சமுதாயத்துல இருக்கு. மீட்டு எடுக்கிறதுனா எப்படின்னா, உற்பத்தியை பெருகினா தான் நீங்க ஜப்பானோட போட்டி போட முடியும், சைனாவோட போட்டி போட முடியும், இஸ்ரேலோட போட்டி போட முடியும். இங்க எல்லாமே ப்ரொடக்ஷன் குறையுது. 80,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இந்தியாவில் வருவாய் இழப்பு ஏற்படுது தேனீக்கள் வளர்க்காதனால. அப்ப நீங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேனி வருமானம் கூடும். இன்னும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாபெரும் விஞ்ஞானி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம தேனி மட்டும் இல்லன்னா பூமியில அயல் மகரந்த சேர்க்கை நடக்காம, தாவரங்கள் தன் பணியை செய்யாம, உற்பத்தி சுழற்சி பாதிக்கப்பட்டு மனித இனம் 4 ஆண்டுகளில் அழிந்துடும் சொல்றாரு. அப்ப எப்பேற்பட்ட கடமை நமக்கு இருக்கு. இதை உணர்ந்து நம்ம வீட்டுக்கு ஒரு டிவி பெட்டி இருக்குதோ இல்லையா, அவசியம் ஒரு தேனி பெட்டி வளர்க்கணும். நமக்கெல்லாம் பெற்றோர்கள் திருமணம் செஞ்சு வச்சுறாங்க. தாவரங்களுக்கு யாருங்க திருமணம் செய்யறாங்க? இந்த தேனீக்கள் தானுங்க போய் செய்யுது. தேனீக்கள் போய் தேன் எடுக்கிற ஒரு பரவசமான வாழ்க்கை. தேனீக்கள் பரவசத்தை ஏற்படுத்தினா தாவரங்கள் அயல் மகரந்த சேர்க்கை மூலம் திருமணங்களை செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியா வாழுது. அதான் தாவரங்கள் நாம எல்லாம் திருமணம் செஞ்சு வைப்போம். கண்டிப்பா நல்ல அடுக்கு மொழியில சொன்னீங்க. தாவரங்களுக்கு திருமணம் தேனி செஞ்சு வைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. தேனி பெட்டி, டிவி பெட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க சார். அதாவது தேன்களை பொறுத்தவரையிலும் தேன் வளர்ப்பு ஈடுபடுறதுனால எவ்வளவு வருமானம் ஒரு ஆண்டுக்கு ஒரு நபர் எடுக்க முடியும் சார்? ஒரு பெட்டிக்கு நம்ம எப்படியும் 6 to 10 கிலோ எடுக்கலாம் சார். திட்டமிட்டு நம்மளால சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிற மலர்களின் செறிவை பொறுத்து தான் கூடும் குறையும். அப்ப 10 கிலோ தேன் எடுத்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு குறையாம போகுது சார். எங்கிட்ட தேனி பெட்டி வளர்க்கறவங்க எங்கிட்ட தேன் கேட்கறாங்க. அவங்களுக்கு பத்தல, அவங்க சொந்த உபயோகத்துக்கு. ஒரு பெட்டி வளர்த்தீங்கன்னா தயவுசெய்து தேனை விற்காதீங்க. ஒரு மாடு வளர்த்தா கூட கண்ணுக்குட்டி கொடுக்காம பூரத்தை ஒட்ட கறந்துட்டு பூரா விற்கதான் பாக்குறாங்க. அந்த பழக்கத்துல இருந்து நம்ம விடுபட்டு முதல்ல தேனி பெட்டி வளர்த்தோம்னா, ஒரு பெட்டி வளர்த்தோம்னா நம்ம முதல்ல குடிக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும், நம்ம முதல்ல வீட்டு ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் அதிகமான பெட்டிகள் நீங்க வளர்க்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்கு ஃப்ரீயாவே கொடுங்க, இலவசமா கொடுங்க, தானமா கொடுங்க. அவங்களும் நலமா இருக்கட்டும். நம்ம வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. ரொம்ப பெட்டி நீங்க வளர்க்கும் போது ஒரு பெட்டிக்கு 400 ரூபானா 4000 ரூபாய் வந்துருக்கு. அப்ப 10 கிலோ ஒரு பெட்டியிலேயே 3000 ரூபாய்ல இருந்து 4000 ரூபாய் திட்டமிட்ட உறுதியான வருமானம் இருக்கு. 1000 பெட்டி வளர்க்கறவங்களுக்கு பெருக்கிக்கோங்க. பெட்டிகளை பொறுத்து வருமானமும் பெருகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான மண் வாசனை. நம்ம மண் வாசனை நிகழ்ச்சியில விவசாயம் மற்றும் உழவு சார்ந்த விஷயங்கள் நிறையவே பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேன் வளர்ப்பு பற்றிய விஷயங்கள். தேன்களை பொறுத்தவரையிலும் தூய தேன் அப்படின்னு, தேன்ல போலி தேன்கள் நிறைய வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. தூய தேன் அப்படின்னா எப்படி இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்க சார். இந்த பிரச்சனை இருக்குன்றதுனாலதான் நாங்க என்ன பண்றோம், வீட்டுக்கு டிவி பெட்டி இருக்குதோ இல்லையோ தேனி பெட்டி வழங்கன்றோம். நீங்க கடையில எதையுமே நம்பி வாங்க முடியல, உண்மைதான். எல்லாம் பிராண்டட் எல்லாம் பயப்படுறாங்க. பெரிய கம்பெனிகளை கூட சக்கரை பாகு கலந்து விடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால சொந்தமா தேனி பெட்டி வளர்க்கறதா சேஃப்டி. அதுக்கு மேல நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா தேன் சின்ன பஞ்சில எடுத்து தீபத்துல காட்டினீங்கன்னா அது எரியும், உடனே ஃபயர் ஆகும். ஃபயர் ஆச்சுன்னா உண்மையான தேன். ஃபயர் ஆகாம அந்த பஞ்சு அப்படியே இருந்துச்சுன்னா, புகஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கலப்பட தேன் கண்டுபிடிக்கலாம் சார். இது ஒரு எளிமையான யுக்தி. அப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா, தேனி ஒரு லிட்டர் தேன் சேகரிக்க நமக்கு பூமியை 4 முறை வளம் வந்துருது சார். அதனுடைய உழைப்பை நம்ம கூட்டணும்னா பூமிக்கு 4 முறை வளம் வந்துருது. இப்போ 1 லிட்டர் தேன் நம்ம ஈஸியா சாப்பிட்டுறோம். உழைக்கிறது பூரா தேனீக்கள், உட்கார்ந்து சாப்பிடுறது மனிதர்கள். அந்த 1 லிட்டர் தேன்ல குறைந்தபட்சம் 70,000 மலர்களுடைய மகரந்தமும் மதுவும் சேர்ந்திருக்கு சார். கண்டிப்பா. அதாவது தேன் தான் உழைக்குது, ஆனா அதுக்கான ஊதியம் நாம தான் எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே சொன்னீங்க. தூய தேன் சாப்பிடறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்குன்ற விஷயங்கள் சொன்னீங்க. தூய தேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது டிப்ஸ் கொடுத்தீங்க, நல்ல ஒரு விஷயமும் சொன்னீங்க சார். கண்டிப்பா சார், தேன் பற்றிய பல்வேறு தகவல்களை எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். இந்த மண் வாசனை நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம சுய தொழில் சார்ந்த விஷயங்களை பார்க்க போறோம். சுய தொழில்னு சொல்லலாம், விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். தேன் வளர்ப்பு பத்தி பிரசாந்த் சார், பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் நம்ம கூட இருக்காரு. அவரு தான் பல்வேறு தகவல்களை நமக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். காலை வணக்கம் சார். அதாவது இந்த தேன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இது சுய தொழில்னு கூட சொல்லலாம், விவசாய முறைன்னு கூட சொல்லலாம். சோ இந்த தேன் வளர்ப்பு முறையை எப்படி மக்கள் அணுகிறது, இது எப்படி சார் கத்துக்கிறது, எப்படி ஆரம்பிக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. நீங்க அழகா சொன்னீங்க. தேன் சொன்ன உடனே வாயில ஊறும். அதே மாதிரி இதுல இன்கமும் அதே மாதிரி வரும். நம்ம பேங்க்ல ஊறுற மாதிரி பணம் சம்பாதிக்கலாம். இது ஒரு எக்ஸ்டிங்டான தொழில். இது இந்த காலத்துல, நவீன காலத்துல யாருக்கு தேனி வளர்ப்பு, தேன் என்னன்னு தெரியாது. சோ இந்த டைம்ல நீங்க அழகா இந்த பிசினஸ் செட் பண்ணி அழகா கொண்டு போகலாம். இது காம்படிஷனே கிடையாது. இது ஒரு நல்ல தொழில், எல்லாரும் பண்ணலாம். 8 வயசு பசங்க கூட பண்ணலாம். இது ஹாபியா எடுத்து பண்ணலாம்.
எங்க மேடம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஹாபியா எடுத்து போய் ஒரு 2000 ரூபாய் இன்கம் மாசம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 3.5 கோடி பண்ணிட்டு இருக்காங்க டர்ன் ஓவர். கண்டிப்பா சார், எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து டாக்டர் கிட்ட போனோம்னாவே கண்டிப்பா உங்களுக்கு இரும்பு சத்து கம்மியா இருக்கு, நீங்க தேன் சாப்பிடுங்க, ஹனி சாப்பிடுங்க, அதுவும் தூய ஹனி சாப்பிடுங்க அப்பதான் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. சார், தேன் வளர்ப்பை பொறுத்தவரையிலும் எந்தெந்த மாதிரியான தேன்கள் வந்து வளர்க்கலாம், எந்தெந்த மாதிரியான சூழல்கள் தேவைப்படுது சார் தேன் வளர்ப்புக்கு? சார், இது தேன் சொன்னா தேனுக்கு நகரான உணவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுல 121 ஐட்டம்ஸ் இருக்கு. விட்டாமின்ஸ், புரதச்சத்து, மினரல்ஸ், தாதுப்பு, என்சைம்ஸ், நொதிப்பு, அப்புறம் வந்து பிளேவனாய்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய இது 121 ஐட்டம்ஸ் பாக்குறோம் நாங்க. ஸோ இது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் காலையில வெந்நீர்ல இல்ல வெதப்பான தண்ணியில நீங்க ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல உணவு, சத்தான உணவு. எந்த சத்தும் பற்றாக்குறை காணப்படாது. தேன் அதாவது உணவு சார்ந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வரும்போது சுய தொழில எந்தெந்த வகையான தேன் வளர்ப்பு நம்ம மேற்கொண்டோம்னா நல்ல வருமானம் ஈட்ட முடியும் சார்? நாங்க பண்றது வந்து நாட்டு தேனி. இது செரேனா இண்டிகான்னு ஒரு ஜாதி. இது வந்து வளர்ப்பு தேனியில வரும், காட்டு தேனியில இல்ல. காட்டு தேனி வந்து கொட்டும். இது கொட்டு வாங்காம எப்படி தேனி வளர்க்கணும்னு நாங்க இலவசமா ட்ரைனிங் தரோம். ஃப்ரீ ட்ரைனிங் நடத்துறோம். எல்லாம் 2வது சனிக்கிழமை நாங்க நடத்துறோம் ஃப்ரீ ட்ரைனிங். இன்னைக்கு வரைக்கும் 50,000 பேர் ட்ரைனிங் பண்ணி இருக்கோம். அதுல ஒரு 600 பேர் தேனி வளர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஹாபியா என்ஜாய் பண்ணி பண்ண வேண்டியது ஒரு இது எல்லாருக்கும் வந்து ப்ராஃபிட், வின் வின் சிச்சுவேஷன் சொல்லுவோம். அது எப்படின்னா, எங்க நீங்க தேனி கூண்டு வைக்கிறீங்களோ அந்த விவசாயிக்கு 40% 200% உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். தேன் வைக்கிறவங்களுக்கு தேன் கிடைக்கும். எங்களுக்கு வந்து ஒரு பிரவுன் ரெவல்யூஷன் சொல்லி, இது வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி, குடும்பத்துக்கு ஆயில் கட்டின்னு சொல்லி ஒரு காயின் பண்ணிருக்காங்க சார். அந்த மாதிரி நாங்க அந்த ரெவல்யூஷன், பிரவுன் ரெவல்யூஷன் கொண்டு போகணும்னு விரும்புறோம். கண்டிப்பா சார், என்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டாலும் சரி, உழைப்புக்கும் சரி சேமிப்புக்கும் சரி நம்ம தேனியை வந்து உதாரணமா எடுத்துக்கூட சொல்லலாம். இந்த தேனி வளர்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் கட்டுமானங்களுக்கு எந்தெந்த மாதிரியான இட அமைப்பு தேவைப்படுதுங்க சார்? இது ரொம்ப நல்ல கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேனிக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குமா அந்த மாதிரி ஒரு இடம் செலக்ட் பண்ணும். அப்படின்னா வெயில் இல்லாத இடம், மரத்து கீழே பூ இருக்கிற இடம், நிறைய பூ இருக்கிற இடம், இதுதான் தேனிக்கு ரொம்ப லைக் பண்ணும். அதுவும் எந்த பூச்சி, எந்த தொல்லை இல்லாத, எந்த வைப்ரேஷன் இல்லாத இடம், ஃபேக்டரி அந்த மாதிரி இடத்துல வைப்ரேஷன் இருக்கு. தேனி பெட்டி வச்சாச்சுன்னா எல்லாரும் அடிக்கடி ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஓபனே பண்ணக்கூடாது, 15 நாள் ஓபன் பண்ணாம இருக்கும். அப்பதான் தேனி அந்த இடத்துல இருக்கும், அது கம்ஃபர்டபுளா இருக்கும். தேனி பெட்டி வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கிறது தேன் இல்ல, நமக்கான சேமிப்புக்கான பணம். அந்த பெட்டி அடிக்கடி ஓபன் பண்ணி பார்க்க கூடாது, பேங்க்ல பணம் போட்டதா நினைச்சு அப்படியே விட்டோம்னா நல்ல தேன் கிடைக்கும் நீங்க சொல்ல வரீங்க சார். இந்த தேனி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் மக்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்னும் போது உங்களை எப்படி அணுகிறது, அதுக்கான முழு முகவரியை சொல்லுங்க சார். நீங்க எனி டைம் கால் பண்ணலாம். விபிஸ் நேச்சுரல் பீ ஃபார்ம் எங்களோட ஸ்தாபன பேரு. இது 67 எல்கேடி நகர், கடச்ச நேந்தல், மதுரை 107. இது அழகர் கோயில் போற பாதையில எம்ஆர் மில் இருக்கு. எம்ஆர் மில் பேக் சைடுல எங்க ஆபீஸ் இருக்கு. போன் 9842055047 இல்லாட்டி 9626165050. இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணா. இன்னொரு நம்பர் இருக்கு 9865555047. இந்த 3 நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பிளஸ் இமெயில், எங்க இமெயில் ms.josephine josephine@rediffmail.com. இதுல இமெயில் பண்ணலாம் நீங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் திவ்யா. இன்று நாம் உளுந்தில் ஏற்படும் மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்தும் வழியை பற்றி அறியலாம். முதலில் நோயின் அறிகுறிகளை பார்ப்போம். பொதுவா உளுந்து பயிரில் இந்த நோய் அதிகமாக தோன்றும். இளம் இலைகளில் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் ஆரம்பத்தில் தோன்றும். புதிதாக தோன்றும் இலைகளில் ஒழுங்கற்ற மஞ்சள் மற்றும் பச்சை திட்டுகள் மாறி மாறி காணப்படும். புள்ளிகளின் அளவு அதிகரித்து இறுதியில் இலை முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறிவிடும்.
இதற்கான கட்டுப்பாடு: நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது நோய் தாக்காத ரகங்களான வம்பன் ஆரை பயிரிடலாம். வரப்போற பயிர்களாக 7 வரிசையில் மக்காசோளம் அல்லது சோளமை பயிரிடலாம். இபிடாக்ளோபிரிட் கிலோவிற்கு 5 மில்லி என்ற அளவில் விதைகளை நேர்த்தி செய்யலாம். உளுந்து, மஞ்சள் சோகை நச்சுயிரி தாக்கப்பட்ட பயிர்களை ஆரம்பத்திலேயே களை எடுத்திடணும். டைமித்தோஹேட் ஹெக்டருக்கு 750 மில்லி அல்லது தயோமீத்தாக்சம் 3 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் விதைத்த 30ஆம் நாள் தெளிக்க வேண்டும். இன்று நாம் உளுந்தில் ஏற்படும் மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்தும் வழியை பற்றி அறிந்தோம். இதுபோல் மீண்டும் நாளை தினம் ஒரு வேளாண் செய்தியில் சந்திப்போம். நான் உங்கள் திவ்யா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் துரித உணவு பற்றிய அறிவுசார் தொகுப்போடு உங்கள் ரேஷ்மா. துரித உணவு அல்லது வேக உணவு என்பது விரைவாக சமைத்து வழங்கக்கூடிய உணவை குறிக்கிறது. மேற்நாடுகளில் உள்ள தனியார் நிறுவனங்களில் விரைவாக வழங்கப்படும் உணவுகளையும் இது குறிக்கிறது. இது சாலை ஓரத்தில் விற்கப்படும் உணவுகளையும் குறிக்கிறது. ஃபாஸ்ட்ஃபுட் எனப்படும் வேக உணவு கலாச்சாரம் நகர பகுதிகளில் கிட்டத்தட்ட 70% ஆக்கிரமித்து விட்டது. தமிழகத்தின் தெற்கு மாவட்டங்களில் சின்ன சின்ன நகரங்களிலும் இன்றைக்கு ஃபாஸ்ட்ஃபுட் கடைகளில் சுறுசுறுப்பாக வியாபாரம் நடக்கிறது. துரித உணவுகளை நாம் ஒவ்வொருவரும் விரும்ப காரணம் அதன் சுவையே. ஆனால் இந்த உணவு அளவுக்கு அதிகமாக கொழுப்பு மற்றும் உப்பினால் கிடைக்கிறது. சாப்பிட ருசியாக இருந்தாலும் இந்த வேக உணவுகள் பல்வேறு வியாதிகளை இழுத்துவிடும் சாத்தியம் ஏராளமாக உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றன. துரித உணவுகள் அதிக காரம், அதிக உப்பு, மீண்டும் மீண்டும் சமைத்த எண்ணெயில் செய்த உணவு போன்றவை உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும். மேலும் இதில் சேர்க்கப்படும் சாயம், அஜினோமோட்டோ போன்ற பொருட்களை அளவுக்கு அதிகமாக சேர்த்தால் நமது உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படும். இந்த உணவுகளை சாப்பிடுவதினால் பல்வேறு நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றன. இளம் தலைமுறையினர் தொடர்ந்து ஃபாஸ்ட்ஃபுட் உணவு வகை சாப்பிட்டு வருவதால் கேன்சர் உள்ளிட்ட நோய்களால் அவர்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக ஆய்வு மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கும் 2ஆம் தர ரீதியிலான நீரிழிவு நோய் வரவும் வாய்ப்புகள் உள்ளது. பெண்களுக்கு எலும்புருக்கி நோய், இரத்த சோகை என பல தொல்லைகள் ஃபாஸ்ட்ஃபுட்டால் வருகின்றன. சோடியம் பாஸ்பேட், டைஅசிட்டில் போன்ற ரசாயன பொருட்கள் ஃபாஸ்ட்ஃபுட்டில் உள்ள ஆபத்தான ரசாயனங்கள் ஆகும். 2007ஆம் ஆண்டு பிரிட்டனில் நடந்த சர்வேயில் ஃபாஸ்ட்ஃபுட் கலாச்சாரத்தால் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் எண்ணிக்கை 75% ஆகும். இதே போன்றதொரு கணக்கெடுப்பை பெங்களூர் மற்றும் மும்பையில் மேற்கொண்ட போது 50% நோய்கள் ஃபாஸ்ட்ஃபுட் உணவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. மேலும் பல்வேறு நாடுகளில் குழந்தைகளிடம் நடத்தப்பட்ட 60க்கும் மேற்பட்ட மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகளிலும் இதயம் நோய் மற்றும் கேன்சர் இளம் வயதிலே தாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக உணவியல் மற்றும் உணவு அறிவியல் கழகம் தெரிவித்துள்ளது. கர்ப்பிணிகள் ஃபாஸ்ட்ஃபுட் உணவுகளை உண்ணாமல் இருப்பதே சிறந்ததாகும். இந்த உணவுகளில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் அதிகமாக உள்ளதால் பிரசவத்திற்கு பின் உடல் எடை அதிகரிப்பதோடு குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஃபாஸ்ட்ஃபுட் உண்பதன் மூலம் அதிக உடற்பருமன் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் துரித உணவு அறிவுசார் தரவுகளோடு உங்கள் ரேஷ்மா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls,
This is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Welcome listeners, you're listening to Data Chunks on 90.8 MHz, VIT Community Radio with me, Brigu Kapoor. I will be covering RFIDs in today's show. Radio Frequency Identification or RFID is the wireless non-contact use of radio frequency electromagnetic fields to transfer data for the purpose of automatically identifying and tracking tags attached to objects. The tags contain electronically stored information. Some tags are powered by and read at short ranges, a few meters, via electronic induction. Other use a local power source such as a battery or else have no battery but collect energy from the interrogating electromagnetic field and then act as a passive transponder to emit microwaves or ultra-high frequency radio waves. Battery-powered tags may operate at hundreds of meters. Unlike a barcode, the tag does not necessarily need to be within the line of sight of the reader and may be embedded in the tracked object. Radio frequency identification is the part of the family of automatic identification and data capture that includes 1D and 2D barcodes. RFID uses an electronic chip usually applied to a substrate to form a label that is affixed to a product, case, pallet, or other package. The information it contains may be read, recorded, or rewritten. In 1945, Leon Thurman invented a tool for the Soviet Union which retransmitted incident radio waves with audio information. Sound waves vibrated a diaphragm which slightly altered the shape of the resonator, which modulated the reflected radio frequency. Even though this device was a covert listening device, not an identification tag, it is considered to be a predecessor of RFID technology because it was like passive, being energized and activated by waves from an outside source. Mario Cardullo's device, patented on January 23, 1973, was the first true ancestor of modern RFID, as it was a passive radio transponder with memory. The initial device was a passive, powered by interrogating signal, and was demonstrated in 1971 to the New York Port Authority. And other potential users were considered of a transponder with 16-bit memory for use as a toll device. A radio frequency identification system uses tags or labels attached to the objects to be identified. Two-way radio transmitter receivers, called interrogators or readers, send a signal to the tag and read its response. RFID tags can either be passive, active, or battery-assisted passive. An active tag has an onboard battery and periodically transmits its ID signal. A battery-assisted passive has a small battery on board and is activated when the presence of an RFID reader. A passive tag is cheaper and smaller because it has no battery. However, to start operation of passive tags, they must be illuminated with a power level roughly 3 magnitudes stronger than for signal transmission. That makes a difference in interference and in exposure to radiation. Tags may be either read-only, having a factory-assigned serial number that is used as a key into a database, or maybe read-write, whether object scientific data can be written into the tag by the system user. Field programmable tags may be written once, read multiple times. Blank tags may be written with an electronic product code by the user. RFID tags contains at least two parts: an integrated circuit for storing and processing information, modulating and demodulating a radio frequency signal, collecting DC power from the incident reader signal, and other specialized functions, and an antenna for receiving and transmitting the signal. The tag information is stored in a non-volatile memory. The RFID tag includes either a chip-wired logic or a programmed or a programmable data processor for processing the transmission and sensor data, respectively. RFID systems can be classified by the type of a tag and reader. A passive reader active tag system has a passive reader which only receives the radio signal from active tags. PRAT system reader can be adjusted from 0.3 meters to 609 meters, allowing flexibility in applications such as asset protection and supervision. An active reader passive tag system has to have an active reader which transmits interrogator signals and also receives authentication replies from passive tag. An active reader active tag system uses active tags awoken with an interrogator signal from the active reader. A variation of this system could also be used a battery-assisted passive tag, which acts like a passive tag but has a small battery to power the tag's return reporting signal. Fixed readers are set up to create specific interrogation zone which can be tightly controlled. This allows a highly defined reading area for when tags go in and out of the interrogation zone.
Mobile readers may be handheld or mounted in carts or vehicles. The RFID tag can be affixed to an object and used to track and manage inventory, assets, people, etc. For example, it can be affixed to cars, computer equipment, books, mobile phones, etc. RFID offers advantages over manual systems or use of barcodes. The tag can be read if passed near a reader, even if it is covered with an object or is not visible. The tag can be read inside a case, carton, box, or other container. And unlike barcodes, RFID tags can be read hundreds at a time. Barcodes can only read one at a time using current devices. RFID can be used in a variety of applications such as access management, tracking of goods, tracking of persons and animals, toll collection and contactless payments, machine-readable travel documents, tracking sports memorabilia to verify authenticity, airport baggage tracking logistics, timing sports events, etc. I would like to end this show with a quote. Two roads diverge in a wood, and I took the one that was less traveled by, and that has made all the difference. Robert Frost. That's all for now. I'm Drigu Kapoor, signing off. This is Dera Chunks. Ladies and gentlemen, guys and girls, this is Dera Chunks on VIT Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Dera Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் மோகன், நான் சைதாப்பேட்டில் இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நான் டீ கடை வச்சுன்னுக்கிறேன். அங்கே வேலை செய்துன்னுக்கிறேன். 25 வருஷமாக வேலை செய்துன்னுக்கிறேன். ஃபேமிலி கஷ்டத்துக்கு அவசரம் நான் வேலை செய்துன்னுக்கிறேன். 25 வருஷமாக வந்து டீ கடையில் வேலை செஞ்சுட்ருக்கிறேன் அப்படின்ட்டு. எந்த வயசுலேருந்து நீங்கள் இந்த துறைக்கு வந்தீங்க? நான் 9 வயசில் வந்தேன். 9 வயசில் வந்து இப்போ ஒரு 5 வருஷமாக நான் தொழில் போய் சொந்தமாக செய்திருந்தேன். திருப்பி இப்போ வேலைக்கு தான் வந்துன்னுக்கிறேன். 9 வயசில் வந்தேன், இந்த வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உங்களுடைய கல்வி தகுதியை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுங்களா? என் கல்வி வந்து நான் 4ஆம் கிளாஸோடு சரி, எனக்கு சரியாக படிப்பு வராதனால நான் இந்த மாதிரி தொழிலுக்கு வந்துட்டேன். சரி, நீங்கள் முதல்ல வந்து 9 வயசில் இருக்கும்போது நான் அந்த டீ கடைக்கு வந்தேன்னு சொன்னீங்க. எந்த இடத்துல வேலை செஞ்சீங்க? சைதாப்பேட்டில் டீ கடையில் தான் செய்திருந்தேன். மாமா இருந்தார், மாமா கூடயே நான் கூட வேலை கற்றுக்கலாம், அப்படியே டீ கடையில் இருந்துட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே வந்து சின்ன பையனாக இருந்திருப்பீங்க 9 வயசில். உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் அங்கே தந்தாங்க? இந்த மாதிரி டீ கடையில் கிளாஸ் கழுவுற வேலை, பாத்திரம் தேய்க்கிற வேலை, அந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றுற வேலை, அந்த மாதிரி வேலை தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் டீ கடையில் டீ மாஸ்டராக வேலை செய்கிறேன். இப்போ உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்? கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர். அப்பா அம்மா 2 பேர், நாங்கள் 8 பேர், மொத்தம் 10 பேர் இருக்கிறோம். 10 பேரும் போகிறோம். 9 வயசில் நீங்கள் இந்த டீ கடையில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்ததாக சொன்னீங்க. நீங்கள் சேரும்போது உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தந்தாங்க? எனக்கு ஆரம்பத்தில் சம்பளம் வந்து என் மாமா கடையில் செய்த வாசி எனக்கு சம்பளம் அதிகம் போடலாமல் வேலை கற்றுக்கிற வரைக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. இல்லை, ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வந்து சம்பளம் இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சமான ஒரு தொகை கூட தந்துருப்பாங்க, அதை சொல்லுங்கள். ஆரம்பத்தில் தொகை வந்து 2000 ரூபா தான் கொடுத்தாங்க. அதோட சரி, அதுக்கப்புறம் கொடுக்கல. அது ஒரு 10 வருஷமாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே கடை வைக்கிற வாசி எனக்கு இது பண்ணிட்டாங்க. நீங்களே வந்து கடை வச்சுருந்தேன், இப்போ வந்து வைக்கல அப்படின்ட்டு. எதனால் வந்து நீங்கள் கடை வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க? தொழில் சரியில்லைனால வேறு இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த டீ கடை அப்படின்னா காலையிலேயே கொஞ்சம் எந்திரிச்சு சீக்கிரமாக ஆரம்பிக்கணும், காலையிலேயே எல்லா வேலைகளும் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இப்போது இந்த எத்தனை மணிக்கு இந்த கடையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நைட் எத்தனை மணி வரையும் இந்த கடை ஓடும்? காலையில் 4 மணிக்கு திறப்போம், ராத்திரி ஒரு 8 மணி ஆகும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மூடிடும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் வந்து உங்களுக்கு வந்து செலவாகும்? ஆரம்பத்தில் 30 லிட்டர் பால் ஓடிச்சு, இப்போ கம்மி ஆகிடுச்சு, 10 லிட்டர் தான் ஓடுது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல டீ கடை வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அதோடு சேர்த்து இதெல்லாம் வச்சா நல்லா வந்து ஓடும் அப்படின்ற மாதிரி. இப்போது ஒரு டீ கடை வச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணலாம்?
ஹோட்டலு அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் வச்சு வியாபாரம் பண்ணலாம். எனக்கு அது சரிப்பட்டு வரல. அதனால் இப்போ சின்ன ஒரு ஹோட்டலாக வச்சு அதில் நடத்தின்னு இருக்கிறோம். எல்லா கடையிலுமே வந்து ஒரு கூட்டம் நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது டீ கடையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே வந்து வருவாங்க? அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இல்லை அதுக்கப்புறம் வந்து எத்தனை மணிலேருந்து ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும்? காலையில் ஒரு 5 மணி தொட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஜனம் இருக்கும். சாயந்தரம் வந்து ஒரு 4 மணி தொட்டு ஒரு 7 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த இடைப்பட்ட தருணத்தில் என்ன பண்ணுவீங்க? இடைப்பட்ட சும்மா தான் கடையில் தான் உட்காந்துருப்போம். சில நேரத்தில் 2 மணிக்காக மூடிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்காக வந்து திறப்பேன். இப்போது இந்த பால் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த கடையில் பிஸ்கெட் போடுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஆள் வந்து அவங்களே வந்து போட்டுருவாங்களா, இல்லை எப்படி நீங்களே போய் வாங்கிட்டு வருவீங்களா? அவங்களே வந்து போட்டுருவாங்க. பால் அவங்களே கொண்டு ஊற்றிடுவாங்க, பிஸ்கெட் எல்லாம் அவங்களே வந்து போட்டுருவாங்க. 1 லிட்டர் பால் அப்படின்னா அந்த 1 லிட்டர் பாலில் நம்ம எத்தனை டீ போடலாம்? 1 லிட்டர் பால் எடை கட்டாத போடுறதுனா 15 டீ போடலாம். 15 டீ போடலாம். இப்போது ஒரு டீ வந்து எவ்வளோக்கு நீங்கள் விற்கிறீங்க? ஒரு டீ நீங்கள் விற்றீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து வருமானம் கிடைக்கும்? உங்களுக்கு இவ்வளோ லாபம் அப்படின்ற மாதிரி. 1 லிட்டர் பால் விற்றா ஒரு 106 ரூபா டீ விற்றுந்தேன். அப்போது வந்து 12 டீ போட்டோன்னா ஒரு நாளுக்கு 72 ரூபா கிடைக்கும். அதில் ஒரு 20 ரூபா லாபம் கிடைக்கும். இப்போது வந்து 10 லிட்டர் பால் அப்படின்னா நம்ம டீ போட்டோம் அப்படின்னா 200 ரூபா லாபம் கிடைக்குங்களா? 10 லிட்டர் பால் போட்டால் 200 ரூபா லாபம் கிடைக்கும். இப்போ இந்த 10 லிட்டர் பால் போட்டு 200 ரூபா வச்சு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? இவ்வளோ நாளாக அப்படி தான் மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறேன். இதுக்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியாத வருஷத்தில் போய் நான் வெளியில் இருக்கிற வேலை தேடின்னு இருக்கிறேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ கடையில் நிறைய பேர் வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போது அது மாதிரி யாராவது ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா? அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பொழுதுபோக்காக இருக்குமா, இல்லை அதை நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சில நேரத்தில் நல்ல இதாக பேசினா கம்முன்னு இருந்துடுவேன். சில நேரத்தில் அரசியல் பற்றி பேசினா அதை பற்றி பேசாதேன்னிடுவேன். கடையில் டீ கடையில் அந்த மாதிரி பேசுகிறேன், ஏன்னா பிரச்சனை வரும், நான் வெளியே போகணும்னு சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி பிரச்சனைலாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் நான் அரசியல் பற்றி பேசாதேன்னு பொதுவாக சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி வேறு என்ன குடும்ப கதை அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பேசுறதுனா பேச சொல்லுவேன். இல்லைன்னா பேசாத போங்க அப்படின்னுடுவேன். இப்போது வந்து ஒரு ஏரியாவில் நம்ம டீ கடை வச்சுருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் டீ குடிக்க வருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட பழகியிருப்பாங்க. இப்போது அது மாதிரி ஏதாவது உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது வந்து அது மாதிரி நட்புகள் நிறையா இருந்திருக்குதுங்களா? சின்ன வயசில் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ ஒரு கல்யாணம் ஆகிட்டு பிறகு அதெல்லாம் யாருக்கிட்டாச்சு ஃப்ரெண்டுன்றது கொஞ்சம் கட் பண்ணிட்டு இப்போ அளவோட வச்சு இது பண்ணி தொழில் பண்ணி நடக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து டீ கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆர்டர் வருது. இப்போ ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா எங்கெங்கே எது மாதிரிலாம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்? ஆர்டர்னால் அந்த மாதிரி டீ கடை வச்சுக்கிறேன். டீ சிலவங்க வந்து ஒரு 100 டீ கேட்பாங்க, இல்லை ஒரு 50 டீ கேட்பாங்க. அந்த நேரத்தில் எங்கன்னா ஒரு பிளாஸ்டர் வாங்கி அவங்களுக்கு ரெடி பண்ணி இந்த ரேட்டுக்குன்னு சொல்லி விற்பனை பண்ணி கொடுத்துருவோம். அவங்க அதோட காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து எடுத்து நாங்கள் தந்துட்டு நாங்கள் போவோம் அப்படின்ட்டு. எது மாதிரி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா வரும்? இந்த மாதிரி ஸ்கூலு ஃபங்க்ஷனு, இல்லை கல்யாண ஃபங்க்ஷனு, அந்த மாதிரி வீட்டுங்களே நான் அளவில் இருந்தால் அந்த மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்க. சிலவங்களுக்கு முடிஞ்சால் செய்து கொடுப்பேன், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிவிடுவேன். அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் வியாபாரம்னு சொல்லிட்டு என்னால் முடியாதுன்னுடுவேன். முடிஞ்சால் செய்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வந்து பால் கரெக்டாக வந்து உங்களோட தொழிலுக்கு மட்டும்தான் வாங்கி வச்சுருப்பீங்க. திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து ஒரு 50 லிட்டர் பால் தேவைப்படுது, எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு டீ போட்டு நீங்கள் தரணும் அப்படின்னா உடனே நீங்கள் பண்ணி தருவீங்களா? உடனே இந்த மாதிரி ஆர்டர் வந்தால் நாங்கள் பால்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி பால் வர வச்சு அவங்களுக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணிவிடுவோம். இப்போ டீ கடையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டீ போடும் போதே இந்த வெண்ணெயெல்லாம் சுரக்கும். வெண்ணெய்லாம் அந்த பால்லேருந்து எடுப்பீங்க. இப்போது அந்த பால்லேருந்து எடுக்கிற வெண்ணெயை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். அந்த மாதிரி வெண்ணெய் நான் எடுக்கிறது கிடையாது. அந்த பால் வந்து உடனே காய்ச்சி நாங்கள் டீ கடையில் போடுற வச்சு அதில் ஏடு சேரத்துக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால் அப்பப்போ இது பண்ணிவிடுவோம். அதனால் அந்த நெய்யெல்லாம் நான் எடுக்கிறது கிடையாது. இப்போ டீ அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து நிறைய டீ வகைகள் இருக்குது. நீங்கள் என்னென்ன டீ வகைகள்லாம் நீங்கள் போடுவீங்க? நாங்கள் ஒரே இதுதான் 3 ரோஸ் ஒன்லி தான் போடுவோம். அதே மாதிரி ப்ரூ காபி, ஹார்லிக்ஸு, ராகி மெல்ட்டு, அந்த மாதிரி பூஸ்ட் எல்லாம் போட்டிருந்தோம். இப்போ ஸ்பெஷல் டீ அப்படின்னு சொல்லுவாங்க, சாதா டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் டீக்கும் சாதா டீக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்பெஷல் டீக்குன்னா அதில் சுக்கு இந்த ஏலக்காயெல்லாம் தட்டிட்டு நாங்கள் தனியாக கொதிக்க வச்சு ஸ்பெஷல் டீன்னு போடுவோம். அதனால் அது போடுறதை நாங்கள் விட்டுட்டோம். இப்போ சாதா டீ ஒண்டி தான் நாங்கள் போட்டுன்னு வரோம். இப்போது நீங்கள் சொன்னீங்க, இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
டீ அப்படின்னா வந்து ஒரு ஒரு நிறைய கம்பெனிகள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அந்த காலத்தில் டீ போட்டாங்கன்னா அந்த டீக்கு வந்து என்னென்னலாம் வந்து உபயோகிச்சாங்க. அந்த காலத்தில் வந்து டீ போடுறதுக்கு வந்து இது மாதிரி பவுடர்ஸ்லாம் கிடையாது. இப்போது அவங்க வந்து டீக்கு யூஸ் பண்ண பொருட்கள் என்ன? அன்றைக்கி டீ தூள் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து 3 ரோஸ் ஒன்லி தான், சூப்பர் டேஸ்ட்டுன்னு ஒன்று வரும். இது 2 தான் கலந்து மிக்ஸ் பண்ணி நாங்கள் போடுறது. வேறு எதுவும் அதில் கலக்கிறது கிடையாது. இது 2 தான் கலந்து நாங்கள் எனக்கு தெரிஞ்ச கடையில் வேலை செய்யறதோட்டு இதுதான் போட்டுனுக்கிறோம். வேறு எதுவும் நாங்கள் மாட்டினது கிடையாது. பாய்லர் டீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரம் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாய்லர் டீக்கும் ட்ரம் டீக்கும் என்ன வித்தியாசம்? பாய்லர் டீன்னு வந்தால் நாங்கள் டீ காய்ச்சல் கொதிக்க வச்சு அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிற வாசி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரம் டீன்னு வந்தால் அது மொத்தமாக பால் கலக்கி டீ தூள் போட்டு கலக்கி இது பண்ணி அது ஃப்ளாஸ்கில் ஊற்றினா அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நாங்கள் அதை அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பாய்லர் டீ தான். பாய்லர் டீ தான். இப்போது நார்மலாகவே சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு டீ குடித்தா வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த விஷயத்தை வந்து சில இடங்களுக்கு வந்து தள்ளவும் இருக்கும், இந்த மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு கொடுக்கும், அந்த மாதிரி குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நேரத்தில் நான் போட்டு கொடுப்போம். இப்போது உங்களுடைய கடைக்கு மேக்ஸிமம் வந்து வர கஸ்டமர்ஸ்லாம் எது மாதிரி டீ வந்து லைக் பண்ணி கேட்குறாங்க? ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க லைட்டாக கேட்பாங்க. அதுக்கு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் போட்டு கொடுப்போம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் டீ ஓரளவுக்கு நல்லா ஓடும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா காலையில் எல்லாருமே டீ நல்லா குடிப்பாங்க. மதியான டைம் அப்படின்னா கொஞ்சம் அந்த நேரத்தில் வந்து வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த காலையில் இந்த மதியானம் தவிர்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வியாபாரம் அப்படின்னா எந்த நேரத்தில் வரும்? அந்த மாதிரி பார்த்தா காலையிலே ஒரு 5 மணிக்கு திறந்தா ஒரு 7 மணி வரைக்கும் தான் வியாபாரம். அதுக்கு மேலே 1 2 ஓடின்னு இருக்கும். மத்தியானத்தில் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்காக திறந்தா 1 2 ஓடினா ஒரு 7 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். சில இடங்கள்லாம் நான் வந்து பார்த்துருக்குறேன். நான் 24 hours டீ கடை இருக்கிற மாதிரி எல்லாம் கூட பார்த்துருக்குறேன். அவங்கெல்லாம் வந்து 24 மணி நேரம் வியாபாரம் பண்ணுறாங்க. அது எப்படி நடக்குது? அது ரொம்ப மெயினில் இருக்கும், ஜனம் நடமாட்டம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து 24 மணி நேரம் ஆகலாம். நான் வச்சுக்கிற இடம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஏரியா சின்ன ஏரியாவில் வச்சுருக்கிறேன். அதனால் அது கம்மியாக தான் போகுது. அந்த ஏரியாவுக்கு தெரிஞ்ச மாதிரி வியாபாரம். காலையில் கொஞ்சம், சாயந்தரம் கொஞ்சம். இப்போ நீங்கள் ஒரு கடை ஒரு இடத்துல வந்து ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த கடை ஆரம்பிக்க போகும்போது அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இடத்துல 4 சுற்றாயிடம் வீடு இருக்குதா, கடை இருக்குதா, எப்படி தொழில் என்ன, ஜனம் நடமாட்டங்குதா, அந்த மாதிரி இருந்தால் பார்த்துட்டு அந்த மாதிரி இடத்துல வைக்கிறது. இப்போ ஜன நடமாட்டங்கள்லாம் இருக்குதா அப்படின்லாம் சொல்லி பார்க்குறீங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் டீப்பாக பார்ப்பீங்கல்ல. இப்போது இத்தனை பேர் பஸ் ஏறுறாங்க இந்த இடத்துல, இத்தனை பேர் வந்து இந்த இடத்துல ஒரு நடமாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா பிஸ்னஸ்லேயும் வந்து ஒரு வயசு வச்சுருப்பாங்க, இத்தனை பசங்க இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் அப்படின்ட்டு. இந்த டீ கடைக்கு வரவங்க மேக்ஸிமம் வந்து எந்த வயசுலேருந்து வராங்க உள்ள? இப்போ டீ குடிக்கிறதுக்கு வந்து இந்தந்த வயசுக்காரங்களாம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் கரெக்டாக டீ குடிக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? சின்ன வயசுலேருந்து பசங்க வருவாங்க, வீட்டுக்கு வாங்கி போவாங்க, அங்கேயே சாப்பிட்றவங்க. ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு 20 வயசுலேருந்து பெரியவங்க வருவாங்க. அது வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் வராங்க. அவங்களும் உட்காந்து சாப்பிட்டு தான் போவாங்க. சரி, ஒரு நாளைக்கு வந்து ஒரு டீ கடை ஆரம்பித்தா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு பிஸ்கெட்டு எல்லா விஷயங்களும் ஒரு ஜூஸஸ்லேருந்து எல்லாமே போட்டு ஒரு வியாபாரம் பண்ணால் ஒரு நாளைக்கு வந்து அவங்க எவ்வளோ சம்பாதிக்கலாம்? ஒரு நாளுக்கு அந்த ஜூஸு அந்த மாதிரி பிஸ்கட்டு அது இதெல்லாம் போட்டால் பால் ஓடுறது பொறுத்து பால் ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் ஓடிச்சுன்னா பிஸ்கட்டு வியாபாரம், ஜூஸ் வியாபாரம்லாம் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு 400 ரூபா நிற்கும். செலவெல்லாம் போக கண்டிப்பாக 400 ரூபா நிற்கும். அதாவது நான் கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மாஸ்டராக இருக்கிறீங்க, நீங்களே டீ கடை வச்சுருக்கிறீங்க. இப்போது ஒருத்தர் தனியாக நடத்துகிறாங்க டீ கடை, அவங்களுக்கு எவ்வளோ நிற்கும்? தனியாக நடத்துகிறாங்கன்னா அதான் மொத்தமாக ஒரு வந்து நான் மாஸ்டர் ஆகிற வாசி எனக்கு அது இதாக தெரில. அதனால் முதலாளியாக இருக்க சொல்ல அவங்களுக்கு ஒரு அதிகமாக ஓடினா 500 ரூபா வரும், 600 ரூபா வரும். அதில் செலவெல்லாம் போக வாடகை, சொந்த கடை ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வாடகை ஆயிடுச்சுன்னா வாடகை கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு லாபம் கம்மியாக தான் வரும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளைக்கு இப்போ வந்து 10 லிட்டர் தான் ஓடுது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் எங்கேயாவது வேறு இடத்துல வெளியில் வேலை செய்யும் போது அந்த இடத்துல வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் சொன்னீங்க மினிமம் 30-40 லிட்டர் கூட ஓடும் அப்படின்ட்டு. 30-40 லிட்டர் டீ ஓடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுவீங்க? அந்த அனுபவங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு 40 லிட்ரு 50 லிட்ரு ஓடனா அதுக்கு செய்யணும். தெரிஞ்ச மாதிரி ஜனங்க வரும்போது நம்ம வேகமாக போட்டு கொடுத்து கிராக்கி இது பண்ணி பிக்கப் பண்ணி இது பண்ணணும்.
அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் போட்டு கொடுக்க வேண்டியதான். இப்போது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியாபாரம் பண்ணும்போது ஒரு ஸ்டைல் எல்லாருமே வச்சுருப்பாங்க. இப்போ சில பேர் வந்து பிரியாணி கடையில் பிரியாணி இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த இதுவை போட்டு நல்லா தட்டுவாங்க. நான் நிறையா டீ கடையிலாம் நான் வந்து பார்த்துருக்கிறேன். நான் அந்த டீயை தூக்கி அப்படியே அந்த பாலை மேலே தூக்கி ஆற்றுவாங்க. நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணுவீங்களா? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். டீ போடாது அந்த ஏடு இது பண்ணுறது அவசரம் தூக்கி ஆற்றுவேன், அதோட நிறுத்திடுவேன். அதையெல்லாம் இது பண்ண மாட்டேன். இப்போ மாஸ்டர்ஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்டைல்ஸ் வச்சுருப்பாங்க. டீ போடுறதுல வந்து இது மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, நான் போடுறது இது மாதிரி ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போது நீங்கள் போடுற டீயில் என்ன ஸ்பெஷல்? நாங்கள் போகிறதில்ல, அதான் கொஞ்சம் கஸ்டமர் வந்தால் அவங்களுக்கு நம்ம டேஸ்ட்டாக போட்டு கொடுக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சுது. அடுத்தவங்க எப்படி போடுவாங்க எனக்கு தெரியாது. சரி, இப்போது டீ சில பேர் குடிச்சிட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாராட்டிட்டு கூட போவாங்க, ரொம்ப நல்லா டீ போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு யாராவது வந்து பாராட்டியிருக்கிறாங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, நல்லா இருக்குது மாஸ்டர், நான் போடுறது நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி ஆளை பார்த்து நான் கரெக்டாக போட்டு கொடுத்துருவோம். ஆளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லை, இவங்க வந்து ஸ்ட்ராங்காக கேட்பாங்க, இவங்க வந்து லைட்டாக கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம்? ஆளை பார்த்தா நானே போட்டு கொடுத்துருவேன். ஒருத்தர் லைட்டாக கேட்பாங்க, ஸ்ட்ராங்காக கேட்பாங்க. ஒரு வாட்டியே குடிச்சிட்டாங்கன்னா நானே கரெக்டாக அவங்களுக்குலாம் கரெக்டாக போட்டு கொடுத்துருவேன். இது உங்களுடைய வயசு வந்து என்ன ஆகுது? இப்போ வயசு 50 வயசு ஆகுது. இப்போ 50 வயசு ஆகுது. நீங்கள் வந்து அப்படின்னா 40 வருஷமாக டீ கடையில் வேலை செஞ்சுருக்கிறீங்க. இந்த துறையில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவங்களோ இல்லை சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்குதுங்களா? என் வாழ்க்கையில் நடந்தது வந்து எங்கள் அக்காவுக்கு தங்கச்சிங்கெல்லாம் இருந்தாங்க. குடும்ப கஷ்டத்துக்கு நான் வீட்டுக்கு பெரிய பிள்ளை நான் தான். அதாவது எங்கள் அப்பா அம்மா அவங்க வீட்டோட சரி, அது எங்கேயும் வெளியில் போகிறதில்ல. நானே கஷ்டப்பட்டு 2 அக்காவுக்கு 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணேன். நானே கல்யாணம் பண்ணி டீ கடை வச்சு கண்ட இதுதான். எல்லாமே வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து செய்ய முடியும். எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், நம்ம வந்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். இப்போது நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கும் போதே இதை பிடிச்சி தான் தேர்ந்தெடுத்தீங்களா? என்னை வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்தது என் குடும்ப கஷ்டத்துக்கு அவசரம். என் மாமா எங்கள் வேலூருக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்தோன்னா நான் படிக்க வைக்கிறேன், ஒரு பெரிய ஆளாகிறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. கட்சியில் வந்து என்னை டீ கடையிலே விட்டாங்க. நான் சின்ன வயசில் இருக்க சொல்ல அந்த தொழிலே நான் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துட்டு அந்த தொழிலை இது பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசில் வந்து மாமா வந்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி டீ கடையில் வேலை செஞ்சுட்ருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போது உங்களுடைய பசங்களை நீங்கள் என்ன படிக்க வச்சுருக்கிறீங்க? உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க? அவங்களும் நீங்கள் என்ன படிக்க வச்சுருக்கீங்கன்றது கொஞ்சம் சொல்லுங்கள். என் பசங்களை வந்து 2 பசங்க வந்து ஒன்று சிஎம்சியில் ரேடியோகிராஃபி, இந்த கேன்சர் வந்து ரேடியேஷன் வைக்கிறாங்களா அது மாதிரி படிச்சுனுக்குது. ஒரு பொண்ணு வந்து பையன் வந்து +2 முடிக்க போகிறான். அவன் அந்த இன்ஜினியர் படிக்கிறேன்னு சொல்லி படிக்க வச்சுனுக்குறான். இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்ருக்கிறீங்க. இப்போது நீங்கள் எல்லாருக்குமே மனசில் ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து இது ஆக முடியலையே அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் என்ன மாதிரி இதுக்கு வரணும், என்னவா வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க? நான் சின்ன வயசுலாம் படிச்சிருந்தேன்னா நான் ஒரு போலீஸ் வேலையை பார்க்குறத ஆசைப்பட்டேன். அது என்னால் முடியல. இன்னமும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு போலீஸ்காரங்க வந்து டீ கடைக்கு வந்து டீ குடித்தா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குங்களா? ஏன் நம்மளும் ஒரு மாதிரி படிச்சிருந்தா ஒரு போலீஸ் ஆகிருப்போமே அப்படின்ற மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி படிச்சிருந்தா ஆயிருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீல்டு இருக்குதா, இருந்தாலும் அது செய்ய முடியலன்னு மனசில் வருத்தம் தான் எனக்கு. ஃபேமிலி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீ கடை வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்காக விட்டு கொடுத்து போயிருப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி அவங்க எதுவும் இது பண்ணுறதில்ல. சரி, என் போக்கிலே அவங்கள விட்டு படிக்க வைக்கிறனால எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், நீங்கள் சின்ன வயசில் என்னை படிக்க வைக்கல, இந்த மாதிரி தொழிலுக்கு என்னை கொண்டு விட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறேன், நீங்கள் படிக்க வச்சுன்னா நான் அந்த வெளியே போய் இருப்பேன். அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறேன் நிறைய. நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதிரி என்னை கொண்டு அங்கே விட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வந்து சேமிப்பு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய சேமிப்பு எப்படியெல்லாம் வந்து ஒரு காசை மிச்சப்படுத்தினா சேமிக்கலாம்? நம்ம கடையில் வியாபாரம் பண்ணி எவ்வளோ ஆறாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு மீதி இருந்தால் தான் சேமிப்பு பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சில நேரத்தில் சேமிப்பு பண்ணுற பணமே நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி. இந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் சேமிப்பு நான் பண்ணலை. வர காசு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, வரத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே வரத்துக்கும் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நல்லா யாருக்கும் நான் இது பண்ண முடியல. ரொம்பவே நிறைய விஷயங்கள் நிறையா பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போது புதுசாக ஒருத்தர் வந்து ஒரு டீ கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நீங்கள்
டீ கடையில் மாஸ்டராக இருந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான டிப்ஸ்லாம் பண்ணால், இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு வந்துடுங்க டீ கடைக்கு, இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த நேரத்தில் தான் டீ நிறையா போகும், டீ மட்டும் போட்டு டீ கடை நடத்தாமல் இதெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஏதாவது? இந்த மாதிரி டீ கடை வச்சுல இந்த மாதிரி பிஸ்கட் ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி ஏன்னா போட்டு விற்றீங்கன்னா அது கூட மாட்டேன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா பிக்கப் ஆகும், நல்லா கிரேக்கு வரும். அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாத, வெளியில் போக மாட்டாங்க, கிரேக் இங்கேயே தேடின்னு வரும். அந்த மாதிரியான சொல்லும். இப்போ எப்பயுமே வந்து நான் நிறையா டீ கடையெல்லாம் பார்த்துருப்பேன், ஒரு சவுண்டாக எப்பயுமே பாட்டு போட்டிருப்பாங்க, நிறையா ஒரு டிவி இருக்கும், அதுவும் நல்லா சவுண்டாக தான் வச்சு கேட்பாங்க. ஏன் அது மாதிரி? அந்த மாதிரி வைக்கிறதுலாம் சரி, சிலவங்களுக்கு கடை இருக்குது தெரியாது, அதனால் இந்த பாட்டு என்ன டிவி வேணால் வச்சாங்கன்னா அந்த சவுண்டு திரும்பி பார்த்தாங்கன்னா கடை இருக்குதுன்னு சொல்லி அவங்க திரும்பி பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இதுக்கு அவசரம் வச்சுருக்கிறோம். இன்னும் சில இடத்துலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்ஸ் நிறையா போட்டிருப்பாங்க. அப்படியே டீ கடை அப்படின்னாலே அந்த போர்டுக்கெலாம் லைட் செட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாஸ்டர் வந்து அப்படியே ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு பனியன் போட்டுக்கிட்டு அப்படியே பட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே சாம்பிராணிலாம் போட்டிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் இந்த விஷயம் வந்து ஆரம்பத்தில் கடை புதுசாக வைக்குமோ அந்த மாதிரி யாருக்கும் தெரியாது இருக்குமோ, அதனால் ஒரு மாதத்துக்கு அப்படி போட்டுல இருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ஜனங்களுக்கு கவர் ஆகும், நல்லா ஓடும், கிரேக் வரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். ரொம்பவே நிறைய விஷயங்கள் நல்லா பகிர்ந்துக்கிட்டீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளுடைய அனுபவ மேடை நிகழ்ச்சியில் டீ கடையில் மாஸ்டராக வேலை செய்கிறாங்க திரு ஆர் மோகன் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். பேனா மரங்கள். ஊரெங்கும் முளைத்து நாடெங்கும் வளர்ந்து உயரம் ஏற்றம் கொண்டன பேனா மரங்கள். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களை நட்டு வளர்த்தவர்களும் நன்னீர் விட்டு தழைவித்தவர்களும் அகரமறியாமல் அயர்ந்து உறங்கிவிட்டனர். பேனா மரங்களின் கனிகள் அறிவு எனும் ஆடை உடுத்தி அந்திம காலத்தில் ஒளி தந்து இனித்தன. மரம் நட்டவனுக்கோ அகரம் தெரியாது, கனி கொண்டவனுக்கோ நட்டவனின் மனம் புரியாது. பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் இன்னும் நன்னீர் ஊற்றினான். பிழைப்பு தேடி கனிகள் திரட்டியவன் வாழ்க்கை படிக்கட்டில் வேகமாய் ஏற நட்டவன் இன்னும் நன்னீர் ஊற்றினான். தலைமுறைகள் தாண்ட நன்னீர் மாறி பன்னீரானது. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. கனி கொண்டவன் பாதையில் வேர்கள் நின்றன. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல மரங்களை. இரண்டாம் தலைமுறை கனி கொண்டான், இன்னும் நட்டான் பல பேனா மரங்களை. நடக்கும் வழிகளிலும் பேனா மரங்கள், உழும் நிலம் எங்கும் பேனா மரங்கள். பாறையிலும் பல்கி பெருகின பேனா மரங்கள். பாரபட்சமின்றி பாரெங்கும் பேனா மரங்கள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். உரமிட்டு ஊன்றி நட்டு கனி தின்னும் காலம் கடக்க பழுத்து தொங்கும் பேனா மரக்கனிகள். காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி. காடு கழனி கண்டு பாறை அடித்து நொறுக்கி உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் இரகசியமாய் தோண்டிய புதையல் பேனா மர விதைகள். உடல் உழைப்பின் உச்சம் தொட்ட முதல் தலைமுறைக்காரன் இரகசியமாய் தோண்டிய புதையல்
பேனாமர விதைகள். விதை வித்தவன் விரும்பி உண்ணாது அமுதாய் அளித்தான் அடுத்த தலைமுறைக்காரனுக்கு. அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். அன்பாய் புசித்து அளவாய் ரசித்து 1000 ஆண்டுகள் அரவமின்றி வளர்ந்தது அந்த ஆக்ரோஷம். புதையில் உதிர்த்த மரங்கள் உதிர்த்தன தன் மழலைகளை. மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனாமரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். மூன்றாம் தலைமுறைக்காரன் முளைக்கையில் முளைத்தது ஆக்ரோஷத்தின் ஆடம்பரம். சொகுசாய் நின்றான், நடந்தான். சொகுசாய் நின்றான், நடந்தான். கால்கள் வலிக்க பேனாமரக் கனிகள் கொண்டு எந்திரங்கள் செய்வித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். முதல் தலைமுறையின் உழைப்பு எனும் உண்மையை பொய்வித்தான், பொய்ப்பித்தான். இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனாமரக் கனிகள் மீது. இன்னும் 2 தலைமுறைகள் தாவ காடு கழனி காணாமல் போக அன்பாய் புசித்தவன் அதிகாரமாய் கை வைத்தான் பேனாமரக் கனிகள் மீது. பேனாமரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனாமரக் கனிகள் கோபம் கொள்ள காலம் வெகு தூரமில்லை. புதையல் பெட்டியில் விதைகள் மீதமில்லை. பேனாமர விதைகளில் இன்று வீரியமில்லை. பேனாமரங்கள். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அங்குள்ள வளங்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களை பத்தி பார்த்துட்டு வரும். இந்த நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு துபாய். துபாய் அல்லது துபாய் என்பது ஐக்கிய அரபு நாடுகளின் 7 நாடுகளில 2வது பெரியதும் அதில் உள்ள ஒரே ஒரு நகரத்தை குறிக்கும் வகையில் 1வது நகரம் ஆகும். இது அரேபிய தீபகற்பத்தில் அரேபிய வளைகுடாவின் தெற்கே அமைந்துள்ளது. அதாவது பாரசீக வளைகுடா என்றும் அழைக்கலாம். இது அரபு நாடுகளில் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது. பரப்பளவில் அபுதாபியை விட அடுத்த 2வது நிலையில் உள்ளது. துபாய் மற்றும் அபுதாபி ஆகியவை மட்டுமே நடுவண் அரசு முக்கிய தீர்மானங்களுக்கு எதிர்வாக்கு அதிகாரம் கொண்டுள்ள அரபு நாடுகள் ஆகும். துபாய் மிக குறுகிய காலத்தில் மிகுந்த வளர்ச்சி பெற்றுள்ள ஒரு நகரமாக விளங்குகிறது. நீண்ட காலமாகவே துபாய் முத்து குளித்தல் போன்றவைக்காக அறியப்பட்ட இடமாக இருந்த போதிலும் அபுதாபி பகுதியிலிருந்து பனியாஸ் என்னும் இனக்குழுவினர் அல் மக்தூம் குடும்பத்தினர் தலைமையில் இவ்விடத்தில் குடியேறிய உடனேயே இதன் நவீன வரலாறு ஆரம்பமானது. துபாய் கடந்த சில ஆண்டுகளில் வியக்கத்தக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது. இது 1971ஆம் ஆண்டு 2ஆம் நாள் டிசம்பர் மாதம் விடுதலை பெற்றது. மக்கள் தொகையை பொறுத்த மட்டில் துபாய் மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகம் என்ற நாடே ஒரு தனித்தன்மை உடையதாகும். இந்நாட்டின் மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 80% வெளிநாட்டினராக உள்ளனர். இருப்பினும் ஆட்சி அதிகாரத்திலும் அரசு பணிகளிலும் பிற நாட்டினர் நுழைய பல தடைகள் உள்ளன. மேலும் இந்நாட்டின் குடிமகனாவதற்கு கடுமையான பல சட்டத்திட்டங்கள் உள்ளன. இதன் மூலம் இந்நாட்டு மக்கள் சிறுபான்மை இனமாகவே இருந்தாலும் நாட்டின் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் உள்ளது. துபாய் அமீரகத்தின் மக்கள் தொகை சுமார் 22 லட்சம் ஆகும். துபாய் மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகம் என்ற நாடே இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் ஒரு நாடாகும். இந்நாட்டில் வாழும் வெளிநாட்டினர்களில் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் உள்ளனர். இவற்றுள் இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள் மற்றும் இந்துக்கள் பெருமளவில் உள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்த போதும் அங்கு வசிக்கும் மற்ற மதத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் நாடாகவே உள்ளது.
அதற்கு எடுத்துக்காட்டாக எல்லா மதத்தவர்களுக்கும் அவரவர் விருப்பம்படி வணங்குவதற்கு கோயில், கிறிஸ்துவ கோவில்கள் மற்றும் சீக்கிய கோயிலும் உள்ளது. துபாயின் பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2008ஆம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி துபாயின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 82.11 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் ஆகும். துபாய் ஐக்கிய அரபு அமீரகங்களில் பொருளாதாரத்தில் 2வது பெரிய அமீரகம் ஆகும். அபுதாபியை விட நிலப்பரப்பிலும் எண்ணெய் வளத்திலும் பல மடங்கு சிறிய ஒரு அமீரகம் துபாய். துபாய் அமீரகத்தின் தொடக்க கால வளர்ச்சிக்கு அதன் எண்ணெய் வளம் காரணமாகவும் போதுமானதாகவும் இருந்தது. ஆனால் துபாயின் எண்ணெய் வளம் அதன் தொடர் வளர்ச்சிக்கு போதுமானதாக இருக்காது என்பதை அந்த அமீரகத்தின் அரசாங்கம் உணர்ந்தே இருந்தது. இதன் காரணமாக துபாய் அரசு எண்ணெய் சாரா பிற தொழில்துறைகளின் வளர்ச்சிக்கு வித்திட்டது. வெளிநாட்டு மூலதனத்தை அதிகரிக்கும் பொருட்டு அரசு நடைமுறைப்படுத்திய திட்டங்களின் விளைவாக துபாய் கடந்த 30 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் பல மடங்கு வளர்ச்சி அடைந்தது. குறிப்பாக 2005இல் வெளிநாட்டவர்கள் துபாயில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் சொத்து வாங்க அனுமதி அளித்தது வெளிநாட்டு முதலீடு பெருக ஒரு முக்கிய காரணம் ஆகும். துபாயின் கட்டுமானத்துறை 2004இல் தொடங்கி 5 ஆண்டுகள் அசாதாரண வளர்ச்சி அடைந்தது. இதற்கு இந்தியா, இங்கிலாந்து, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க முதலிய நாடுகளிலிருந்து வந்த முதலீடுகள் பெரும் காரணமாக அமைந்தது. 2008ஆம் ஆண்டின் இறுதி வாக்கில் துபாயின் கட்டுமானத்துறையும் அதை நம்பியிருந்த துபாயின் பொருளாதாரமும் பெரும் வீழ்ச்சியை அடைந்தன. இந்த வீழ்ச்சிக்கு உலக பொருளாதார பின்னடைவு மற்றும் அளவுக்கு அதிகமாக அதிகரித்த சொத்துக்களின் மதிப்பு ஆகியவை முக்கிய காரணங்களாக அமைந்தது. துபாயின் அரசியலமைப்பு முடியாட்சியின் மூலம் பின்பற்றுகிறது. 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து முகமது பின் ராஷித் அல் மக்தூம் மன்னராக பதவி வகிக்கிறார். அங்கு வாழும் பெரும்பாலானோர் வெளிநாட்டு மக்களாகவே உள்ளனர். அங்கு வாழும் மக்களான எமிரேட்ஸ் அதாவது அரேபியர்கள் 15% மட்டுமே உள்ளனர். அரேபியர்களுக்கு உயர்கல்வி பெறும் வரை இலவச கல்வி, இலவச மருத்துவம் மற்றும் வீட்டு வசதிகள் செய்து தரப்படுகிறது. ஆனால் அவர்கள் உயர்கல்வியை பெற்றவுடன் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கொள்ள அறிவுறுத்துகிறது. துபாய் உலகிலேயே வளர்ந்து வரும் நாடுகளில் முதன்மையாக உள்ளது. 1991ல ஒரே ஒரு உயரமான கட்டிடம் தான் இருந்ததாம். ஆனா இப்போது 400 உயரமான கட்டிடங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. உலகின் உயரமான கட்டிடமான பூர்ஜ் கலிஃபா துபாயில் தான் உள்ளது. அதுல 164 மாடிகள் உள்ளதாம். துபாயை பத்தின இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன தெரியுமா? துபாயில பெர்மனன்ட் அட்ரஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இல்ல. துபாயில டெலிவரி சர்வீஸ் செய்வது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. நம்ம ஊர்ல விண்ணப்பங்கள்ல அட்ரஸ்க்கு ஒரு லைன் கொடுக்கறது மாதிரி துபாயில அட்ரஸ்க்காக ஒரு தனி இடமே கொடுத்திருப்பாங்களாம். கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு மேப் வரையவோ அல்லது அந்த இடத்தை சென்று சேர வழிமுறைகளும் கொடுக்கணுமா. இதுதான் துபாயில பின்பற்றப்படும் அட்ரஸ் சிஸ்டமா இருந்துட்டு வருது. 1966ஆம் ஆண்டு தான் துபாயில எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால அங்க எண்ணெய் வளம் பெருமளவு இருந்தது. முதலில் எண்ணெய் வளம் பெருமளவில் இருந்தாலும் இப்போது 11% மட்டுமே உள்ளது. துபாய் பொறுத்தவரை சுற்றுலாத்துறையும் வணிகமும் தான் பெரும் பொருளாதாரத்திற்கு வழிவகுக்கிறது. த துபாய் மால்னு சொல்லப்படும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உலகின் மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 1200 கடைகள் உள்ளதா சொல்றாங்க. பெரும்பாலான அமெரிக்கன் கடைகளும் அங்க உள்ளதாம். துபாயின் மெட்ரோ ஸ்டேஷன் 2009ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 42 ஸ்டேஷன்ஸ் இருக்காம். அதுல ஒரு பெரிய சிறப்பம்சமே அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் 18 மாதங்கள்ல கட்டப்பட்டது. ஆமாம், 42 ஸ்டேஷனும் 2 வருடங்களுக்கும் கம்மியான காலகட்டத்துல கட்டப்பட்டிருக்கு. துபாய் ஒரு முறை டிஸ்னிலேண்ட் கிட்ட தங்கள் நகரத்துல ஒரு ரிசார்ட்டை கட்ட சொல்லி வேண்டினாங்களாம். ஆனா துபாய் நகரம் சின்ன நகரமா இருக்குன்னு சொல்லி டிஸ்னிலேண்ட் அதை மறுத்துட்டாங்களாம். அதனால துபாய் தங்கள் நாட்டிலே ஒரு பெரிய தீம் பார்க் கட்டணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதற்கு துபாய் லேண்ட்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதை திறக்கும் போது துபாய் லேண்ட் டிஸ்னிலேண்டுக்கு 2 மடங்கு பெரியதா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த துபாய் லேண்டை பார்க்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களை இருக்கும்னு சொல்றாங்க. உலகின் மிக சொகுசான ஹோட்டல் துபாயில தான் இருக்கு. அது பேர் பூர்ஜ் அல் அராப். துபாயில நிறைய மேன்மேட் ஐலாண்ட்ஸும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பனைமலை வடிவில் இருக்க பனைத்தீவு. இந்த பனைத்தீவுல பல தீவுகளும் ரெசார்ட்ஸும் ரெஸ்டாரண்ட்ஸும் பிரைவேட் ரெசிடென்ஸும் இருக்கு. வெயில் காலத்துல 120 டிகிரி செல்சியஸ் வெயில் வீசுமா. குறைஞ்சது 100 டிகிரி செல்சியஸ் ஆவது வீசுமா. துபாய் இஸ்லாமிய நாடுங்கிறதால பல மசூதிகள் இருக்கும். ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட மெக்காவை நோக்கி தொழுகை செய்யறதுக்கு வசதியா ஒரு ஏரோ இருக்குமா.
அந்த திசையில தொழுகையை நடத்தலாம். துபாய் ஒரு வெப்பமான நாடுங்கிறதால பெரும்பாலான இடத்துல ஏர் கண்டிஷனர் தான் இருக்குமா. அங்க செல்லும் பேருந்தில் கூட ஏர் கண்டிஷனர் தான் இருக்குமா. துபாயில அரபிக் தான் ஆட்சி மொழியா இருக்குது. அரபிக் ஆட்சி மொழியா இருந்தாலும் ஆங்கிலத்தை தான் பெரும்பாலானவங்க பேசுறாங்க. இங்கிருந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்கு உள்ள அரேபியர்களிடம் அரபு மொழியில பேசினாலும் அவங்க இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்றதா சொல்றாங்க. துபாயை பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அங்க தனி மனிதர்களுக்கென வரிகள் இல்ல, அதாவது டாக்ஸஸ் இல்ல. துபாயில பர்கர் கிங், டன்கின் டோனட்ஸ், சப்வே போன்ற எல்லா விதமான அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குமா. அங்கு சென்று வந்த சுற்றுலா பயணிகள் அனைவருமே துபாயோட கிரைம் ரேட் 0% சொல்றாங்க. இதற்கு முக்கிய காரணம் துபாயில விதிமுறைகள் ரொம்பவே கடுமையானது, தண்டனைகளும் ரொம்ப ரொம்ப கடுமையானது. அவை இல்லாமல் அங்கு இருக்கும் மக்களே ரொம்பவே அறநெறியோட இருக்காங்களாம். அதனால அங்க குற்றம்னு ஒண்ணு நடக்க சான்ஸே இல்ல. மேலும் ஸ்டஃப்ட் கேமல், அல் ஹரீஸ், ஷார்மன், அல் மக்போன் போன்ற உணவுகள் தான் துபாயோட ஃபேவரட் ஃபுட்ஸா இருக்கு. இந்த உணவு வகைகள் எல்லாமே அரபு நாட்டுக்கு சென்றா கண்டிப்பா சாப்பிட்டு வரணும்னு சொல்றாங்க. துபாயின் உடையை பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் வெயில்ஸ் என்ற நீளமான உடைய அணிந்துக்கிறாங்க. அவங்களுடைய பாரம்பரிய உடையாக அபாயாவை அணிஞ்சு ஹிஜாபும் அணிஞ்சுக்கிறாங்க. சில பெண்கள் நிக்காப்னஸையும் அணிஞ்சுக்கிறாங்க. அங்கு வாழும் ஆண்கள் கண்டூரா என்ற பாரம்பரிய உடைய அணிந்துக்கிறாங்க. அரேபியர்கள் 5 அல்லது 6 வயதிலிருந்தே இந்த பாரம்பரிய உடைய அணிந்துக்கிறாங்களாம். துபாய் மக்கள் இப்ப கூட அவ்வளவா யூரோப்பியன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் அணிவதில்லையாம். ஆனா வெளிநாட்டுக்கு போனா மட்டும்தான் யூரோப்பியன் ஸ்டைல்ல அவங்க உடை அணிந்துக்கிறதா சொல்றாங்க. அங்க பயன்படுத்த வரும் நாணயத்தை தினார்னு சொல்றாங்க. துபாயில் இருக்கும் துபாய் ஜூ அரேபிய பெனின்சுலாவில பழமையான விலங்கியல் பூங்கா. அந்த துபாய் ஜூல மட்டும் கிட்டத்தட்ட 230 அனிமல் ஸ்பீஷிஸ் இருப்பதா சொல்றாங்க. அதுல 248 பாலூட்டிகள், நரிகள், லயன், பியூமாஸ், சிம்பான்சிஸ் போன்ற பாலூட்டிகளும் அங்க இருக்காம். அவை அல்லாத அரிய விலங்குகளான பெங்கால் டைகர், கிரே வுல்ஃப், பைபீரியன் டைகர் போன்ற அரிய விலங்குகளும் இருக்காம். துபாயோட விளையாட்டை பொறுத்தவரை ஃபுட்பால் தான் ரொம்ப பாப்புலரா இருக்கு. 1990ஆம் ஆண்டு ஃபைஃபா வேர்ல்ட் கப்ல துபாய் ஃபைனல்ஸ்க்கு தகுதி பெற்றிருக்கு. பார்க்லேஸ் துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ஸ் துபாயில ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. துபாயில உள்ள அனைத்து கட்டிடங்களும் இஸ்லாமிய ஸ்டைல்ல தான் இருக்குமா. துபாயோட கொண்டாட்டங்களை பொறுத்தவரை துபாய் டெசர்ட் ராக் ஃபெஸ்டிவல், துபாய் இன்டர்நேஷனல் ஜாஸ் ஃபெஸ்டிவல் போன்றவை ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. துபாயோட வணிகம் ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி செல்லர்ஸ் போன்றவற்றிலும் பெருமளவு நம்பி இருக்கு. என்னங்க, துபாயை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சிவப்பிரியா. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்ல போறவங்கள பத்தி நீங்க கேட்டாலே உடம்பே புல்லரிக்குங்க. அந்த அளவுக்கு என்ன வியப்புலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துச்சு நம்ம ராதாபாயோட வாழ்க்கை பயணம். உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் கூடவே நம்பிக்கையும் தரும்னு நம்புறேன். சரி, ராதாபாய் வாழ்க்கை பயணம் இதோ உங்களுக்காக. ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா லட்சத்துல ஒருவருக்கு தான் இந்த நோய் வருமாம். இது ஒரு கொடூரமான நோய். ரெட்டினாவுல இருக்கிற செல்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். செல்கள் அழிய அழிய பார்வையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிறக்கும் போதே பார்வை இல்லாம பிறக்கிற வேதனையை விட இது கூடுதல் துயரம். நாளைக்கு மொத்த பார்வையும் போயிடுங்கிற எண்ணத்திலேயே இன்னைக்கு பொழுதை கடத்துற துயரத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. உறவுகளுக்குள்ள திருமணம் செஞ்சா இந்த பிரச்சனை வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்னமும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. ராதாபாய்க்கு பூர்வீகம் உசிலம்பட்டி.
அப்பா கிருஷ்ணமூர்த்தி தமிழாசிரியர், அம்மா முத்துலட்சுமி இல்லத்தரசி, 3 சகோதரர் 2 சகோதரின்னு பெரிய குடும்பம். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், அதே நேரம் கருணையும் கொண்டவராம். ராதாபாய் பிறந்த 4-5 மாசத்திலேயே பார்வையில பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2வது அண்ணனுக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இருந்ததால குடும்பத்துல ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு. லட்சத்துல ஒருவருக்கு தான் வரும் இந்த நோய் ஏனோ இவங்க குடும்பத்துல 2 பேருக்கு வந்துடுச்சு. பிறக்கும் போதே ராதாபாய்க்கு பாதி அளவுக்கு தான் பார்வை இருந்துச்சாம். வளர வளர ஒளி தேஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே தடுமாற தொடங்கினாங்களாம். ஆனா அவங்க அப்பா அவங்கள தைரியமா தான் வளர்த்தாராம். மடியில உட்கார வச்சுக்கிட்டு மண்ணுல எழுதி பழக்குவாராம். பாரதிதாசன் பாடல்களை பாடி காட்டுவாராம். சங்க இலக்கியங்கள் சொல்லி தருவாராம். வரலாற வாசிச்சு காட்டுவாராம். ராதாபாய் வேலைகளை அவங்களையே செய்ய சொல்லி பழக்கப்படுத்துவாராம். எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது, உன் சுயத்தை மட்டும் நம்புன்னு சொல்லி தந்தாராம். அப்பாவோட வழிகாட்டுதல் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க என்ன ஆகிருப்பாங்கன்னு கற்பனை கூட செய்ய முடியலையாம். பகல்ல ஓரளவுக்கு நிதானமா நடந்துடுவாங்களாம். இரவுல மொத்தமா ஒளி மங்கிடும். தடுக்கி விழுந்து எழுந்திருப்பாங்களாம். ஒவ்வொரு முறை விழுந்து எழும்போதும் உத்வேகமும் உறுதியும் அதிகமாச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. பள்ளிக்கூட வாழ்க்கை ரணமா தான் இருந்துச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. போர்டை பார்த்து படிக்க முடியாதாம். அதனால பாடம் நடத்தும் போதே ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள எழுதி வச்சுக்குவாங்களாம். இவங்களுக்கு இருக்க பிரச்சனைய ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சுங்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும் பொது பள்ளியில தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் பூந்தமல்லி அரசு பார்வையற்றோர் பள்ளியில படிப்ப தொடங்கினாங்களாம். வெளியுலகம் தெரியாம இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த ராதாபாய்க்கு மிக பெரும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது அந்த பள்ளிதான். நம்ம வாழ்க்கை முடங்கி போகலங்கிற தைரியமும் அங்கதான் கிடைச்சுதாம் ராதாபாய்க்கு. இதுதான் நிலைமைங்கிற யதார்த்தத்தையும் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தன்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதும் தெரிஞ்சுதாம். ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டது. நம்ம படைப்புக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கான்னு உணர்ந்தாங்களாம் ராதாபாய். பிரெய்லி புத்தகங்கள், டெய்லர் ஃப்ரேம்னு சொல்லப்படுகிற கணக்கு ஸ்லேட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சுதந்திர உணர்வை உருவாக்குச்சு. நாம கத்துக்க முடியும், மத்தவங்கள போல படிக்க முடியுங்கிற எண்ணமே ராதாபாய உற்சாகப்படுத்துச்சு. ஆவேசமா கத்துக்கிட்டாங்களாம். 77ல SSLC முடிச்சாங்க. 600க்கு 427 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி முதல் மாணவியா வந்தாங்க ராதாபாய். அப்போ குடும்ப சூழல் நிறைவா இல்லையாம். அப்பா ரிட்டையர் ஆகிட்டாராம். அண்ணன்கள் வேலைக்கு போற நிலைமையில இல்ல. 2 அக்காக்களும் ஆசிரியர் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால ஒரு வருஷம் வீட்டுல இரு, அடுத்த வருஷம் ஆசிரியர் பயிற்சியில சேர்த்து விடுறேன்னு அப்பா சொல்லிட்டாராம். ஆனா அந்த ஒரு வருஷத்தை வீணாக்க ராதாபாய்க்கு விருப்பம் இல்ல. ஏதாவது உருப்படியா கத்துக்கலாமேன்னு யோசிச்சாங்களாம். திருச்சியில விழி இழந்த மகளிர் மறுவாழ்வு இல்லம் இருக்கு. டாக்டர் ஜோசப் சரோட மகள் பிரியா தியோடர் நடத்துறாங்க. பார்வை இழந்த பெண்களுக்கு கவர் மேக்கிங், டெய்லரிங் மாதிரியான நிறைய கைத்திறன் பயிற்சிகளை கொடுக்கறதா கேள்விப்பட்டாங்க ராதாபாய். உடனே நேரத்தை வீணாக்காம பிரியா அம்மாவை போய் பார்த்தாங்களாம். அதுதான் ராதாபாய் வாழ்க்கையோட திருப்பு முனை. இவ்வளவு மார்க் எடுத்துட்டு மேல படிக்காம இருக்க கூடாது, நான் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லி ராதாபாய PUCல சேர்த்து விட திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரிக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். ஆனா கல்லூரி நிர்வாகம் ராதாபாய சேர்த்துக்க விரும்பல. இது நார்மல் பிள்ளைங்க படிக்கிற கல்லூரி, இங்க பிளைண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரியா அம்மாதா ராதாபாய்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணி பிரின்சிபல் கிட்ட பேசினாங்களாம். நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, சரியா படிக்கலனா டிராப் பண்ணிடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. உங்களுக்காக ஒரு சீட்டை வீணாக்குறோம்னு சொல்லிட்டு தான் ராதாபாய கல்லூரியில சேர்த்துக்கிட்டாங்களாம். அவச்சொற்களை கவனத்துல எடுக்காத, உன் திறமையை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இது, உன்னால முடியும், நல்லா படின்னு உற்சாகப்படுத்தினாங்களாம் பிரியா அம்மா. ராதாபாயோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பிரியா அம்மாவோட பங்கு இருக்காங்க. கல்லூரி ராதாபாய் எதிர்பார்த்த அளவுக்கு இதமா இல்ல. 104 மாணவிகள்ல ராதாபாயும் சந்திராங்கிற பொண்ணும் தான் பார்வை இல்லாதவங்களாம். சந்திராவும் பிரியா அம்மா மூலியமா தான் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. வகுப்பறையில இவங்க கூட யாருமே பேச மாட்டாங்களாம். வெளியில போனா இவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஹாஸ்டல்ல கூட இவங்கள ரூம்மேட்ஸா கூட சேர்த்துக்க யாரும் தயாரா இல்ல. அப்புறம் பாக்கியரதின்னு ஒரு பொண்ணு மட்டும் இவங்க 2 பேரையும் ரூம்மேட்டா கூட வச்சுக்க முன் வந்தாங்களாம். இறைவன் பிரியா அம்மா மாதிரி பாக்கியரதி மாதிரி எல்லா இடங்களையும் ராதாபாய்க்காக ஒரு ஜீவனை அனுப்பி வைக்க தவறல. பாக்கியரதி நிறைய சப்போர்ட்டா இருந்தாங்களாம். அவங்க இல்லைன்னா கல்லூரியில இருந்து பாதிலேயே நின்னாலும் நின்னு இருப்பாங்களாம் ராதாபாய். அந்த அளவுக்கு மன நெருக்கடி.
காலப்போக்குல அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. படிக்கணுங்கிற ராதாபாயோட ஆர்வத்தை பார்த்து மாணவிகள் அவங்க மேல தனி கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்களாம். ராதாபாய்க்கான தேவைகளை கூட சில மாணவிகள் எடுத்துக்கிட்டாங்களாம். வகுப்பறையில நடத்துற பாடத்தை பிரெய்லில நோட்ஸ் எடுத்துக்குவாங்களாம். அன்னம் நாராயணன் மேடம் ரீடர்ஸ் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் அமைப்பு நடத்தினாங்க. அவங்க கிட்ட பாட புத்தகங்களை கொடுத்தா கேசட்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுவாங்களாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாம். ஹாஸ்டல்ல தோழிகள் படிச்சு காட்டுவாங்களாம், அதை குறிப்பெடுத்து படிப்பாங்களாம். இப்படி பல வகையில படிச்சு பியூசி படிச்ச 104 பேர்ல ராதாபாய் தான் ஃபர்ஸ்ட் மார்க். பியூசி முடிச்சதும் பிஏ படிக்கணும். அப்பவும் பண பிரச்சனை வந்து நின்னுச்சாம். ஆனா ஒரு சீட்டை வீணாக்குறேன்னு சொல்லி எந்த பிரின்சிபல் வருத்தத்தோட சீட் கொடுத்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு நான் உன்னோட படிப்பு செலவை ஏத்துக்கிறேன், கவலைப்படாம படின்னு சொன்னாங்களாம். வேறு சிலர்கிட்டையும் உதவிகள் பெற்று கொடுத்தாங்களாம். பிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினாங்க நம்ம ராதாபாய். அதோட விடாம எம்ஏல பல்கலைக்கழக அளவுல 2வது இடம் பிடிச்சாங்க. படிப்பு மேல இருக்கிற தாகம் அடங்கவே இல்லையாம். பிரியா மேடம் ராதாபாயோட பொருளாதார தேவைகளை சரி செய்யறதுக்காக அவங்க இல்லத்துல கவுன்சிலர் பணியிடத்தை உருவாக்கி ராதாபாய நியமனம் செஞ்சு சம்பளமும் கொடுத்தாங்களாம். அந்த தருணத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தவங்க மணிசுந்தரம் அவங்க ராதாபாய பத்தி கேள்விப்பட்டு கூப்பிட்டு பாராட்டினாங்களாம். பிஹெச்டி படிக்க விரும்புறேன்னு ராதாபாய் சொன்னாங்களாம். நேரடியா பிஹெச்டி பண்ண சிறப்பு அனுமதியும் கொடுத்துட்டாங்களாம். திருச்சி ஈவேரா பெரியார் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரஹீம் ராதாபாய்க்கு வழிகாட்டியா வந்தாங்களாம். ராதாபாய் போலவே பார்வை இல்லாதவங்கள பத்தியே ஆய்வு பண்ண முடிவு செஞ்சாங்களாம். இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல பார்வையற்றோர் மறுவாழ்வு பணிகளை பற்றி வரலாறுங்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டாங்களாம் நம்ம ராதாபாய். இந்தியா முழுவதும் இருக்கிற பார்வை இழந்தோர் அமைப்புகளுக்கு போய் செய்திகளை சேகரிச்சாங்களாம். சாருபாலாங்கிற பெண் ராதாபாய்க்கு உதவியாளரா வந்தாங்களாம். எட்வர்ட் ஜேனதான்கிற சமூக ஆர்வலர் எல்லா பயணங்களையும் கூடவே வந்து உதவி செஞ்சாராம். புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து படிக்க சொல்லி பிரெய்லில எழுதி வச்சு மனசுல ஏத்துக்கிட்டு டைப்ரைட்டர்ல ராதாபாயை டைப் பண்ணி ஆய்வை சப்மிட் செஞ்சாங்களாம். 2 வருடங்கள் தீவிரமா பரிசீலனை செஞ்ச பிறகுதான் ராதாபாய்க்கு பிஹெச்டி கொடுத்தாங்க. தென்னிந்தியாவுல பிஹெச்டி பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற பெண் ராதாபாய் தாங்க. படிப்பு முடிஞ்சதும் கோவை அவினாசிலிங்கம் மனையியல் கல்லூரியில வேலை கிடைச்சது நம்ம ராதாபாய்க்கு. 1994 தமிழக முதல்வர் சிறப்பு அரசாணை மூலம் புதுக்கோட்டை கல்லூரியில ராதாபாய பணியமர செஞ்சாங்க. 2008 வரலாற்றுத்துறை தலைவரா ஆனாங்க நம்ம ராதாபாய். மாணவிகளின் விருப்பத்துக்குரிய பேராசிரியராக இருக்கிறாங்க ராதாபாய். அவங்க கல்லூரியில படிக்கிற மாணவிகள் கிராமப்புறத்துல இருந்து வரவங்க, பெரும்பாலும் முதல் தலைமுறை பட்டதாரிங்க. அவங்கள ராதாபாய் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. கல்வியோட பயனே சுயமா சிந்திக்க தூண்டுறதுதான். அதனால நிறைய கேள்விகளை எழுப்பி பதில் தேட தூண்டுவாங்களாம். ஆடியோ புக், பிரெய்லி புக் வச்சு நிறைய படிச்சுட்டு தான் வகுப்பறைக்குள்ள போவாங்களாம். நம்ம ராதாபாய்க்கு ஹெலன் கில்லர் தான் ரோல் மாடலாம். பிறந்த 18 மாசத்துல பிரெயின் டியூமர்ல பார்வை பறி போச்சு, காதும் கேட்கல, வாயும் பேச முடியாத நிலை ஹெலன் கில்லருக்கு. ஆனா நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அவங்க எழுதின ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ங்கிற அவங்க சுயசரிதம் தான் ராதாபாய் வாழ்க்கையவே மாத்துச்சாம். எப்போலாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்போ தன்னை ஹெலன் கெல்லர் மாதிரி நினைச்சுப்பாங்களாம் நம்ம ராதாபாய். அதனாலதான் நான் ராதாபாய்க்கு தமிழக ஹெலன் கெல்லர்னு செல்ல பெயர் வச்சிருக்கேன். என்ன நேயர்களே, நம்ம ராதாபாயோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. It's story time. In Vit Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more.
As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events,
I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. தமிழ்ச்சுடர் வாழும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். நயனுடையான் நல்கூன்றான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைக்கலாவாறு. உதவும் உள்ள உடையவங்களுக்கு எப்போ வறுமை நிலை வரும்? தன்னால மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலை வரும்போதுதான் அது வறுமை நிலைன்னு வள்ளுவர் தன்னுடைய நூலான திருக்குறள்ல 219வது குறட்பால சொல்றாரு. மத்தபடி அவங்க கிட்ட சொத்து பணம் புகழ் இல்லனாலும் அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. தகுந்தவருக்கு உதவி செய்யணும். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாம உதவி செய்யணும். நம்ம தினமும் பயணிக்கிற சாலை இல்ல பேருந்து நிலையங்கள் போன்ற பல பொது இடங்கள்ல தங்களுடைய உடலால உழைக்க முடியாத பலரை சந்திக்கிறோம். அவங்கள பார்த்து ஒரு வினாடி சிந்திப்போம், இவருக்கு நம்மால முடிஞ்ச சின்ன உதவியை செஞ்சா நல்லா இருக்குமேன்னு நினைப்போம். ஆனா நேரம் இல்லாததுனால இல்ல அவசரம் வேலை பளு இதை போன்ற பல காரணங்களால அந்த எண்ணத்துக்கு திரை போட்டு மூடிடுவோம். அதையும் தாண்டி நம்மள சில பேர் கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. நல்ல உள்ளம் படைத்த ஒருவர் அவ்வளவு ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பு படைத்தவர் இல்லைங்க. பணம் இல்லைனாலும் உதவணும் என்ற மனம் இருக்கு. பார்வை இல்லாத ஒருவருக்கு தன்னால இயன்ற உதவிய செஞ்சுட்டு வராரு. அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி தரணும்னு முடிவு செஞ்சு வங்கிக் கடன் பெறுவதற்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சாரு. அது மட்டும் இல்லைங்க, அவரோட தொழிலான ஊதுவத்தி மெழுகுவத்தி தயாரிக்கிறது போன்ற பல தொழில்களை அவருக்கு கத்துக் கொடுத்தாரு. தினமும் காலை அவரை வியாபாரத்துக்கு அழைத்து செல்வது முதல் மாலை அவரை வீட்டுக்கு அழைத்து வர வரைக்கும் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இன்றளவும் இருக்கிறாரு. யாரையும் நம்பாம கண்களில ஒளி இல்லை என்றாலும் நம்பிக்கை ஒளிரும் அவர் இன்று ஒரு வேலை செய்யறாரு, தன் சொந்த கால்ல நிக்கிறாரு. நம்மள பல பேர் நம்ம கிட்ட பண வசதி இல்லையே என்னால எப்படி முடியும்னு தான் நினைக்கிறோம். ஆனா உண்மை அதுக்கு நேர்மாறானது. உதவிங்கிறது முழுக்க முழுக்க பணம் கொடுத்துதான் செய்யணும்னு இல்ல. உழைக்கும் சக்தி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன நல்ல விஷயத்தை செய்யறது கூட ஒரு உதவிதான். இடலில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடனறி காட்சியவர். இந்த குறளோட கருத்து என்னன்னா, நம்மளோட கடமையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட பொருள் இல்லைனாலும் பிறருக்கு உதவ நம்ம தயங்க மாட்டோம். கடமை அப்படின்னு சொன்னதும் நம்ம நல்லா இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், இது போல பல விஷயங்கள் தான் நம்மளுக்கு தோணும். அதுவும் கடமைதாங்க, இல்லைன்னு சொல்லல. அதாவது தன்னோட நலன் மட்டும் கருதாம மற்றவங்களையும் நினைச்சு சின்ன உதவியா இருந்தாலும் செய்யணும். அதுவும் ஒரு விதமான கடமைதான். எப்பவுமே செய்ய முடியுமா என்ற கேள்வி மனதில் எழும். செய்ய முடியாமல் போகும் சூழ்நிலை நிறைய வரும். அந்த நிலையத்தான் வள்ளுவர் வறுமை நிலைன்னு சொல்றாரு. நம்மளோட முழு மனதோட இந்த மாதிரியான உதவிகளை செய்யும் போது நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற மன திருப்திக்கு இணையே இல்லைன்னு சொல்லலாம். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த திருப்தி நமக்கு வராது. அதுபோல நம்ம எல்லோரும் பிறருக்கு உதவி செய்கிறது ஒரு கடமையை எடுத்துக்கணும். பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பது அல்ல வறுமை நிலை. தகுந்த உதவியை செய்யாமல் போகும் நிலைதான் உண்மையான வறுமை நிலை என்பது வள்ளுவர் கருத்தாக மட்டும் நினைக்காமல்
நம் வாழ்க்கைக்கு உரிய கருத்தாக கருதுவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. விஐடி பண்பலை 90.8 மற்றும் யூனிசெஃப் CRA இணைந்து வழங்கும் சிறப்பு வல்லுநர் பார்வை. வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு வல்லுநர்கள் கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன்ஸ் ஹோம் டைரக்டர் திரு ரூபி நாகா நம்ம கூட இருக்கிறாங்க. சைல்டு லைன் டீம் ஹெட் சி சுரேஷ் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி சமுதாய வானொலி சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோமில் நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதனால் உங்களுக்கு வந்து இந்த சர்வீசிங் ஃபீல்டில் வரணுன்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நான் ஒரு குழந்தைங்கள் இல்லத்தில் தான் வளர்ந்தது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது 5வது படிக்கும்போதுலேருந்து டிகிரி படித்து முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு குழந்தைகள் இல்லத்தில் தான் படிச்சிருக்கேன். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி வேலை நானும் செய்யணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே சிஎம்சியில் படிக்கிறதுக்காக வந்திருந்தேன். வந்ததுக்கப்புறம் வேலைக்காக நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அப்போது போகும்போதே நான் நினச்சேன் திருப்பி வருவேன்னு. பட் ஆனால் அது அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். என்ன ஆயிடுச்சு, நான் அங்கே போனதுக்கப்புறம் எங்களோட குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்களுக்கு நான் அடாப்ட் பண்ணியிருந்தோங்க, நானும் என்னோடய மனைவியும். ஸோ அவங்க குழந்தைங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த யோசனை வந்திருக்கேன். நானும் ஒரு குழந்தைங்கள் இல்லத்தில் தான் வளர்ந்தவன், நானும் இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த ஆசை வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது எனக்கு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை ஆகிப்போச்சு. அப்போ நான் மனைவிக்கிட்ட சொன்னேன், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2006 நாங்கள் கிளம்பி வந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் அமெரிக்காவில் 14 வருஷமாக இருந்தோம். ஆனால் நான் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னென்னா அங்கெல்லாம் அதெல்லாம் ஒட்டி வர்றது எப்படி அதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். பட் ஆனாலும் அது ரொம்ப எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணானோ அவ்வளோ போகணுன்னு ஆசையும் வந்துருந்துச்சு. அதுக்காக 2006 நாங்கள் கிளம்பி வந்து வேலூருக்கு வந்துட்டோம். வேலூருக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது நான் சொன்ன மாதிரி முதல்ல எங்களோட வர நோக்கமே என்னென்னா அடாப்ஷன், தத்து எடுக்கிறது பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், தத்து எடுக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு ஆசையோடு வந்திருந்தோம். அப்போது வந்து அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உடனே நேரடியாக நீங்கள் அடாப்ஷன் ஏஜென்சி ஆரம்பிக்க முடியாது, நீங்கள் ஒரு குழந்தைங்கள் இல்லை நடத்தணும், ஒரு 3 வருஷம் அனுபவம் இருக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் அந்த குழந்தைங்கள் இல்லை ஆரம்பிச்சிருந்தோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா குழந்தைங்கள் இல்லை நடத்தணும்னு நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பிக்கல. இது நடத்தினா நம்மளுக்கு அடாப்ஷன் ஏஜென்சி லைசன்ஸ் கிடைக்கும்னு சொன்ன ஆசையோடு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போத்தி வரக்கூட நாங்கள் இன்னும் நடத்தினே இருக்கிறோம். ஐ என்ஜாய் டூயிங் திஸ் பிகாஸ் children do benefit, so we are continuing to do the work. சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒரு சில்ட்ரன் ஹோம் ஆரம்பித்ததில் ரொம்ப சந்தோஷமாகவும் சொன்னீங்க. குழந்தைகளை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு. இந்த சில்ட்ரன் ஹோமில் நீங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் இந்த தி ஹோப் ஹவுஸில்? ஓகே, இங்கே வந்து குழந்தைங்களுக்கு 6 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் நாங்கள் எடுத்துக்குவோம். அவங்களோட அட்மிஷன் எப்படியானா, யாரான ஒருத்தர் தெரிஞ்சவங்க, குழந்தை பற்றி தெரிஞ்சவங்க எங்களுக்கு ரெஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்கள் ஊரில் ஒரு குழந்தை இருக்குது, அம்மா அப்பா இருந்துட்டாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்குறதே கிடையாது, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கப்போ நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குங்க, என்ன பண்ணணும்னு சொன்னப்போ நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்துருவோம் உங்களுக்கு, ரெஃபரல் ஃபார்ம். அந்த ஃபார்மில் வந்து அந்த குழந்தையோட பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்க. எழுதி கொடுத்ததுக்கப்புறம் எங்களோட சோஷியல் ஒர்க்கர் சுரேஷ் போய் வீட்டாண்டே வந்து அந்த பேப்பரோட வந்து அவங்க வீட்டில் என்ன இருக்கா என்ன இல்லை, எதுக்காக இந்த குழந்தை நம்ம இல்லத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி பார்த்து அவங்க ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதுவாங்க. எழுதி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எழுதுவாங்க. இந்த குழந்தைக்கு வந்து இந்த இல்லத்தில் இடம் தேவை, இந்த இல்லத்தில் இடம் தேவையில்லை, ஏதோ ஒன்று எழுதுவாங்க. அவங்க உண்மையாக இந்த இல்லத்தில் இடம் தேவைன்னப்போ அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு மேலே இருக்கிற போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிடுவோம். அவங்களுக்கு அனுப்பினப்போ அவங்க எஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அந்த குழந்தைக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கவர்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் அட்மிஷன் கொடுத்துருவோம். ஸோ எந்த மாதிரி குழந்தைங்களை நாங்கள் எடுத்துக்குவோம் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்ஃபன்ஸ் அனாதை பசங்க, டோட்டல் ஆர்ஃபன்ஸ், இல்லை செமி ஆர்ஃபன்ஸ், அம்மாவா இல்லையோ அப்பாவோ இல்லையோ,
இல்லை ரொம்ப பாதிக்கப்படுற பசங்க, அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க, ஆனால் அப்பா வந்து குடிக்காரன், அம்மா வந்து கூலி வேலை செய்கிறாங்க, இல்லை அம்மாவுக்கு வந்து ஒரு ஊனமுற்றையான குழந்தைக்கு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, அப்பா வந்து குடிக்காரன், வீட்டு விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தை அம்மா அப்பா இருந்தாலும் கேஸ் பை கேஸ் வி டேக் இட். ஸோ உண்மையாக அவங்களுக்கு அந்த இடம் தேவையானப்போ டெஃபினட்டாக நாங்கள் எடுத்துக்குவோம். ஸோ எடுத்துக்கிறதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து எஜுகேஷன், மெடிக்கல் ஹெல்ப், அப்புறம் ரெக்ரியேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பண்ணுவோம். பட் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், என்னென்னா அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ண மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்திருக்கே, அந்த குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா இல்லை, ஆனால் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு அட்மிஷன் அப்பே நாங்கள் சொல்லிவிடுவோம் என்னென்னா, நான் வந்து ஒரு பாட்டி ஆக மாட்டேன், நீ தான் பாட்டி. நீ என்ன குழந்தைக்கு கொடுக்க முடியலையோ நாங்கள் அது பண்ணுறதுக்காக விரும்புகிறோம், தவிர நாங்கள் வந்து ஒரு பாட்டி ஆக போகிறதுல ஒரு தாத்தா ஆக போகிறது அது நீங்கள் தான். அப்படியான அர்த்தம் என்னென்னா, மாதமாக வந்து குழந்தைக்கு பார்க்கணும், என்னென்ன நீங்கள் செய்யணுமோ உங்கள் குழந்தைக்காக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸில் வீட்டுக்கு கொண்டு போகணும், ஏதான பிரத்யேகமான காரியங்கள் இருந்தால் வீட்டுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இப்போ குழந்தை வந்து 12வது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த கான்டாக்டும் விடலை. ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன், அந்த பெற்றோர்கள் வர விடலை, குழந்தைக்கு வீட்டுக்கு போக விடலை, எதுவுமே பண்ணலை. 12வது முடிச்சதுக்கப்புறம் சரிம்மா நீ வீட்டுக்கு போன எங்கே போவான்? அந்த குழந்தைக்கு வந்து யாருமே தெரியல, அம்மா தாத்தான்னு யாரும் தெரியல, பாட்டியான்னு யாரும் தெரியல, ஊர் எங்கன்னு கூட தெரியல. அதுக்காக அந்த குழந்தையோட பெனிஃபிட்காக, எங்கள் நிறுவனத்தோட பெனிஃபிட்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட். ஆக்சுவலி சட்டத்தில் கூட அதான் சொல்லுது, இப்போது குழந்தைக்கு வந்து அவங்க குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கூட டெஃபினட்டாக கான்டாக்ட் வச்சு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வசதி தேவையோ ஒரு 11 months in a year we do it. பட் தட் 1 month in the month of May அவங்களுக்கு நாங்கள் டெஃபினட்டாக வீட்டுக்கு அனுப்புவோம். வீட்டுக்கு போகும்போது கூட நாங்கள் ஒரு லிஸ்ட் எழுதி கொடுப்போம், அவங்க பாட்டி என்னென்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி, செருப்பு, சீப்பு, சோப்பு, அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டிக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கணும். என்னென்னா அது வாங்கி கொடுக்கும்போது தான் என்னோடய பாட்டி அந்த பாசம் அவங்களுக்கு தெரிய போகுது, அந்த பொறுமை அவங்களுக்கு தெரிய போகுது இல்லைங்களா. அதுக்காக இது எங்களால் பண்ண முடியாதுன்னு கிடையாது இது, ஆனால் அவங்க அது பண்ணாதான் அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சொந்தக்காரங்க யாருன்னு புரிய போகும். ஆமாம், அவங்க பண்ணாதான் வந்து ஒரு அன்பு மூலமாக அது வந்து வெளிப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கி தந்தோமா ஒரு அன்பாக வாங்கி தரது மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் மற்ற மாதங்கள் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம் அவங்களுக்கு. கண்டிப்பாக சார், ரொம்ப நல்ல விஷயம் சார். இந்த இல்லம் வந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே ஆன இல்லம். இந்த குழந்தைகள் இல்லம், அதுமாதிரி இந்த குழந்தைகள் இல்லம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரிகிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்தில் இருக்குது. சார் இப்போது நீங்கள் டைரெக்டாக ஃபீல்டுலேயே போயிட்டு நிறைய குழந்தைகளை நாங்கள் பார்த்து நாங்கள் தத்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிருக்கிறீங்க. அதோடைய அனுபவத்தை சொல்லுங்கள் சார். அங்கே எந்த மாதிரியான குழந்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு குழந்தைய நம்ம இல்லத்துக்கு எடுக்கணும் அப்படின்றப்ப நீட் அசஸ்மெண்ட், அதாவது தேவையின் அடிப்படையில் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீட் அசஸ்மெண்ட் ஸ்டடியை பண்ணுறதுக்கு சோஷியல் ஒர்க்கர் ஆகிய நாங்கள் போவோம். அப்படி போகும்போது பல விதமான அனுபவங்கள் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ரீசண்டாக ஒரு அம்மா வந்து அவங்களுடைய குழந்தைய ஆஸ்பத்திரியில் போகிற சோஷியல் ஒர்க்கர் மூலியமாக எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அப்படி ரெஃபர் பண்ணும்போது அந்த அம்மாவும் கொஞ்சம் ஊனமுற்றவங்க, கூலி வேலை தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்குது. அதை வந்து புருஷன் அவங்கள விட்டுட்டு போயிட்டதுனால பார்த்துக்க முடியல, அதனால் உங்கள் ஹாஸ்டலில் சேர்க்கணும் சார்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட பேசுனதுக்குள்ள எங்களுக்கு என்ன புரிய வந்ததுன்னா, வீட்டுக்கார் வந்து பக்கத்திலே இருக்கார், 2 தெரு தள்ளியே இருக்கார், அவங்க அம்மா வீட்டில் இருக்கார், ஆனால் வீட்டுக்கு வர்றதில்லை. ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த சண்டை சச்சரவு மூலயமா, ஏதோ மனஸ்தாபம் மூலயமா பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து, இல்லை சார் நான் என் குழந்தைக்கு இந்த ஹாஸ்டல் பாதுகாப்பாக இருக்குமா, நான் வந்து பார்க்கணும், எப்படி நடத்துகிறீங்க, என்ன நடத்துகிறீங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எங்கே இருக்குது, அது மாதிரி டீட்டெயிலாம் பக்காவாக கேட்குறாங்க. ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு அந்த பொண்ணை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீங்கள் ஒரு சனிக்கிழமை வாங்க, பொண்ணை வந்து ஸ்கூல்லேருந்து நிற்காதீங்க, ஒரு சனிக்கிழமை வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு. அவங்க 2 பேருமே வந்து எங்கள் இல்லத்தை பார்வையிட்டுட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிருக்கு சார் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க கணவனுக்கு விருப்பம் இல்லை இதில். ஸோ அவர் என்ன சொன்னார், இல்லை இருக்கிறது ஒரு பொண்ணு, ஏன் சேர்த்தேன் அனுமதி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் ஒன்று சேரத்துக்கு இப்போ நாங்கள் ஹோப்போஸ் காரணமாக ஆகிட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. கண்டிப்பாக சார்,
ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கூட அவங்க வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அந்த ஒரு விஷயம். அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது சார். இந்த கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் அதுவும் வந்து நாங்கள் இந்த ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோமில் செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு பேசும்போது எந்த மாதிரி கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் சார் நீங்கள் நடத்துகிறீங்க, அதை பற்றி ஒரு விரிவாக்கமாக சொல்லுங்கள் சார். கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம்னது வந்து இட் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் ஹோம், இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஹோப் ஹவுஸ் ட்ரஸ்ட். பட் ஆனால் சில்ட்ரன்ஸ் ஹோம் இஸ் ஒன் ப்ராஜெக்ட், கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் இஸ் எ செப்பரேட் ப்ராஜெக்ட். இந்த கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராமில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம எடுத்து நம்ம இல்லத்தில் தங்க வச்சு நம்மளால படிக்க வைக்க முடியாது. ஸோ எந்தெந்த குழந்தைக்கு வந்து உதவி தேவை, ஆனால் அவங்களால வந்து சமுதாயத்தில் தங்கி படிக்க முடியும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு உதவி செய்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், நாங்கள் வந்து 4 விதமான குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து ஹெச்ஐவி இருக்கிற குழந்தைங்களுக்கே ஆகலாம், பெற்றோர்களுக்கே ஆகலாம். ரெண்டாவது வந்து டியூபர்குலோசிஸ் வியாதியோட பாதிக்கப்படுற குடும்பங்கள். மூணாவது வந்து ஊனமுற்றையாக இருக்கிற குடும்பமே ஆகட்டும், குழந்தைவே ஆகட்டும். நாலாவது வந்து சைல்ட் லேபர். இந்த 4 கேட்டகரிஸில் இருக்கிற ஃபேமிலிஸ் யாருக்கானாலும் உதவி தேவைன்னப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு டாக்டரே ஆகட்டும், ஒரு கவுன்சிலரே ஆகட்டும், ஒரு சோஷியல் ஒர்க்கரே ஆகட்டும், அவங்க எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. திருப்பியும் அதே மாதிரி எங்கள் சோஷியல் ஒர்க்கர் திருப்பி அவங்க வீட்டாண்ட போய் உண்மையே இவங்களுக்கு தேவையா இல்லையா, தேவை இருக்கானப்போ இவங்க உடனே அவங்களுக்கு ரிக்ரூட் பண்ணுவாங்க. ரிக்ரூட் பண்ணதுக்கப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, மாதத்துக்கு ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற பொருளோட கூப்பான் 500 ரூபாய் மல்லிகை சாமான் கூப்பான் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ ஃபேமிலி வந்து ஒரே ஒரு நாள் எங்கிட்ட வருவாங்க, வந்த அன்றைக்கி அவங்க 500 ரூபாய் பொருள் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த உதவி வந்து ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு வந்து 3 வருஷம் நாங்கள் செய்வோம். 3 வருஷம் செஞ்சதுக்கப்புறம் கேஸ் பை கேஸ் பேசிஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்து நாங்கள் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் ஹெச்ஐவி இருக்கேன்னு சொல்லி ரிக்ரூட் பண்ணியிருக்கோம். ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும், சரிங்களா? ஆனால் இந்த 3 வருஷத்தில் இருக்கிற தாயோட உடம்பு இன்னும் மோசமாகவே ஆகிருக்க தவிர அது நயமாக ஆகலை. ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், சரி இன்னொரு வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னொரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட நோக்கம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெற்றோர்களோட பாசத்தோடு அவங்க வளரணும். அவங்களால அந்த அளவுக்கு சமுதாயத்தில் இருக்க முடியல அன்னப்போ தான் நாங்கள் அது முதல்ல சொன்ன ப்ராஜெக்ட் சில்ட்ரன்ஸ் ஹோம் கொண்டு வந்து பாசத்தோடு பார்க்குறதுக்காக நாங்கள் பார்த்துக்குவோம். தவிர முதல்ல அவங்க ஊர்லே, அவங்க சமுதாயத்திலே, அவங்க வீட்டிலே, அவங்க கூட இருக்கிறவங்க கூட வளரணும் அனி நாங்கள் எதிர்பார்க்குறது. அதுக்காக தான் அவங்களுக்கு உதவி தேவையா, சரி உதவி கொடுத்துடலாம், அவங்க சமுதாயத்தில் இருக்கட்டும்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் சமுதாயத்தில் வச்சு படிக்க வைக்கிறது. கண்டிப்பாக சரி. நிறைய பேர் வந்து இந்த உதவிகள் கிடைக்காம இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் அந்த ஹவுஸ்கே கூட்டு போயிட்டு அங்கே வந்து நம்ம வச்சு பார்த்துக்க முடியாது. அதனால் நீங்கள் வெளியிலையும் வச்சு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதில் வந்து எல்லா குடும்பங்களுக்கும் எங்களால் உதவி செய்ய முடியாது. அதுக்காக நாங்கள் ஒரு கேட்டகரிஸ் வச்சுருக்கிறோம். இப்போ ஹெச்ஐவி மூலமாகவோ, டியூபர்குலோசிஸ் மூலமாகவோ, ஊனமுற்றையாக இருக்கிறவங்களோ, சைல்ட் லேபராக இருக்கிறவங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு தான் நாங்கள் சில கேட்டகரிஸ்க்கு மட்டுமே நாங்கள் உதவி செய்ய முடியும். ஸோ இப்போ சில பேர் வந்து எனக்கு புருஷன் வந்து ஒட்டி போயிட்டாங்க, எனக்கு அது இது. ஆனால் இந்த 4 கேட்டகரிஸில் வரப்போ போகிறதில்ல, அவங்களுக்கு வந்து நாங்கள் செய்ய முடியாது. ஸோ என்னன்னா எங்களோட ஹெல்ப் கூட லிமிட்டட் தான். இப்போ அதாவது கேட்டகரி வைஸாக நீங்கள் பிரித்து வச்சிருக்கிறீங்க. அந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹோப் ஹவுஸ் மூலமா உதவிகள் கண்டிப்பாக போகும். இப்போ நாங்கள் வந்து தோராயமாக ஒரு 50 ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் உதவி செய்கிறோம். மந்த்லி அவங்க 50 ஃபேமிலிஸ் வருவாங்க, அவங்க இந்த உதவி வாங்கி போயிடுவாங்க. ஏன் நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் தான் பண்ணுவான்னு, அவங்க வேலைக்கு போகணும் அன்னதான் எங்களோட ஆசை. என்னென்னா அவங்க வேலைக்கு போனால், அந்த பெற்றோர்கள் வேலைக்கு போனால் தான் அவங்க கையில் காசு இருக்கும், அப்போ தான் அவங்க பசங்களுக்கு பார்த்துக்க முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு நாள் வந்து இது பொருள் வாங்கிட்டு போனாவே போதும். என்னென்னா அந்த ஒரு நாள் வேலை போகிறதே எங்களுக்கு பிடிக்கல. ஸோ என்னென்னா அவங்க வேலைக்கு போகலன்னா அந்த நாளோட சம்பளம் வராமல் போயிடலாம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து இந்த பொருள் மட்டும் வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவேன். சில பேர் வந்து 4 நாளுக்காக தான் வருவாங்க. சில பேர் வந்து கிட்ட இருக்கிறவங்க ஒரே 1 மணி நேரம் அவங்க லீவ் எடுத்துக்குவாங்க, வந்து பொருள் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி. இப்போது ப்ராஜெக்ட் யுவா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார், இந்த ப்ராஜெக்ட் யுவானா என்ன சார்? அதுக்கு யுவாவுக்கு ஒரு விரிவாக்கம் சொன்னீங்க. நான் சொல்கிறதோட நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், சொல்லுங்கள் சார். இட் இஸ் யுவானது வந்து YUVA ப்ராஜெக்ட் for youngsters to understand and verbalize adolescence. ஸோ இப்போ நான் போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் அந்த 10 பேரே போய் ஒருத்தர 10 பேருக்கு சொன்னாங்கன்னா அது 100 பேருக்கு சேரிச்சு. நான் போய் 100 பேர்கிட்ட சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுக்காக நாங்கள் எப்பவுமே சொல்லிக் கொடுக்குற வாலிபர் பசங்க என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இப்போ என்கிட்ட நீங்கள் கற்றுக்குனீங்க, என்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்குனீங்களோ போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அதுதான் யங்ஸ்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் மற்றவங்க கிட்ட பேசுகிறது வந்து வேர்பலைசிங்.
அது எது பற்றி பேசணும், எது பற்றி வெர்பலைஸ் பண்ணணும்னா அடாலசன்ஸ்னா அது 12 வயசுலேருந்து 19 வயசு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற விஷயங்கள், பிரச்சனைகள், அது வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், செக்ஷுவல் அப்யூஸ் பேசுகிறோம். நம்ம செக்ஷுவல் அப்யூஸ் என்ன, எனக்கு பிடிக்காது மற்றவங்க செய்கிறது எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொடக்கூடாத இடத்துல தொடறாங்க, தட் இஸ் absolutely unacceptable. So we teach the children there are 4 areas in our body that no one should touch you. யாரானாலும் ஆகட்டும். So if somebody touches you, what should you do? So that child can go and இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா, நான் எங்கே சொல்கிறேன், நீ போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு. So that is how we want to spread the word. So this I will just take a few seconds to explain how this program started. இந்த ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு சொல்லி சொல்கிறேன் நான். எங்கள் இல்லத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக ஹராஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கிராமத்தோட பசங்க. எப்படின்னா எங்கள் ஹாஸ்டல் வேன் ஸ்கூலுக்கு போகும்போது வண்டியில் வருது, ஸ்கூலுக்கு பொண்ணுங்க கூட தகவல் அனுப்புறது, ரோட்டில் எல்லாம் பேர் எழுதுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்களும் பொண்ணு வந்து எங்ககிட்ட நேரடியாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னப்போ நாங்களும் என்ன பண்ணுறோம், நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், நம்ம மற்றவங்க கூட எல்லாம் சண்டை போட வேண்டாம், ஒரு நிதானமாக இருக்கலாம்னு சொன்ன நோக்கத்தோடு நாங்கள் விட்டுருமா, பிரச்சனை எல்லாம் வேண்டாம்னு சொல்லும்போது அந்த பசங்க என்ன நினச்சாங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்க போல இருக்க, அதுக்காக நம்மளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த பொண்ணால் தாங்க முடியல. அப்போ நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, அந்த பசங்களை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து கேட்டுச்சு என்கிட்ட, அங்கிள் நான் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு இல்லத்தில் இருக்கும்போதே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்போ எங்கள் கிளாஸில் வந்து நிறைய பசங்க வந்து கிராமத்துலேருந்து சைக்கிள்ஸில் வருவாங்க, நடந்து வருவாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அங்கிள் நான் கேட்டாச்சு என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுமா, நீ போய் விசாரித்து நீ பாரு என்ன நீ கண்டுபிடிக்கிறான்னு சொன்னப்போ அவங்க வந்து சொன்ன விஷயங்கள் அந்த பொண்ணுக்கே அப்செட் ஆகி போச்சு. என்ன சொல்லிச்சேன்னா, வளர்ந்த பொண்ணுங்கள் ஸ்கூலுக்கு அண்டர் கார்மெண்ட்ஸ் இல்லாமல் வராங்க, ஏன்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை. அது மட்டுமே இல்லை, ஒரு பொண்ணு சொல்லிச்சா, உங்க பின்னாடி 3 பசங்க தான் வந்து கேலி பண்ணியிருக்காங்க, என் பின்னாடி டெய்லி 13 பசங்க வராங்க, நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் ஸ்கூல் நிற்க வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க, நான் இப்போ அம்மா அப்பா கிட்ட சொல்லலைன்னா இந்த இவங்க கூட நான் கேலி பண்ணே இருக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டது அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அப்போது இந்த பொண்ணே தானாகவே அப்போ சொன்ன, அங்கிள் நான் இது நீங்கள் எங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ நான் இந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அப்போ நீ பண்ணுன்னு சொன்னேன். ஸோ எல்லாமே கற்றுக்கிறதுக்கப்புறம் அவங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் நவம்பர் 14, 2014 போய் அவங்க ஹெட் மாஸ்டர் அனுமதியோட அவங்க ஸ்கூலில் இருக்கிற 400 பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போது அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி எல்லாம் பேப்பரில் எல்லாம் வந்துருந்துச்சு. அப்போ மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்கு, எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, ஏதோ பெரிய எர்த் ஷேட்டரிங் மேட்டர் கிடையாது இல்லைங்களா, எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்கூலில் சொல்கிறது கிடையாது, அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்குறது கிடையாது, வேறு யாருமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அப்போ யார் சொல்லுவாங்க உங்களுக்கு? ஸோ எங்களுக்கு அது எப்படி புரிஞ்சிச்சுன்னா, மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்கேன், எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொல்லு, எங்கள் ஸ்கூலுக்கு வந்து சொல்லனப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, கம்ப்யூட்டரு அந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் அது எல்லாமே தூக்கின்னு போய் மற்றவங்க கிட்டலாம் உட்காந்து பேசுவோம். அப்போ நான் அப்போதுக்குள்ளே ஒரு 10-12 ஸ்கூல்ஸில் சொல்லியிருப்பேன். நான் கேட்டேன், நீ இத்தனை ஸ்கூல்ஸில் நீ சொல்லியிருக்கிறியாம்மா, என்ன நீ கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது என்ன சொல்லிச்சுன்னா, அங்கே நான் போன ஸ்கூல்ஸில் 2 விதமான ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லேடி டீச்சர் இருக்கட்டும் கூடான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னொரு விதமான ஸ்கூல்ஸில் எப்படின்னா யாருமே இருக்கிறது இல்லை, பெரியவங்க, நாங்கள் பசங்கள் மட்டுமே இருப்போம். இந்த பொண்ணு அப்போ 11வது படிக்குது. அப்போது அந்த பொண்ணு சொன்னது நான் கவனித்தது என்னென்னா, அந்த டீச்சர் இருக்கிற கிளாஸில் பசங்க யாருமே வாய் திறக்கிறதில்ல. ஆனால் டீச்சர் இல்லாத கிளாஸில் நான் பேசும்போது நாங்கள் எல்லாம் பயங்கரமாக சிரிப்போம், நாங்கள் எல்லாம் பாய்ஸ்க்கெல்லாம் கர்ஸ் பண்ணுவோம், ஏன்னா அவன் இப்படி பண்ணா, இவன் எப்படி பண்ணா, இவன் அப்படி கேலி பண்ணான்னு சொல்லி சிரிப்போம், இல்லைல்லாமோ பண்ணுவோம். பட் ஆனால் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இந்த பசங்க எல்லாம் இப்படி பேசும்போது நிறைய கற்றுக்குறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஒன்று தோண்டிச்சு, என்னென்னா அப்படின்னா இந்த மாதிரி பசங்க ஒரு ஸ்கூலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைடாக பண்ணுறோம். இது என்டையர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் வெல்லூர் ஒரு ஸ்கூலுக்காக போய் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரோட அனுமதியோட, இப்போது கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வந்து ஒரு கேர்ள்ஸ் சோஷியல் ஒர்க்கர் லேடி சோஷியல் ஒர்க்கர் போவாங்க, பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்து மேல் சோஷியல் ஒர்க்கர் போவாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருது உடம்புல அன்னது நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், கேர்ள்ஸுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாமே சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரிண்டட் மெட்டீரியல் கொடுப்போம்.
பிரிண்டட் மெட்டீரியல் கொடுத்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களால் வாயாட சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இருந்தால் நீங்கள் பேசாமல் இந்த பிரிண்டட் மெட்டீரியலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க, ஆனால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க போய் அவங்க சமுதாயத்தில் போய் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார், இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் கண்டிப்பாக செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். குழந்தைகள் வந்து நிறைய பேர் இது சொல்லித்தரத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் தயங்குறாங்க. அந்த விஷயத்த நீங்கள் உங்களுடைய இந்த ஹோப் ஹவுஸ் மூலயமா கொண்டு போயிருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. பள்ளியிலேயே கூட அந்த அறிவியல் பூர்வமான அந்த பாலியல் கல்வி வந்தால் கூட டீச்சர்ஸே கூட சொல்லித்தரத்துக்கு தயங்குறாங்க. அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க, தள்ளி போட்டுடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அது இந்த காலகட்டத்தில் வயதுக்கு ஏற்ற பாலியல் கல்வி தேவை அப்படின்றது ரொம்ப கண்டிப்பாக சார். தொடுதல் உணர்வு, அந்த தொடுதல் உணர்வு யார் தொடுறாங்க, எதுக்கு தொடுறாங்கன்றது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தெரியணும். அந்த ஒரு எஜுகேஷன் கண்டிப்பாக, செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக தேவை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறையா சமூக வலைதளங்கள், அதுக்கப்புறம் இதன் மூலமாக கூட நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க நல்ல முறையில். If you really look at the numbers in our country of sexual abuse, it's just astonishing number of children are being subjected to sexual crimes. So unless and until our children are educated about how to protect themselves from being abused, this is not going to go away. So if our parents are not going to be interested, if our teachers are not interested, if children are not aware to talk about it, then how are they going to learn? This crime is going to be perpetrated day in, day out, however the kind of laws that you may pass. This has to start from within. This has to start with me. Only then the change will begin. கண்டிப்பாக சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போது இந்த செக்ஸ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் ப்ராஜெக்ட் அப்படின்றது கூட வந்து சொன்னீங்க. ஃப்ளைட் ப்ராஜெக்டும் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நாங்கள் எங்களுக்கு கேட்கும் போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு நேம்ஸ்லாம் நாங்கள் கேட்டது கிடையாது. இந்த ஃப்ளைட் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். என்னது வந்து அகெயின் இட் இஸ் an acronym, financial literacy and life skills among youth through training and empowerment. வாலிபர் பசங்களுக்கு ஃபைனான்ஷியல் லிட்ரஸி பற்றி சொல்லிக் கொடுக்கணும், லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கணும், எப்படியான ஒரு ட்ரைனிங் அண்ட் எம்பவர்மெண்ட் செஞ்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது ஸோ அது எப்படி பண்ணுறோன்னா, இது ஆக்சுவலி ஹவு இட் ஆல்சோ ஸ்டார்டட் இஸ் எங்கள் ஹோமில், எங்கள் சில்ட்ரன்ஸ் ஹோமில் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னா, இப்போ பெற்றோர்கள் இருக்கிற பசங்க ஏன் இந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு யோசனை வந்திருக்கு எங்கள் ட்ரஸ்டீஸ்க்கு. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம நிர்வாகமே அவங்கக்கிட்ட எந்த காசு வாங்க வேண்டாம், ஆனால் அவங்க பசங்க பேரில் அவங்க பேங்க்கில் போட சொல்லலாம் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் பெற்றோர்கள் சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணாங்க. நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வரோம், அது இதுன்னு ரொம்ப இது பண்ணப்போ நானே ஒரு நாள் சொன்னேன், நாங்கள் கேட்குறது வந்து உங்கள் குழந்தைங்க பேரில் பேங்க்கில் வந்து 50 ரூபா போட சொல்கிறோம் மாதத்துக்கு, அதையும் கஷ்டமாக உங்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அப்போ பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் அந்த 50 ரூபா செலவு பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படின்னா ரொம்ப ரிலக்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி அப்படியான நான் போடுறேன் ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த பாஸ்புக்கு அவங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் மாதமாக, நீங்கள் கொடுத்த காசு நாங்கள் போட்டிருக்கோன்னு சொல்லி மாதமாக காட்டுவோம். ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் பெற்றோர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, என்னப்பா இவ்வளோ காசு வந்திருக்கு நம்ம பசங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேங்க் அண்ணா என்ன தெரியல, அவங்களுக்கு சேவிங்ஸ் அண்ணா என்ன அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் சார் இப்போ என் பொண்ணுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கணும், நான் இப்படி காசு இன்க்ரீஸ் ஆகினே இருக்குதானப்போ நான் அதிகமாகவே போட்டிருக்கணும்னப்போ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஆக்சுவலி இவங்களுக்கு தெரியாமல் இவங்க சண்டை போட்டிருக்காங்க. முதல்ல என்ன நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம புரிய வைக்கலையா, அவங்க புரிஞ்சிக்கலையா ஆனால் நாங்கள் விசாரிக்கும் போது தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேங்க்கில் இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி நம்ம காசு சேவ் பண்ணிக்கலான்னு கான்செப்டே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன நினச்சோன்னா, அப்படின்னா நம்ம பசங்களுக்கு இந்த வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜமனாமத்தூரில், நம்ம ஜவாதி ஹில்ஸில் ஜமனாமத்தூரில் ஒரு ட்ரைபல் ஹேம்லெட்டில் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அங்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பசங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேங்க்கில் ஆனாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் ஆனாலும் சரி, 5 இயர்ஸ்க்காக ரெக்கரண்ட் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும். மாதமாக நீங்கள் அதில் 200 ரூபாய் போடணும். ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் வருவோம் அந்த சமுதாயத்துக்கு வந்து, நாங்கள் முதல்ல அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்த நாள் வரோம்னு சொன்னப்போ நீங்கள் அந்த பாஸ்புக்கோடு வரணும், அந்த டெபாசிட் பண்ணியிருக்கிற அந்த சலானோட வரணும். வந்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து 2 hours ஆஃப் லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம் நடத்துவோம். அந்த எண்ட் ஆஃப் 2 hours
அந்த அவங்க போட்ட 200 ரூபாய்க்கு நாங்கள் 100 ரூபாய் நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா அவங்க 200 ரூபாய் போட்டாலும் ஆக்சுவலி அவங்க போட்டது வந்து 100 ரூபாய் தான். நாங்களும் ஒரு 100 ரூபா தந்துடுறீங்க. அந்த மாதிரி 60 மாதங்கள் நாங்கள் செய்வோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 12 months, 60 months, they would have invested about 12,000 rupees. அது அவங்களோட காசு. அது இன்ட்ரெஸ்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆகலாம். ஸோ நாங்கள் எப்படி ஆரம்பிப்போம்னா 7th படிக்கிற பசங்க கூட நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ அது முடியறதுக்குள்ள அவங்க +2 முடிச்சிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த +2 முடித்த உடனே இந்த காசு எல்லாம் நீங்கள் மேல் படிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இதில் இருக்கிற பியூட்டி என்னென்னா ஒரு மாதமாக நாங்கள் அவங்களுக்கு பார்க்குறோம். 60 மாதங்களாக நாங்கள் பார்க்கும்போது ஒரு மாதம் நாங்கள் 2 மணி நேரம் அவங்க கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ 60 into 2, 120 hours of life skill program development we do. ஸோ ஃபஸ்ட் இயரில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் மாரல் சயின்சஸ். ஸோ சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டினா நம்ம தெருவில் வந்து குப்பை கொட்டக்கூடாது, நம்ம டாய்லெட்டிங் வந்து வெளியே போகக்கூடாது, ஏன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் மாரல் சயின்சஸ் சொல்லி கொடுக்குறோம். ஒரு மாதமாக ஒரு டாபிக் பற்றி நாங்கள் எடுப்போம். அந்த டாபிக் பற்றி நாங்கள் சில வீடியோஸ் காட்டுவோம், ஸ்கிட்ஸ் பண்ண வைப்போம், ரோல் ப்ளே பண்ண வைப்போம், என்னென்னமோ பண்ணுவாங்க அவங்க. அடுத்த மாதம் வேறு டாபிக் பற்றி பேசுவோம். செகண்ட் இயருக்கு போன உடனே குழந்தைங்களோட உரிமைகள் பற்றி, ஸோ உனக்கு இந்த மாதிரி உரிமைகள் இருக்கு, யாரு கூட உனக்கு ஸ்கூல்லே ஆகட்டும் வீட்டில் ஆகட்டும் சமுதாயத்தில் யாரு கூட உனக்கு அவமானப்படுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது, உனக்கு உயிரோடு இருக்கிறது வந்து உன்னோட உரிமை, உயிரோடு இருக்கணும்னு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சமுதாயத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், இந்த மாதிரி உரிமைகள் இருக்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தேர்ட் இயருக்கு போகிறதுக்குள்ளே ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா பேங்க்னா என்ன, பேங்க்கில் நம்ம காசு கடன் வாங்குறதுன்னா என்ன, கடன் வாங்கினப்போ வட்டி கட்டுறது என்ன, ஸ்டாக் மார்க்கெட் என்ன, பாண்ட் மார்க்கெட் என்ன, இது எல்லாமே இன்சூரன்ஸ் என்ன, இது எல்லாமே நாங்கள் வந்து தேர்ட் இயரில் சொல்லிக் கொடுப்போம். 4th and 5th இயரில் கெரியர் கவுன்சிலிங் என்னது இப்போ என்னென்னா நிறைய வாட்டி நீங்கள் குழந்தைங்களை கேட்கும்போது என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா முதல்ல சொல்லுவாங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அக்கௌண்டன்ட் ஆகணும், லாயர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இந்த காலத்தில் எல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு ஏசி மெக்கானிக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க, படிப்பு வந்து ஒரு 6 மாதம் தான். நானே எங்கள் வீட்டில் வர ஒரு ஏசி மெக்கானிக்கிட்ட கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. 6 மாதம் கோர்ஸ் படிச்சிருக்கிறவன் ஒரு மாதத்துக்கு ஒரு 1 lakh rupees ஏர்ன் பண்ணுறான். அது வந்து எனக்கு தெரிஞ்ச சில டாக்டர் சம்பளத்துக்கான கூட அதிகமாக இருக்காது. ஸோ எனக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்போது நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த யூத்துக்கு சின்ன சின்ன கோர்சஸ், நீ உண்மையாக டாக்டர் ஆகணும்னு அளவுக்கு உனக்கிட்ட ஞானம் இருக்கே அறிவு இருக்கேன்னப்போ நீங்கள் தயவுசெய்து நீங்கள் படிங்க. நாங்கள் படிக்கக்கூடாதான் நான் சொல்லலை. நிறைய பசங்களுக்கு வந்து இப்போது அந்த அளவுக்கு படிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் கவலைப்படாது, நிறைய கோர்சஸ் இருக்கு. இப்போ ஏசி மெக்கானிக் ஆகட்டும், 2 வீலர் மெக்கானிக் ஆகட்டும், செல்ஃபோன் மெக்கானிக் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் ஆகட்டும், டிவி மெக்கானிக், என்னென்னமோ இருக்கே. இப்போது அந்த எந்தெந்த ஏரியாவில் டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98% ஆஃப் த பீப்புள் ஹேவ் ஃபோன்ஸ். அதில் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பீப்புள் ஹேவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 million people கேரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எதாவது ஆயிடுச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். நம்ம திருப்பி ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாது. ஸோ பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ரிப்பேரிங் பற்றி கற்றுக்கோங்க. எந்த சின்ன படிப்பு படித்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு படித்து உண்மையாக நான் ஒரு ஏமாத்தாமே நியாயமாக நான் சம்பாதிக்கிறது டெஃபினட்டாக சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் இப்போது வசதிங்க இருக்கே, நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு காட்பாடி, ஜோலார்பேட், அரக்கோணம் 3 ஸ்டேஷனில் சேர்த்து 30 குழந்தைங்களை அங்கே ரெஸ்கியூ பண்ணுறோம். மொத்த நாடுலேருந்தே வராங்க பசங்க. எங்களுக்கு வந்து ஒரு பையன் காஷ்மீர்லேருந்து வந்திருந்தான், விசாகப்பட்டினம், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், எங்கெங்கோ வராங்க பசங்க, கேரளாலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க. எதுக்காக வராங்க நீங்கள் கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், வீட்டில் சாப்பாடு இல்லை, வீட்டில் அடிக்கிறாங்க, அப்பா வந்து குடிக்காரான், இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இப்போ எங்ககிட்ட ஸ்டாஃப் வந்து 24/7 காட்பாடி ஸ்டேஷனில் இருப்பாங்க. ஏதான ஒரு ட்ரெயின் வந்துச்சுனாவே அவங்க மொத்த ஸ்டேஷனில் பார்த்துனே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தனியப்பட்ட ஒரு குழந்தை, பயத்தோடு இருக்கிற ஒரு குழந்தை, அழுதுனே இருக்கிற ஒரு குழந்தை பார்த்த உடனே போய் பார்த்து என்னப்பா ஆயிடுச்சு என்ன அதுன்னு சொல்லி கேட்டு அவன் உண்மையே வீட்டு விட்டு ஓடி வந்துட்டான்னப்போ அவனுக்கு நாங்கள் கொண்டு வந்து அங்கே ஸ்டேஷன்லே எதான செய்ய வேண்டியதாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ரொம்ப பசியோடு இருக்குன்னு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் பின்னாடியே எங்களது ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸுக்கு கொண்டு போய் அவனுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் அதெல்லாம் கொடுத்து அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒப்படைப்போம்.
நம்ம மாவட்டத்தில் 3 NGOs ஆர் செலக்டட் ஃபார் திஸ் ஒர்க். அந்த 3 NGOஸில் ஹோப் ஹவுஸ் ஒன்று. தி ஹோப் ஹவுஸ் மூலமாக எங்களுக்கு வந்து யாருக்காவது கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி கேட்குறவங்களுக்கு ஒரு உதவிகள் தேவைப்படலாம். அவங்களுக்கு உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், எங்கே வந்து அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார். எங்களுடைய இடம் நீங்கள் ஆஃபீஸ் கேட்டிங்கன்னா கரிகிரி ஆஸ்பத்திரி, மெயின் ஆஸ்பத்திரி பின்னாடி. இப்போது நம்ம மெயின் ரோட்டில் போகும்போது பிரம்மபுரம் தாண்டினதுக்கப்புறம் சேவூர் வரும். சேவூரில் நம்ம லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா மெயின் ஆஸ்பத்திரி போகும், அதுக்கு பின்னாடி இருக்குது. எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். www.indiahopehouse.org www.indiahopehouse.org. என்னோட நம்பர், இப்போது எங்களோட நிறுவனத்தோட லேண்ட்லைன் நம்பர் வந்து 0416-227-4450 227-4450. இன்றைக்கி வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் தி ஹோப் ஹவுஸ் சில்ட்ரன் ஹோம் டைரக்டர் திரு ரூபினாக்கா மற்றும் சைல்டு லைன் டீம் ஹெட் சி சுரேஷ் நிறையா விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VITயின் சமுதாய வானொலி. VIT பண்பலை 90.8 மற்றும் யூனிசெஃப் CRA இணைந்து வழங்கும் சிறப்பு வல்லுநர் பார்வை. VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மக்களுக்கு உள்ள சந்தேகங்களை அந்த மருத்துவர்கள் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். எங்கள் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் தீர்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் அங்கே இருக்கிற மருத்துவர்கிட்ட தான் பேச போகிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கிறது டாக்டர் அரவிந்தன் நாயர். அவங்க கூட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க சார். நான் டாக்டர் அரவிந்தன் நாயர். மிந்தி CMC ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் ஹெட் ஆஃப் எண்டோக்ரைன் சர்ஜரியில் இருந்தேன். அங்கேருந்து ரிட்டையர் ஆகி இப்போ 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸாக இப்போ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றுகின்றேன். இப்போ என்னோடய மெயின் ஸ்பெஷாலிட்டி ஜென்ரல் சர்ஜரி. அது இல்லாமல் அந்த ஜென்ரல் சர்ஜரினா அறுவை சிகிச்சை. அது இல்லாமல் அந்த ஜென்ரல் சர்ஜரியிலும் எண்டோக்ரைன் சர்ஜரி என்னோடய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். எண்டோக்ரைன் சர்ஜரினா தைராய்டு, பிரெஸ்ட்டு, பேராதைராய்ட்ஸு, அட்ரீனல் கிளாண்டு, பேன்க்ரியாஸ், அந்த மாதிரி ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற கிளாண்ட்ஸோட வியாதிகளுக்கு நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். சரி சார், இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதாவது வந்து சர்ஜரி சொன்னாலே மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரின்னு ஒரு 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை மக்களுக்கு எப்படி சார் விளக்க முடியும்? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? அறுவை சிகிச்சைனாலே நிறைய மக்கள் அதை பற்றி பயப்படுறாங்க. ஆனால் அதை முந்தி காலத்தில் மயக்கம் கொடுக்கறதுக்குனா மண்டையில் ஒரு கல் வச்சு அடித்து இல்லாட்டா கம்பு வச்சு அடித்து மயக்கப்பட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. மயக்கம் தெளிகிறதுக்குள்ளே ஆப்ரேஷன் முடிச்சிருவாங்க. அதனால் அவசரமாக பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம மயக்கம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல வசதிகள், வழிகள் இருக்குது. அந்த ஒரு இடம் மட்டும் மறுக்க வைக்கிறதுக்கு மறுத்து வைக்கலாம். இல்லைன்னா மொத்தம் ஒரு கால் இல்லாட்டா ஒரு கை ஒரு பகுதி மறுக்க வைக்கலாம். இல்லாட்டா ஃபுல் மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணலாம். அதனால் மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணால் அது யூஸ்வலி அதுக்கு பேர் மேஜர் சர்ஜரி. மயக்கம் கொடுக்காமல் அந்த 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 பகுதி மட்டும் சின்ன சின்ன கட்டிகளை, சிஸ்ட்டுகளை, இந்த கொழுப்பு கட்டிகள் ரொம்ப சின்னதாக இருந்தால் ஃபுல் மயக்கம் கொடுக்காமல் அந்த இடம் மட்டும் மறக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் மைனர் சர்ஜரி. அதை வெளி நோயாளியாக வந்து சொல்லுவாங்க அவுட் பேஷண்ட்டில். அதை அங்கே ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் 1 மணி நேரத்தில் திரும்பி வீட்டுக்கு சென்றுக்கிடலாம். அதுக்கு பேர் தான். எந்த பேஷண்ட்டுக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி மயக்கம் இல்லாமல் அந்த இடம் மட்டும் மறக்க வச்சு பண்ணுறது, அதே பேஷண்ட்டுக்கு உடனே 1 மணி நேரம் 2 மணி வீட்டுக்கு அனுப்பலாம். அது மைனர் சர்ஜரி. இன்னொரு சர்ஜரி இருக்குது, அதுக்கு பேர் டே கேர். பகல் ஒரு நாள் மட்டும் காலையில் பேஷண்ட் வந்தால் சின்ன ஒரு மயக்கம் கொடுத்து
சின்ன சின்ன கட்டிகள், சின்ன சின்ன ஆப்ரேஷன் அது பண்ணி திருப்பி அதே பேஷண்ட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு, அதுக்கு இப்போ டே கேர் சர்ஜரி. அப்புறம் சில பேஷண்ட்டுக்கு மயக்கம் கொடுத்து மயக்கம் தெளிகிறதுக்கு நேரம் ஆகும், 2-3 மணி நேரம் ஆகும். அப்புறம் ஃபுல் ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் 1 நாள் 2 நாள், சிலவங்களுக்கு 1 வாரம் பெட்டில் இருக்கணும். மயக்கம் கொடுத்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும், ஃபுல் மயக்கம் கொடுத்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கு பேர் மேஜர் சர்ஜரி. மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி, அதுதான் வித்தியாசம். சரி டாக்டர், இப்போ வந்து ஜென்ரல் சர்ஜரி இருக்குது, அதை தவிர்த்து எந்த விதமான டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்குது? ஜென்ரல் சர்ஜரினா அந்த பழைய ஆரம்ப சர்ஜரி, அறுவை சிகிச்சை ஆரம்ப காலத்தில் ஜென்ரல் சர்ஜரி மட்டும்தான் இருந்தது. எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ் ஜென்ரல் சர்ஜரி வந்தது. ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாலே ஜென்ரல் சர்ஜன் தான் பிரெயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார், ஜென்ரல் சர்ஜன் தான் எலும்பு நொறுங்கின ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஜென்ரல் சர்ஜன் தான் டெலிவரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த 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 ஸ்பெஷாலிட்டியில் நிறைய நாலேஜ் வந்துச்சு, புது புது விதமான ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. அப்போனா ஒரு ஜென்ரல் சர்ஜன்னாலே அதெல்லாம் சமாளிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ எலும்பு பிரிவு தனியாக வந்துட்டாங்க. எலும்பு பிரிவுனா கை கால் எலும்பு நொறுங்கிச்சுன்னா, இல்லாட்டா எலும்பில் கட்டி இருக்குது, இல்லாட்டா எலும்பில் சத வளர்ச்சி இருக்குது, அதுக்கு தனிப்பட்ட டாக்டர், அதுக்கு பேர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ். ஆர்த்தோபெடிக்ஸில் இப்போ நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜாயிண்ட்டு, இடுப்பில் கஷ்டம் இருந்தால் இடுப்பு மட்டும் மாற்றி வைக்கிறாங்க, முட்டில் கஷ்டம் இருந்தால் முட்டு மாற்றி வைக்கிறாங்க. அது ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. அப்போ சிலவங்க அந்த ஜாயிண்ட்டு, முட்டு, இடுப்பு அதுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. சிலவங்க கைக்குள்ள வியாதிகள் மட்டும் ஸ்பெஷலைஸ் அது ஹேண்ட் சர்ஜரி. அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே பார்த்தா கிட்னிஸ் இருக்குது, கிட்னினா சிறுநீர் பிரிவு, அதுக்கு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதை க்யூராலஜி சொல்லுவாங்க. அதுக்கு மருத்துவத்துறையில் நெஃப்ராலஜி சொல்லுவாங்க, அறுவை சிகிச்சை துறையில் அதுக்கு யூராலஜி சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியில் ஜென்ரல் சர்ஜரி, முந்தி ஜென்ரல் சர்ஜன்னா எல்லாம் செய்வாங்க. இப்போ அந்தந்த ஸ்பெஷாலிட்டி நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ அந்தந்த ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் இன்னும் ஜென்ரல் சர்ஜரி தான் ரொம்ப நிறைய ஆப்ரேஷன் பண்ண ஒரு பிரிவு. ஏன்னா ஒரு நோயாளி அதுக்கு அறுவை சிகிச்சை எந்த இடத்துல இருந்தாலும், கழுத்தில் இருந்தாலும் சரி, முகத்தில் இருந்தாலும் சரி, வயிற்றில் இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, ஜென்ரல் சர்ஜன் அதெல்லாம் செய்யக்கூடிய தகுதி இருக்குது. சரி டாக்டர், இப்போ வந்து ஒரு நோயோடைய முன்ன அறிகுறி, அதாவது சிம்டம்ஸை கண்டுபிடிச்ச உடனே முதல்ல இப்போ ஒரு கேன்சர் கட்டி வருது, ஒரு டியூமர் ஏதோ வருதுன்னா அது பிகினிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா வந்து சர்ஜரி போகிற அளவுக்கு முக்கியமான சூழல் ஏற்படாது. ஆனால் அந்த அவேர்னஸ் இப்போ மக்களுக்கு இருக்கா? அது அவேர்னஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட இந்தியாவில் என்ன நேச்சர்னால் அவங்களுக்கு, நம்ம இந்தியன் ஜனங்களுக்கு எப்போவுமே அந்த தாங்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, நம்ம வலி தாங்க முடியாத அளவுக்கு வரும்போது, இல்லைன்னா கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, அவங்களால நடக்க முடியும், அந்த அளவு தான் அது வரை அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் ஆப்ரேஷன் வர்றாங்க. ஆனால் அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம வந்தால் அதை நல்ல ஆப்ரேஷன் பண்ணுறதும் சுலபமாக இருக்கும். அப்புறம் கேன்சர் கட்டி மாதிரி இருந்தால் அதை ஃபுல்லாக கவனம் க்யூர் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. இப்போ அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வரும்போது, இப்போ சிலவங்களுக்கு சொல்கிறாங்க வயிற்றில் பசி எடுக்கலை, சாப்பிட்றது பிடிக்கலை, அது சூழ்நிலையில் இருக்கலாம், சாப்பாடுனால இருக்கலாம், அது நினைக்க. ஆனால் அந்த மாதிரி வயிற்றில் சாதாரண சாப்பாடு பிடிக்கலை, சாப்பிட்டா சரியாக ஜீரணம் ஆகலை, வாந்தி வருது ரொம்ப லேட் ஸ்டேஜ். ஆனால் சாப்பாடு பிடிக்கலை, ஜீரணமாகலை, பசி சரியாக எடுக்கலைன்னா அதை வயிற்றில் புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறி. சிலவங்களுக்கு ரொம்ப கறி ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்போ கறி பிடிக்கிறது இல்லை சிலவங்களுக்கு வேறு ஏதோ பிடிக்காது, அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் எண்டோஸ்கோப்பி சொல்லுவாங்க. ஒரு குழாய் போட்டு வயிற்றுக்குள்ளே பார்த்து அந்த கட்டி ஆரம்ப ஸ்டேஜை கண்டுபிடிச்சா அந்த கட்டி ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக குணமாகும். ஆனால் நம்ம வாந்தி சிலவங்களுக்கு வாந்தி வரும், ரத்த வாந்தி வரும், எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் சிலவங்களுக்கு அதை குணப்படுத்த முடியாது. அதே மாதிரி எல்லா வியாதிக்கும் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குது. கழுத்துக்கு முன்னால் தைராய்டு கிளாண்ட் சொல்லுவாங்க. அந்த தைராய்டு கிளாண்டில் சின்ன கட்டியாக இருக்கும். நம்ம எச்சி மெழுங்கும்போது சாப்பிடும்போது ஏதோ உருண்டை மாதிரி தெரியும். சிலவங்க அதை கவனிக்கிறதில்ல, சிலவங்க கண்ணாடியில் பார்க்குறாங்க, அது சின்ன கட்டி மாதிரி இருக்குது. அந்த ஆரம்ப ஸ்டேஜில் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக குணமாகும். ஆனால் சிலவங்க பெருசாக வந்த எச்சி சாப்பிட முடியாத, மூச்சு விட முடியாத, குரல் கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த ஸ்டேஜில் வரும்போது அதை குணப்படுத்துறது கஷ்டம். ஆனால் முயற்சி பண்ணலாம். ஆனால் அதே ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் இருக்காது. அப்புறம் பேஷண்ட்டுக்கும் ஆப்ரேஷன் முடிச்ச பிறகு கம்ப்ளீட்டாக குணமாயிரும். இப்போ சமீப காலமாக வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய நோயாக வளர்ந்துட்டு வருது கேன்சர். சாதாரண சின்ன வயசு குழந்தையிலேருந்து சரி, பெரியவங்களுக்கும் சரி, ரொம்ப இயல்பாக அந்த கேன்சர் நோய் வர ஆரம்பிச்சிருக்கு.
இந்த கேன்சர் ரிலேட்டட் சர்ஜரி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த கேன்சர்னா ஒரு ஜென்ரல் டேர்ம். ஒவ்வொரு ஆர்கன் கேன்சர்னால் எந்த ஆர்கன் வேணால் பாதிக்கலாம். அந்த ஒவ்வொரு இடத்துல அந்த கேன்சருக்கு ரத்தத்தில் கேன்சர் வந்தால் அது லிம்ஃபோமா லுக்கீமியான்னு சொல்லுவாங்க, பிளட்டில் உள்ளது. அதே மாதிரி தைராய்டு கிளாண்டில் தைராய்டு கேன்சர், பிரெஸ்ட்டில் வந்தால் பிரெஸ்ட் கேன்சர், அந்த வயிற்றுக்குள் வந்தால் ஸ்டமக்கு, சிறுகுடல் பெருகுடல் எல்லா இடத்துலையும் கேன்சர் வேணாம். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆரம்பத்துலேயே தான் அறிகுறி இருக்குது. அதை நம்ம கவனிக்காமல் விட்டுறனால தான் அது அட்வான்ஸ் ஸ்டேஜாக போகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி சிலவங்களுக்கு காலில் சின்ன கட்டி வரும், அது கொஞ்சம் ஏதோ அடிபட்டு நினச்சா அவங்க விட்டுருவாங்க. அதை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வந்து அது கேன்சராக மாறலாம். சிலவங்களுக்கு மாறல ஒன்றுமே இருக்காது. மாறல கொஞ்சம் வலி இருக்கும், இல்லைனா காம்புலேருந்து லேசாக ரத்தம் வரும், இல்லை நீர் வரும். அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் அறிகுறி. லேசாக வலி இருக்குது, இல்லை சின்ன கட்டி இருக்குது, அதை உடனே செக்கப் பண்ணலாம். பிரெஸ்ட்டில் ஏதாவது டியூமர் வந்தால் அதுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க, மேமோகிராம் பண்ணுவாங்க. அதை வச்சு அதை கேன்சராக சாதாரண கட்டியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் சின்ன ஒரு ஊசி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் நீடில் டெஸ்ட்டு, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. சின்ன ஊசி போட்டு அது அணுக்கள் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சு போகுது சாதாரண கட்டியா கேன்சர் கட்டியா. அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட்டில் எடுத்தானா பிரெஸ்ட் கேன்சர் ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் கம்ப்ளீட் க்யூர் பண்ணலாம். ஆனால் அதை முத்து போன ஸ்டேஜில் வந்தால் சிலவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் இருந்துடும். அதை வெடித்து அதில் ரத்தம் வந்து சீல் வந்து ரொம்ப வாசனை வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜிலே வந்தாச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ அந்த மேமோகிராம் அல்ட்ராசவுண்ட் மூலமாக ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சானா மாறு கூட ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. அந்த கட்டி உள்ள பிரிவு மட்டும் ரிமூவ் பண்ணி கரண்ட் கொடுத்து ஸ்பெஷல் கீமோதெரப்பி கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஆனால் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அந்த பக்கம் மாறு ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். எந்த வியாதி எடுத்தாலும் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். சிலவங்களுக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் ரேடியேஷன் கீமோதெரப்பி கூட தேவையில்லை, அறுவை சிகிச்சை மட்டும் போதும். ஆனால் சிலவங்களுக்கு ரொம்ப முத்தின வியாதி வந்தால் முதல்ல ஸ்பெஷல் கீமோதெரப்பி கொடுத்து கரண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி கூட குணப்படுத்தலாம். ஆனால் கேன்சர் வியாதியில் என்னென்னா இப்போ இந்த நிறைய ரீசெண்ட் அட்வான்சஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் எந்த பேஷண்ட்க்கும் நம்ம சொல்ல முடியாத கேன்சர் வந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது. டெஃபினட்டாக எல்லாருக்கும் எந்த விதமான ஏதாவது ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இல்லாட்ட முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சிலவங்களுக்கு ஈவன் முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் குணப்படுத்தலாம். அதனால் கேன்சர் வந்தால் நம்ம சாக போகிறோம்னு நினைக்கவே கூடாது. கேன்சர் வந்தால் ஒரு வியாதி, சாதாரண வியாதி, காய்ச்சல் ஜுரம் அதே மாதிரி வியாதி மாதிரி நினச்சி அதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் நிறைய பேருக்கு ஈவன் முத்தின ஸ்டேஜில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்தாலும் அதை வியாதி குறைக்கலாம். அது முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் சிலவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணி குணம் கூட படுத்தலாம். இவ்வளோ நேரம் மருத்துவ நிகழ்ச்சியில் பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இடைவெளிக்கு முன்னாடி நிறைய கொஷின்ஸ் டாக்டர் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். சார், இப்போ நீங்கள் கேன்சர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது இப்போ முக்கியமாக வந்து பெண்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் வந்து அதிகமாகிட்டே வருது. அது வருவதற்கான காரணம், அதை எப்படி கண்டுபிடிச்சி அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்? அதில் பிரெஸ்ட் மாரில் கட்டி வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அது ஜெனட்டிக். சிலவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கும். அவங்க மதருக்கு இருந்திருக்கும், அவங்க பாட்டிக்கு இருந்திருக்கும், அவங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் சொல்லுவாங்க. யாருக்காவது அந்த மாதிரி பிரெஸ்ட்டில் கட்டி இருந்திருந்தால் அவங்களுக்கு டெஃபினட்டாக வர்றதுக்கு சான்ஸ். அதில் 2 டைப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது, BRCA1 BRCA2. இப்போ ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது பிரெஸ்ட் கேன்சர் இருந்தால் அந்த BRCA1 BRCA2 ஜீன்ஸ் இதுக்கு செக் பண்ணால் அவங்களுக்கு டெஃபினட்டாக கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இந்த ஜெனட்டிக் தவிர சிலவங்களுக்கு அந்த சூழ்நிலை, சிலவங்க சொல்லுவாங்க நார்மல் லேடிஸ்குள்ளே நார்மல் அந்த பாத்வே இருக்குல்ல, அவங்களுக்கு மெச்சுரேஷன் ஆகும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தைய ஃபீட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் வருது, அவங்களுக்கும் ரிஸ்க் இருக்குது. இப்போ நன்ஸ் எடுத்தால்
அந்த மாதிரி கன்னி ஸ்திரீகள் இருந்தால் அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிரஸ்ட்டில் சின்ன சின்ன கட்டி நீர் கட்டி நிறைய வட்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு திருப்பி பிரஸ்ட்டில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சிலவங்களுக்கு ஸ்மோக்கிங், இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் லேடிஸ்லாம் நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரௌண்டிங் சூழ்நிலையில் கூட நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ சர்ஜரிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் சர்ஜரி முடிஞ்ச உடனே வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து நிறைய விஷயத்த வந்து கடைபிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்காத காரணத்தால் வந்து அந்த நோயுடைய தன்மை வந்து அதிகமாகுமா இல்லை எப்படி சார்? என்ன மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்கணும்? இப்போ ஒரு கேன்சருக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஸோ உடனே நம்மளுக்கு குணமாயிடுச்சுன்னு ஒரு மனநிலையில் வந்துட்டு அடுத்து அந்த மருந்துகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் டாக்டர் சொன்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும்? அது கேன்சர் வந்துச்சுன்னா அதை கேன்சர் ட்ரீட்மெண்ட், அது கேன்சர் எப்படி கன்ஃபார்ம்னா கேன்சர் கட்டி ஃபுல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பயாப்சிக்கு அனுப்புவோம், ஹிஸ்டோபெத்தாலஜி சொல்லுவாங்க. இப்போ அதை ஃபுல்லாக கட் பண்ணி அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து அந்த கேன்சர் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த டிகிரி இருக்குது, அந்த கிரேட் சொல்லுவாங்க, ஹை கிரேடா லோ கிரேடா. அப்புறம் அந்த கேன்சர் வேறு எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ பிரெஸ்ட்டில் எடுத்தால் அந்த அக்கிளில் கிளாண்ட்ஸ் இருக்கும், அங்கேயே ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, ஈரலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, எலும்பில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, அது தகுந்தாப்புல சொல்லுவாங்க. சப்போஸ் வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலைன்னா, ஆனால் அந்த கட்டி பெருசாக இருந்தால் இல்லாட்டா வேறு அதோட ஃபீச்சர்ஸ் ஹை கிரேட் இருந்தால் டெஃபினட்டாக மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அதில் ஆப்ரேஷன் முடித்தோடனே நம்ம பேஷண்ட்டோட மருத்துவரும் அந்த பேஷண்ட்டும் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உட்காந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு உங்கள் இந்த மாதிரி எல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இவ்வளோ நாள் கழித்து கீமோதெரப்பி எடுக்கணும், இவ்வளோ நாள் கழித்து ரேடியேஷன் எடுக்கணும். சிலவங்களுக்கு கீமோதெரப்பி தேவை இருக்காது, ரேடியேஷன் தேவை, ஆனால் ஜஸ்ட் ஃபாலோ அப் இருக்கும். இல்லைனா சிலவங்க ஜஸ்ட் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு ரெகுலர் செக்கணும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பிறகு கேன்சர் இருந்தானா ஃபஸ்ட்டு 3 months, அப்புறம் 6 months, அப்புறம் 1 year அந்த செக்கப் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு வருஷம் முடிச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை செக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த கேன்சர் இருந்தாலும் ரெகுலர் ஃபாலோ அப் அண்ட் செக்கப் தேவையாக இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, இப்போ வளர்ந்துட்டு வருது. அது ரிலேட்டடான அவேர்னஸ் எப்படி க்யூரபுளான விஷயமா? தைராய்டு ஹார்மோன் அது சிலவங்களுக்கு இயற்கைனாலே வரலாம். அவங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ், அதில் இந்த ஹார்மோன் செய்கிற பாதையில் ஏதோ டிஃபெக்ட் இருக்கலாம், என்சைம் டிஃபெக்ட் இருக்கலாம். சிலவங்களுக்கு அந்த ஐடின்னு சொல்லுவாங்க, ஐடின் டெஃபிஷியன்சி நம்ம நாட்டில் இப்போ ரொம்ப இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஹோல் நாடு முழுவதும் அயோடைஸ் சால்ட் கொடுக்குறோம். ஆனால் இன்னும் கிராமங்களில் நிறைய பேர் கல்லுப்பு தான் சாப்பிட்றாங்க, அந்த அயோடைஸ் சால்ட் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் சில இடங்களில் அந்த வாட்டரில் கூட டெஃபிஷியன்சி இருக்குது. இந்த ஹிமாலயன் மலை பிரதேசங்களில் அங்கெல்லாம் ஐடின் டெஃபிஷியன்சி இருக்குது, அங்கே நிறைய தைராய்டு கட்டிகள் வரும். அதே மாதிரி சில உணவுகள் ஆல்சோ சில டயட்டில் இந்த கேபேஜ், சில ஃபுட்டெல்லாம் காலிஃப்ளவர், கேபேஜ் சிலவங்க சொல்லுவாங்க, அதுவும் தைராய்டோட இதை குறைக்கலாம். தைராய்டு ஃபங்க்ஷன் தைராய்டு டெஃபிஷியன்சி அதை ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். சில தைராய்டு கண்டிஷன்ஸ் ஃபேமிலிஸில் இருக்கும், ஜெனட்டிக், அவங்க ஃபேமிலியிலே தைராய்டு டியூமர், தைராய்டு கேன்சர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அது தகுந்தாப்புல அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து கர்ப்பப்பை அகற்றுதல். அதனால் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? பொதுவாக இப்போ அந்த கர்ப்பப்பை அகற்றுதல்ன்றது வந்து நார்மலாக ஆகிட்டு வருது, ஒரு ரீசன் ஆகிடுச்சு. கர்ப்பப்பை அகற்ற அது ஆக்சுவலி கைனிகாலஜியோட செக்ஷன். இருந்தாலும் கர்ப்பப்பைலாம் அந்த கர்ப்பப்பையில் சிலவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் முடித்த பிறகு அந்த கர்ப்பப்பை அவங்களுக்கு சுருங்கிடும். சிலவங்களுக்கு அது சுருங்காது, அவங்களுக்கு அதிலே கட்டி வரும், ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். அந்த சிச்சுவேஷனில் அதை ஆப்ரேஷன் பண்ண. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் ஏர்லி ஸ்டேஜில் 40-45 இயர்ஸில் பண்ணுறாங்க. ஆனால் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணாலும் அந்த யூஸ்வலாக அந்த ஓவரிஸ் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓவரிஸ் தான் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை அவாய்ட் பண்ணணும். இந்த கேன்சர் மாதிரி இருந்தால் அதை பண்ணணும், இல்லைன்னா அது ஓவரிஸ் ப்ரிசர்வ் பண்ணணும் நார்மலாக. அடுத்ததாக இப்போ வந்து சர்ஜரி லெவலில் வந்து எப்படி அட்வான்ஸ்டு எப்படி இருக்குது டாக்டர்? 10 years பேக் இருந்த அட்வான்ஸ் இப்போ எப்படி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு? சர்ஜரியில் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி அது லேப்ரோஸ்கோப். லேப்ரோஸ்கோப்னா கீ ஹோல் சர்ஜரி சொல்லுவாங்க. பெரிய காயம் இல்லாமல் சின்ன சின்ன தொலை போட்டு அந்த ஸ்கோப் உள்ளே போட்டு டிவி ஸ்க்ரீனில் பார்த்து என்ன ஆப்ரேஷன் வேணால் பண்ணலாம். இப்போ கால் பிளாடர் ரிமூவ் பண்ணுறது, அப்பெண்டிக்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அதெல்லாம் அந்த லேப்ரோஸ்கோப் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணலாம். அதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஃபஸ்ட்டு பெரிய காயம் இருக்காது, வூண்ட் இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிரும்.
அப்புறம் பேஷண்ட்டுக்கும் அந்த ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். இப்போ லேப்ரோஸ்கோப் மூலமாக கால் பேடர் ரிமூவ் பண்ணால் 24 48 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் ஓப்பன் சர்ஜரி பண்ணால் யூஸ்வலாக 3 or 4 days இல்லை 5 days தான் அனுப்ப முடியும். அதே மாதிரி லேப்ரோஸ்கோப் மூலமாக அப்பெண்டிக்ஸ் பண்ணால் அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடலாம். அதோட அதே மாதிரி லேப்ரோஸ்கோப் மூலமாக நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். குடலுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலாம், லிவருக்குள்ளே ஆப்ரேஷன், ஹர்னியா ஆப்ரேஷன், அதெல்லாம் லேப்ரோஸ்கோப் மூலம் பண்ணலாம். அந்த சில முக்கியமான லேப்ரோஸ்கோப்பில் ஜென்ரல் லேப்ரோஸ்கோப் இருக்குது, அட்வான்ஸ்டு இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ ஜென்ரல் எல்லா லேப்ரோஸ்கோப் மூலமாக சர்ஜரி பண்ணுறோம். சில 1-2 கண்டிஷன் அட்வான்ஸ் லேப்ரோஸ்கோப் கூட பண்ணுறோம். சில அறுவை சிகிச்சைகளுக்கு வந்து பெரிய செலவாகலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து ஸ்ரீ நாராயண ஹாஸ்பிட்டல் எந்த வகையில் வந்து மக்களுக்கு சேவை செய்யுது, எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தருது? இப்போ மற்ற ஹாஸ்பிட்டலோட எங்கள் ஹாஸ்பிட்டலோட சார்ஜஸ் எல்லாம் 50% தான் சார்ஜஸ் இருக்குது மற்ற ஹாஸ்பிட்டலை கம்பேர் பண்ணுவோம் எங்கள் ஹாஸ்பிட்டல். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டலில் சக்தியம்மாவோட முக்கியமான குறிகை இந்த ரூரல் பீப்புளுக்கு லோ காஸ்ட்டில் நல்ல எஃபெக்டிவ் கேர் கொடுக்குறோம். எங்கள் ஹாஸ்பிட்டலோட மாட்டோ சர்வீஸ் வித் லவ், அன்போட சேவை செய்யணும், அதுதான் எங்களோட மாட்டோ. இப்போ சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப வசதி இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, சக்தியம்மா ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் அந்த பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ட்ரஸ்ட்லேருந்து அவங்க ஆப்ரேஷனுக்குள்ள அமௌண்ட் கூட சேங்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக இப்போ பொதுவாக வந்து எந்த ஒரு சர்ஜரிக்காக மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இந்த சர்ஜரி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிற மாதிரியான சர்ஜரிஸ் காமன்? இப்போ சர்ஜரியில் ஒரு 100 பேஷண்ட்ஸ் வந்தால் 50 பேஷண்ட்டுக்கு காமன் கண்டிஷன்ஸ் தான். அதுக்கு பேர் இந்த ஹர்னியா, ஹைட்ரோசீல், ஹர்னியா, பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலானா பௌத்திரம், அதுதான் ரொம்ப காமன் கண்டிஷன்ஸ். 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி சர்ஜரிக்கு தான் அவங்க வர்றாங்க. அது ரொம்ப சிம்பிளான சர்ஜரி, ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் அந்த கண்டிஷனுக்கு வர்றாங்க. லோக்கலும் வெளியூரிலும் இதே மாதிரி காமன் சர்ஜரிக்கு வர்றாங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் சர்ஜரி தான் அந்த வயிற்றுக்குள்ளே கேன்சர், டிஃப்ரெண்ட்டாக கோலன், குடல், சிறுகுடல், பெருக்குடலில் டியூமரு, தைராய்டோட டியூமர், அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலில் வருவாங்க. உள்ளூர் மக்கள் மட்டுமே வராங்களா எப்படி டாக்டர்? அதாவது அதர் ஸ்டேட்? எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 to 10 years ஆக போகுது. இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு கிளையண்டல் இருக்குது, வெள்ளூர் லோக்கல் ப்ளஸ் அவுட் சைட் த ஸ்டேட்டு. இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குது, வெஸ்ட் பெங்கால், பீகார், அப்புறம் பங்களாதேஷ், அந்த ஏரியாவிலலாம் நிறைய பேஷண்ட்ஸ். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் வேலூர்னால் சிஎம்சிக்கு வர்றாங்க, இப்போ நிறைய பேர் சிஎம்சிக்கு வர்றாங்க. ப்ளஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து போய் அவங்க ஊர் போய் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ நார்மல் பீப்புளுக்கு வந்து சர்ஜரி பற்றி நிறைய பயம் இருக்குது. இப்போ மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறவங்க கிட்ட வந்து எந்த மாதிரியான கவுன்சிலிங் படித்தவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்குது. ஸோ படிக்காத மக்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கவுன்சிலிங் வந்து நீங்கள் தரீங்கிட்ட? கவுன்சிலிங் எங்களுக்கு 2 விதமான இருக்குது. 2 விதமான பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய சில நல்ல படித்த பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி நெட்டில் போய் அந்த வியாதி பற்றி, அதுக்கு ஆப்ரேஷன் காம்ப்ளிகேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்க வர்றாங்க. ஆனால் நிறைய மக்கள் அது ஆப்ரேஷனுக்கு முன்னால் இதுன்னு தெரியாது, அவங்களுக்கு கட்டியிருக்கு அது ஆப்ரேஷனுக்கு வர்றாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பற்றி, அந்த ஆப்ரேஷனோட ப்ரொசீஜர், ஆப்ரேஷன் எந்த விதமான பண்ணுறோம் அதை சொல்லி கொடுப்போம். அந்த ஆப்ரேஷன் பண்ணால் என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நிறைய பேட்டும் பேஷண்ட்ஸ்க்கு அந்த படம் மாறும், ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாலே ஆப்ரேஷன் எப்படி அப்புறம் எப்படி இருப்பாங்க அதை அட்வைஸ் பண்ணுவோம். சிலவங்களுக்கு நாங்கள் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஏற்கனவே ஆப்ரேட் பண்ண பேஷண்ட்ஸு. இப்போ சிலவங்களுக்கு அந்த குடல் வெளி வச்சுருவாங்க, கொலாஸ்டமி சொல்லுவாங்க, அதை இப்போ நினச்சி அவங்க பயப்படுவாங்க. இப்போ கொலாஸ்டமி இருக்கிற பேஷண்ட் அவங்கள காமிச்சா அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு இந்த குடல் வெளி வச்சுருக்காங்க, அதனால் எது பாதை இல்லை, நான் நார்மலாக வாடுறேன். அதை வச்சு பேஷண்ட்க்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ சிலவங்களுக்கு ஷார்ட் வீடியோஸு அந்த டிவி அந்த ஸ்க்ரீனில் இல்லாட்டா படங்கள் காமிச்சு அந்த பேஷண்ட்டோட ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறோம், ஆப்ரேஷனுக்கு அப்படி எப்படி இருப்பாங்க அதை காமிச்சு ஆப்ரேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னோடனே அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷனோட ஃபியரு, அந்த சைக்கோசிஸ் எல்லாம் குறைஞ்சிருது. இப்போ வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்க்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறதா பற்றி சொல்லுங்க. ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறமும் வந்து சில பேருக்கு வந்து நிறைய பயம் இருக்கும், அந்த ஃபேமிலிக்கும் இன்னும் பயமாக இருக்கும். முடிஞ்சிச்சு, இன்னும் நம்ம வந்து ரிஸ்கியான ஃபீல்ட்லேருந்து வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி? ஆப்ரேஷன் முடித்த அப்புறம் நாங்கள் போஸ்ட் ஆப்ரேட் பீரியடில் பேஷண்ட்டும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட இருப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி நீங்கள் வீட்டில் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ண எந்த விதமான கேர் நீங்கள் வீட்டில் எடுக்கணும், எப்போ அவங்களுக்கு செக்கப் ஃபாலோ அப் பண்ணணும், என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுக்கணும். இப்போ ஹர்னியா ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது, ரொம்ப வெஹிக்கிள் எல்லாம் கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு அந்தந்த என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது அதை சொல்லி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அனுப்புவோம்.
டாக்டர் இப்போ வந்து இந்த பிரெயின் டெட்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ சில பேஷண்ட் வந்து ஆக்சிடெண்ட் மூலியமாக வந்து அந்த பிரெயின் டெட் விஷயம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது? அந்த பிரெயின் டெட் பேஷண்ட்னா அந்த பேஷண்ட்க்கு யூஸ்வலாக ஹெட் இன்ஜரி வரும். ஹெட் இன்ஜரி அதை வந்து அவங்களுக்கு அந்த பிரெயின் டெட்க்கு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. 2 நரம்பு ஸ்பெஷலிஸ்ட் நியூராலஜிஸ்ட் அவங்கள பார்த்துட்டு அதுக்கு ஒரு 2-3 டெஸ்ட்ஸ் இருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் பேஷண்ட்டுக்கு பிரெயின் டெட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த பேஷண்ட் இப்போ மிஷின்னாலே தான் உயிரோடு இருக்காங்க, மிஷின் ஸ்டாப் பண்ணால் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் இப்போ ஆர்கன் டொனேஷன் பற்றியும் அட்வைஸ் பண்ணுறோம். நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ ஆர்கன் டொனேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஆர்கன் டொனேஷன் அவங்க ஈரலை, இந்த கிட்னி, அதெல்லாம் அவங்க கண் அதெல்லாம் டொனேட் பண்ணால் இன்னொரு பேஷண்ட்க்கு அதோட அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஆர்கன் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு புது வால்வ் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் அந்த ஆர்கன் டொனேஷன் பற்றி பேஷண்ட் டெத் கேட்குறாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, அவங்களும் அவங்க ஆர்கன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன் பேஷண்ட்ஸ் எங்களுக்கு வில்லிங்காக இருக்கா, நாங்கள் அந்த ஆர்கன் நெட்வொர்க்கை காண்டாக்ட் பண்ணி அவங்களே வந்து அந்த பேஷண்ட்டு அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். பட் அவங்களே வந்து கண்ணெல்லாம் இங்கே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லெவல் சர்ஜரி எந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டில் பண்ணிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ ஜென்ரல் சர்ஜரி இல்லாமல் ஜென்ரல் மெடிசன் இல்லாமல் மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ கிட்னி சம்பந்தமான யூராலஜி, பிரெயின் சர்ஜரி, அப்புறம் ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பு சர்ஜரி, கொள்ள ஆப்ரேஷன், காது மூக்கு தொண்டை, அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்லும் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு சொன்னீங்க. இந்த மருத்துவ நேர நிகழ்ச்சியில் பல விஷயம் வந்து சர்ஜரி பற்றி மக்களுக்கு நார்மலான பீப்புளுக்கு தெரியாது. படித்தவங்களுக்கு ஓரளவு நெட்டை சர்ச் பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் மூலிமா வந்து பல கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து இந்த விஷயம் சென்றடைஞ்சிருக்கு. எங்களுடைய விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு. நன்றி டாக்டர். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர், விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர். நமக்கு இதுக்கு முன்னாடி பரிச்சயம் இல்லாத புதியவங்களை தான் விருந்தினர்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த நூற்றாண்டுல அப்படியான ஒரு நபரை வரவேற்கிறது அவர் தகுதி மிக்கவரா இல்லாத போது முடியாது. அப்படி முடியாத பட்சத்துல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, உறவினர், நண்பர், அறிமுகமானவர்னு நினைச்சு அவங்களையாவது வரவேற்கலாம்ல. நம்மள எத்தனை பேர் அப்படி செய்றோம்? இப்போல்லாம் கலரா வருக வெல்கம்னு நிறைய பலகை, கால்மிதியெல்லாம் வாங்கி வீட்டு அலங்கரிக்கிறோம். வீட்டுக்கு வரவங்கள தங்க தட்டுல ஆரத்தி எடுத்து வரவேற்க சொல்லல, ஒரு சந்தோஷத்தோட வாங்க, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா போதும். இந்த காலத்துல நம்ம எல்லோருமே ஒரு நாள் முதலமைச்சரை போல தான். என்ன புரியலையா? அதாங்க, ஒரு நாள் முதலமைச்சரை போல ஒரு நாள் விருந்தினர் தான். அப்படியே தெரியாம 2 நாள் தங்கிட்டோம்னா அடுத்த வர கேள்வி என்னவா இருக்கும்? அப்புறம் எப்போ ட்ரெயின், எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க, இட்லி கெட்டி சட்னி வேணா பார்சல் பண்ணி தரட்டுமா அப்படின்னு ரொம்ப பாசமா கேட்பாங்க. நாம என்ன பண்ணுவோம்? இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு மரியாதை இல்ல, கிடைச்ச வரைக்கும் கெட்டி சட்னி லாபம்னு கிளம்பிட வேண்டியதுதான். உண்மையை சொல்லணும்னா இப்போல்லாம் உறவினரே விருந்தினர் தான். குழந்தைங்களுக்கு உறவு முறையே தெரியாம போயிடுது. முதல்ல குழந்தைங்களுக்கு உறவு முறைகளை சொல்லி கொடுங்க. அக்கான்னு கூப்பிட வேண்டிய என்னையே சில பேர் ஆண்டின்னு கூப்பிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். விருந்தினரை வரவேற்கிறது, அவங்களுக்கு தேவையான செய்கிறது பெரிய புண்ணியம். நம்மளோட சொத்து, பணம் எல்லாமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறதில்ல. இது அனைத்துமே நிலையில்லாதது. நிலையில்லாத ஒரு விஷயத்தை தேடி பயணிக்கிறது தான் இந்த நாள்ல நடக்கிற ஒரு சம்பவம். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் சகஜமான விஷயம். ஆனா பணத்துக்காக நம்ம சுற்றத்தார், உறவினர் இவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம பணத்தை மட்டுமே இலக்கா வச்சுக்க கூடாது. ஒரு பொருள் நமக்கு வேணும்னா விலை கொடுத்து வாங்கிட முடியும், ஆனா உறவுகளை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்காத போது அவங்களுடைய பந்தம் அருந்து போகுது.
நிலையில்லா பொருளுக்கு ஆசைப்பட்டு என்னைக்குமே நிலைத்திருக்கும் உறவுகளை ஒதுக்குவது எந்த விதத்துல நியாயம்? வர விருந்தினரை இன்முகத்தோட வரவேற்று அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூடி பேசுங்க, வெளியே போய் மனது விட்டு பேசுங்க. வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்துட்டு மகிழ்ச்சியா இருங்க. சிரமப்பட்டு அருமாடுபட்டு நம்மளுடைய செல்வத்தை காப்பாற்றினாலும் ஒரு நாள் அது நம்ம கையை விட்டு போகும். நம்ம யாரையும் மதிச்சு வாழாதனால நம்ம கூட அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. பொருளை சொத்தை சேர்த்தும் காத்தும் வாழ்வது எல்லாமே வந்த விருந்தினரை பேணி அவங்களுக்கு உதவுவதற்காகத்தான். கடல் மணலில் வீடு கட்டிவிட்டு அலையில் அடித்து கொண்டு போன பிறகு வருந்தி என்ன பயன்? விருந்தினரை பேணி அதன் பயனை பெரும் பேறு அற்றவர் செல்வத்தை சிரமப்பட்டு காத்தும் அதனை இழக்கும்போது இப்போது எந்த துணையும் இல்லாதவராய் போனோமே என்று வருந்துவோம். அப்படி ஒரு நிலை வர வேண்டாம் என்று எண்ணினால் வரும் விருந்தினரோடு ஒற்றுமையாக இருப்போம். இதையே வள்ளுவர் பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர், விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதவர் என்று சொல்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்னைக்கு நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு இருக்கிற இயந்திரத்தனமான உலக வாழ்க்கையில சமுதாய மக்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக என்ன வகையான பழக்க வழக்கங்களை மேற்கொள்றாங்கன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கங்க. வணக்கம், சங்கர். மேஸ்திரி வேலை செய்கிறேன். எத்தனை வருஷமா செய்றீங்க மேஸ்திரி வேலை? நீங்க? நான் ஒரு 30 வருஷமா செய்கிறேன். இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியில உடல் ஆரோக்கியத்தை பத்தி தான் ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன். உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரீங்க? அதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் யோகா பயிற்சியும் பண்ணணும். இனியும் பண்ணால் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய உணவு முறை பழக்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சப்பாத்தி. மக்கள் பாரம்பரிய உணவு முறையை மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உணவு முறை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எதெல்லாம் நம்மளுடைய உணவு பட்டியல இருந்து எடுத்திருக்கிறாங்க? கேவுரு ரொட்டி சாப்பிட்ருப்போம், சோள தோசை சாப்பிட்ருப்போம், என்னென்ன விஷயம்லாம் மறந்துட்டாங்க, இப்போ எப்படி உணவு பழக்கம் இருந்துச்சுன்றதை கொஞ்சம் சொல்லுங்க. களி, இந்த கவுர்மா ரொட்டி, கோதுமை ரொட்டி இதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ எல்லாம் யூஸ்வலான பர்கரு அது இதுன்னு கண்டது சாப்பிட்றதுனால உடம்பு நிலவும் கெட்டு தான் போகும். நார்மலாக இதெல்லாம் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது எடுக்காதனால தான் உடம்பு ப்ராப்ளம். உணவு முறை பழக்கத்தோடு சேர்த்து கண்டிப்பாக நம்ம உடற்பயிற்சியும் செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது மாதிரி உடற்பயிற்சின்னு ஏதாவது செய்கிறீங்களா? நைட் ஆனால் நடப்பேன், காலையில் கொஞ்சம் தொலை நடப்பேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், கொஞ்சம் யோகா மாரி தெரிஞ்சது பண்ணுவேன். இது மட்டும் கண்டிப்பாக பண்ணுறது. மேஸ்திரி வேலை செய்கிறதுனால டெய்லியும் இந்த ஒவ்வொரு தாளாகும் ஒவ்வொரு கொள்ளுக்கும் குஞ்சு இந்த மாதிரி தான் படிக்கட்டு ஏறுறேன், நடக்கிறோம். அதனால் அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். அதனால் நம்மளுக்கு உடம்பு அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. 40 வயசு தாண்டினாலே ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது மெடிக்கல் செக்அப் ஏதாவது பண்ணீங்களா? நான் பண்ணதுக்கு பிபி அதிகமாக இருக்குது, கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கணுன்னாங்க. ஆனால் இது வரலாம் பண்ணலை. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணின்னு கொஞ்சம் கோவத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக இருக்கிறேன். இல்லைன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிடுது. அதனால் கண்டிப்பாக 40 வயசுக்கு மேலே எல்லாருமே அது எடுத்துக்கிட்டே ஒன்றும் தப்பே கிடையாது. செக் பண்ணிங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்தந்த செயல்களால் தான் என்னுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது அப்படின்றது நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்க? என்ன சரக்கு அடிக்கிறது அறவே தவிர்க்கணும். தேவையில்லாத ஃபுட்டு சாப்பிடவே கூடாது. தங்க மேலே இருக்க அக்கறையால் நம்ம சொல்லுவோம் உடலை பார்த்துக்கோங்க, உடம்பு நல்லா வச்சுக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி? எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதேமாரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். மெயினாக முருங்கீரை எடுத்துகிட்டு இன்னும் நல்லாவே இருக்கும். உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் கண்ணுக்குன்னெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது எதுவும் எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணாவே நல்லாயிருக்கும். இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு ஏந்து போகிற மாரிலாம் இருக்கக்கூடாது. அவங்களும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். அவங்க உட்காந்து ஏற்ற விட்டு நவர மாட்டாங்க. நாங்கள் வேலை செய்யறதுக்கு நாங்கள் ஏறி இறங்குறோம், குஞ்சு நம்புறோம், இதெல்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்குது. அந்தமாரி இருந்தால் எல்லாருமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்.
இன்னைக்கு இருக்கிற எந்திரத்தனமான உலக வாழ்க்கையில மக்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக என்ன வகையான பழக்க வழக்கங்களை மேற்கொள்றாங்கன்றது தான் இன்னைக்கு நம்ம விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில பேச போறோம். வணக்கங்க. வணக்கம். உங்க பேருங்க? பிரகாஷ். என்ன பண்றீங்க நீங்க? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 15 வருஷமா பண்றேன். உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அதுக்காக என்னெல்லாம் நீங்க பண்றீங்க? தண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. 80 கிலோ இருக்கேன் நான். குறைஞ்சது வந்து ஒரு 20 கிலோக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி, 80 கிலோக்கு வந்து 4 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிச்சாவே நம்ம வந்து உடம்பு மெயின்டைன் பண்ணலாம் கரெக்டாக. உங்களுடைய உணவு முறை பழக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மதியத்தில் வந்து நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் குறைவா 2 கப்பு சாப்பிட்றது 1 கப்பு சாப்பிடுவேன். நைட்டில் வந்து சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி தான். பரோட்டா சாப்பிட்றது கிடையாது. பாரம்பரிய உணவு முறையை வந்து மக்கள் மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில உணவு முறையெல்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கே தெரியும், கூழ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் வந்து நம்மளுடைய உணவு பட்டியலேருந்து சுத்தமாக போயிடுச்சு. நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இதெல்லாம் வந்து மக்கள் விட்டுட்டாங்க சாப்பிட்றத. களி சார், கூழ், கீரை வகைகள்லாம் எதுவுமே இல்லை. தண்டு வகைகள்லாம் வந்து பார்த்துன்னு வச்சுங்க, அதெல்லாம் கம்பல்சரி டோட்டலாகவே மறந்துட்டாங்க. அதை பற்றியே கொஞ்சம் கூட இது இல்லை. பொரியல் ஐட்டன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்ட ஐட்டம் தான் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. எண்ணெய் அப்போல்லாம் வந்து எண்ணெய் ஐட்டன்றதே கிடையாது, இப்போ தான் அதிகமாகிடுச்சு. உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா உணவு முறை பழக்கத்தோடு சேர்த்து வந்து உடற்பயிற்சியும் செய்யணும். நீங்கள் எது மாதிரிலாம் உடற்பயிற்சி செய்கிறீங்க? நாங்கள் செய்கிற ஒர்க்கே வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டோம். கூட மாட்ட எதனா ஒரு ஒர்க்ஸ் எடுத்து கொடுப்போம், கல் எடுத்து கொடுப்போம், எதனா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அதுவே எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. நாங்கள் பண்ணுறது அவ்வளோதான். இந்த செயல்கள்லாம் செஞ்சால் நம்மளுடைய உடல்நலம் பாதிக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி என்ன செயல்கள்லாம் செஞ்சால் நம்மளுடைய உடல்நலம் பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட சொல்லுவோம், எப்பயுமே வந்து உடம்பு சரியில்லை கூட உடம்பை பார்த்துக்கோ, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் மக்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தண்ணி குடிங்க சார், நல்லா தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நல்லா சாப்பிடுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. வாக்கிங் போங்க, அது ஒன்று இருந்தாவே போதும். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கங்க. வணக்கம். வெள்ளூர்லேருந்து செந்தில் பேசுகிறேன். நான் வெல்டர் ஒர்க்கிங் பண்ணுறேன். அதனால் வந்து தினமும் சம்டி அடிக்கிறது, இந்த டூல்ஸ் எடுக்கிறது, இந்த வேலையை வந்து உடல் ஆரோக்கியத்துக்கான எக்ஸசைஸ் போதுமானதாக இருக்குது எனக்கு. உங்களுடைய உணவு முறை பழக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காலையில் 2 இட்லி, 1 விட்டு ஒரு நாள் சப்பாத்தி, பூரி அப்படி மாற்றி எடுத்துக்குவோம் காலையிலே. மதியம் வந்து நார்மலாக சாப்பாடு தான். அது வந்து வாரத்தில் 2 டைம் கவுச்சி, வீக்லி மட்டன், சிக்கன் அது மாதிரி என்ன எடுத்துக்குவோம். நைட்டு கம்பல்சரி சப்பாத்தி 2, கொஞ்சம் சாதம் கம்பல்சரி அதை எடுத்துக்கிறது. மெயின் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறோம். பாரம்பரிய உணவு முறை வந்து மக்கள் இன்னைக்கு மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உணவு முறை பழக்கம் இன்னைக்கு கிடையாது. நம்ம எதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணுறோம்? கேழ்வரகு களி செய்வாங்க, அது இப்போ மிஸ்ஸிங்கு. நெக்ஸ்ட்டு கேழ்வரகு கூழ் இப்போ யாரும் வீட்டில் செய்கிறதே கிடையாது. குழந்தைங்க அதை எடுத்து காமிச்சா கூட அது பெரும்பாலும் விரும்பதில்லை. ஏன்னா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதனாலே வீட்டில் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கம்பல் பண்ணி எதனா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க நாங்களாக கேட்டு வாங்கி இப்போ செஞ்சு சாப்பிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்னா ஆயிலுங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கடல எண்ணெய் தான் வந்து செக்காடி தான் ஆயில் இது பண்ணி அதை தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில், இந்த ஆயில், அந்த ஆயிலுன்ட்டு மொத்தம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. சன்ஃப்ளவர் ஆயிலுன்னு போடுறான். சன்ஃப்ளவர் ஆயிலுன்ட்டு எத்தனை ஏக்கர் அவன் பயிர் வச்சு எவ்வளோ சன்ஃப்ளவர் ஆயில் குத்துற முடியும்? எல்லாம் சன்ஃப்ளவர் ஆயிலுன்னு சொல்கிறது மொத்தமே இப்போ வந்து நம்ம பெட்ரோலியத்துலேருந்து பிரித்து எடுக்கிற குரூட் ஆயிலுன்னு தான் அந்த கெமிக்கல் அது தனியாக பிரித்து எடுத்து அதுக்கு வந்து அதனுடைய திரவம் கலந்து அதனுடைய வாசனை கொடுத்து அது சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1 லட்சம் ஏக்கரில் பயிர் வச்சா கூட அதுலேருந்து சன்ஃப்ளவர் பூவெலாம் அறுவடை பண்ணி இன்றைக்கி அதை எண்ணெயாக இது பண்ணால் கூட சென்னை ஒரு சிட்டிக்கு மட்டும் சப்ளை பண்ண முடியாது ஒரு நாளைக்கு. இது எப்படி இந்தியா ஃபுல்லாக அவங்க வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சப்ளை பண்ண முடியும்? எப்படி வரும் அது உற்பத்தி? அது யாரும் ஜனங்க வந்து இது வரைக்கும் யோசிக்கதே கிடையாது. கேட்டால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஹீரோனி வந்துட்டாங்க, சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுட்டாங்க, ஆரோக்கியமாக இருக்குதுன்ட்டாங்க, அதனால் நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. இது மொத்தத்தில் அவாய்ட் பண்ணோம். எல்லாருமே வந்து கடலை எண்ணெய் செக்கில் இருந்து ஆடி அவங்களா யூஸ் பண்ணாங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி கேழ்வரகுலாம் அப்பப்போ வீக்லி 2 முறை 3 முறை சேர்த்து எடுத்துக்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கேழ்வரகு, கம்பு, கொள்ளு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து குழந்தைங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். அந்த கோல்டுக்கெலாம் நல்லா எடுக்கும். அதே மாதிரி தானிய வகையை எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்தது.
என்னதான் வந்து உணவு பழக்கத்தை நம்ம கடைபிடிச்சா கூட உடற்பயிற்சின்றது கண்டிப்பாக நம்ம செய்யணும். நீங்கள் உங்களுடைய உடற்பயிற்சி எப்படி செய்கிறீங்க, என்னென்னலாம் வந்து பண்ணுறீங்க உடற்பயிற்சிக்காக? கம்பல்சரி ஒரு நாளைக்கு வந்து 4 கிலோமீட்டர் நடப்பேங்க. நார்மலாக காலையில் வந்து எழுந்துச்சு உடனே ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு சொம்பு தண்ணி, வெறும் வயத்தில் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் முடிச்சுட்டு, டைம் இருந்தால் என்ன டிப்ஸ் அடிக்கிறது, இதெல்லாம் ஜிம் இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. நார்மலாக அதுக்கு அடுத்தது ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் டைம் இருந்தால் உடற்பயிற்சி ஒரு 1 hour. இந்தந்த செயல்கள் தான் உடல் ஆரோக்கியத்தை கெட்டு போகுது, கெடுக்குது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற மொத்தம் பார்த்தீங்கன்னா எந்த தொழிலில் எங்கே ஆளுங்க இருக்கிறாங்களே இல்லை, ஒயின் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்னா நின்றுன்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு குடிமகனுங்க உற்பத்தி ஆகிட்டாங்க. அதே மாதிரி தம்மு, இந்த பீடி, சிகரெட்டு அது விட்டிங்கன்னா இப்போ பான் பிராக், ஆன்ஸு இது மாதிரி பல விஷயத்தில் போயிட்டு ஜனங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கற்றுக்கிறது இல்லாத குடும்பத்தையும் ரொம்ப வறுமையில் எடுத்துன்னு போய் விட்டுறாங்க. எப்பயுமே மற்றவங்க மேலே இருக்க அக்கறையில் சொல்லுவோம், உடம்பை கவனிச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியமாக இருங்க அப்படின்ட்டு. நீங்கள் மக்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு எடுத்துங்க. தேவையில்லாத இந்த தீங்கான இது விளைவுகளை உண்டாக்கக்கூடிய இந்த குடி பழக்கம், இந்த தம்மு பழக்கம், பான் பிராக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸு இது மாதிரி ஐட்டம் நல்ல ஐட்டமாக சாப்பிட்டு நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, குடும்பமும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட வணக்கங்க. வணக்கம், பிரியா. செவிலியராக ஒர்க் பண்ணுறாங்க அரசு மருத்துவமனையில். உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட நாங்கள் கேட்க போகிறோம். உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க? உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து முழுமையாக வந்து நம்மளால் செய்ய முடியும். ஒரு நேரம் ஒரு நாள் வந்து உடல் ஆரோக்கியம் தப்பி போச்சுன்னா நம்மளுடைய எல்லா விதமான பணிகளுமே வந்து தடைப்படுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்து நல்ல உடல் கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து செவ்வனையை வந்து நடத்தவே முடியும். முதல்ல நான் செய்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, முடிஞ்ச அளவு வந்து கனிகள் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு எந்த அளவு ஒரு குறைஞ்சபட்சமாவது 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். அப்போ நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து நல்லபடியாக இருக்குன்றது வந்து புக்ஸ் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். அடிப்படையில் அதுவும் மருத்துவர் சொல்கிற கருத்தும் கூட. மற்றபடி நம்ம வந்து ஆயில் வந்து சமையலில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அரிசி உணவுகள் வந்து தவிர்க்கிறேன் நான். ஒருவேளை மட்டும் அரிசி உணவுகள், 2 நேரம் வந்து டிஃபன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இப்போ உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறீங்க? டெய்லி காலையில் வந்து சீக்கிரம் எழுந்துப்பேன். என்னோட ஒர்க்கு படி பார்த்தனாலும் நான் சீக்கிரம் எழுந்துக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால் சீக்கிரமாக எழுந்துக்கிறோம். அதே நேரம் வந்து நடைப்பயிற்சி வந்து செய்ய முடியலனாலும் என்னோட வேலை நிமித்தமாக வந்து நடைப்பயிற்சி நிறைய இருக்கிறதுனால அதை வந்து இது பண்ணுறதில்ல. நேரம் இருக்கிறப்ப அதை செய்கிறேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவு வந்து உணவுகள் வந்து பச்சையாவோ இல்லாட்டி ஆயில் இல்லாமலும் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதே நேரம் வந்து 2 வேளை வந்து டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்டு ஒரு நேரம் மட்டும் வந்து அரிசி உணவாக சாதம் மட்டும் எடுத்துக்கிறேங்க. உங்களுடைய உணவு முறை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? உணவு முறைகள்ன்ற பட்சத்தில் பார்க்கும்போது இப்போ சமீபமாக வந்து நான் உணவு முறையில் வந்து ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தணுன்ற மாதிரி தான் யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் வந்து ஃபுல்லாகவே கனி உணவுன்ற மாதிரியும், நம்மளோட மறந்து போன அந்த பயிறு வகைகள் அதை வந்து முடிஞ்ச அளவு வந்து எந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லா பச்சை பயிறு, அப்புறம் வந்து நம்ம உளுந்து இதெல்லாம் வந்து கஞ்சியாக வச்சு குடிக்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நேரம் கஞ்சி, ஒரு நேரம் வந்து நம்ம வந்து அரிசி உணவு, நைட்டில் வந்து என்ன டிஃபன் என்ன நம்மளால் வந்து செய்ய முடியுமோ அந்த மாதிரி டிஃபனாக எடுத்துக்கிறது இது பண்ணுறேன். முடிஞ்ச அளவு இந்த பயிறு வகைகளை வந்து அந்த டிஃபன் ஐட்டமில் சேர்த்து சாப்பிட்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போதைக்கு. அடை மாதிரி வந்து நம்மளோட மறந்து போன அந்த பயிர் வகைகளை யூஸ் பண்ணி அடை செஞ்சு சாப்பிட்றது, அதையே வந்து தோசை மாவாக அரைச்சி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா 4 மணி நேரம் கழிச்சு அதை வந்து புளிக்க வச்சிட்டோம்னா நம்ம சாதாரணமாக தோசையாக வந்து இது பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம வெறுமனே அரிசியில் செஞ்ச தோசைக்கும் இதுக்கும் வந்து ஒரு விதமான ஊட்டச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து ட்ரை பண்ணிட்டு பாரம்பரிய உணவு முறைகள் மக்கள் வந்து மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் உணவு முறை எப்படியெல்லாம் இருந்துச்சு, இப்போ என்னன்னா அந்த உணவு முறை வந்து நம்மளுடைய பட்டியலிருந்து நீக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இது வந்து இப்போதை வந்து விழிப்புணர்வு வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிட்டு தான் இருக்கு. முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வந்து எந்த வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்களோ அதில் பாதி வயசு வரைக்கும் கூட வந்து நம்மளோட ஆரோக்கியம் வந்து இப்போ வந்து தக்க வைக்க முடியும் நம்மளால. அதை வந்து இப்போ யோசிச்சு பார்த்து தான் வந்து இப்போ வந்து அதில் வந்து திருப்பம் வந்து வந்துட்டு இருக்கு.
நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண கேழ்வரகு, ராகி, கம்பு இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து எந்த மருந்தும் இல்லாமல் பயிரிட்டு அவங்க வந்து தினம் அதை யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கை முறையில் வந்து 3 வேளையுமே கூட பின்பற்றி வந்தாங்க. அதனால தான் அவங்களோட உடல்நிலை வந்து நல்லபடியாக இருந்தது. அவங்க அந்த வயசு வரைக்கும் வந்து நல்ல கடினமான உழைப்பு கொடுக்குற அளவுக்கு அவங்க உடம்பு இருந்தது. நாகரிகம்ன்ற பெயரில் வந்து எல்லாத்தையும் மாற்றி ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்த இதில் வந்து இளம் வயதினரே வந்து இப்போ வந்து எதையும் செய்ய முடியாத அளவுக்கு வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியம் கெட்டு தான் போயிருக்கு. அது வந்து நிதர்சனமான உண்மை. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட பழமையான அந்த சிறுதானிய வகைகள் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டாக்கா வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் திரும்புன்றது வந்து முக்கியமான ஒரு கருத்து தான். அதை வந்து நம்ம செய்ய முயற்சிக்கணும். சரிங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உணவு முறை பழக்கத்தோடு சேர்த்து உடற்பயிற்சியும் செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எது மாதிரி உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறீங்க? நான் வந்து என்னோட வேலை நிமித்தமாக செய்ய முடியலனாலும் பேசிக்காக வந்து எல்லாரும் அதிகாலையில் முடிஞ்ச அளவு எழுந்துக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறேன். அதே நேரம் 15 மினிட்ஸ் நடைப்பயிற்சி, அதோடு கூட சேர்ந்த ஒரு மூச்சு பயிற்சி பிராணாயாமம்ன்றது. அது அடிப்படையாக தெரியலனாலும் கூட ஒரு நிதானமாக ஏதாவது ஒரு கடவுளையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அமைதியான சூழ்நிலையோ மனசில் நினச்சி ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு 10 முறை மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து ஒரு 5 செகண்ட் உள்ளே வச்சிருந்து திருப்பி மெதுவாக வெளியே விட்டோன்னு சொன்னால் அதுவே ஒரு மூச்சு பயிற்சிக்கு சமமான ஒன்று தான். அதையும் நம்ம பண்ணி ஒரு 5 நிமிஷம் தியானத்தில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சால் நல்லா இருக்குன்றதை வந்து மனசோட்டத்தில் வச்சுட்டு நிதானமாக நம்ம காலை பொழுது ஆரம்பிச்சோன்னு சொன்னாக்கா அதே மாதிரி நிதானமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்றது இருக்குது. அதையும் தாண்டி வந்து நம்ம தலை முதல் கால் வரை வந்து நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் வந்து ஒரு அசைவு, நிதானமான ஒரு அசைவு, முன்பின் அசைக்கிறது, கைகளை வந்து முன்பின்னா சுத்துறது, அந்த மாதிரி எல்லாமே ஒரு 5 முறை, 2 கைக்கும் சேர்ந்து ஒரு 5 முறை, தனித்தனியாக ஒரு 5 முறை அந்த மாதிரி வந்து சுத்தினாவே அதே ஒரு சாதாரணமான உடற்பயிற்சிக்கு சமமாகும். இருந்த இடத்துலேருந்தே செய்கிற மாதிரி அதை நம்ம செஞ்சனாலே வந்து ஒரு பேசிக்கான உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி ஆகும். இதை ஃபாலோ பண்ணலாம் எல்லாருக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே மெடிக்கல் செக்அப் பண்ணணும்னு வந்து டாக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி மெடிக்கல் செக்அப்லாம் வந்து எடுத்துக்கிறீங்களா? மெடிக்கல் செக்கப்னு இது வரைக்கும் போனதில்லை. ஆனால் சாதாரணமாக வந்து ப்ரெக்னன்சி எப்போ டெஸ்ட் பண்ணது அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அதெல்லாம் பண்ணதுனால வந்து இது வரைக்கும் தேவைப்படலை. ஆனால் 30 வயதை தாண்டினவங்க வந்து ஒரு 1 இயர்ஸ் ஒன்ஸோ இல்லை அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்ஸ். ஆனால் அபவ் 40 வயசை தாண்டினவங்கன்னா கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ்ன்றது பேசிக்காக ஒரு பிபி செக்கப்போ ஒரு பிளட் சுகர் வந்து பண்ணுறது நல்லதான். 30 வயசு 40 வயசுக்கு உட்பட்டவங்கலாம் கடந்து வந்த அந்த உணவு பழக்கம்ன்றது வந்து அவ்வளவா வந்து ஒரு நல்லதான உணவு பழக்கம் இல்லை. அதனால தான் வந்து இப்போ இருக்கிறவங்களே நோய்வாய்ப்பட்டவங்களே வந்து அதை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்குன்றதுனால நாம் இதில் கொஞ்சம் கவனம் வச்சு இதை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான நம்ம உணவு பழக்கங்களை மாற்றணும்னா நம்ம வாழ்நாளோட ஆயுள் வந்து நல்லபடியாக இருக்கும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் என்னோட இது. நீங்கள் ஒரு செவிலியர் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சுகர் பிபிலாம் வந்து அவ்வளோவா வந்தது கிடையாது. இன்னைக்கு ஒரு 30 வயசுல இருக்கவங்க ஒரு 40 வயசு இருக்கவங்கலாம் கூட சுகர்னு சொல்றாங்க. என்ன காரணம் இந்த சுகர் வரதுக்கு? சர்க்கரை வியாதிக்கு வந்து முக்கியமான காரணம் சொல்லி நம்ம பரவலாக இப்போ தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்மளோட உணவு பழக்கம் ஒன்று, அப்புறம் அதிகப்படியான மன உளைச்சல், உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை. இது 3 தான் முக்கியமான காரணமாக. இது 3த்தையும் வந்து நம்ம மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நடைமுறை வந்து பின்பற்றோம்னா இதுலேருந்து கண்டிப்பாக வந்து விலகி இருக்க முடியும். இந்த செயல்களால் என்னுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை முறையில் வந்து சம்பாதிக்கணுன்றதுக்காக நிறைய ஓடுறோம், நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதில் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற உறுதி வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அது எல்லாமே வந்து முன்ன பின்ன மாறி இருக்கிறதுனால அதோட அக்செப்டன்ஸ் வந்து நம்ம மனசு ஏற்றுக்கணும். அதுக்கு முக்கியமாக வந்து நம்ம தியானம் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து இது நிதர்சனமான உண்மைகளை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த வாழ்க்கையோடு இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய மனப்பான்மை இருந்ததுன்னா எல்லாத்தையும் தாண்டி வர முடியுன்ற நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னாக்கா எதையுமே நம்ம வந்து நம்மள மன அழுத்தத்துக்கு உண்டு பண்ணாது. அதுவே வந்து பாதியை வந்து நம்மளோட தெம்பாக வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். எப்பயுமே வந்து மற்றவங்க மேலே இருக்க அக்கறையில் சொல்லுவோம், உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஒரு செவிலியர் வேற, நீங்கள் வந்து மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி என்ன உங்ககிட்ட இந்த கருத்து சொல்ல போகிறீங்க? எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவு வந்து நம்ம அரிசி உணவுன்றத வந்து 3 வேளையும்ன்றத ஓரளவுக்கு மாற்றிக்கிட்டு ஒரு நேரம் பச்சை உணவாகவே எடுத்துக்கலாம். காய்கறிகள் முடிஞ்ச அளவு எதெல்லாம் பச்சையாக சாப்பிடுவோமோ பச்சையாக சாப்பிடலாம். எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். சமையலேருந்து சமைச்ச உணவே வந்து ஒரு வேளையாவோ இல்லை 2 வேளையாவோ மாற்றிக்கிட்டு ஒரு வேளை உணவு வந்து இயற்கை உணவாக, அதாவது கனிகள், பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகள்,
முளை கட்டிய தானியங்கள். இதை ஒரு வேளையாக முதல்ல மாற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2 வேளையாக மாற்றிக்கிட்டு நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது குறைஞ்சபட்சம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். கூடவே சேர்ந்த உடற்பயிற்சி, மனதை அமைதியாக வைத்துக்கொள்கிற தியானம், இவற்றை வந்து முடிஞ்ச அளவு நம்ம வாழ்க்கையில் வந்து அதிக நேரம் இல்லைனாட்டியும் கொஞ்ச நேரமாக அதிகப்படுத்தி வந்து இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்த ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ ஆரம்பித்தோன்னு சொன்னாக்கா எல்லாமே வந்து சரியாக இருக்கிறது என்னோட நம்பிக்கை. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றிங்க, நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இன்னைக்கு நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்றாங்கன்றத பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Hello everyone, this is Silena from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain.
You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strife. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless forgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, waveward winds raising ghastly storms. Every time my innocence being challenged, amidst each turmoil, when I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you. Thank you." Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What havoc does it create, O Lord? I deluge in the downpour of heft. My feelings lessening to nothingness, I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I'm moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. புத்தக புழுக்களாய் இருந்த நம்மை மாற்றி பழைய ஏட்டுக்கல்விக்கு பூட்டு போட்டு செயல் வழியின் மூலம் கற்றலை எளிதாக்கி மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை தூண்டும் ஏபிஎல் திட்டத்தை பற்றி நம் வில்லுப்பாட்டின் மூலம் பாட வரும் வில்லுப்பாட்டு குழுவினர்கள் சக்திவேல், அபிநயா, பூபால், அக்பர் பாஷா, சூப்பியா, சல்மான். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வில்லுப்பாட்டு சார்பாக வணக்கம். நாங்கள்
எளிய செயல்வழி கல்வி திட்ட முறையை பற்றி ஒரு வில்லுப்பாட்டு பாட வந்துள்ளோம். நம்ம கல்வித்துறையே மிக பெரும் வளர்ச்சியே தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் காலை மகளே. அண்ணே, இந்த இனிமையான மாலை பொழுதுல நாம எல்லாம் இங்க எதுக்கண்ணே கூடி வந்திருக்கோம்? சொல்றேன். நம்ம அரசாங்க பள்ளிகள்ல 1 முதல் 5 வகுப்பு வரை எளிய செயல்வை கல்வி திட்ட முறையில நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் நடத்துறாங்களாம். அப்படியே அத பற்றி தெளிவா மக்களுக்கு சொல்லலான்னு தான் வந்திருக்கோம். அப்படியே எளிய செயல்வழி கல்வி திட்டமா அப்படின்னா தன்னானே தானே தன தன்னானே தானே 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 புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம் 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 தமிழ் மாநில அரசு திட்டம் மாறாத நல்ல திட்டம் தமிழ் மாநில அரசு திட்டம் மாறாத நல்ல திட்டம் தன்னானே நானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம் 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 ஏற்றமுடன் செயல்படும் நம்ம கல்வி திட்டம் ஏற்றமுடன் செயல்படும் நம்ம கல்வி திட்டம் தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே. அட போங்கண்ணே, என்ன புதுமையான திட்டமோ. என் பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என் ஆத்துக்காரி வேற அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா அவ ஆத்து பசங்க கான்வெண்ட் போறது கேட்டேலா அப்படின்னு ஒரே நச்சரிக்கிறா. அடா மண்டு, அனுப்பாதே கான்வென்ட்டுக்கு அனுப்பாதே. இப்பெல்லாம் நம்ம அரசு பள்ளிகள்ல எளிய செயல்வழி திட்ட முறையில அழகான அட்டைகளை கொண்டு ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழிகள்ல பாடம் நடத்துறாங்க. என்ன புதிய திட்டமோ, எல்லாம் நம்ம படிச்ச படிப்பு தான். என்ன அப்படி இல்லடா, அன்று படித்தது ஏட்டு கல்வி, இன்று படிப்பது செயல் வழியில். மாணவரை மையப்படுத்தி திறனுக்கேற்ப கற்றல் முறை, திறனுக்கேற்ப கற்றல் முறை. புரியுதா? புரியுதே, ஆனா புரியல. அத விவரமா சொல்றேன், கேளுங்க தம்பி கேளுங்க. செயல் வழி திட்டத்தை சொல்ல போற, கேளுங்க தம்பி கேளுங்க. கேளுங்க தம்பி கேளுங்க, செயல் வழி திட்டத்தை சொல்ல போறேன். கேளுங்க தம்பி கேளுங்க. அண்ணே, அதை யார் அண்ணே கண்டுபிடிச்சா? நல்ல கேள்வி, பதில் சொல்றேன் கேளுங்க. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆந்திர மாநிலம் விஷவேலி ஆரம்பிக்கப்பட்ட நல்ல திட்டம். மாணவர் திறனுக்கேற்ப கற்க நல்ல திட்டம். கல்வியின் தரத்தை மேம்படுத்த ஆந்திர மாநில விஷவேலியில் ஆரம்பிக்கப்பட்ட நல்ல திட்டம். மாணவர் திறனுக்கேற்ப கற்க நல்ல திட்டம். அந்த திட்டம் செயல்வழி திட்டம். அந்த திட்டம்
செயல்வழி திட்டம், தந்தானே தந்தானே தந்தான குயிலே தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே, தந்தானே தந்தானே தந்தான குயிலே தான தந்தானே தந்தானே தந்தான குயிலே. ஆந்திராவில் உருவான ஏபிஎல் தமிழ்நாட்டில் எப்படி? அனைவருக்கும் கல்வி மூலமாக இந்த திட்டத்தை இந்திய முழுமைக்கும் எடுத்து வந்தாங்க. அது நன்மையை பார்த்து நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சிறப்பா நடைபெற வழிவகை செய்தாங்க. ஆமா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துச்சு பாத்தியா? பழைய முறைக்கு பூட்டு போட்டு புதிய முறையை கொண்டு வந்து எளிமையான கல்வி திட்டம் பாருங்க, அது படிக்க நல்ல சிறந்த திட்டம் தானுங்க. பழைய முறைக்கு பூட்டு போட்டு புதிய முறையை கொண்டு வந்து எளிமையான கல்வி திட்டம் பாருங்க, அது படிக்க நல்ல சிறந்த திட்டம் தானுங்க. அப்படின்னா இந்த முறையில பாடம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? சொல்றேன். பிள்ளைகளே ஏணிப்படியில் படிப்படியா கல்வி கற்பாங்க, பிள்ளைகளே ஏணிப்படியில் படிப்படியா கல்வி கற்பாங்க, பிள்ளைகளே ஏணிப்படியில் படிப்படியா கல்வி கற்பாங்க, பிள்ளைகளே ஏணிப்படியில் படிப்படியா கல்வி கற்பாங்க. திறனுக்கேற்ப முன் சென்று குழுவில் அமர்ந்து படிப்பாங்க, திறனுக்கேற்ப முன் சென்று குழுவில் அமர்ந்து படிப்பாங்க. ஆசிரியர் வழிகாட்டியா இருப்பாருங்கோ, ஏணி ஏறி சின்னபடி படிப்பாருங்கோ, திறனுக்கேற்ப அடைவு நிலை அறிவாருங்கோ. அப்படியாங்கோ? ஆமாங்கோ. அப்படியாங்கோ? ஆமாங்கோ. ஏணிப்படியா? அப்பனா பசங்க ஏணி மேல ஏறி படிப்பாங்களா? அட அபிஷ்கு, ஏணிப்படினா அது இல்லடா. பாட வாரிய சின்னங்கள் வரையப்பட்டு படிப்படியாக பாம்பு போல் வரைந்திருக்கும். 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 அந்த சின்னத்தை பார்த்து பசங்க அட்டை எடுத்து படிப்பாங்க, அந்த சின்னத்தை பார்த்து பசங்க அட்டை எடுத்து படிப்பாங்க. படிப்படியா திறனுக்கேற்ப குழுவில் அமர்ந்து படித்தறிந்து, படிப்படியா திறனுக்கேற்ப குழுவில் அமர்ந்து படித்தறிந்து, ஆசிரியர் ஒத்துழைப்புடனே ஏணிப்படியை முடிப்பாங்க, ஆசிரியர் ஒத்துழைப்புடனே ஏணிப்படியை முடிப்பாங்க. அதுவே ஏணிப்படி ஏணிப்படி ஏணிப்படிங்க, அதுவே ஏணிப்படி ஏணிப்படி ஏணிப்படிங்க, அதுவே ஏணிப்படி ஏணிப்படி ஏணிப்படிங்க, அதுவே ஏணிப்படி ஏணிப்படி ஏணிப்படிங்க. இப்படி ஒவ்வொரு படிநிலையும் படிச்சு படிநிலையில் முன்னேறி கொண்டே போவான். அவன் கடைசி படிநிலையை முடிப்பதற்கும் அந்த கல்வி ஆண்டும் முடியும். ஆசிரியர் சிறந்த வழிகாட்டியா இருந்து பிள்ளைகளுக்கு தூண்டுகோலாக விளங்குவாங்க. அண்ணே, செயல்வழி கற்றலினால என்ன நன்மைனே? நன்மையா கேட்டீங்க, சொல்றேன் கேளுங்க. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. மனப்பாடம் தேவையில்லை, மன அழுத்தமும் குறையுது, மனப்பாடம் தேவையில்லை, மன அழுத்தமும் குறையுது. ஆசிரியர் சார்ந்து இல்ல, மன சுத்தமா கல்வி கற்பாங்க, ஆசிரியர் சார்பில மாணவர் சுதந்திரமா கல்வி கற்பாங்க. மாணவரின் தேக்கம் இல்ல, இது மகிழ்ச்சியான கல்விதானுங்க, மாணவரின் தேக்கம் இல்ல,
திட்டம், எதிர்காலத்திற்கும் ஏற்ற திட்டம். இது எல்லாருக்கும் உகந்த திட்டம், எதிர்காலத்திற்கும் ஏற்ற திட்டம். தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. தன்னம்பிக்கை வளருது, படைப்பாற்றலும் பெருகுது. பரவாயில்லையே, இந்த கல்வி முறை நல்ல முறையா இருக்கே. அது மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு கல்வியோடு ஆரோக்கியத்தையும் சாலையின செயல்பாட்டை வளர்க்கவும் இது உதவுகிறது. அரசு அதற்குரிய அனைத்து வசதிகளையும் ஒவ்வொரு பள்ளிக்கும் வழங்குகிறது. ரூபாய் 5000 மதிப்புள்ள கணித உபகரண பெட்டியை ஒவ்வொரு பள்ளிக்கும் கொடுத்து கணித செயல்பாட்டை எளிதாக்குகிறது. உடனே என் பையனை அரசாங்க பள்ளிக்கு அனுப்பி சிறந்த முறையில கல்வி கற்க வை செய்யறேன். இதுவரைக்கும் அமைதியா நான் சொல்றத கேட்டவங்க அனைவருக்கும் எங்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விருப்பமுடன் வந்திருந்து வில்லு பாட்டை கேட்டவங்க ரசித்தவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க. வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம், வாழிய வாழிய வாழியவே, வாழ 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 வாழவே. நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. எல்லா இடத்திலும் எல்லாமே அமைந்து விட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. இல்லாததை தேடும் போதுதான் நமக்கு சுவாரஸ்யம் கிடைக்கும். அப்படி இல்லாததை சுட்டிக்காட்ட வருகிறார் எம் பள்ளி மாணவர் சக்திவேல். இல்லை இல்லை என்றும் இல்லை. சவுதி அரேபியாவில் நதிகள் இல்லை, ஆப்கானிஸ்தானில் ரயில்கள் இல்லை, ஆப்பிரிக்காவில் புலிகள் இல்லை, அல்பனியாவில் மதங்கள் இல்லை, வட துருவத்தில் நிலப்பரப்பு இல்லை, சந்திரனில் வாயு இல்லை, பாலில் இரும்பு சத்து இல்லை, யானையும் துதிக்கையில் எலும்பு இல்லை, சுண்டெலிக்கு வேர்ப்பதில்லை, மலைப்பாம்புக்கு விஷமில்லை, பாம்பின் கண்களின் இமை இல்லை, ஈக்களுக்கு பற்கள் இல்லை, வண்ணத்து பூச்சிக்கு வாய் இல்லை, முதலைக்கு நாக்கு இல்லை, ஈசலுக்கு வயிறு இல்லை, இல்லை இல்லை என்றும் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். ஆம், சோகத்தை சுமையாக்கி உன் மனதை பூட்டாதே. சிரிப்பு என்னும் திறவுகோல் கொண்டு திறக்க
வாய்விட்டு சிரித்து பழகு, உன் ஆயுளை அதிகமாக்கு என நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைக்க வரும் சிறார்கள் சக்திவேல், நூர்ஜஹான், அபிநயா, ராஜேஸ்வரி, அக்பர் பாஷா. சிரித்து வாழ வேண்டும், உண்ணும் உணவிற்கு அறுசுவை வேண்டும், உடலும் உள்ளமும் நலமாக இருக்க நகைச்சுவை வேண்டும். நம் உடல் நலத்திற்கு அறுசுவை உணவு முக்கியம், நம் உள்ளம் நலத்திற்கு நகைச்சுவை முக்கியம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழைய மொழி, வாய்விட்டு சிரித்தால் நோயற்று வாழலாம் என்பது புதிய மொழி. பஸ் சார்ஜ் எவ்வளோ ஏறினாலும் எனக்கு கவலையே இல்லை. நிஜமாவா? ஆமாம், செக்கிங் ஏறினாதான் கவலை. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆஸ்பத்திரிக்கு என் மனைவியை கூட்டிட்டு போறதுக்குள்ள வாசப்படியிலே பிரசவம் ஆயிடுச்சு. அப்ப டோர் டெலிவரின்னு சொல்லு. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டேய், எவன்டா தமிழ் டீச்சர் காலை பிடிச்சு வாரி விட்டது? சார், நேற்று ஸ்கூல் விட்டதும் நாளை காலை வாருங்கள் என்று சொன்னார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டே மச்சான், உங்கள் வீட்டுக்கு போய் உன்னை எங்கன்னு கேட்டேன். அதுக்கு உங்கள் அப்பா அந்த மாடு எங்கேயாச்சும் மேய போயிருக்கோன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. அது கூட பரவாயில்ல மாப்பிள்ள, நான் திரும்பி போனதும் உன்னை தேடி ஒரு எருமை வந்துச்சுன்னு என்று சொன்னார்டா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என் மனைவி திருவள்ளுவரோட வசந்தவ. எப்படிடா சொல்ற? திருவள்ளுவர் எதுவா இருந்தாலும் 2 அடியில புரிய வைப்பாரு. ஆனா என் மனைவி ஒரே அடியில புரிய வைப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னங்க, செருப்பு காலை கடிக்குது. அப்ப சாயங்காலமா போட்டுக்கோ. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. 10 விரலையும் நீட்டிட்டியா? இப்போ இதுல 8 போச்சுன்னா என்ன வரும்? ரத்தம் வரும் சார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்ன தைரியம் இருந்தா பிச்சை கேட்க ஆபீஸுக்கே வருவேன். வீட்டில் போய் கேட்டேன், அம்மா தான் ஐயா ஆபீஸ்க்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேங்கிற, கேட்டா ஒண்ணுமே தெரியல. என்ன பண்றது சார், நான் படிச்ச வருஷம் ஃபுல்லா கரண்ட் கட்டு. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. நகைச்சுவை உடலுக்கும் மனதிற்கும் உள்ளத்திற்கும் கிடைத்த அருமையான டானிக். குழந்தைகள் ஒரு நாளைக்கு 400 முறை சிரிக்கின்றன. வளர்ந்த மனிதன் 10 தடவை கூட நாளொன்றுக்கு சிரிப்பதில்லை. வாய்விட்டு சிரிக்கும் பொழுது நுரையீரல் அதிக ஆக்சிஜனை உள்ளித்து இரத்தத்தில் கலந்து மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கிறது. எனவே சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மாணவர்களின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி.
இந்திய தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய் அமைந்ததுதான் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். இது இந்திய கல்வி முறையின் ஓர் மணிமகுடம். இம்மகுடத்தை அணிந்துள்ள நம் தேசம் கல்வித்துறையில் சாதித்து காட்டியுள்ளதை தன் குயிலோசையால் பாடல்களால் பாட வருகிறார்கள் அபிநயா, சாருலதா, மொய்சன், சல்மான், நந்தினி. SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். நல்லவங்க வாழ்த்தினாம் கையில் தந்த திட்டம். நல்லவங்க வாழ்த்தினாம் கையில் தந்த திட்டம். நாளெல்லாம் நன்மை பிறக்கும், நாளெல்லாம் நன்மை பிறக்கும். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். கல்வி கற்கும் பிள்ளைகளின் கண் திறக்கும் சிறந்த திட்டம். கல்வி கற்கும் பிள்ளைகளின் கண் திறக்கும் சிறந்த திட்டம். எதிர்வரும் தடைகளையே நீக்கும், எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னை சேர்க்கும். எதிர்வரும் தடைகளையே நீக்கும், எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னை சேர்க்கும். எப்போதும் தயங்காமல் என்னாலும் கற்றிடவே கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு. எப்போதும் தயங்காமல் என்னாலும் கற்றிடவே கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு. பொன்னான எதிர்காலம் பின்னாலே உருவாகும், எத்தனையோ உள்ள முன்னை வாழ்த்தும். பொன்னான எதிர்காலம் பின்னாலே உருவாகும், எத்தனையோ உள்ள முன்னை வாழ்த்தும். வழிமுதலும் வனப்பு இதற் களைப்பு, வழிமுதலும் வனப்பு இதற் களைப்பு. இதை விரும்பு உனக்குள் வரும் சிறப்பு, இதை விரும்பு உனக்குள் வரும் சிறப்பு. SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய், இந்திய தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய். எல்லோரும் கற்று பயன் பெறுவோம், எல்லோரும் கற்று பயன் பெறுவோம். தேசத்திற்கு பெருமை தானே சேர்ப்போம், தேசத்திற்கு பெருமை தானே சேர்ப்போம். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். நல்லவங்க வாழ்த்தினாம் கையில் தந்த திட்டம். நல்லவங்க வாழ்த்தினாம் கையில் தந்த திட்டம். நாளெல்லாம் நன்மை பிறக்கும், நாளெல்லாம் நன்மை பிறக்கும். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. ஐயிரண்டு திங்களாய் தம் கருவறையே குடிலாக்கி பத்தியங்கள் பல இருந்து பத்திரமாய் ஈன்றெடுப்பவள் தாய். தாயில் சிறந்த கோயில் இந்த தரை மீதெங்கும் இல்லை. தோயும் அன்பு தொண்டால் அவள் தோறும் போற்றி ஏற்று. இத்தகைய தாயை புகழ வார்த்தைகளே இல்லை என புகழ்பவர் ஜே. சந்துரு. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து புத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம துசு சும்பு சேராம தொப்புள் குடி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணரக்கம் பாலாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலம் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா. உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா, உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா.
ஆள் காட்டி விரலை பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த, அந்த ஆளை கூலை குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த, கடை வெட்டி நாடா உனக்கு கால் சட்டை சட்டி கொடுத்த, சிலுவாறு சேர்த்து வச்சு சிலைட்டொன்று வாங்கி கொடுத்த, கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிற்பேன், காய்ச்சல் வந்து நான் படுத்தா காசாயத்தை குடிக்க வச்ச, என் புள்ள கலெக்டருன்னு 8 ஊர் சொல்லி வச்ச, தாலியே வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச, உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மாவும், காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீர் சும்மா, உன் காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீர் சும்மா, ஆராரி ராரிரோ ஆராரி ராரோ ஆராரி ராரிரோ, குடிகாராப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்டேன், கோபுரமா என் உசுர கொடுமையும் தாங்கிக்கிட்டேன், 5 வடி 10 வடி அங்கே இங்கும் கடன் பட்டேன், அத்தனையும் நான் படித்தேன், ஆயுசத்தை தாங்கி புட்டேன், பட்ட தும்பு போதும் முன்னா பாவியிலே உசுர விட்டேன், பட்ட ஜொட்டில் கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்டு வெட்ட, ஆறாரோ சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட, பள்ளிக்கூடத்தில் சுமந்த என்ன குடம் ஓடிக்க வச்சு புட்ட, பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாதிமாவ சும்மா, பாலூத்த வந்திருக்கேன் பாவிமாவ சும்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும், பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியமுள்ள ஒருவனால் மட்டுமே இன்ப வாழ்வை எய்த முடியும். போதைக்கு அடிமையாகி தன் குடும்பத்தை தவிக்க விடும் அறிவில்லா மாந்தரின் அழிவை பற்றி கானா பாடலால் கவிதை பாட வருபவர் ஜே. சந்துரு. பிரிச்சு பிரிச்சு கொட்டிக்கிறான்டா வாயில, மாவாவன் வாயில அதை போட்டு போட்டு காண்கிறான்டா டிவியில், மச்சான் டிவியில் மஞ்சா கலரு பாக்கிட்டு கஞ்சா போல அரைக்கும், சும்மா இருக்கிற உதட்ட உள்ள அம்சை போட்டு அமுக்கும், கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், நல்லா கீரை மூஞ்சி கூட குரங்கு போல இருக்கும், மஞ்சா கலரு பாக்கிட்டு கஞ்சா போல அரிக்கும், சும்மா இருக்கிற உதட்ட உள்ள ஆன்சை போட்டு கொண வாயி போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், கொண வாயி போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும், நல்லா கீரை மூஞ்சி கூட நாங்கள் பாம்பு போல இருக்கும், சுண்ணாம்பு கலந்த பாக்கு செத்து போயிட நாக்கு, போட போட வைத்த உள்ள ஸ்டேந்து 2 ஸ்டாக்கு, உள்ள பை போட்டு ஈப்பான் உன் வைத்த தானே கீப்பான், உள்ள பை போட்டு ஈப்பான் உன் வைத்த தானே கீப்பான், பைச்ச காசை எல்லாம் டாக்டருக்கு ஐப்பான், சிகரெட்டை தான் கொளுத்திடும் வாயில் வச்சு ஈத்திடும், தீஞ்சி போன வெங்காய போல நுரையீரல் சுருங்கிடும், இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து, சிகரெட்டை தான் கொளுத்திடும் வாயில் வச்சு ஈத்திடும், தீஞ்சி போன வெங்காய போல நுரையீரல் சுருங்கிடும், இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி.
Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க முழுக்க உணவு பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துல எல்லாம் வாழை மரம் எல்லார் வீட்லயுமே வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உணவு பரிமாறுறது நம்ம விருந்தோம்பல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும் போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை ஒரு பெரிய வாழை இலை வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயசத்தை வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலைய பத்தி பேசணும். வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில உணவு பரிமாறுற முறை அப்படின்னு நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பாத்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்பகுதியில சாதம், சாம்பார், இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினா சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வாழை இலையோட கீழ்பகுதியில வைப்பாங்க. இப்படிதான் நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல. அதுல எத்தனை வகையான உணவுகள் இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நிவேதா, இப்ப நான் சொல்றேன். தமிழரோட உணவு வகைகள் பத்தி நான் இப்ப சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோம்னா 4 வகைகள் இருக்கு. கடலுணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்புணவுகள் ஒரு சிலது இருக்கு. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மீன், இறால், நண்டு, இந்த மாதிரி வகைகள் இருக்கு. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு, இந்த மாதிரி விஷயங்கள். இதுல அந்த காலத்துல மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மள யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா மரக்கறி உணவு இருக்கு. இது தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுல சேரும். சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாசம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ நம்ம தமிழர் உணவு வகைகள் பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை மொத்தம் 12 வகைகள் இருக்கு. நம்ம நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும் தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளவுதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்றீங்க, அப்படி என்னென்ன இருக்கு? 12 வகைகள்ல முதல் அருந்துதல். அப்படின்னா மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேரு தான் தமிழர் கலாச்சாரத்துல அருந்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்ணல்.
அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமா. அடுத்ததா வந்து உறிஞ்சல் அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சி சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குடித்தல், நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிடுறது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியார சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல் அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம், நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும், அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொய்த்தல், சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும், அப்பதான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு செரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களா சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயம் நக்கல், நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்ப கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததா பார்த்தோம்னா நுங்கல் அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில எடுத்து சாப்பிடுறது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல், அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல், மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல் அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோம்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமா இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேரு தான் வந்து மெல்லல்னு சொல்றாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல் அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியா சாப்பிட்றதுக்கு பேரு தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம மருந்து தருவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்துல வந்து இந்த 12 வகையா உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்க இப்ப சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா நீங்க வந்து வாழை இலையில உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதுல வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள், நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலயும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டில் செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்ல. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க, உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டுல போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷின்ல தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமா வீட்டு வரைக்கும் செய்ய போறேன் அப்படின்றவங்க வீட்லயே மிக்சியில அரைச்சி வச்சுப்பாங்க.
இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்தில் இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோன்னா, எனக்கு வந்து அதிரசம் கட்டியாக இருக்குது, என்னால் கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பாக அந்த ஈரமான பதத்தில் இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போகிறதுக்கு முன்னாடியே அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்தில் தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்ணுறோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிவேதா, இப்போ நமக்கு பச்சரிசி மாவு இருக்குது, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதில் கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியாக இருக்குது, என்னால் கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இது கண்டிப்பாக வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒன்று தான். என்னன்னு பார்த்தோன்னா, பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக இந்த தண்ணியில் ஊற்றணும் நிவேதா. தண்ணியில் ஊற்றுறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில் கரையவே கூடாது. கரையாமல் அடியில் போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறையும் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டில் ஊற்றாமல் அதை கொஞ்சம் கையில் எடுத்து அந்த பாகில் விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்தில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த பாகு வந்து கரெக்டான பதத்தில் எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாகிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாமல் போயிடும். இந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம அதிரசம் செய்கிற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகில் வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பு எள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடிலாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவு அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசம்ல பார்த்தோம்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை 2 இதுலேருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம், அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக.
அது மட்டும் இல்லாம அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம வெல்லம் வந்து உடல்ல இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாம ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்துல வெல்லத்துக்கு கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. நிவேதா, வெல்லத்துல இவ்ளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பா நான் இனிமே வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போறேன் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, நீ மட்டும் இல்ல எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்திருப்ப சித்த மருத்துவத்துல லேகியம் அதெல்லாம் பண்றப்ப கண்டிப்பா வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்கு. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்துல இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்தணும். கண்டிப்பா நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பத்தியும், அதாவது அதிரசம், அதுல முக்கியமான ஒரு பங்கு எடுத்துட்டு இருக்க வெல்லத்தை பத்தி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில நம்ம வேற உணவு பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பா பிரியங்கா, உன்னால நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பத்திலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க ஒரு சில உணவு வகைகள் பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற உணவுகள் பத்தியும் அதனுடைய நற்குணங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது சிந்தனை சிதறல் நிகழ்ச்சியுடன் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மணிகண்டன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வயித்துல குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறக்கணும்னு அம்மாக்கு பிரச்சனை. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்ததும் நல்லா வளரணும் அப்படிங்கிற பிரச்சனை. அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததும் நல்ல ஸ்கூல்ல தேடி பிடிச்சி அட்மிஷன் போறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கணும், ஒழுங்கா வளரணும், நல்ல சிந்தனைகளோட வளரணும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் 10th +2ல நல்லா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறமா தான் வருது ரொம்ப பெரிய பிரச்சனை. காலேஜ் டேஸ்ல காலேஜ் கேர்ள்ஸுக்கும் காலேஜ் கைஸ்க்கும் நல்லா மார்க் வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க குண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா அவங்க ஃபீல் பண்றாங்க. உடல் பருமன்னா என்னன்னு தெரியுமா மணிகண்டன் உங்களுக்கு? உடல் பருமன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உடலுக்கு தேவையான கலோரிகளை விட அதிகமான கலோரிகள் இருக்க பொருளை சாப்பிட்டாங்கன்னா அந்த கலோரிகள் பாத்தீங்கன்னா அவங்களோட உடல்ல வந்து அதிகமா தங்கிருது. அந்த கலோரிகள் வந்து கொழுப்பா மாறி அவங்களோட உடல் எடை அதிகரித்துக்கான ஒரு காரணியா அமைஞ்சிருது. இதை பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறது காரணமாக அவங்களுக்கு வந்து 2ஆம் வகை சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், மன அழுத்தம் இது போன்ற நோய்களும் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடல் பருமனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தெரியுங்களா? முதல்ல வந்து பருமனா இருக்கிறது வந்து அவங்க தோற்றத்துக்கு வந்து அழகு கொடுக்குது அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா இல்லவே இல்ல. அவங்களோட உடலுக்கு வந்து அது ரொம்ப பெரிய தீங்கு தான் கொடுக்க போகுது. நம்ம குண்டா இருக்கோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் வந்துட போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு சைன் தான் வந்து உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடல் பருமன் இருந்தா வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய நோய் வரும். அதுல முக்கியமா சர்க்கரை நோய், அப்புறம் கால் மூட்டு, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறமா தூக்கம் வரல, மன அழுத்தம் அப்படிங்கறதுலாம் சொல்றாங்க. அப்புறம் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் 2 மணி நேரத்துல செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் முடிஞ்சா ஒரு நாள் கூட எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுத்தமா வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரியா சொன்னீங்க. உடல் பருமன் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்களால மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட வம்சாவளி, அதாவது அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா அவங்களா குண்டா இருக்காங்க அப்படின்ற காரணத்தால இவங்களும் வந்து குண்டா இருக்காங்க. இந்த மாதிரி வம்சாவளியிலயும் வந்து உடல் பருமன் வந்து தொடருது. அதுக்கப்புறமா வந்து உடல் பருமன் வந்து மெயினா எதனால வருது அப்படின்னா ஆரோக்கியமற்ற உணவுகள். நிறைய எல்லாரும் வந்து அந்த காலத்துல கம்பு, கொள்ளு, திணை, சாமை அப்படின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப என்ன சாப்பிடுறோம்? பீட்சா சாப்பிடுறோம், பர்கர் சாப்பிடுறோம், அதுக்கப்புறமா சாண்ட்விச் சாப்பிடுறோம். சாண்ட்விச் இல்லைன்னா காலைல பிரேக்ஃபாஸ்டே நமக்கு ஓடுறது கிடையாது. பிரெட் ஜாம்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நொறுக்கு தீனியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். நொறுக்கு தீனி சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து ஒரு 5 நாள்ல ஏறாங்க அப்படின்னா நொறுக்கு தீனி சாப்பிடுறதுனால கண்டிப்பா 2 நாள்லயே அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து எந்த மறுப்புமே கிடையாது. அதுக்கப்புறமா இதுல வந்து உடல் எடை அதிகரிக்கிறதுனால சோகம், அப்புறம் கோபம், அப்புறம் மன அழுத்தம்,
சலிப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அவங்க நிறைய ஃபுட் சாப்பிடுறாங்க. நிறைய சாப்பிட்டு அவங்க வந்து உடல் பருமன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உடல் பருமன் இருக்கிறதுனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி வெயிட், அதாவது அவங்களோட உடல் எடை மொத்தமா வந்து அவங்களோட கால் அழுத்ததுனால அவங்க நடக்கும் போதோ அவங்க எதனா வேலை செய்யும் போதோ அவங்களுடைய மூட்டு வந்து அதிகமா வலி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மூட்டு தேய்மானம் அடைஞ்சு மூட்டு வந்து சீக்கிரமா பாதிப்படைகிறது. இந்த மூட்டு பாதிப்பு பாத்தீங்கன்னா இளம் வயதினரோட ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் தாக்கிட்டு வருது உடல் எடை காரணமாக. கூடவே வந்து இப்ப ரொம்ப பெருசான பிரச்சனை வந்து ஆஸ்துமா, மூச்சிறைப்பு. நம்ம முன்னவே சொன்னோம் இல்லையா, அது வந்து ஆஸ்துமாவா மாறிடுது. மூச்சிறைப்பு இருக்கு அப்படின்னா வந்து இந்த உடல் பருமன் இருக்கவங்களுக்கு அது ரொம்பவே ஜாஸ்தியா தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க நார்மலா வந்து நம்ம வீட்ல இருந்து கடை தெருவுக்கு வரைக்கும் நடந்து போலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட அவங்களுக்கு வராது. எப்பவுமே வண்டி எடுத்துக்கலாம், சைக்கிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு ஃப்ளோர் ஏறதுக்கு கூட மாடிப்படி ஏற மாட்டேன், நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் நான் லிஃப்ட்ல போறேன், நீ நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடல் எடை அதிகரித்துக்கான முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கலோரிகள் சொன்னால, அந்த கலோரிகள் வந்து அவங்க உடம்புல அதிகமா தங்கி அது வந்து கொழுப்பா மாறுது. அந்த கொழுப்புலாம் வந்து அவங்களுடைய ரத்த குழாய்கள், இதயத்துல இருக்க ரத்த குழாயெல்லாம் அடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதய பாதிப்பு வருது. இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பும் இதனால வருது. சுஷ்மிதா, அதுக்கப்புறமா வந்து இன்சுலின் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் அளவு குறைஞ்சதுன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பா தாக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. சர்க்கரை நோய் தாக்குது அப்படின்னா வந்து மனுஷனோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து அவங்க அப்பப்ப சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, டேப்லெட் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்சுலின் வந்து நம்ம உடம்புல செக்ரேட் ஆகாத இன்சுலினை வந்து அவங்களா வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஹெல்தியான லைஃபே நம்மளால வந்து வாழவே முடியாது. சோ வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாத இந்த மாதிரியான அவங்களோட உடல் எடையில வர பிரச்சனைகள் காரணமாக அவங்க வந்து ரொம்ப மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாத புற்றுநோய் வரதுக்கான காரணமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மன அழுத்தத்தினால. கூடவே தைராய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கூடவே தைராய்டு வரதுதான். தைராய்டு வருது, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தைராய்டு வருது அப்படின்னா அவங்களால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. தைராய்டு வந்ததுன்னா கண்டிப்பா வந்து உடனே சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சால்வ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வெயிட்ட குறைச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை நம்ம வந்து சரியா பின்பற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடையை நம்மளால குறைக்க முடியும். சுஷ்மிதா, அதற்கான உடற்பயிற்சி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உடல் பயிற்சியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படியெல்லாம் நம்ம காலையில எழுந்து சைக்கிளிங்கோ வாக்கிங்கோ அப்புறமா நீச்சல் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல தேவையில்லாத கலோரிகள் அதெல்லாம் வந்து குறைஞ்சு, கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சு, உடம்புல வந்து தேவையில்லாத கலோரிகள் இல்லாம நம்ம பார்க்கவே நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்றோம் அப்படிங்கறது தெரியற மாதிரியே நம்ம உடம்பு இருக்கும். முன்னெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததும் என்ன பண்ணுவோம், வெளியே போய் விளையாடுவோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஸ்கூல் பசங்க வந்ததும் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறமா சிஸ்டம்ல உட்காந்துக்கிறது, பேஸ்புக்ல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கை முறை இது கிடையாது. சோ இதை நம்ம கண்டிப்பா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் பெரியவங்களோட போய் உட்காந்து பேசுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் போய் விளையாடுறது, ஓடி ஆடி விளையாடினா வந்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நீர்கள்லாம் வந்து வேர்வையா வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே வந்து உடல் பருமன் வந்து பாதி பேருக்கு இருக்கவே இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே குறைச்சிருச்சு. அதனால வந்து நம்ம வெளியே போறது இல்ல, விளையாடுறது இல்ல. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாத உடற்பயிற்சி மட்டும் ஒருத்தருடைய உடல் எடையை குறைச்சிடாது. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட உணவுல பச்சை காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயத்துல வெள்ளரிக்காய் வந்து உண்மையிலே ஒரு அருமையான விஷயம். வெள்ளரிக்காயில பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கலோரிகள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத வெள்ளரிக்காய் வந்து ஒரு நீர் சத்துள்ள உணவு. கூடவே வெள்ளரிக்காய் வந்து ஜீரணத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாமே சைவத்திலேயே சொல்றீங்க. அசைவம் வந்து அப்ப நம்ம சாப்பிடவே கூடாதா? உடல் பருமன் இருக்கவங்க அசைவம் சாப்பிடணுமா கூடாதா? அசைவத்தை முழுமையா விட்டுறணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து மீன் சாப்பிடலாம். மீன் வந்து ஒரு புரதச்சத்துள்ள உணவு. அதுல வந்து கலோரிகள் வந்து அதிகமாகவும் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நீக்கப்பட்ட கோழியில அதிகமான கலோரிகள் இருக்காது. அதை அவங்க உட்கொள்ளலாம். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் சுடு தண்ணீர்ல வந்து ஒரு டீஸ்பூன் தேன், அப்புறம் வேப்பம்பூ, கூடவே எலுமிச்சை சாறு, இது மூணுத்தையும் கலந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட உடல் எடை குறையறத வந்து நம்ம கண்கூடா பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழியா இருந்துச்சுங்க, கொழுத்தவனுக்கு கொல்லு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. சோ குண்டா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் வந்து இன்னைக்கே போயிட்டு ஒரு கப் கொல்லு நல்லா வேக வச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா
உங்க உடல் எடை வந்து கண்டிப்பா குறையும். சரியா சொன்னீங்க. ஆனா பாத்தீங்கன்னா வேப்பம்பூ கலந்து சாப்பிட சொன்னீங்க. வேப்பம்பூ வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. வேப்பம்பூல வந்து நிறைய மருத்துவ குணாதிசயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வேப்பம்பூ வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிட்டாங்கன்னா உடல் எடையை குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழத்துல வந்து ஒரு துண்டை எடுத்து நைட்ல தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில எழுந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனோட உடல் எடை குறையும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னாசி பழம் பார்க்கதான் முரடா இருக்கும். கரடு முரடா இருக்க அந்த அன்னாசி பழம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தரும். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தனியா இருக்கு இல்லையா வீட்டுல, அந்த தனியா வந்து பனை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே அது கிடைக்கும். அந்த தனியாவையும் பனை வெல்லத்தையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு அது குடிச்சோம்னா கூட நம்ம உடல் எடை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தனியா மட்டும் இல்ல, சோம்பு நம்ம வீட்டுல சோம்பும் இருக்கும். அந்த சோம்பையும் பனை வெல்லத்தையும் சேர்த்து கூட கொதிக்க வச்சு குடிச்சோம்னா உடல் எடை வந்து குறையும். ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு மொத்தமா சாப்பிடாம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா வந்து நம்ம உடல் எடை ஏறவே ஏறாது. உடல் எடை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சோ காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் லஞ்ச் தான் அப்படின்னும் போது காலையில 4 இட்லி சாப்பிடறவங்க கூட 8 இட்லி சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. சோ நம்ம வந்து ஒரு 2 hours கேப்புக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸோ ஒரு பழமோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து உடல் எடையை வந்து கண்டிப்பா குறைக்கலாம். குறைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா உடல் எடையை வந்து ஏத்தாம பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீர்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமா வந்து உடல் எடை அதிகமா இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவனோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாலிட் ஃபுட்ஸ், அதாவது வந்து ரொம்ப கொழுப்புகள் அதிகமா இருக்க பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா குறைச்சாகணும். அது மட்டும் இல்லாத நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், அந்த மாதிரியான உணவுகளை வந்து அவங்க குறைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அந்த கண்டிப்பா அந்த பழக்கத்தை அவங்க விட்டுறணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா குடியே கெடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிஜமாலே குடியே கெடுக்கும். அந்த மாதிரி நீங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குடிப்பழக்கத்தினால உடல் எடை வந்து இன்னும் அதிகமா அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. தினமும் வந்து உங்க எடையை வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு வந்து இப்ப இருக்க எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உடல் எடையை சரி பார்க்கறதுனால எவ்வளவு ஏறுறோம் எவ்வளவு இறங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால எல்லா மெஷர்ஸையும் எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உணவு வந்து எடுத்துக்காம இருக்கவே கூடாது. உணவு சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் டயட் கிடையாது. சரியான உணவை சரியான இடைவேளையில நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம காலையில பிரேக்ஃபாஸ்ட், சிற்றுண்டின்னு சொல்ற பிரேக்ஃபாஸ்ட நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல தெம்பும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு கண்டிப்பா டபுள் மடங்கா அவங்க உடல் வந்து பருமன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை சாப்பிட்டாதான் நமக்கு அன்னைக்கு ஃபுல்லா வேலை செய்யறதுக்கான தெம்பு நமக்கு கிடைக்கும். அதாவது சுஷ்மிதா, நீங்க சொன்னீங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்றதுனால வந்து உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு. அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. காலையில உணவு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா வயிறு வந்து காலியா இருக்கும். அவங்க வயிற்ற வந்து புண்ணாக்கிறோம். அதனால வந்து அல்சர் வரும். அது மட்டும் இல்லாத வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது வந்து காலையில சாப்பிடாம இருந்தாதான் இல்ல, நைட்ல சாப்பிடாம இருந்தாதான் பெரும்பாலும் சர்க்கரை நோய் அது மட்டும் இல்லாத அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா கூடவே இந்த BMI அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து உடல் பருமனை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா. அதாவது இந்த உடல் எடை குறியீடு பாத்தீங்கன்னா நம்மளோட உயரத்திற்கு தகுந்த எடை நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றது வந்து நம்மளே வந்து சோதித்து பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய உடல் எடை குறியீடு அவங்க கணக்கிட அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய உடல் எடையை வந்து கணக்கிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட உயரத்தை மீட்டர்களில் கணக்கிட்டு வச்சு அவங்களோட உயரம் வந்து 1.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 பெருக்கல் 1.5 பெருக்கிட்டு அந்த விடைய நம்மளுடைய உடல் எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த உடல் எடையோட வகுத்தா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடைய வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு அட்டவணை இருக்கு. அந்த அட்டவணையில இருந்து கிடைத்த விடையை வச்சு அவங்களோட உடல் எடை வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூட வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஹைட் இருக்கு அப்படின்னா இப்போ 164 சென்டிமீட்டர் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட உயரத்துல 100 சென்டிமீட்டரை நான் மைனஸ் பண்ணணும். சோ நான் 64 kg தான் இருக்கணும். அவங்கவுங்க உடல் எடையை அதே மாதிரி பரிசோதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. எல்லாருமே அவங்களுடைய உடல் எடையை அடிக்கடி சோதிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க எவ்வளவு எடை இருக்கீங்க, உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த எடையில நீங்க இருக்கீங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உடல் எடையை நீங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறியீடு அதனுடைய அட்டவணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விடையில வந்து 18.6 இருந்து 24.9 இருந்தாதான் நீங்க வந்து ஆரோக்கியமான எடையில இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாறாக நீங்க 25க்கு மேல இருந்தா நீங்க வந்து அதிக எடையில இருக்கீங்க. அதுவே 30க்கு மேல இருந்தா நீங்க வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட உடல் எடையை குறைச்சாகணும்.
அது மட்டும் இல்லாத உடல் எடையை குறைக்கிறதுக்குன்னு புரோட்டீன்ஸ் அப்படி பவுடர்லாம் நிறைய விற்கிறாங்க. அந்த மாதிரியான பவுடர்லாம் நீங்க வாங்கி சாப்பிடாம இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுங்க. நாங்க சொன்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாத நிறைய டிப்ஸ் நீங்க உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க சொன்னோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள்ல இருந்து செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. ரொம்ப அழகா பிஎம்ஐ பத்தியும் எல்லாரையும் உடல் பருமன் குறைக்கிறதுக்கான வழி பத்தியும் சொன்னீங்க. சோ மணிகண்டன் சொன்ன மாதிரி நாங்க சொன்ன அத்தனை குறிப்பையும் நீங்க தினமும் ஃபாலோ பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். தினமும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உடல் பருமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. சொன்ன அத்தனை குறிப்புகளுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நாங்க சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு சிந்தனையுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது சிந்தனை சிதறல். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்க சுஷ்மிதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hallo Freunde, dies ist VIT Community Radio 90.8 FM und dies ist Show Learning German. Ich bin Himanshu Manghani und ich bin Shravya. अगर जिन लोगों को समझ में नहीं आया कि अब तक हिमांशु क्या बात कर रहा था, हम वापस से उसी को हिंदी में बोल देते हैं। जी हाँ। हेलो दोस्तों, ये है आपका VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या। तो आज हम क्या करने वाले हिमांशु? पहले हमारा उसूल है कि पहले वाली चीजों को पहले खुद एक बार रिवाइज करवाएंगे उनको। तो पिछली क्लास में हमने क्या पढ़ा? पिछली क्लास में हमने पढ़े थे आर्टिकल्स और मॉडल वर्ब। मॉडल वर्ब्स जैसे कि विल, शैल, मे, माइट और 2 सीखे थे, मूसन, डुरफन, मस्ट। यस, मस्ट भूल गई मैं। तो चलिए, तो उसको एक जगह कहीं रूल एप्लीकेबल नहीं था जो अपन स्टार्टिंग से पढ़ते आ रहे हैं, वो कौन से केसेस थे? एप्लीकेबल नहीं था मतलब थोड़ा सा चेंज था। जैसे कि अगर बोले तो वोलन का विल था, हाँ, सोलन का सॉल था, मूसन का मूस था, मूसे नहीं था। वो सब आएगा फर्स्ट पर्सन्स में, यानी कि इश और एस में। वॉलन के लिए बनेगा विल, सोलन के लिए बनेगा सॉल, म्यूसन के लिए बनेगा मूस, ड्यूरफन के लिए बनेगा दार्फ और मॉकिन के लिए बनेगा मॉक्टे और क्या बचा था हिमांशु? और एक मार्कटन हमने बोला था, तो उसके लिए मागिन अलग बात है। मागिन हम अभी से नहीं लाएंगे क्योंकि कंफ्यूज हो जाएंगे लोग, तो हम मागिन बाद में लाएंगे। ठीक है, वो नए 6 शब्द थे। तो आज हम क्या करने वाले हैं? आज हम बेसिक सेंटेंसेस बोलने वाले हैं। जैसे कि अभी मुझे किसी को अपना नाम बताना है जर्मन में। मैं अभी सपोज अगर मेरा सब कुछ, मेरा इंजीनियरिंग मैंने अच्छे से कर लिया और मुझे जर्मनी में MS करने का मौका मिल गया, तो मैं वहाँ पे जाऊँगी तो मैं लोगों से कैसे बात करूँगी? तो हम आज उस सेंटेंसेस पे फोकस करेंगे। तो सबसे पहले मैं आपको ये बता देना चाहती हूँ कि हम एड्रेस करते हैं जर्मन में लोगों को ना बहुत इज्जत देना पड़ता है। तो हर कहीं देना पड़ता है। हाँ, मतलब अभी मैं सब लैंग्वेजेस में रिस्पेक्ट जरूरी है। जी हाँ, बट ठीक है, वहाँ पे थोड़े और ज्यादा जरूरी है। तो ठीक है, सबसे पहले अगर हम किसी को एड्रेस करना चाहें तो हम इंग्लिश में मिस्टर और मिस बोलते हैं। तो यहाँ पे जर्मन में हम मिस्टर को बोलते हैं हेर और मिस को बोलते हैं फ्राउ। ठीक है, तो चलिए ठीक है। आप श्राव्या ऐसा करते हैं कि इस लेसन में तुम मेरी टीचर बन जाओ और मैं और मेरे जो अपन के जो भी लिसनर्स हैं वो स्टूडेंट बन जाएंगे। तो तुम पूरा बताओ क्या होता है। मैं तुमसे कुछ क्वेश्चंस पूछूंगा, क्रॉस क्वेश्चनिंग जो एक स्टूडेंट टीचर से करता है। हालांकि वो इतना ऑफिशियल नहीं होगा, इतना ज़रूर होगा कि लोगों को समझ पाए कि वो क्या सीख रहे हैं। तो ठीक है, शुरू करते हैं। सबसे पहले जब हम किसी से कुछ बोलना का सब कुछ पूछना चाहते हैं या फिर हम कॉन्वर्सेशन स्टार्ट करना चाहते हो, तो हम यूजुअली दूसरे को ग्रीट करते हैं। तो हमने आपको बहुत 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 पहले बता दिया है कि हम ग्रीट कैसे करते हैं। अगर मैं किसी को बोलना चाहूँ गुड मॉर्निंग, तो मैं क्या बोलूँगी हिमांशु? गुटन मॉर्गन। एग्जैक्टली। अगर गुड डे बोलना चाहूँ तो गुटन टाग। गुड इवनिंग तो
गूटन आबेट। और गुड नाइट तो गूटे नाक्ट। ओके, गुड नाइट तो कॉन्वर्जेशन का शुरू नहीं होता, वो तो कॉन्वर्जेशन के अंत होता है। हाँ। तो ठीक है, अगर मैं किसी से बोलना चाहूँ कि मेरा नाम श्राव्या है, तो मैं बोलूँगी लाइक गुड डे, माय नेम इज श्राव्या। तो मैं उसको कैसे बोलूँगी? गूटन टाग, माय नेम इज श्राव्या। समझे? और अगर मुझे बोलना हो कि व्हाट इज योर नेम, तो मैं कैसे बोलूँगा? व्हाट इज योर नेम? व्हाट इज योर नेम के लिए हम दो तरीके से बोल सकते हैं। हम ऐसे पूछ सकते हैं कि V-C, तो हाउ आर यू कॉल्ड, सो V-C मतलब व्हाट इज योर नेम, या फिर वास इज योर नेम, ऐसे भी बोल सकते हैं कि व्हाट इज योर नेम सीधा जर्मन में। तो उसके लिए मुझे रिप्लाई करना पड़ेगा माय नेम इज श्राव्या, या फिर इश हाइसर श्राव्या, या फिर मैं ऐसे भी बोल सकती हूँ कि इश बिन श्राव्या। ओके, तो चलिए एक अच्छी चीज़ इसी को ही थोड़ा इलेबोरेट करते हुए एक सीन लेते हैं जिसमें क्या होगा श्राव्या? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ और सपोज हिमांशु तुम मेरे पास आए हो, तुम्हें मुझसे कुछ पूछना है, तो तुम क्या पूछोगे? सबसे पहले कॉन्वर्सेशन कैसे स्टार्ट करोगे? कॉन्वर्सेशन गुटन टाग अगर गुड डे होगा, या फिर गुड मॉर्निंग के लिए गुटन मॉर्गन, तो मैं बोलूँगा आपको कि वी हेजनजी। मैं अपना नाम तुम्हें क्यों बताऊंगी? मैं इन्फॉर्मेशन डेस्क पे बैठी हूँ। इन्फॉर्मेशन डेस्क पे बैठे हो, तो तुम हाँ। क्या चाहती हो कि तुमसे क्या पूछा जाए? मुझे क्या पता, तुम्हें जो पूछना है पूछो। कुछ बोल दो, मुझे कुछ समझ नहीं आ रहा क्या पूछूं अभी तुमसे। चलो ठीक है, तो मैं ही एग्जांपल दे देती हूँ। मैं बोलूंगी गूटन टाग, माय नेम इज श्राव्या। तो इन्फॉर्मेशन डेस्क पे जो कोई भी बैठा होगा वो बोलेगा गूटन टाग फ्रॉ श्राव्या। गुटन टाग फ्राउ श्राव्या। ठीक है, तुम मुझे समझाओ क्योंकि मैं तुम्हारा स्टूडेंट हूँ, ठीक है ना, क्योंकि तुम आज प्रैक्टिस करके आई हो, मैं एक बिल्कुल स्टूडेंट की तरह प्रैक्टिस करके आया हूँ कि मेरे को बिल्कुल समझना है, वो भी तुमसे। अच्छा, तो मेरे को आज इतना नहीं पता पड़ेगा, पर मुझे इतना ज़रूर पता पड़ेगा कि मुझे क्या लिसनर्स को सुनाना है और प्रैक्टिस करवानी है, ताकि एक अपन अच्छी तरीके से आगे बढ़ सके। तो जर्मन यार ने ऐसे तो कोई भी भाषा में सरनेम होता है और मिडिल नेम और लास्ट नेम ऐसे होते हैं। तो जर्मन में भी वॉरनामा मतलब फर्स्ट नेम और नाकनामा मतलब लास्ट नेम। ठीक है, तो अगर कोई मुझसे पूछेगा कि वास इज योर फोरनामा मतलब व्हाट इज योर फर्स्ट नेम, सो मैं बोलूंगी माइन फोरनामा इज श्राव्या। और कोई मुझसे पूछेगा वास इज योर नाकनामा, तो मैं बोलूंगी करा इज माइन नाकनामा। नाकनामा मतलब लास्ट नेम, यानी सरनेम। वॉरनामा मतलब फोरनामा मतलब फर्स्ट नेम। हाँ, ठीक है, तो मेरा फोरनामा है हिमांशु और मेरा नाकनामा है मंगानी। राइट। और जर्मन में हम जिस तरह से लिखते हैं, लिखना और प्रोनाउंसिएशन अलग होता है, तो इसलिए तुम सी साई में कंफ्यूज हो जाते हो। और हम यहाँ पे फोरनामा प्रोनाउंस करते हैं बट लिखते हैं उसको VORNAME। ओके, तो वो हम इंग्लिश के अनुसार प्रोनाउंस करेंगे तो बनेगा वॉरनेम, बट नो, इट्स फोरनामा। अगर मान लो तुमने मुझे बोला कि मेरा जो लास्ट नेम है वो है फोरनामा, क्या बोले तुम? फर्स्ट नेम। अगर मेरा फर्स्ट नेम तुमने मान लो अमित बोल दिया, तो मैं बोलूंगा माइन फोरनामा इज हिमांशु। नाइन मतलब नहीं, माइन पॉजिटिव प्रोनाउन हो गया, मेरा नाम वॉरनामा इज हिमांशु मंगानी। राइट। या फिर अगर आप लोगों को वॉरनामा और नाकनामा बहुत कंफ्यूज हो रहे हैं आप, तो आप सीधे से बोल सकते हैं कि इश बिन श्राव्या या इश हाइसर श्राव्या। ठीक है, चलिए, पर अगर क्वेश्चन टैग की बात करें, अगर मैं बोलूँ व्हाट इज योर फर्स्ट नेम, तो इसको मैं बोल दूंगा वास इस्ट दू वॉरनामा। दू या योर, तुम योर। हाँ, व्हाट इज योर, तो दाइन वॉरनामा। नाइन वॉरनामा, वास इज दाइन वॉरनामा। तो मैं बोलूंगी माइन वॉरनामा इज श्राव्या। और अब उसके बाद एक और चीज, चलिए, तो अब ये दास टेलीफोन और ये सब तो कर ही चुके हैं, नंबर भी हम बता ही चुके हैं। तो अगर मैं एक छोटा सा क्वेश्चन पूछूं हिमांशु तुम्हें, रिवीजन रिकैप जैसा, वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। क्या बोली तुम? वी हाइस्ट न्यूमर 4 ऑफ द्यूस्ट। न्यूमर 4 क्या होता है? न्यूमर 4 मतलब नंबर 4। वी हाइस्ट मतलब हाउ इज इट कॉल्ड, हाउ इज नंबर 4 ऑफ ड्यूश कॉल्ड। ओके, तो मतलब नंबर 4 को हम जर्मन में क्या बोलते हैं? तो क्या बोलते हैं? VIER स्पेलिंग है उसकी, और उसको बोलेंगे देयर। गुड गुड गुड।
डांके डांके शोन. Das ist richtig. रिश्टिक का मींस मतलब है करेक्ट correct. होता है, तो दैट इज करेक्ट. Das ist richtig. ऐसे काफी कुछ हम नंबर्स फॉर्म कर सकते हैं, या फिर हम ऐसे भी पूछ सकते हैं wie heißt Nummer 1 of the Ust, तो उसका आंसर होना चाहिए 1. मतलब 1. हाँ, और मैं यहाँ पे सब बता दूं, हमने देवदास के काफी केसेस किए हुए हैं, और यहाँ पे सारे नंबर्स जो होते हैं उन्हें जर्मन में फेमिनाइन के अंडर ट्रीट किया जाता है, तो वो बनेगा die 1, die 2, die 3, die 4 ऐसा. बट हम मोस्टली इनके लिए तो यूज नहीं करते हैं, क्योंकि हम जब कोई नंबर यूज करते हैं किसी नंबर को किसी चीज से रिलेट करके यूज करते हैं, तो हम जिस चीज से उसको रिलेट कर रहे हैं उसका हम आर्टिकल यूज कर देंगे. एक ऐसे एग्जांपल दे सकती हूँ, आई हैव टेकन 3 बुक्स. मैं बस नहीं बोलूंगी आई हैव टेकन 3 तो क्या, तो ऐसा कुछ नहीं होने वाला. तो आई हैव टेकन 3 बुक्स, तो यहाँ पे बुक होगा तुम्हारा दास ब्यूक, तो मैं दास के रिलेटेड आर्टिकल यूज कर लूंगी. बट रेगुलरली जनरल इन्फॉर्मेशन के लिए सारे नंबर्स दी के अंडर आते हैं, फेमिनिन के अंडर आते हैं. चलो काफ़ी बढ़िया है ये तो. अब चलिए एक और चीज़ अगर ये देखें कि रिपोर्टर और एक सिंगर, और मतलब मान लो मैं क्वेश्चन पूछता हूँ, हिंदी में बोलूँगा या इंग्लिश में, तो मुझे बताना उसमें जर्मन में क्या बोलेंगे. अगर मान लो कोई रिपोर्टर की जो एक नॉर्मल लाइन होती है वो जर्मन में क्या कहलाएगी, सिंगर की जो नॉर्मल लाइन होती है वो क्या कहलाएगी, टूरिस्ट अगर होते हैं जो उनकी जनरल लाइन होती है, जो अधिकतर टूरिस्ट वो लाइन ज़रूर बोलेंगे, तो वो जर्मन में कैसे बोलेंगे. अगर मान लो कोई श्रोता, कोई लिसनर जर्मन गया है, तो वो लोग रिपोर्टर से मिलेंगे, सिंगर से अगर मिलते हैं, या फिर टूरिस्ट से मिलते हैं, या किसी लड़की से मिलते हैं, या किसी पुलिस वुमेन से मिलते हैं, या किसी सेल्स पर्सन से मिलते हैं, या सेल्स वुमेन से मिलते हैं, तो एक उनका एक तकिया कलाम शब्द होता है. जैसे हमारा तकिया कलाम शब्द है जो हम स्टार्टिंग में बोलते हैं, वो 4 लाने शब्द नहीं, सेंटेंस. तकिया कलाम का मतलब वो शब्द जो बात बात पे एक बंदा रिपीट करता है और वो शब्द उसकी पहचान बन जाती है. अच्छा ठीक है, मुझे इतनी शुद्ध हिंदी नहीं आती, तो ठीक है, मुझे माफ कर दीजिएगा. कोई बात नहीं, सीखने का ही नाम जिंदगी है, और जिंदगी गुलजार है. आगे बढ़ते हैं. इसका मतलब क्या हुआ, जिंदगी गुलजार है? मुझे क्या पता, कोई शो का नाम था, वो याद आ गया, बोल दिया मैंने. अच्छा, जिंदगी गुलजार है यानी कि फूलों के जैसी महकती है. हाँ. चहकती नहीं है, चिड़िया चहकती है, फूल नहीं चहकते, फूल महकते हैं. तो चलिए ठीक है, अगर मैं बोलूं रिपोर्टर बोल रही है, तो रिपोर्टर को बोलेंगे देयर रिपोर्टरिन. रिपोर्टर अगर बंदा हो तो बोलेंगे रिपोर्टर, अगर बंदी हो तो बोलेंगे रिपोर्टर. अगर मैं बोलूं, अगर मान लो रिपोर्टर ये बोलना चाहती है, गुड डे मिस श्राव्या, हार्टली वेलकम. ओके, तो गुड डे को हम बोलेंगे गुटन टाग. मिस श्राव्या यानी कि फ्रॉ श्राव्या, हार्टली वेलकम. ओके, ये काफी कंफ्यूजिंग है. तो हम यूजुअली हार्टली वेलकम के लिए जर्मन में यूज करते हैं हेrzlich willkommen. ठीक है, तो कॉमन का मतलब होता है कम. तो willkommen मतलब वेलकम, हार्जलिश का मतलब हो गया हार्टली. हाँ, तो हार्जलिश. हम लोग यहाँ पर हार्टली शो कर रहे हैं. अच्छा ठीक है, दिल से शो कर रहे हैं, तो ठीक है, हम हेrzlich शो कर रहे हैं. हेrzlich willkommen मतलब हार्टली वेलकम तुमने बताया. थैंक यू डांके शोन. और उसके बाद अगर मान लो कोई सिंगर मिल जाए मुझे, तो सैंगरिन. यहाँ पे अगर वो है. हाँ, तो वो लड़की बोले कि थैंक यू फॉर द फ्लावर्स. ओके, सबसे पहले आप तो अब तक जान ही गए होंगे कि थैंक यू का मतलब है डांके, और ब्लूमेन यानी कि फ्लावर्स. तो मेरा सेंटेंस बनेगा थैंक यू फॉर द फ्लावर्स यानी कि डांके फ्यूअर डी ब्लूमेन. फ्यूअर मतलब फॉर, डांके मतलब थैंक यू, डी ब्लूमेन मतलब फ्लावर्स, डी फ्लावर्स. अरे वाह, तुम तो बहुत होशियार हो श्राव्या. बहुत सारे टूरिस्ट हैं, तो देयर टूरिस्ट. और अगर टूरिस्ट की मेन ये लाइन होती है गुड बाय, गुड ट्रैवल, और मान लो मिस डैश, कोई भी नाम बोल दिया, मैं बोल देता हूँ मिस श्राव्या. मान लो गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या. मान लो अगर मैं टूरिस्ट हूँ और तुम मुझे कहीं मिलती हो, तो मुझे तुम्हें बोलना है गुड बाय, गुड ट्रैवल, मिस श्राव्या. तुम कहीं जा रही हो, तो मैं इसको कैसे बोलूँगा एज ए टूरिस्ट? ओके, सबसे पहले गुड बाय को हम बोलते हैं ऑफ वीडर सेहन. तो चलिए एक नया शब्द मिल गया. अब हम हमारा अगर शो को बंद करेंगे तो गुड बाय के कैसे करेंगे और क्या बोलेंगे? ऑफ वीडर सेहन. वीडर सेहन. हाँ, क्योंकि आज की क्लास में हम काफी नए नए फ्रेजेस सीखने वाले. ये शब्द नहीं, एग्जैक्टली फ्रेजेस हैं. ऑफ वीडर सेहन मतलब गुड बाय. हार्टली वेलकम. तो चलिए हम स्टार्टिंग में हमेशा शो में अब बोलेंगे हार्टली वेलकम. हाँ, चलिए अगर मान लो वेलकम अगर श्राव्या करती है तो वो बोलेगी हार्टली वेल. नहीं, सुनो. अगर मैं बोलूँ कि हार्टली वेलकम टू लर्निंग जर्मन, तो मैं बोलूंगी herzlich willkommen zu learning German. Great, good, that das ist toll मतलब that is great,
Das ist wunderbar, मतलब वही तो that मैं is सोच रही- wonderful. वही तो मैं सोच रही टॉल क्यों बोल रहा है, सेंटेंस तो लंबा था तो वो सोच रही लॉन्ग, तो टॉल कहाँ से आ गया? तो चलिए कोई बात नहीं, होता है बट सही है। अगर आप मतलब नॉर्मली किसी से मिलते भी हैं तो आप बोलेंगे हार्टली वेलकम। अगर किसी को बाय भी बोलते तो गुड बाय, तो गुड बाय को बोलेंगे ऑफ वीडरसेहन। वीडरसेहन, ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, ऑफ वीडरसेहन मतलब गुड बाय। और अगर हार्टली वेलकम बोलेंगे तो हर्जलिश विलकॉमन। हर्जलिश विलकॉमन, हाँ, हार्टली तो वेलकम। अगर कोई टूरिस्ट बोलेगा दूसरे टूरिस्ट को कि गुड बाय एंड हैव अ नाइस ट्रिप, तो गुड बाय, गुड ट्रैवल। हाँ, रीसे मतलब ट्रैवल, ट्रैवल ट्रिप, रीसे मतलब ट्रिप इन जर्मन। तो ऑफ वीडरसेहन गुटे रीसे फ्रॉ श्राव्या, सपोज अगर तुमने मुझे बोल दिया तो ऐसा। तो मतलब ऑफ Goodbye. वीडरसेहन का मतलब गुड बाय, गुड ट्रैवल, गुटे रीजे। अब रीजे होता है ट्रैवल, और ट्रैवल एक फेमिनिन की तरह इंट्रोड्यूस किया गया, तो गूटन में से एन हट गया, गुटे हो गया। और फ्राउ मतलब मिस, श्राव्या मतलब श्राव्या। श्राव्या मतलब श्राव्या ही होगी, और क्या होगा? ठीक है, अगर मान लो मैंने तुम्हें ये बोला, ठीक है, अब तुम मुझे कुछ बोलोगी तो मैं भी तुम्हें गुड बाय तो बोलूंगी। हाँ, तो तुम क्या बोलोगी? और मेरा नाम लेकर जी हाँ, तो मैं बोलूंगी ऑफ वीडरसेहन हेर हिमांशु। कूल, बहुत बढ़िया। क्योंकि हेर मतलब मिस्टर, सो मिस्टर हिमांशु गुड बाय। ठीक है। और चलो अगर मान लो कोई दो लड़का लड़की मिलते हैं जो अजनबी हैं स्टार्टिंग में, तो स्टार्टिंग में अगर लड़की ये पूछना चाहे लड़के से कि हेलो आई एम क्लॉडिया, मतलब मैं हूँ क्लॉडिया और आप कौन हैं, तो इसको कैसे बोलेगी वो लड़की? ठीक है, अगर उस लड़की का नाम क्लॉडिया हो तो वो बहुत तरीके से बोल सकती है उसका नाम कि हेलो इश बिन क्लॉडिया, या फिर ऐसे बोल सकती है mein Name ist क्लॉडिया। नामे इस्त क्लॉडिया, हाँ, माय वर नामे इस्त क्लॉडिया। हाँ, तो ऐसे बहुत सारे अब तक हमने बहुत केसेस किए थे, इश बिन क्लॉडिया, इश हाइसे क्लॉडिया, ऐसे। तो ठीक है, अभी हम इस पे अटक जाते हैं कि हेलो इश हाइसे क्लॉडिया und du and you। ओके, अब मान लो मैं वो अजनबी लड़का हूँ और मुझे बोलना है कि मैं हूँ हिमांशु, और फिर बोलना है गुड बाय क्लॉडिया, तो कैसे बोलूंगा? तुम्हें तो लड़के ने भाव ही नहीं दिया लड़की को। हाँ, वही बड़ा भाव खाते हैं लोग आजकल। ऐसे बोलना चाहिए कि इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। ओके, इश हाइसे हिमांशु चूस क्लॉडिया। हाँ, चूस का मतलब है गुड बाय। ओके, वेरी गुड। नहीं, चूस का मतलब है बाय, और ऑफ वीडरसेहन का मतलब है गुड बाय। तो अपने दोस्तों को गलती से ऑफ वीडरसेहन मत बोल दीजिएगा, अपने दोस्तों को बोल दीजिएगा चूस। तो हॉल्ट मतलब रुको। ये हॉल्ट तो इंग्लिश से रिलेटेड वर्ड हुआ, हॉल्ट मतलब रुकना। हॉल्ट, या ठीक है हाल्ट। हाल्ट, हाँ, हाल्ट ए बोल आता है, सकते हैं। ओ नहीं आता। हाल्ट बोल सकते हैं इसको। तो हाल्ट मतलब रुको। वी हाइसन सी व्हाट इज योर नेम, या हाउ आर यू कॉल्ड। चलिए ठीक है। तो और मैं अगर पागल थोड़ी ना हूँ कि मैं अपना नाम बता दूंगी। हाँ, नाम नहीं बताऊंगा, पर मैं यहाँ पे मुजरिम हूँ, तो मुझे बोलना है ओ फॉरगिव मी, ठीक है? मैं सीधा बस फॉरगिव मी करके पतली गली पकड़कर भाग जाऊंगा। पतली गली क्यों? नॉर्मल गली पकड़ के नहीं भाग सकते। मुहावरा है। तुम अच्छा। क्या हिंदी पढ़ रही हो? कोई मेरे को बोला क्या इंग्लिश पढ़ रहे हो? मुझे मैं हिंदी तो नहीं बोला, क्या आती। हिंदी पढ़ रही हो? मुझे हिंदी नहीं आती तो अभी ठीक से। क्या बोल रही हो? फ्रेंच बोल रही हो यहाँ पे? मतलब शुद्ध हिंदी नहीं आती भाई, जो बस बात करने के लिए हम यूज करते हैं वही आती है मुझे हिंदी। ये बात करने के लिए होते हैं, बट मुहावरे होते हैं, और मुहावरे जो होते हैं ईडियम्स होते हैं, और ईडियम्स जो होते हैं इतना यूज नहीं होते हैं, तो इसलिए लोगों को थोड़ा कंफ्यूजन हो जाता है। अंडरस्टूड? तो चलो, अभी तो तुम फॉरगिव मी को क्या बोलोगे? ओह को तो ओह ही बोल लूंगा क्योंकि एक वॉइस है ये, और फॉरगिव मी को मैं बोलूंगा वेर जी हुंग। वेरजी हुंग। वेरजी हुंग। तो कितना अच्छा आज सीखा यार। हार्टली वेलकम, गुड बाय, और फॉरगिव मी तो वेरजी हुंग मतलब फॉरगिव मी, और फिर हर्जलिश विलकॉमन मतलब हार्टली वेलकम, और फिर गुड बाय को मतलब ऑफ वीडरसेहन। ऑफ वीडरसेहन। वीडरसेहन। और चूस का मतलब है बाय, जो सिर्फ दोस्तों को बोला जाता है, और ऑफ वीडरसेहन मतलब गुड बाय, जो दुश्मनों को बोला जाता है। चलो मैं ठीक है। मजाक और कर रही हूँ दोस्तों। तो अगर आप किसी झगड़े में पड़ गए तो प्लीज मेरा नाम मत लीजिएगा। अच्छा, तो चलिए ठीक है। और अगर इसकी बात करें कि बच्चा है, बच्चे अगर मम्मी को बोलना है उसको मम्मी, तो कैसे बोलेगा? मम्मा। और क्या बोलेगा बच्चा? यहाँ जैसे बोलते हैं वैसे ही है, मामा ही बोलेगा उसको, मामा। और बेबी को बताओ, अगर द बेबी है तो क्या बोलेंगे? बेबी इज, बेबी मतलब बेबी होता है। द बेबी को क्या बोलेंगे? दास बेबी। दास बेबी मतलब वो क्या है? न्यूट्रल है बेबी। हाँ। और मार्शन हमने देखा मतलब लड़की, तो देयर मार्शन। लड़के को दास देखा, मार्शन। हाँ दास मार्शन, माय बैड।
और लड़के की बात करें तो जुंगे, तो वो बनेगा देर जुंगे। और सांगरन मतलब सिंगर, दी सांगरन। और एक और चीज हार्टली वेलकम, हेrzlich willkommen, गुड बाय, auf Wiedersehen, बाय, tschüss, फॉरगिव मी, oh, Verzeihung, वर्जीहुंक। चलो ठीक है यार, बहुत अच्छे वर्ड्स थे यार, ये अब नॉर्मली अपन भी ऐसे ही बोलेंगे, ऑफ विडर सेहन वर्जीहुंक हर्जलिश Herzlich वेलकम willkommen। कॉमन। चलो अब आगे नेक्स्ट हम क्या करेंगे? क्योंकि हम अगला क्लास करने वाले हैं थोड़ा और इंफॉर्मेटिव, यानी कि जैसे कि हमने पिछले क्लास में बोला था कि ऑटोमैट्स के बारे में। ऑटोमैट्स मतलब मशीन्स, यानी कि अगर मैं किसी से कॉन्वर्स कर रही हूँ, मुझे वहाँ पे जाना है और मशीन से कुछ पैसे लेने हैं, तो पैसों की मशीन को हम क्या बोलते हैं हिमांशु? गेल्ड ऑटोमाट मतलब Right। एटीएम। हाँ, और वो होता है देर गेल्ड ऑटोमाट। तो अभी सबसे पहले छोटे छोटे सिंगुलर और प्लूरल हो जाए। जैसे कि अभी मेरे पास टेलीफोन है, सो दास टेलीफोन होता है, तो उसका अगर मैं प्लूरल लूँ तो यहाँ पे मैं एक चीज़ बता दूँ आपको, चाहे हमारा सब्जेक्ट देर हो या दी हो या दास हो, जब हम उसका प्लूरल फॉर्म लेते हैं उसका हमेशा पहले उसका आर्टिकल दी बन जाता है। ठीक है, जैसे कि अभी मेरे पास है देर साफ्ट, साफ्ट मतलब जूस, सो उसका प्लूरल बनेगा दी साफ्टे। मतलब सो अगर मेरे पास है दास टैक्सी मतलब अ टैक्सी, उसका प्लूरल दी टैक्सीज। अगर मेरे पास है दास होटल तो उसका प्लूरल होगा दी होटल्स। रेलवे स्टेशन पे ये सब चीजें होती होंगी, दो लड़के मिलते होंगे, हाँ, एक लड़का मिलता actually होगा, ये perfect। बात बोलते होंगे, चोर सिंगर भागता चोर होता है। भागता होगा, हाँ। और कोई मान लो शॉपकीपर बोले और कोई कुछ मांगे, शॉपकीपर बोले कि फॉरगिव मी मेरे पास वो चीज नहीं है, तो वो और बोलेगा शॉपकीपर को मतलब क्या बोलेंगे? हाँ, शॉपकीपर को हम वर्क ऑफिन, वर्क ऑफिन, ओके हाँ। कॉफरिन मतलब सेल्स वुमेन, सेल्स वुमेन, अगर सेल्समैन हो तो वर्क ऑफिन होगा। हाँ, वर्क ऑफिन। तो चलिए अगर अब इसको उस कॉन्टेक्स्ट में ले जाते हैं, और यही हमारा रिवीजन भी होगा आज के शो का, तो रेलवे स्टेशन पे तुम क्या सीन देखती हो सबसे पहले? सबसे पहले रेलवे स्टेशन को तो क्या बोलते हो? मुझे नहीं पता। ओके, स्टेशन को हम बोलते हैं बैनहॉफ। और मेरे को ये पता है कि अगर मेन स्टेशन हो तो स्टेशन तो तुमने बोल दिया भानहॉफ मतलब रेलवे स्टेशन, और हॉफ होता है मतलब मेन, तो मेन रेलवे स्टेशन यानी कि सेंट्रल रेलवे स्टेशन, तो बनेगा हॉफ्ट बैनहॉफ। हॉफ्ट बैनहॉफ, ठीक है। तो तुम न्यूज़पेपर की स्टॉल देखोगी तो तुम उसको बोलोगी ज़्यूटुंगन मतलब न्यूज़पेपर्स, और अगर फ्लावर्स के लिए देखोगी तो ब्लूमिन। ज़ाइटुन, ज़ाइटुंग होता है, वापस से जी जाई, हे भगवान। अरे यार वो SIE होता है जी, तो हाँ। ये ZEI जाए कैसे हो जाता है? हिमांशु, मैंने जर्मन नहीं लिखा है, प्रोनाउंसिएशन जैसा है वैसे तुम्हें प्रोनाउंस करना पड़ेगा। चलो ठीक है दोस्तों, आप ये मत समझिएगा कि हमको आती नहीं है इतनी, पर हम थोड़ी थोड़ी क्या मिस्टेक करते हैं ताकि थोड़ा फनी हो सके और आप अपने आप को इससे भी रिलेट कर सकें। हाँ, तुमने अगर एक मिस्टेक कमिट किया हो तो तुम क्या बोलोगे? पार्डन मी। पार्डन मी, हाँ। तो उसमें जर्मन में क्या बोलोगे? आई डोंट नो। यूज कर सकते हैं उसको, वेर्जीहंग। चलो ठीक है, तो फिर अगर अपन रेलवे स्टेशन पे ये देखते हैं कि एक लड़का मिलता है, एक लड़की मिलती है, और दोनों इतने जल्दी में तो सिर्फ अपना नाम बता पाते हैं, तो लड़की बोलेगी हालो इश हाइजे क्लाउडिया उंदू मतलब हेलो मैं हूँ क्लाउडिया और तुम हो। जी हाँ, आपने अगर ऐसे समझ लिया तो मैं क्या करूँ? ठीक है, तो तुम बोलोगी हाल्ट वी हाइजन जी इश हाइजे हिमांशु मंगानी, और इश हाइजे वोर नाम हिमांशु, इश हाइजे नाक नाम मंगानी। और अगर तुम बाद में मान लो कोई बेबी को देखती हो तो वो क्या बोलेगा? नॉर्मल मम्मा मम्मा जो बोलते हैं, तो उसमें तो कुछ है नहीं। बेबीज क्या जर्मन बोलेंगे यार, हाँ, तो छोड़ो। और मान लो अगर किसी एक लवर को देखती हो तुम रेलवे स्टेशन पे, वो उसको फूल लाके दिया मतलब ब्लूमेन फ्लावर्स लाके दिया, तो वो लड़की कैसे बोलेगी उसको कि थैंक यू फॉर द फ्लावर्स? तो बोलेगी डांके फ्यूर दी ब्लूमेन। तो डांके मतलब थैंक यू, फॉर मतलब फॉर दी ब्लूमेन, क्योंकि ब्लूमेन क्या है? फ्लावर्स है, तो इनमें हम दी यूज करेंगे, तो दी ब्लूमेन। हाँ, मैंने आपको अभी अभी बोला है कि ब्लूमे मतलब फ्लावर, सो वो होगा डी ब्लूमे मतलब अ फ्लावर, डी ब्लूमेन मतलब बहुत सारे फूल। और अगर जैसे कि अभी रेलवे स्टेशन पे मान लो ट्रेन स्टार्ट हो चुकी है और एक पैसेंजर बाय कर रहा है अपने दूसरे पर्सन को जो कि उसको सी ऑफ करने आया है, तो वो उसको कैसे बोलेगा? ऑफ वीडर से हैन। और अगर मान लो कोई वेलकम कर रहा है, कोई ट्रेन आई है और वहाँ से कोई रिसीव करने आया है, तो वो बंदा
कैसे बोलेगा? हार्टली वेलकम, हर्जलिश Herzlich willkommen. वेलकॉमन। तो चलिए ठीक है, आज का हमारा शो यही था और तो अब हम आपको गुड बाय कहने वाले हैं। अब हम गुड बाय आपको नहीं कहने वाले, हम तो सिर्फ आपको बाय कहने वाले हैं, क्योंकि हम आपको वापस ये शुरू हो गई फिर से। अरे यार, मतलब जो सीखने सही से सीखते हैं ना। हाँ सही है, पर थोड़ा देखो होना चाहिए, यूं ऐसे मॉड्यूलेशन आने चाहिए। तुम ऐसे मत समझना कि मैं तुमको टोक रहा हूँ, तुम ऐसे समझना तुम ऐसे नहीं, बिल्कुल नहीं, ऐसे तो मैं इसको समझती नहीं हूँ। दोस्तों भाई, टोकने का पूरा हक है तुम्हारा। चलो बढ़िया काफी। मैं एक शब्द बोलूंगा तो तुम वापस से मेरे को डांटोगी, पर कोई बात नहीं, आई एम जस्ट किडिंग, मैं सिर्फ मजाक कर रहा हूँ ताकि लिसनर्स को और मजा आए और वो समझ पाए। ठीक है श्राव्या? हाँ। तो अब बाय बोलना है तो चुस, ठीक है? गुड बाय बोलना है तो ऑफ बीटर से है, तो हम लोगों को तो आपको गुड बाय बोलने का कोई इरादा है नहीं। जी हाँ, हम जल्दी वापस आएंगे एक और एपिसोड के साथ। Ich bin श्राव्या, Ich bin हिमांशु मंघानी, Ihr zuhörte Learning German, मतलब आप सुन रहे थे लर्निंग जर्मन, und das ist VIT Community Radio 90.8 FM, मतलब ये है VIT Community Radio 90.8 FM। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. Hello everyone. This is Silena from VIT Community Radio 90.8 and it is story time. And I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home, for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that, then, that has brought him here? He has walked all the way, barefoot, up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers, was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work, so I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not-so-clean pajama draped his lean and droopy shroud. Close-cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time, in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add. I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My saddest beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise.
God forbid, nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well, and on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு காரசாரம் நிகழ்ச்சியில நம்ம எடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டு உபயோக பொருட்களை நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கா, இல்ல நம்மள சோம்பேறி ஆகுதா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு காரசாரம் நிகழ்ச்சியில நம்ம கூட பங்கேற்பதற்காக இங்க சில பேர் வந்திருக்காங்க. உங்களை பத்தி நீங்க அறிமுகம் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் சுதர்ஷன், வேலூர்ல இருந்து வரேன். MBA படிச்சிருக்கேன். வணக்கம், நான் சங்கீதா, திருவள்ளத்திலிருந்து வரேன். BA தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன். வணக்கம், நான் ஷீலா, நான் வாலாஜிலேருந்து வரேன். BA இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். வணக்கம், என்னோட பேர் கல்பனா, வாலாஜிலிருந்து வரேன். BSc ஜுவாலஜி முடிச்சிருக்கோம். வணக்கம், என் பேர் பிரேம்குமார், நான் BA அரசியல் பண்ணியிருக்கேன். நான் ராணிப்பேட்டையிலேருந்து வரேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள், இன்றியமையாத விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு. நிறைய பொருட்கள் நம்ம யூஸ் பண்றோம். மிக்சி, கிரைண்டர் போன்ற பல பொருட்கள் யூஸ் பண்றோம். ஸோ இந்த பொருட்களால நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கா, இல்ல நம்மள சோம்பேறி ஆக்குதா, அதை பத்தி உங்களோட கருத்து? இந்த வீட்டு உபயோக பொருட்கள்னு வரும்போது இதுல ரெண்டு பார்வை இருக்கு என்கிட்ட இருந்து. வீட்டு உபயோக பொருட்கள் முக்கியமா எதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்றனா, உங்களுக்கு ஒரு நேரம் மிச்சம் பண்றதுக்காக தான் இது முக்கியமா வந்தது. குறிப்பா சொல்லணும்னா, இந்த வேலைக்கு போற பெண்களுக்கு உதவியா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்தது. வீட்டு உபயோக பொருட்கள்னு சொல்லும் போது இந்த மிக்சி, கிரைண்டர் மட்டும்தான் இல்ல, நம்ம உபயோகப்படுத்துற வாகனங்களும் கூட சேர்த்துதான். இந்த 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எல்லாமே சேர்த்துதான். அப்படி வரும்போது முக்கியமா நாம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய அவசரத்துக்கு அதை உதவியா பயன்படுத்திக்கணுமே தவிர, அதுவே அத்தியாவசிய பொருட்களா மாறும்போதுதான் நமக்கு பிரச்சனைகளா மாறுது. நம்மளோட அவசரத்துக்கு உதாரணத்துக்கு, நம்ம காலையில லேட்டா எழுந்துட்டோம், வேலைக்கு போயே தீரணும், உடனே கிளம்பணும். அந்த நேரத்துல உங்களுக்கு இந்த மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் உங்களுக்கு பயன்படலாம்.
ஆனா இதே ஒரு ஓய்வு நாள்ல ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில நீங்க ஓய்வா இருக்கும் போதும் நீங்க அதோட உதவியை நாடி போனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனையா தான் முடியும். அதாவது நம்மளுடைய பாரம்பரிய முறைகள், அதாவது நம்ம இந்த ஆட்டுக்கல்ல சமைச்சு சாப்பிடுறது இல்ல இந்த அம்மிக்கல்ல சமைச்சு சாப்பிடுறது, இதெல்லாம் நமக்கு நம்மளோட உடல் உழைப்பு செலுத்தி நம்ம செய்யும் போது அது நமக்கு சாப்பிடும்போது நமக்கு ஒரு நிறைவை தருது. அந்த நிறைவு தான் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தருது. சோ இத நம்ம இந்த மிக்சி கிரைண்டரோட யூசேஜ மொத்தமா கண்டினியூ பண்ணி, அதாவது அதையே நம்ம ஒரு அத்தியாவசிய பொருளா மாத்திக்க நினைக்கும் போதுதான் அது பிரச்சனையில முடியுது. இதுதான் என் கருத்து. சரி, ஓகே. இத இல்லாம எப்படி நம்ம இப்போ இந்த காலகட்டத்துல சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இது இல்லாம எப்படி சர்வே பண்ண முடியும்னா, இது நீங்க நார்மலி இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இது ஒரு கன்சியூமரிசம் வாங்க, நமக்கு இது ரொம்ப அத்தியாவசிய பொருட்களா நம்ம மனசுல பதிஞ்சு போச்சு. இப்போ ஒரு வீட்டுல நம்ம அம்மிக்கல்லோ இல்ல ஆட்டுக்கல்லோ வச்சு சமைக்கும் போது இப்ப நம்மள பார்க்க வர்றவங்க நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சேதான் நம்ம முக்காவாசி பேரு புது பொருட்களுக்கு எல்லாம் மாறுறோம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மாவுக்கும் சரி, மைக்ரோவேவ் அவன் எல்லாம் வாங்கினாக்கா அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஆனா அது வாங்கி வச்சா வீட்டுல கௌரவமா இருக்கும், அதுக்காக தான் அதை வாங்கி வைக்கிறாங்களே தவிர முக்காவாசி நேரம் அதை யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா அதை யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. சோ இந்த கன்சியூமரிசம் வாங்க இதோடைய வெளிப்பாடுதான் அது ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு இமேஜ காட்டுதே தவிர அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது அப்படின்ற நிலைமை கிடையாதுன்றத என் கருத்து. ஆமா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அது இல்லாம நம்மளால சர்வே பண்ண முடியாதுன்னு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த பொருள் விற்பனைக்காக கூட இருக்கலாம். சரி, இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை ஹெல்த் இஷ்யூ. சில சாப்பிட்றோம், தூங்குறோம், அந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா உடல் உழைப்பு, அதாவது ஆட்டுக்கள் எதுக்கு ஆட்டுறாங்கன்னா அது ஆட்டிகிட்டே இருக்கும்போது அது ஒரு வகையான எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால ஒபிசிட்டின்ற பிரச்சனையே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் உடல் பருமன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முக்கியமான காரணம் என்னன்னா உடல் உழைப்பு கிடையாது. சமைக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போறோம், படுத்துறோம். ஸோ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணலாம்? இப்போ இருக்க காலகட்டத்தில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்களே வீட்டு தான், அது தவிர்த்து துணி எப்படி வாஷ் பண்ணுற அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வாஷிங் மிஷின் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களா, அது கொஞ்சம் வாஷிங் மிஷின் இருந்தால் கூட அதை தவிர்த்து நம்ம கையிலே வாஷ் பண்ணிட்டா கூட நம்ம உடலோட கொஞ்சம் ஆரோக்கியம் ஆகும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம யோகா குனிஞ்சி வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பழைய காலத்தில் சொல்லுவாங்க, குனிஞ்சி வேலை செஞ்சு உடம்பு இன்னும் ஆரோக்கியமாகும், இன்னும் உடம்பு வலிமை அதிகமாகும் சொல்லுவாங்க. அது இந்த காலத்துல கட்ட கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், அது வாஷிங் மிஷின் தவிர்த்து. அதாவது அதை பயன்படுத்துறத விட்டுட்டு கொஞ்சம் நம்ம உடல் பயன்படுத்தலாம் சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ உடல் உழைப்பே கம்மியாயிடுச்சு. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு ஆட்டுக்கல்லையோ ஒரு அம்மியில ஆட்டும் போது அதனுடைய டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப நம்ம பயன்படுத்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அது எதுக்கு ஆட்டுறாங்கன்னா அந்த கல்லுல ஆட்டும் போது அதுல ஒரு வகையான டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணும்போது அதனுடைய அந்த உணவுல இருக்கிற சுவை கம்மியாகுதுன்னு நினைக்கிறீங்களா? பொருட்கள் யூஸ் பண்ணும்போது சுவை கம்மியாகுதுன்றது சொல்ல முடியாது சார். ஏன்னா அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய காய்கறிகள் இருந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு. இப்போ எல்லாம் நவீன காலத்தில் எல்லாரும் மருந்து அடிக்கிறாங்க, போகிறாங்க. அப்போலாம் இயற்கை உரங்கள், அந்த டேஸ்ட் அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து கூட நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கலாம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து அதான் சொல்லிடுறோம், நம்ம கல் ஆட்டுறோம், மண்பானையில் செய்கிறோம், அதனால் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுமாரி இருக்கும்போதும் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கலாம். ஆனால் எக்ஸசைஸ், நீங்கள் சொல்கிறீங்களே எக்ஸசைஸ் உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு, அது உடற்பயிற்சி தான் உண்மையிலேயே. அது அந்த காலத்தில் இருக்கிற மனுஷங்கள் இன்ன காலம் வரைக்கும் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற மனுஷன் 40 வயசு 50 60 வயசு தாண்ட கூட நம்ம உடம்புலாம் வீணாக போயிடுது. இதுல நான் இன்னொரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ண நினைக்கிறேன். நம்ம இப்போ நார்மலா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம். உங்களுக்கே தெரியும், ஃப்ரிட்ஜ் கெமிக்கல்ஸ் மூலமா தான் உங்களுடைய உணவுப் பொருட்களை பதப்படுத்தி வைக்குது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம். இட்லி மாவு அரைச்சி கொண்டு வரோம், அன்னைக்கே நம்ம பயன்படுத்துறோம். சோடா மாவு போட்டு சோடா மாவு போட்ட பிறகு அது நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு வருது, பயன்படுத்துறோம். பயன்படுத்திட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நிச்சயமா அதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. ஏன்னா அதுல இருக்கிற உட்பொருட்கள் அப்படி நம்ம அதை நம்ம குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இதே இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் அரைச்சி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சிருவாங்க. அது ஃப்ரிட்ஜுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை, இல்ல அதை குளிர்படுத்த ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
ஸோ நம்மளே புரிஞ்சிக்க முடியும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தேவையில்லாதது. நமக்கு நாமளே இது வந்து நோய் விலைக்கு வாங்குற மாதிரி தான். அதே மாதிரி இதனால டேஸ்ட் மாறுபடுது, கண்டிப்பா மாறுபடுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஸ்டன்டா, அதாவது ஒரு விளையிற பொருட்களை கொண்டு வந்து உடனடியா சமைச்சு சாப்பிட்றதுக்கும் வாங்கிட்டு வந்த பொருட்களை அடைச்சி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நமக்கே தெரியும், there are lots of medical terms இருக்கு அதுக்காக. இவர் சொல்றபடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபுட் வேஸ்டேஜ் வந்து தவிர்க்கலாம். அதாவது வந்து இன்னைக்கு எவ்வளவு தேவையோ, இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் நம்ம சமைக்க போறோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பொருள் கூட தினமும் போயிட்டு வாங்குற பழக்கம் இருக்கும். நேரம் போவாங்க, இன்னைக்கு இது செய்யறோம், அதனால வந்து இவ்வளவு பொருள் மட்டும் போறோம். இதே ஃப்ரிட்ஜ் இருந்தனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பொருட்களை வந்து அதிகமா வாங்கி வச்சு டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் கம்மியாகுது. ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஒரு பொருள் அதிகமா செஞ்சோன்னா ஐயோ வீணா போகுதுன்ற கவலை கிடையாது. அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 2 நாள் கழிச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி 2 நாள் கழிச்சு சாப்பிடும் போது அதனுடைய அந்த உணவோட வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்பட்டு கண்டிப்பா அது வந்து நம்மளோட உடலுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துது. உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சி, கிரைண்டர்ஸ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறி ஆக்குதுன்னு தான் நானும் சொல்வேன். ஆனாலும் வந்து அது யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஒன் சைடு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு, ஒன் சைடு அது நம்மளுக்கு விளைவுகளும் ஏற்படுத்துது. சரி, அது வந்து இப்போ நம்ம பேசணும். எல்லாரும் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சுதர்ஷன் சொன்னாரு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னீங்க அது இல்லாமல் சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதை வந்து குறைச்சிக்கலாம் இல்லையா, கம்மி பண்ணிக்கலாம். அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள், இப்போ வந்து 3 நாள் அதை யூஸ் பண்ணுறோன்னா 3 நாள் வந்து ஏன் வந்து நம்மளுடைய ஒரு ஆட்டுக்கால்லையோ ஒரு அம்மிலையோ ஏன் வந்து நம்ம வந்து உணவு ரெடி பண்ணி நம்ம சாப்பிடக்கூடாது? ஸோ இப்போ வந்து திடீர்னு ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு வந்து நடந்தே போகலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த டெக்னாலஜியோ இல்லை நம்ம தேவையான உபயோகிக்கிற அந்த பைக் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால் வந்து பொல்யூஷன் பிரச்சனை வருது. ஸோ அங்கே நடந்து போனால் நம்மளோட உடல் உழைப்பு அதுக்கு செலவிடுறோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சில விஷயங்களை வந்து நம்மளை வந்து சோம்பேறியாக்குது. ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி, சுகர் இந்த மாதிரி தீவிர நோய்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு பரவுது. ஈஸியாக நமக்கு பரவுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிகமாக நம்ம உடம்புலேருந்து அந்த எஃபர்ட், அந்த ஸ்வெட்டிங், வேர்வை வந்து நிறைய வெளில வர்றதுனால தான். என்ன காரணத்துக்காக வேர்வை நமக்கு வெளியில் வரல? ஸோ நம்ம ஈஸியாக எந்த வேலை வந்து டக்குன்னு ஈஸியாக முடியும் அதுதான் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து இப்போ சண்டேஸ் வந்து ஹாலிடே இருக்குது அப்படின்னா சண்டேஸில் வந்து நம்ம ஃபுல் ரெஸ்ட்லேயே இருக்காமல் இப்போ துணி வாஷ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் பண்ணாமல் கையில் பண்ணலாம். அதே மாதிரி இப்போது சமையல் கூட வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஏதாவது செஞ்சுக்கலாம். மிக்ஸி எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரைண்டர் இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பொருளையே நம்பி நம்ம செய்யக்கூடாது. இப்போது சார் வந்து சொன்ன மாதிரி வண்டி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் வந்து போய் பார்க்குறோம், யாராவது மீட் பண்ணணும்னா சைக்கிள்லேயே மூவ் பண்ணுறது, இல்லைனா வண்டியில் மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி செய்யாமல் நம்ம வாக்கிங் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வெட் நிறைய வந்து நமக்கு வெளியில் போகும். ஸோ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ சில வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக நம்மளே செஞ்சுக்கலாம். பொருளை வந்து எதிர்பார்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வாங்கிட்டாங்க, அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ற திங்கிங்கில் தான் நிறைய இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயே வந்து மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட்டும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையானது, நமக்கு என்ன டைமிங் வந்து எது சேவ் பண்ணி கொடுக்குமோ அந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது மிஷின்ஸை யூஸ் பண்ணாமல் நம்மளே வந்து அந்த வேலை எடுத்து செஞ்சோன்னா நம்ம வந்து எந்த ஒரு நோய் எஃபெக்ட் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்போ ஒரு பதில் இருக்குது. அதாவது வந்து இப்போ வந்து என் பக்கத்து வீட்டில் வந்து மிக்ஸி வச்சுருக்காங்க, என் பக்கத்து வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, என் பக்கத்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து இமிடேஷன் பண்ணி அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பிரைட் மாதிரி நானும் அதை வச்சுருக்கணும், அதை யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறவங்க வந்து நான் அம்மியில் அரைச்சிட்டு இருந்தால் ஐயோ இவங்க வந்து அம்மியில் அரைக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எதாவது சொல்லிடுவாங்களோ அதுக்கு பயந்துக்கிட்டே இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் இல்லையா? அப்படி கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அதனால நம்ம அதை வாங்கிடணும், அந்த பொருள் அடுத்தவங்க வீட்டில் இருக்குது அதனால நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. சில பேர் அப்படி நினச்சாலும் சில பேர் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த டைமிங் வந்து சேவ் ஆகுது, நம்மளும் அதை யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு அந்த ஆசை இருக்கும், அந்த பேஷன் இருக்கும், அவங்க வச்சுருக்காங்க, ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ வந்து டைமிங் வந்து அவர் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போது இந்த டைமில் வந்து சீக்கிரமாக இந்த வேலை வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேஸ் ஹாலிடேஸ் இருக்குது. ஆனால் வந்து சண்டேஸ் ஹாலிடேஸில் வந்து அதில் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து அந்த டைமிங் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிப்பாங்க. இந்த டைமில் வந்து நம்ம இதை முடிக்கணும் அப்படி தான் பார்ப்பாங்களே இந்த டைமில். அவங்க சொன்னாங்க இல்லை அந்த மாதிரி யாரும் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையே சொல்ல போனால் நானும் அப்படி தான். வீட்டில் எனக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கணும்னு ஆசை, ஆனால் யூஸ் இல்லை வண்டி, அதனால அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் அது எனக்கும் வேணும் அப்படின்ற சில ஆடம்பரங்களுக்காகவும் நிறைய பேர் அது எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் யூஸ் பண்ணுறோம். முக்கியமான ஒரு விஷயம்னா நம்மளோட டைம் சேவிங். நம்ம எவ்வளோ அம்மிக்கல் ஆட்டுறது, ஹெல்த்து ரெண்டாவது இஷ்யூ. சில இப்போ வந்து ஒரு அர்ஜென்ட்டான டைம் இருக்குது காலைல. இப்போ நிறையா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வேலைக்கு போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறையா படிச்சிருக்காங்க, ஸோ ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட வீட்டையும் பார்க்கணும், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சிட்டு அவங்க வேலைக்கு போகணும். ஸோ ஒர்க்கிங் உமனுக்கு வந்து இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். காலைல ஒரு மிக்சியில் வந்து ஒரு சட்னி அரைக்கிறது வந்து பொருளை வந்து முந்தின நாள் நைட்டே அடுத்த நாளுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி அந்த உணவு வகைகளை வச்சிடலாம். இதே வந்து ஒரு தக்காளியோ வெங்காயத்தையோ வந்து முந்தின நாள் நைட் கட் பண்ணி வந்து வெறும் இதில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும், வீணாக போயிடும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது. ஸோ திடீர்னு வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வந்து லேட்டாக தான் வராங்க. லேட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து துணியை துவைச்சிட்டு இருக்க முடியும். ஏன்னா அங்கேயே அவங்களோட ஆஃபீஸ்லேயே நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வரும்போது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவைப்படும். ஸோ அவங்களோட துணிகளை போட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து டெக்னாலஜி பயன்படுது இல்லையா? நிச்சயமா தேவைப்படுது, நிச்சயமா பயன்படுது தான். ஆனா இது நான் முதல்ல சொன்ன மாதிரி அவசரத்துக்கு டெக்னாலஜி தேவைப்படணுமே தவிர அதுவே அத்தியாவசியமா மாறும்போது தான் அது பிரச்சனையில போய் முடியுது. உதாரணத்துக்கு வேக்யூம் கிளீனர்னு ஒண்ணு வந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ பல பேர் வீட்டுல இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் படிச்சுட்டு இருக்கும் போது அது ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்துச்சு. பல நிறுவனங்கள் இருக்கு, பெரிய நிறுவனங்கள்லாம் அதனாலே பெரிய லெவல்ல வளர்ந்தவங்களா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ யார் வீட்லயும் அந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்றது இல்லை. அது என்னன்னா குனியாம நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த மிஷின். அது நீங்க எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் நீங்க நின்றுட்டே சுத்தம் பண்ணிடலாம் உங்க வீட்டை. பட் அது என்ன பிரயோஜனம்? ஏன்னா முக்காவாசி பேருக்கு பயன்படுத்த தெரியாது நம்ம வீட்டுல இருக்கிற பெண்மண்களுக்கு. ஸோ கடைசியில திரும்ப தொடப்பத்துக்கு தான் வந்தாங்க. அதே மாதிரி விஷயம் என்னன்னா நம்ம அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல அரைச்சி சாப்பிட்றதெல்லாம் அது இன்னமும் இருக்கு, நம்ம பழக்க வழக்கங்கள்ல இன்னமும் இருக்கு. ஆனா எப்போ வருதுன்னா நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா, அதான் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மை போட்டுருச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இந்த கஷாயத்தெல்லாம் அம்மிக்கல்ல அரைச்சி கொடுப்பாங்க. அது ஏன் நம்ம எப்பவும் இருக்கும்போதே செய்யக்கூடாது? அவ்வளவுதான் சொல்றேன். அதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நம்ம எப்பவும் இருக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னலாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாம வந்து முக்காவாசி இடங்கள்ல, நான் வேலைக்கு போற பெண்களை தவிர்த்து மற்ற இடங்களை சொல்றேன், முக்காவாசி இடங்கள்ல ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான வசதிகள் இருக்கு, அவங்க வீட்டுல மிக்ஸி வச்சிருக்காங்க, அவன் வச்சிருக்காங்க, அதனால நம்ம வீட்டுல இது இருக்கணும், கண்டிப்பா இருந்தே ஆகணும், அப்பதான் நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கி வச்சு பயன்படுத்த ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கு. இதுதான் வந்து கன்சியூமரிசம்னு வாங்க. பல வகையான கம்பெனிகள் இல்ல பல வகையான தொழில்கள் நடக்கிறதுக்கும் இதுதான் காரணம். ஆனா இதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது வந்து மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாறும். சுதர்ஷன் சொல்ற, அதாவது வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இல்லாம கூட நம்ம வந்து லைஃப் ரன் பண்ணலாம். அதை வந்து நம்மளோட பார்வையில தான் இருக்கு, அது வந்து அவசியமா இல்ல அத்தியாவசியமான பொருளான்னு சொல்லிட்டு தேவையான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே சார்ந்து நம்ம இருக்கும்போது தான் நம்மளுக்கு எப்பயுமே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இப்போ இருக்கிறதுக்கு வந்து அதை சார்ந்து தாங்க இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம அதை பெரும்பாலும் கையில் எடுத்துக்க முடியாது, அந்த காலகட்டத்தை இப்போதைக்கு எடுத்துக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் அவசரமாக இருக்குது. அப்போ வந்து மிஷின் சார்ந்தது, நவீனமயமான டெக்னாலஜி, நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கு சார்ந்து போய் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. வேலைக்கு போகிறதாலும் பைக் வேணும், அதுக்காக நம்ம நடந்தால் போக முடியும். அர்ஜென்ட்டுக்கு வேணால் நம்ம டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதை நம்ம அதே ஃபாலோ பண்ணுறதால இப்போது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள அந்த டெக்னாலஜி வந்து இந்த டைமுக்கு எப்படி போக முடியுமோ அந்த டைமுக்கு தான் நம்ம அப்போ பழகினது இப்போ வருது. அதனால் அந்த காலத்தில் அப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி போக முடியாது. நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து பைக்கு இப்போ வந்து வேலைக்கு வந்து போகிறதுக்கு ஒரு பைக் அவசியம்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 பைக் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே சமயத்தில் வந்து பைக் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பொல்யூஷன் ஆகும், அது தேவையில்லாது. ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், பஸ்ஸில் போகிறதோ இல்லை ட்ரெயினில் போகிறதோ, இல்லைனா ஒரே ஆள் 2 இடத்துக்கு போகும்போது அவரை ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயமும் இருக்குது. நம்மளோட பார்வையில் தான் இருக்குது, நம்ம 5 பேர் 5 பைக்கில் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அது ஒன்று இருக்குது.
அது உண்மைதான். பட் நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த வாகனங்கள்னு வரும்போது, பைக்கோ இல்ல காரோ வரும்போது, இது வந்து ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனி நபருடைய விருப்பம் சம்பந்தப்பட்டதுன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பெங்களூர், சென்னை மாதிரியான மாநகரங்கள்ல பாத்தீங்கன்னா அதோடைய கன்சியூமரிசம், அதாவது அதை வாங்குறவங்க வந்து கடந்த 3-4 வருஷத்துல மட்டும் 200% விட அதிகம். சோ வந்து இது வந்து தனி நபர் சம்பந்தப்பட்டது கிடையாது. அதாவது நம்ம அரசாங்கங்களோ இல்ல சம்பந்தப்பட்ட கம்பெனிகளோ மக்கள் வாங்கினாதான் நம்ம வளர முடியும்னு சொல்லி புஷ் பண்ணதான் இது வந்து வளருதே தவிர, இது வெறும் தனி நபர் தான் இது காரணம், தனி நபர் நினைச்சா மாறிட முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு கூட்டம் சேர்ந்து செய்ய வேண்டிய முயற்சி. சுதர்ஷன் சொன்னாரு தேவையான அளவுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றது, தனி மனிதனோட வளர்ச்சி, ஒரே வீட்டுல வந்து 4-5 காரோ இல்ல 4-5 பைக் இருக்கு, அது எல்லாத்துக்கும் தேவையில்லாத ஒரு கார் தான் அந்த வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஒரு கார் ஓகே பரவாயில்ல. இன்னொரு கார் வச்சுக்கிறது, ஸ்பேஸா இருக்கிறது, இன்னொரு ஒரு இடத்துல ஒரு பைக்ல தான் போனோம் அந்த மாதிரியான இடத்துல இருக்கும்போது 2-3 பைக்ல போறது, இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ உங்களோட பார்வையில சொல்லுங்க, நீங்க எப்படி? என்னோட பார்வைன்னா, இப்போ எங்காச்சும் இப்போ ஷாப்புக்கு போகணுன்னா கூட இப்போ வந்து மார்னிங் எழுந்தோடனே இப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்றது வந்து மோஸ்ட்லி வாக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. இப்போ மோஸ்ட்லி வாக்கிங் பண்ணுங்க தான். அந்த வாக்கிங்ல இப்போ எங்காச்சும் ஷாப் போகணுன்னா, இப்போ நெக்ஸ்ட் 2 ஸ்ட்ரீட் தாண்டி தான் ஷாப்பு போகணுன்னா, அந்த ஸ்ட்ரீட்ல போனா கூட பைக் வந்து கொஞ்சம் தவிர்த்து நம்ம வாக்கிங் மூலமா கூட நம்ம ஷாப் போய்க்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம போகலாம். அது மூலமா கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்றோம் அந்த வாக்கிங் வந்து. சரி, ஓகே. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டிவிஜுவலா தனியா சொல்லுங்க. இப்போ இந்த பயன்படுத்துற பொருட்களை வந்து எப்படி வந்து தேவையான டைம்ல யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல நம்ம வந்து தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு ஓவராலா சொல்லுங்க. 2 வீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து இன்னும் ஸ்ட்ரீட் போறது கூட அதுலயே பயணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அது ஒரு ஸ்டைலுக்காக தான் அவங்க பாக்குறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கிருந்து அங்கே போகிறோமா, ஏன் நம்ம நடந்து போகணும், சரிதான் வண்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அது ஒரு ஸ்டைல், அது ஒரு பந்தா மாதிரி. ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயாவது ஒரு லாங் ட்ராவல் ஒரு 1/2 hour போனோம், இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம 2 வீலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் சும்மா நார்மலாக ஒரு கடைக்கு போகிறோம், இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வண்டி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 மணிக்கு, அது விடியற காலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு 5 மணிக்கு விடியற காலையில் எழுந்திருச்சு கொஞ்சம் அந்த டெக்னாலஜி ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நம்ம உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் செஞ்சால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து முன்னாடி இப்போ வந்து 9 மணிக்கு ஆஃபீஸ்னா 5 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் பிஃபோராக செய்யணும்னு சொல்கிறீங்க. சரி, உங்களோட பார்வையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே சொன்ன மாதிரி 2 வீலர் பைக்ஸ்லாம் தவிர்க்கலாம்னு சொன்னாங்களே. இப்போ மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாம் பைக்கில் போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து பஸ்ஸில் கொஞ்சம், இப்போ வந்து வீட்டுக்கு வந்து தான் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லாமல் கொஞ்சம் பஸ்ஸில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது. இப்போ வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து பைக்கில் போனால் புகையில வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு வராமல் கொஞ்சம் பஸ்ஸில் எல்லாம் போனால் அந்த கொஞ்சம் தவிர்க்கலாம். ஒர்க் பண்ணுற லேடிஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி 2 days எப்படி ஃப்ரீயாக இருப்பாங்க, சாட்டர்டே சண்டேஸில். லீவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற டேஸ் தவிர்த்து மீதி இருக்கிற அந்த 2 நாளையாச்சும் அவங்க அந்த மிக்சி கிரைண்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, வாஷிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணாமல் கையில் அம்மியில் அரைச்சி கையில் துணி துவைச்சி அந்த மாதிரி கொஞ்சம் வேலை செஞ்சு வந்தாங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு மீடியமாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நாம இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா இது வந்து மக்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லார் கையிலயும் டெக்னாலஜி இருக்கு, மொபைல் போன்ற பேர்ல. ஸோ வந்து உங்களை சுத்தி நீங்க ஏன் இன்னும் இது வாங்கல, ஏன் இன்னும் அது வாங்கல அப்படின்னு சொல்லி உங்களை சுத்தி ப்ரெஷர் தான் இருக்கு. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு எது தேவை எது தேவை இல்லை. ஒரு வீட்டுல இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்குதுன்றதால ஒரு 2 வண்டி ஒரு கார் அந்த மாதிரி நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 வண்டிங்க இருக்கிற வீட்டுல இருக்கிறதே வெறும் 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம போகும். இன்னைக்கு காரசாரம் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் வந்து நம்ம தேவையான அளவு தான் பயன்படுத்தணும். இப்போ வந்து அதே பயன்படுத்தி நம்ம வந்து நம்மள சோம்பேறித்தனம் பண்ணிக்க கூடாது. தேவையான விஷயங்களுக்காக பயன்படுத்தினா நம்மளோட மணியும் சேவ் பண்ணலாம், நேரத்தையும் சேவ் பண்ணலாம். நம்மளோட முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை நல்லா பாத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். It's 8:30 in the morning. The scene is father, Mr. Joshi, and mother, Mrs. Joshi, waiting at the dining table for their children, Rohan and Sonam. Rohan is busy on his laptop and Sonam is busy texting on her mobile. Sonam, Rohan, beta, we are waiting for you. Coming, Dad. Just a second, Dad. Sonam studies in 11th standard and she's new to Facebook and has instantly become addicted to it. Rohan is a college boy and he is into ethical hacking, but his parents are unaware of it. Sonam and Rohan arrive at the dining table. Stop texting and have your breakfast. You are getting late for school. Okay, fine, Dad. Okay, I'm done with breakfast. I'm leaving for college now. Okay, Sonam, come. Let me drop you to school. At school, Priya is Sonam's friend who lives in hostel and was equally addicted to Facebook. Hi Priya, did you see my latest profile pic? What happened? You look tensed. A week before, I accepted a friend request from a random guy. He looked quite good. He always asked me to be online, so I spent most of my time chatting with him and I enjoyed it. Eventually, I gave him my number. How can you do that? You gave him your number just after weeks chatting? Yeah, I know it was a stupid thing to do. Okay, fine. What happened next? So now he started texting me day in and day out. But slowly, the texts that used to please me started irritating me. They turned vulgar. I stopped replying and even blocked him on Facebook. After some days, I received notifications that I am tagged in some photos. And when I opened those, I saw that those were some morphed pics of me. I am really shocked. I suspect it is him. Please, Sonam, help me out. I am ashamed. I can't even tell my parents about it. Damn you, you idiot. Why do you always get into trouble? Okay, fine. My brother knows a lot about these things. Maybe he can help us in some way. Okay, let's meet him as soon as possible. Meanwhile, in Mr. Joshi's office, Let me go through my inbox. You received a cash prize of $60,000. To avail the prize, kindly deposit $1,000 in below mentioned bank details. Wow, how lucky I am. since Mr. Joshi is in a financial crisis and in a dire need for money, he instantly transfers the money as required. After an hour, he receives another email. We received your cash, but we are facing some issues with the foreign exchange department. You need to pay $500 more as processing fee. And Mr. Joshi commits the same mistake again. After an hour, he receives another email claiming successful transfer of cash in his account. He calls his bank. Good evening. Welcome to Indian Bank. How may I help you? Hello, I rang up to inquire about my account balance. My account number is 3164668. Has any money been deposited recently? Please wait for a moment. Sorry, but there hasn't been any recent deposits in your account, but only withdrawal. Can you please check it again? Yes, sir. I'm quite sure. Thank you. How is this possible? I've been duped. I must go to the police station to report. Meanwhile, Sonam and Priya meets Sonam's brother Rohan and discuss the problem with him. That's a very grave issue. So, I should not poke my nose into this matter and we should directly approach the police.
Do we have to go to the police station? Because it's really embarrassing. There's nothing to be ashamed of. Anybody can be a victim of this kind of cybercrime. These crimes are on the rise, and steps must be taken to bring justice to the perpetrators. Okay, if you say so. Meanwhile, at the police station, the father is already present in the police station. Ma'am, I got an email claiming that I received a cash prize of $60,000 and I was asked to deposit $1,500 as processing fee. Ma'am, I deposited the amount but I didn't get any money. Please help me, ma'am, please. Hello, mister. I don't even know how to start a computer, and you expect me to understand your problem? Huh. Now what has been done has been done. As it is, it was your mistake. Your greed has put you in such a situation. I cannot do anything. Please, ma'am, do something. I have lost a huge amount of money. Leave me alone. I have already told you I cannot help you. Do not disturb me again. Constable, take him outside. Mr. Joshi is very disheartened at the kind of treatment at the hands of the police. But to this surprise, he sees Rohan, Sonam and Priya entering the police station. Rohan and Mr. Joshi exchange their stories. What were you thinking? You should have at least asked me before doing any such thing. This is a kind of online fraud, and the victims are usually duped heavily. It is very difficult to trace back the perpetrators. Now, the three of them go to the police officer with their woes, and they get a similar reply as Mr. Joshi. Lack of awareness among people has led to the increase in these crimes. It is also unfortunate that our cyberspace is vulnerable, but our government is taking steps to make the internet a safer place. Special cyber cells are being set up at major police stations, and the framework is being expanded. Pooja Agrawal as narrator, Pritesh Sood as Mr. Joshi, Rishi Soni as Rohan, Sirat Chima as police officer, Harita as banker, Vatsala Daur as Sonam, and Sneha Gantasala as Priya. You are tuned to 90.8 VIT Community Radio. This is Sandil, and with me is Tanvi, and we are the hosts of the day on the show Silver Linings. Today, we will discuss about emotional issues in modern times. Emotions play a major role in the life of an individual. This role begins even before we enter this world. The influence of emotions begin even before a baby is born. We follow practices that ensure a favorable atmosphere for the fetus to grow, not only physically but emotionally and neurodevelopmentally also. Medical science firmly believes in the impact of emotions on cognitive development of the baby, and the focus has been redefined from medical treatment to developmentally supportive care for small and sick newborns. Developmentally supportive care ensures appropriate growth and neurodevelopment of the baby and cognitive development also. These days, family members of sick babies are involved in the care of the newborn because even a baby recognizes conveyed emotions through touch. Behavioral cues for the baby are identified and the baby is provided with support for positioning by nesting, reducing illumination and noise in the nursery, and bundling of services to provide uninterrupted sleep hours. Not only in children, juvenile offenders are often known to have a disturbed family history like broken family or single parenting. Psychological trauma received during childhood has profound effect on the personality development of the child. Emotionally secure childhood is the foundation on which balanced responses of adulthood rests. These days, emotional issues are a major concern. Young and highly successful people are achieving new heights in the career front. But overwork, long hours of working, competitive spirit, and zeal to perform with perfection are taking a heavy toll on personal lives.
leading to emotional issues in one's personal and social areas. Work, along with social rituals that need to be performed, confound the problem and lead to heightening of pre-existing issues. Supportive family and friends are the greatest shock absorbers in ups and downs of life, to provide emotional support when all other things appear to go wrong. Lack of emotional support, for whatever reasons, is emerging as a major factor for increase in number of divorces and broken marriages in the country. It is important to achieve material comfort and luxury in life, but that is not the only requirement for a happy life. It is far, far, far more important to be happy, and not just externally, but from within, in everyone's life. In modern times, emotional issues crop up right from childhood. We are pressurized to perform better in each exam, pressure to be socially accepted by all, pressure of always being able to provide and be there for your friends, pressure of attaining the social status that your peers have attained, are some of the factors which lead to an emotional stress in our younger generation. Emergence of suicide as major cause of death in young population of year 15 to 25 indicates urgency with which emotional issues should be tackled. There is a need to identify tracer behaviors during times of emotional stress, which can lead to offering help at crucial times and prevent untoward outcomes of emotional issues. Sometimes knowing that we are in a safe environment where we are allowed to let go of ourselves, where we don't need to put up pretenses and can simply just be us. Sometimes we need the help of an external who is better equipped to set us on the path of mend, which is what we need. Which is why there are toll-free numbers of professionals available all over the world. These professionals have greatly helped in reducing the risk of emotional issues that take a violent turn. Joint families are being replaced by nuclear families, where both parents are working. Children are sent to educational institutes like schools or colleges and hobby classes or coaching classes, even as day boarders from a very, very young age. There is hardly any family time for discussion, interaction, or sharing of ideas and problems. Family members living under the same roof are having a life of their own with their own sets of emotional issues, and they have no idea what's going on in each other's life. Increasing substance abuse, that is, consumptions of drugs, also indicates emotional disturbance due to which a person resorts to addiction. Many crimes are committed at the spur of moment due to lack of control of emotions such as anger. Society can become a much better place for living if we depend more on human relations and less on technology. Today, the morning starts with a GM or a good morning message on WhatsApp, pictures of breakfast items on Instagram. DPs change in the evening, lots of likes are given to posts of friends, selfies are taken, and while the whole focus is on which image is to be posted. When people are traveling or are out for picnic, instead of enjoying the nature, they are involved in capturing images and posting it on social media. The whole purpose of outing, that is relaxing and enjoying the company of the group, is lost somewhere. Emotions have taken a backseat, resulting in various social and emotional issues. Young generation have become addicted to technologies such as social media. Youngsters are now living in a virtual world and less in reality. Due to our lack of touch with ground realities, it has created its own adverse effects, which become evident as emotional issues. Online banking, online shopping, Google search engine, though they have revolutionized the way of modern living, they are responsible for reducing human touch in various spheres of life. Groceries can be ordered from home, which get delivered within hours, and pizzas get
with guarantee gets delivered within minutes. Yes, technology has made our life easy and has helped in saving time of everyone. But at what cost? All these activities provided opportunities for human interaction and sharing small little information about each other and about everything else of day to day life with each other. Sharing emotions, problems in life with fellow human beings provide a vent for the piled up anger, fear, frustration, loneliness, and sorrow that we feel throughout the day. Technology is devoid of the capability to provide this human touch. But for some, it has made social media an interactive platform for a safer environment. Some use it as a means of revealing their true selves through the process of anonymity. Being anonymous has provided them a shield through which they can seek help, be it from known people or the unknown. Emotional issues can best be avoided and easily sorted out by active human interactions. Acts like sharing, caring, and gentle touch can provide a turning point for somebody's survival on emotional grounds. There is a tendency these days to have a single child. Demands made by these children are promptly fulfilled by their parents. These kids fail to learn to share their toys or books and don't have a caring attitude as they don't have any siblings. They are likely to become autocratic in nature, which may cause maladjustment in later life because they haven't learned to compromise, to share, to care for another. Increasing urbanization has led to expansion of housing societies, apartments, and high-rise buildings. But it has also led to shrinkage of playing grounds for children in schools and in colonies. In older generation, physical activity and games were common, and essentially through this every child knew every other child in the locality, and that too by name. In our generation, virtual games have caught fancy of children. PSPs, video games, Call of Duty, etc. are played in isolation by children. Accumulation of virtual points or scores provides a sense of satisfaction. These children fail to understand how to accept a loss or defeat in life, leading to emotional issues. Now, let's start by understanding what exactly emotional issues are. Mental or emotional health refers to overall psychological well-being. It includes the way you feel about yourself, the quality of your relationships, your ability to manage feelings and deal with difficulties, and how much meaning and joy you derive from your life. Now, I don't believe that being mentally healthy is just an absence of mental issues. It's just not. You cannot define mental health as saying that you do not have a mental issue such as depression or anxiety, or you're not stressed out in life. It's more about being positive in life, to smile from within yourself, to smile wholeheartedly, to handle setbacks without buckling under the weight of these problems, to being happy and satisfied even during the quiet moments with yourself and not just around people and your social circle. What we feel, how we feel, everything has a psychological and a physiological effect on us and our body. Mental and emotional health go hand in hand. These problems often arise when your nervous system has been compromised by overwhelming amounts of stress. The body's natural and most efficient method of coping up with stress and rebalancing the nervous system is via face-to-face social contact with a trusted person. This is one of the reasons why mental and emotional health is so closely linked with social health, which involves you reaching out to others, and not only reaching out in a way to ask help, but just casually, probably on tea, on coffee, just talking to your next door neighbor or to your friends, or maybe now your roommates. People who are emotionally healthy are able to better handle their emotions and deal with the curveballs that life throws you.
But this is not always an indicator of a happy mental state. People are able to attain a better control of their lives by repressing their emotions or completely ignoring them for some. But as it requires effort to maintain one's physical health, so it is with mental and emotional health. Improving your emotional health can be a rewarding experience, benefiting all aspects of your life, including boosting your mood, building resilience, and adding to your overall enjoyment and involvement in life. So, what do you think are the most common diseases in the world? Diabetes? No. Cancer? No. Malaria? Again, no. It's not heart diseases or it's not even fever. The truth is, mental illnesses are more common than cancer or diabetes or any other heart disease prevalent today. Over 26% of all people over the age of 18 meet the criteria for having a mental illness. You might think you're absolutely fine, but trust me, many a times you are not. Serious mental disorders affect our estimated 6% of the adult population, or approximately 1 in every 17. A little more than half receive treatment. A WHO report estimated the global cost of mental illness at nearly $2.5 trillion in 2010, with a projected increase to over $6 trillion by 2030. Like Sandal said, we do not ever realize that we are actually suffering from an emotional issue until we reach like the peak of it, where we are prone to sudden outbursts of anger, of grief, or like any emotion of any sort. Anybody can suffer from mental or emotional health problems, and over a lifetime, most of us will, because in today's world, the pressure is at an exceeding amount to do well, to do better, to do way better than the next person. This year alone, about 1 in 5 of us will suffer from a diagnosable mental disorder, and I'm sure it's higher in more of educational institutes. And more mood disorders such as depression, bipolar disorder are one of the very common causes of hospitalization in today's scenario. We'll stop here for a small break. You're tuned to 90.8 VIT Community Radio, and you're listening to Silver Lining Show. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Mintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine, I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green! உண்மை
to 90.8 VIT Community Radio. You're listening to Silver Lining Show with Tanvi and Sandil. Our topic for discussion today is emotional issues. Despite how common mental health problems are, many of us make no effort to improve our situation. We ignore the emotional messages that tell us something somewhere is wrong and try toughing it out by distracting ourselves or by self-medicating by alcohols, drugs, or other destructive behaviors. We bottle things up in the hope that others don't notice, but our emotional issues always affect those around us, especially when we erupt in rage or despair at the sense of hopelessness and helplessness that we feel. Our reluctance to address our mental health stems from a variety of reasons. In some societies, mental and emotional issues are seen as legitimate than physical issues. They're seen as a sign of weakness or somehow as you being at fault. Some people mistakenly see mental health problems as something you should know or how to snipe out of. Men, especially, would often rather bottle up their feelings than to seek help. Many people think that if they do seek help, the only treatment options available are medication, which comes with unwanted side effects, or therapy, which could be lengthy or maybe even expensive. The truth is, whatever your issues, there are things you can do to improve the way you feel and experience greater mental and emotional well-being. And you can start by doing them today. Expressing or displaying emotions is not as difficult as it seems. All that we have talked about till now comes under a term called emotional intelligence. Now, here's what the textbook definition of emotional intelligence is. Emotional intelligence or emotional quotient is the capacity of individuals to recognize their own and other people's emotions, to discriminate between different feelings, label them appropriately, to use emotional information to guide thinking and behavior, and to manage or adjust emotions to adapt to environments or achieve one's goals. Or rather, in simpler words, everything that involves emotions, their understanding, and their use comes under emotional intelligence. This term was first used in 1995, around 20 years ago, first time in the book Emotional Intelligence by Goldman. Part of that is expressing emotions, be it through writing, body language, or talking with other people. And researchers are finding that unlatching the cage and letting loose those emotional birds fly free could have some real health benefits. Some have linked the repression of negative emotions to increased stress, and research suggests that writing about feelings is associated with better health outcomes. So, expressing emotions on the whole seems to be good for you. But if you're someone who is used to hold them in, that could be easier said than done. And the solution is not necessarily to just pop it off like champagne bottle top of emotions and watch them spray all over. You might not even know what's in there inside the bottle. Displaying emotions is a skill, and some people are better at recognizing and communicating those emotions than others. Among the big 5 personality traits, you have openness, extroversion, consciousness, agreeableness, and neuroticism. Several studies have found that people high in extroversion tend to have higher emotion expressiveness, while people high in neuroticism seem to be less expressive. Like other skills, the ability to communicate feelings can be strengthened through practice. And a big part of it is first recognizing the emotions that you're having, as well as what's causing them. Being rightly emotional needs practice. Start with someone you know, a trusted colleague, friend, or someone you can actually, put in your faith in. Start at a low level of intensity, not when you're truly enraged, but when you're mildly irritated.
You can also try that and actually take a video selfie of you expressing those kind of things, because you may feel you're getting the message across, but you're listening to your own voice inside your own head, which isn't really great. When we hear ourselves and see ourselves, we're sometimes appalled by our facial expressions, our gesticulations, and other such things. And then practice these things out using emotion words. Being sad and being depressed are two very different things, and neither one of them should be taken lightly. Consider this. Can you tell a person with sickness like tuberculosis or cancer to simply get over it? Or is that it is a passing phase? It will pass in some time. That would be highly ignorant and foolish of you to tell a person so. And that is the same case with mental illness. It is not a matter that has a standard recovery time. It is not something that simply one gets over, and nor can we ask it of others or ourselves. At our level, we are in no position to provide you with a professional opinion, but we can give you the assurance that you are none the weaker for feeling the way you do, and neither are you to blame for not being able to move out of that feeling of despair. One of the key factors in improving mental and emotional health and building resilience is having supportive people around you, people that you can talk to on daily basis. Humans are social creatures with an overriding emotional need for relationships and positive connection to others. We are not meant to survive, let alone thrive, in isolation. Face-to-face social interaction with someone who cares about you is the most effective way to calm your nervous system and relieve stress. Interacting with another person will give you that freedom to express what you need to and what you don't even realize you need to. It will also release the repressed stress, so you can feel better even if you're unable to alter the stressful situation itself. That momentary relief gives you a moment of clarity that you can use to maybe find a path that you have never tried before. The mind and the body are internally linked. Emotional issues stem from various hormonal imbalances that occur in your mind. These hormones level may vary person to person, and everyone's body can uniquely access these imbalances and diffuse them to their appropriate levels with varying time frames. But another approach is to tackle the physical manifestations, because when you improve your physical health, you'll automatically experience greater mental and emotional well-being. Exercise not only strengthens your heart and your lungs. For example, it also releases endorphins, powerful chemicals that lift your mood and provide added energy. Regular exercise can have a positive impact on mental and emotional health problems such as depression, anxiety, trauma, and ADHD. Many of us spend so much of our daily lives feeling stressed, we are no longer even aware of it. Being stressed feels normal, but when stress becomes overwhelming, it can damage your mood, trigger or aggravate mental and physical problems, and affect your quality of life. When social interaction and exercise are excellent ways to relieve stress, it's not always realistic to have a friend close by to lean on when you feel stressed or able to go out for a run. Just because of these reasons, these other stress management strategies can help you bring things back to balance. Engage your senses. Does listening to an uplifting song make you feel calm? Or smelling ground coffee? Or maybe petting an animal works quickly to make you feel centered? Everyone responds to sensory. So experiment to find out what works the best for you. Manage your emotions. Understanding and accepting emotions, especially those unpleasant ones many of us try to ignore, can make a huge difference in your ability to manage stress and balance your moods. What you eat, and even more importantly, what you don't eat, have a direct impact on what you feel. Wholesome meals give you more energy and help you look better,
resulting in a boost to your self-esteem, while unhealthy food can take a toll on your brain and mood. These activities you engage in and the daily choices you make affect the way you feel and how much you're able to help yourself. These choices in turn affect those around you. Investing in self-care is as much as about caring about others as it is to care about yourself. Only when you feel healthy and happy can you be your smartest, most creative, and most caring self. Highly sensitive people are often perceived as weaklings or damaged goods. To feel intensely is not a system of weakness. It is the trademark of truly being alive and compassionate. It is not the one who empath who is broken. It is the society that has become dysfunctional and emotionally disabled. There is no shame in expressing your authentic feelings. Those who are at times described as being a hot mess or having too many issues are the very fabric of what keeps the dreams alive for more caring, human world. Never be ashamed to let your tears shine a light into this world. So guys, that's all for today's show. We will be back again with another topic, same day, same time. You are tuned to 90.8 VIT Community Radio, and you're listening to The Silver Lining Show with Tanvi and Sandal. This song is presented by SparkX Music Band.
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு புடுறா புடுறா எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார தலையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி தலையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி எத்தி பறக்க முட்டி பாரு எத்தி முல நீயும் தொட்டு பாரு காங்கேயம் கால அது கதற விடுவால வளஞ்சகம் பூக்கால அது வரி புளிய போல ஏ காரி கால கருத்த கால தெரிய விடும் 100 கால இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு நத்தி கால அது சுருள விடும் வால செவந்த நத்தி கால அது செதற விடும் வால ஏ மாஞ்சு புடி மடக்கி புட்டி ஒத்த கையில் தூக்கி அடி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா இங்க வந்தா கூட நீ சீரிக்கிட்டு போடா ஏ தோல தட்டு தொலைய தட்டு அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டு எத்தி பறக்க முட்டி பாரு திமுல நீயும் தொட்டு பாரு எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு எத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார எத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார மண்ண கீறி வந்தானா மயிலக்கார காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி இப்பாடலை வழங்கியவர் சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவி வரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான்.
யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன் வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன் உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ தமிழா உலக நாயகன் தமிழன் நாம் இசையின் புயலும் தமிழன் சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன் விளையாட்டில் இவன் வீரன் கடும் யுத்த களங்களின் சூரன் வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன் திரகடல் பலவை கண்டதும் திருவியல் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஆடிப்பட்டம் தேடித்தான் நாங்கள் எல்லாம் விதவதைக்க ஆரம்பிப்போம் தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது தேர உழுது முடிச்சு ஏத்தம் இறக்கும் போது ஏழேலோ மெட்டு கட்டி பாடுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் தமிழ நாட்டுப்புற மகிமையத்தான் கூறுவோம் ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் ஏரல் முளைச்சு வித வரும் வித முளைச்சு நாத்தாகும் நாத்து வந்தா கருது வரும் கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சல் குழுங்கும் கருவா கைய வெட்டும் வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும் சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம் இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம் காடு கடனி களத்து மேடை கடைசி வரைக்கும் காத்து இருப்போம் துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான் ஆடி பெருக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும்
ஏ தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுத்தான் பொங்க வச்சு பூசை செய்வோம். தை மகளை கும்பிட்டு தவறவேற்போம். ஏ பச்சை அரிசி அச்சு வெல்லம் பொங்க அரிசி நஞ்சையலும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும். மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு. கும்மி கொட்டி ஆடுவோம். தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம். 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி. இளையராஜா. நித்திரை கொள்ளும் நேரமிது சித்திரை பெண்ணே பாடல் தொடு இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது. தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ இளங்குயிலின் சதி சூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. This song is presented by SparkX Music Band. மார்கழி விடை பெற்றார்
விதைக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய் தீயடை எரித்து கொளுத்து அன்பினை நெருப்பை நிறுத்து எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by SparkX Music Band. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்த அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா வேப்பங்காத்தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா பஞ்ச பூமியிலே ஏன் நெஞ்ச உழுதவுள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும்
விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி கலப்ப கவி எழுதும் சிந்து வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி அடுத்தது மாசம் மாசி அடி அழகே அத நீ யோசி தோளுல விழுமே மாலை சொந்தமாக போற கால உழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன் மிச்சம் வைக்கணும் மகராணி தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதான் அம்மாடி முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா பரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தாத்தமாக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलंद है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक This song is presented by SparkX Music Band.
கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும். கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும், உடம்பு தனலா எரியும். கரும்பு தோட்டத்துல ஏழை மக்கள் களை எடுக்கையில கருக்கருவா போல தோகை கைகளை கிழிக்கும். கசியும் வியர்வை காயத்துல பட்டு தனலா எரியும், உடம்பு தனலா எரியும். 2 மாத கை குழந்த மனதா 2 மாத கை குழந்த எரணையில் தூங்க வச்சு 2 மாத கை குழந்த எரணையில் தூங்க வச்சு கண் விழித்து பார்க்க முன்னே வேலைக்கு போனோம் கரும்பு சோலைக்கு. Hello people, you're listening to Vit Community Radio 90.8 FM. This is RJ Soupy and I'm back with my show, The B Word. In this show, I'll talk about, it's a weekly show, I'll talk about my books and their effect on my life. And to prevent it from getting more personal and depressing, I'll also talk about differences between real life and the book world. I'll talk about books and the latest trends in fiction and why people enjoy reading specific books. And did I mention that I'll talk about books? This is the 4th episode of my show and I am not proud of myself for missing the last 2 episodes. So I was very horribly sick when I missed the last Friday's episode and I regret it. I'm sick today as well, but I'm still better than last Friday. And before that I had a very amazing football tournament. And as a very nice good news to my listeners, which are very less, it was awesome, the tournament, by the way. We won. Yeah, I like that. Anyway, so this is the 4th episode of the B Word. I hope nobody really wonders what the B in the B Word is, because the B is books, if you didn't realize that by now. So today we'll be talking about another one of the classic novels by Jane Austen. We have read Jane Austen novels. At least I have read a few of them, and this is my favorite of them. Basically, the last novel that we talked about was Jane Austen's Pride and Prejudice, another one of the very classic and famous novels of all time. Emma is a novel about a young girl who thinks she's a very good matchmaker. And me saying thinks is taking it lightly, because she tries to meddle. She's a meddling, silly girl. And who else is not? We all are silly at this young age, right? So we can't really fault Emma for it. By the way, she is silly and she tries to meddle into affairs that are not her concern. Anyway, so let's start with the characters. The most important character, obviously, is Emma. She's a 20-year-old girl that lives in England, because all these books are set in England in probably like 1700s. Yeah. So Emma is 20-year-old girl and her friend is Harriet. She is 17. Emma has decided that she would never marry. Now, in those times, the one duty that all women had, I hate to say that, but why not? So the one duty that all women had was to get married. And yeah, it's very awful to think about it, not getting enough rights, not getting the right for voting. But we are talking about literature here, so we'll not go into politics. And I hate myself to say that I really want to be alive in one of those times, just to experience the atmosphere and the awesome balls that they had, the parties, the amazing atmosphere of those parties, especially with the rich people. I don't want to be in the working class at that time, because
it is very, very, very difficult to survive. Anyway, that is one thing. And I'm not proud of myself to say that. Anyway, the next character we have is Mr. Knightley. And maybe the first name of Mr. Knightley is mentioned in the books, but I can't help but wonder what it is because I don't remember it. Anyway, so we have Mr. Knightley. He is the owner of Downville Alley. So in this city or the town that Emma lives in, I think it's a town. It's more appropriate to call it a town because London would be a city. Anyway, so she's not in London basically. It's a town or like countryside basically, with rich mansions and people and with a lot of independent money, by the way. So Mr. Knightley is the owner of Downville Alley, and he is also the brother of Emma's sister's husband. So Emma has a sister, and her husband is John Knightley. The older brother of John Knightley is Mr. Knightley. So Mr. Knightley is one of the main characters. We have Frank Churchill, one of the other very important characters, and Jane Fairfax. She is also a young woman living right in the same town as Emma. So the story begins with Emma thinking that she's a very good matchmaker. And I would tell you why this is totally not true. We'll progress along the story and we'll understand that Emma is not a good matchmaker. Okay, so Emma is naturally gifted in matchmaking because she personally gives herself credit to have a perfect match between her governess and one certain Mr. Weston. So Mr. Weston is one of the very prominent people in the town, and Emma gives herself credit to be the matchmaker of Mr. Weston and her governess. Now, since you might not know what a governess is basically a nanny who's appointed to take care of children. So governess is educated, and she usually gives or provides initial education to the children that she is responsible for. So this happens mostly in rich families. Not all of them have governess for their kids. So Emma had a governess who is successfully married to Mr. Weston. So she is Mrs. Weston now. Anyway, so we have Harriet, Emma's friend, who wants to get married. I can't say that wants to get married, but Emma wants Harriet to get married to one suitable gentleman of her choice. So the Emma is of high gentry. Now, what a gentry is basically like the class where people came from. It's like the place or the class in which you're born in. Okay, so high gentry means born in a richer class or a higher class. And we don't know what Harriet's gentry is basically because it's still confusing. Anyway, so Emma decides that Harriet is a good match for Mr. Elton. Mr. Elton is the vicar. Vicar is basically a caretaker of the churches around. So Emma is thinking and is wanting Harriet to marry the vicar. But the vicar might be in love with some other girl. And we don't know who that is. Anyway, so Harriet gets an offer or proposal to get married to one certain Robert Martin. Yeah, Robert Martin is also a character that we should think about, but he's kind of a side character, so I'm not talking about him right now. So Harriet, on manipulation or like Emma basically forces Harriet to reject the proposal from this handsome Robert Martin. So now she basically is in love with Mr. Elton, but Mr. Elton doesn't like this because Mr. Elton kind of had feelings for Emma. This story is very confusing. Okay, it's very confusing. It's all confusing. You don't know who likes who and who is supposed to end up with who. So it's like a very confusing story, but that's what makes it fun, right? That's what makes it fun. Anyway, so Harriet rejects the proposal of Robert Martin,
And Mr. Elton decides to not marry Harriet, and then he runs off and marries some other girl. We don't know who. Anyway, so this is one thing, and Harriet is heartbroken because of this. Now, there is one certain Frank Churchill. Now, Frank Churchill is the son of Mr. Weston. And yeah, I don't know how the surnames match, but Mr. Weston. So, Mr. Weston is a widower. Widower, basically. I don't need to explain what a widower is. It's you're very spoiled. My listeners are very spoiled because I explain everything. Anyway, so Frank Churchill is the son of Mr. Weston, and he decides to arrive back into the town. He was out, and he was raised by his uncle and aunt. Okay, but his aunt was sick, so he couldn't visit his father per se after he was married to Emma's governess. So now he visits the town, and Mr. Knightley, our main protagonist, is very suspicious of Frank Churchill. We don't know who Frank is. We don't know where he came from. We don't know what his intentions are. Now, who doesn't like suspense in a good romance novel? I personally love it. So, Mr. Knightley is immediately suspicious of the young man that currently resides in the town, Frank Churchill, and there is also Jane Fairfax, who moved into the town. So Emma immediately dislikes Jane Fairfax because she thinks that Jane is very reserved and doesn't talk much and doesn't socialize. So that means, so I personally don't think that Emma is a very novel character. She has a lot of her own faults. She is silly and doesn't really understand the meaning of boundaries. But then again, they all gossiped a lot at those times. Nobody really understood the meaning of boundaries. So I would suggest not to take notes from Emma, but here we are. So Emma immediately dislikes Jane Fairfax, and I would say her dislike is not warranted, and I don't think she should, but yeah. So because Jane Fairfax is reserved, now Emma also thinks that Jane might be jealous of Emma. I don't know how that thought came into her mind, but it is one of the reasons she dislikes her. So Mr. Knightley defends Jane and talks to Emma about not giving Jane a chance to prove herself. Mr. Knightley suggests that Jane deserves the equal amount of compassion, right? Because Jane has fairly not done anything bad to Emma. So yeah, so that's one thing. So now we have Mr. Knightley fighting with Jane, fighting with Emma. Wait, I think I'm losing my touch. Anyway, Mr. Knightley is fighting with Emma because of Jane. I think I said that right. Okay, so now we have Mr. Weston, or not Mr. Weston, Mr. Weston and Mrs. Weston. So like the couple, the Westons. The Westons think that this particular defense of Mr. Knightley of Jane comes from romantic feelings. So our Western couple has decided that Mr. Knightley might be infatuated with Jane Fairfax. Jane, by all matters, is very pretty and amazing. So we don't know where that came from. Anyway, so this is something that Emma denies. Emma doesn't think that that could be one of the reasons why Mr. Knightley is actually supporting Jane or defending Jane, not supporting. Is that the same, the supporting and defending? Okay, no, it's not the same. Anyway, so now there is a village party again, the ball. So now Emma plans Frank Churchill to be a suitor for Harriet, Emma's friend. That is another thing Emma is meddling into. Apparently, everyone in the town thinks that Frank and Emma could be a thing. But Emma doesn't want that to be, basically. Emma wants Frank and Harriet to be a thing. I don't like this at all, but bear with me, people, please. It's very confusing, but it's also so amazing. You would want to read it. So
Wait, am I just telling you everything and you lose all the suspense of the book? Is it a good idea to give you a summary, or should I talk about the setting of the books? Okay, well, we are far enough. We can just continue with the summary. Why not? And even if you haven't read the books, at least you'll know the story that I really like. So now at the village ball, Mr. Knightley decides to have a dance with Harriet because Harriet was humiliated by the return of Mr. Elton. Remember the vicar that actually refused Harriet, basically. So Mr. Elton and his new wife, they return back to the town, and this humiliates Harriet because everybody knows what's going on because gossip, people. They loved gossip. Anyway, so Emma is very happy, and she's very happy about Mr. Knightley asking Harriet for dance and ultimately cancelling out the humiliation she faced. So now Frank also saves Harriet from some people. So now Harriet thinks she fancies Mr. Knightley. So, but Emma doesn't like this thought because Emma now realizes that she fancies Mr. Knightley too. Okay, this is again confusing. So basically we have two women, best friends, and they fancy the same guy. Who doesn't love a good love triangle? I certainly do, by the way. So now Emma suspects. No, Emma is basically sad now. We can't really consider all her emotions in the. So Emma is sad and confused that now she has feelings for Mr. Knightley. And this is a troublesome thing because it's very heartbreaking to have your best friend fancying the same guy that you like. But I haven't experienced it. No, not me. But I know people who have. It's very weird. This age, we all are fancying and unfancying people. So it's very interesting. So now Emma believes that. Wait, I kind of missed one specific scene. It's not a scene, basically, like one specific plot line. Basically, Emma gets told by Harriet that she likes someone who is very high above in the gentry. Remember what I told gentry was about? So Emma believes that person might be Frank, but Harriet obviously means Mr. Knightley, so we missed that one particular line. So Mr. Knightley now realizes that there might be something between Jane and Jane Fairfax, the one good girl who Emma is like, basically Jane and Frank. There might be something, some secret understanding between Jane and Emma. They might be plotting something. We don't know that yet, do we? So he attempts to warn Emma, basically, but Emma just laughs at Knightley's suggestion, and now Emma flirts with Mr. Frank Churchill and insults this another woman who lives in the village with them, like a kind-hearted woman. She insults her. So basically Mr. Knightley doesn't like her now. So it's very confusing, but bear with me because I tend to say that a lot, but it's a very good story, or maybe I'm just not a good narrator. Anyway, so now Mr. Knightley is very mad at Emma because she insulted a good person and whatever, yeah. So now he reprimands her, scolds her basically, tells her that what she's doing is wrong, and he totally disapproves of that. So now Emma is sad and she's crying. That is one another reason. So remember when I said that Harriet tells Emma that the guy that she fancies of the higher gentry is not Frank but Mr. Knightley. Now Emma doesn't like that feeling and she realizes that she also fancies Mr. Knightley. Again, this is one other thing. And now the news comes out that Frank Churchill's aunt, who was sick, has died. And she was the main opposer in Frank and Jane's engagement. So now aunt has died.
the secret comes out that they are secretly engaged and in love with each other and whatever. So Frank is out of the picture with Jane. But I guess they get their happy ending. Who are we to say no? Anyway. So now Emma actually thinks Harriet will be crushed because she still doesn't know that the guy that Harriet fancies is not Frank but Mr. Knightley. I think I've said that thrice now, but I think I'm still missing the points. But we're still. But let's just continue, right? It's not like you're gonna read the book that I just suggested you. Anyway, so Emma worries that Harriet will be sad and heartbroken. And now she finds that Harriet actually likes Mr. Knightley, and Mr. Knightley, and Emma also likes Mr. Knightley, so she's again heartbroken. So everybody's getting heartbroken. What is wrong with Jane Austen? But we all like a good heartbreak, don't we? So Emma is upset by Harriet's revelation, and Emma expects Mr. Knightley to tell that he also returns the feelings that Harriet has. Because, yeah, she's heartbroken, she's sad, she's thinking of the worst things that could happen. So, now, Harriet... No, wait, not the Harriet. Mr. Knightley. I keep forgetting. I don't even know his first name, man. Sorry. That's me being sick. So, Mr. Knightley reveals that he has feelings for Emma too. Yeah, we finally are getting something good. So, now Emma and Mr. Knightley, they end up together, and Harriet finally accepts the proposal by Mr. Robert Martin, the initial guy that actually had the proposal, who had it refused on Emma's command. I can't say command, Emma basically kind of tells her, but Harriet is not really a pushover, but why not? It still looks like that. So Harriet is married to Robert Martin. Emma is married to Mr. Knightley, and that is the end of the book. It's awesome. Anyway, so that's the end of the book, and we finally realize who likes who and whatever, who ends up with whom, basically. So it's like a tangle of people trying to realize or understand or meddle with each other's affairs. Who doesn't love meddling? I love it specifically. I can't give myself credit, but I might be like Emma too. But not like Emma exactly, but I'm better than Emma because Emma just thinks she's a good matchmaker. I know that I'm a good matchmaker. It's funny, but I'm not going to talk about this on air, basically. So that is the summary and the end of Emma as we know it. But the thing is, this summary basically doesn't really give you the feeling of reading a book and the feeling of imagining yourself in those times. This is me just telling you the story, me narrating you the basic story, not even painting for you a picture of those times. That's the good thing about books, right? That whatever we read, we imagine it. Basically, books tell us without really telling us. Books show us what exactly happened. So obviously, it's a story, so what happened in the story, not in the real life, basically. So that's the thing about books, right? So I always suggest reading books way over watching movies. Yeah, Emma is really famous, and we have a lot of movie adaptations for Emma as well, if you want to watch it. There is the latest adaptation which came out in 2022. There is an older adaptation. There's like multiple movies based on Emma by Jane Austen, and there's also a Hindi Bollywood movie based on Emma. That movie is called Aisha because the main character is named Aisha instead of Emma. So I suggest you to look up the book. You can actually find these books because these books don't really have a copyright anymore because it's been a long time since Jane Austen died. So you can find the books basically anywhere. You can find a PDF or a .epub extension. Well, that is extension for ebooks. So you can find it on Project Gutenberg or any other basic library, like a public library. You can find it. So
So I would suggest reading this book because the the dialogues, basically, for me at least, the dialogues was so good. It's like the point, the sarcasm. There is sarcastic points as well. The sarcasm and the wittiness of the dialogues that people have, and the silly dialogues that Emma usually has. It's way on point. Emma is a sassy woman, and she is one character that I do relate to because we all have our own faults, right? So Emma is basically, her fault is thinking that she can meddle and actually be a good matchmaker. But why not? She actually had a good, successful match, didn't she? So that is one thing. I think she only had one successful match to the point. So we will not really fault Emma for it, but she is a very good character that I relate to personally because I can be like her. A little silly, a little confused, and try to meddle into affairs. I love gossiping, if you didn't know that by now, because that's why I'm sitting in the radio where you can't see my face, but you can hear my voice and me talking about all the other books that I've ever read. So this is how I would talk about Emma by Jane Austen. You should read it, you should watch the movies, because I have watched the movies and they're good. Anyway, so that is the end of this book. I would also suggest reading a few other books. I started reading so I've been reading books every day. I complete the book in 2 days, and that's when I have classes and when it stretches a little too long. But that is one thing. I have been reading 3 books for past 2 days. So I completed 3rd book today. Just completed, and writer came for the show. It's like just completed before I ended the show, and I like it. And I like this feeling of being surrounded by books, but I'm also very scared because we have exams coming up. Next week, people, VIT students are gonna have their final assessment tests, at least the seniors. I don't include the freshers in the VIT because they're still very new. Any freshers listening to this, I'm really sorry about that, but people, you need time to get accustomed to this university. Anyway, so we have our FAT starting up, and I really hate that because I hate exams, because I'm a normal student who hates exams. So all the best. I would really, really shower all my luck to the VIT students, but I'm very unlucky, so you might basically get nothing. So it's like I'm dividing 0 stuff. So I would shower all my luck to all my fellow VIT students trying to uncomplicate their life, trying to live their life, trying to study, try to set up a career. I wish you all the best for the FAS. So, I guess that is the end of today's episode of the B Word. I really hate saying this because it's a goodbye. I wish I could speak 10 more hours I wish I could stay 10 more hours and just talk about books that I've read, but I can't really do that, can I now? I get half an hour every Friday, which I have missed twice already, and I can't stop blaming myself for it. So, I'm really sorry about that one. And this is the end of today's episode of the B Word. Thank you for listening to VIT Community Radio 90.8 FM. This is RJ Soupy signing off.
Hello VIT. This is VIT Community Radio 90.8 FM and you're listening to Second Look with Vibisha, Mohit and myself Hemant. And for today's session, we are going to start with the movie that is a crowd pleaser. I'm pretty sure most of you had watched it by now, and it goes by the name Wall-E. Yes, it's Wall-E, a movie which in its prime and even now causes the hardest of hearts to go soft with its control over emotions and its beautiful animations. Wall-E was the most complex Pixar production since Monsters Inc. because of the world and the history that had to be conveyed. Whereas most Pixar films have to have up to 75,000 storyboards, Wall-E alone required 125,000. Production designer Ralph Eggleston wanted the lighting of the first act on Earth to be romantic and that of the second act on the Axiom, which you'll find out more about later, to be cold and sterile. During the third act, the romantic lighting is slowly introduced into the Axiom environment. Pixar studied Chernobyl and the city of Sofia to create the ruined world. Art director Anthony Christov was born from Bulgaria and recalled Sofia used to have storing problems with its garbage. Eggleston bleached out the whites on Earth to make Wall-E feel vulnerable. The overexposed light makes the location look more vast. Because of the haziness, the cubes making up the towers of garbage had to be large, otherwise they would have lost shape. The dull tans of Earth subtly become soft pink and blues when Eve arrives. When Wall-E shows Eve all his collected items, all the lights he has collected light up to give an inviting atmosphere like a Christmas tree. Eggleston tried to avoid the color green and yellow, so Wall-E, who was made of yellow to emulate a tractor, would not blend into the deserted Earth. And to make the plant which is present in the movie more prominent. The camera descends at the start of Wall-E from outer space to a landscape that looks eerily familiar and sort of not. The sun filters down through a brownish haze. What seem at first like skyscrapers turn out to be neatly stacked mountain of trash. Stillness is everywhere, broken only by unlikely sound of a song from Hello. Dolly and a solitary figure zipping around a Jungstown cityscape. Apparently, humans never change course in pollution and consumerism. And sometime in the 22nd century, they were forced to leave a planet they had turned into a giant garbage dump. Can you imagine it? But they left without turning off a rowboat they had left behind. He is basically a trash compactor on treads, a waste allocation load lifter, Earth class or Wall-E, who has developed a personality over the course of 700 years. There's actually a nice parallel between this largely silent film and the Chaplin's first sound film, Modern Times. In that one, the silent clown uses soundtrack mostly for music and effects, not for speech, just as Pixar does here. Chaplin only let you hear a human voice a couple of times and only on some sort of mechanical contraption, say a closed-circuit TV screen, to emphasize its artificiality. It was his way of saying to the sound world, okay, everybody is doing this talking thing now, but look how much more expressive our silent world is. For the first time in a Pixar movie, Wall-E's filmmakers give a nod to the world of actual actors and cameras and make them artificial in the same way by only letting you to see them on video screens where they look flat and washed out compared to the digital world around them. But there's one difference. Chaplin knew that he had lost the battle. Since silence was finished, sound had won. In today's Hollywood, digital is what's taking over. In special effects, in green screen work, in animation, and Pixar's animators, bless them, are at the forefront, insisting that imagery created on computers doesn't have to be soulless. Wall-E's images are filled with emotion just as silent films were, even though its characters look like they are made of metal and plastic and they can't say a word. The first 40 minutes or so of Wall-E, in which barely any dialogue is spoken and almost no human figures appear on screen, is a cinematic poem of such wit and beauty that its darker implications may take a while to sink in.
The scene is an intricately rendered city bristling with skyscrapers but bereft of any inhabitants apart from a battered, industrious robot and his loyal cockroach sidekick, Hazy. Dust-filtered sunlight illuminates a landscape of eerie, post-apocalyptic silence. This is a world without people, you might say, without animation, though it teems with evidence of past life. We've grown accustomed to expecting surprises from Pixar, but Wall-E surely breaks new ground. It gives us a G-rated, computer-generated cartoon version of our own potential extinction. It's not the only film lately to engage this somber theme. As the Earth heats up, the vanishing of humanity has become something of a hot topic, a preoccupation shared by directors like Steven Spielberg in his movie AI, Francis Lawrence in his movie I Am Legend, and Werner Herzog. In his recent documentary Encounters at the End of the World, Mr. Herzog muses that the human presence on this planet is not really sustainable, a sentiment that is voiced almost verbatim in the second half of Wall-E. When the whimsical techies at Pixar and a moody German author are sending out the same message, it may be time to pay attention. Come on, Wall-E is all gloom and doom. I mean, you might think so, but it is not. It is undoubtedly an earnest, though far from simplistic, ecological parable. But it also is a disarmingly sweet and simple love story in its emotional purity. On another level, entirely, it's a bit of a science fiction geek fest, alluding to everything from 2001 and the Alien pictures to Wallace and Gromit, A Grand Day Out. But the movie it refers to most insistently and overtly is of all things Hello Dolly, a worn videotape that serves as a title character's instruction manual in matters of choreography and romance. That old half-forgotten musical, with its Jerry Herman lyrics crooned by, among others, Louis Armstrong, is also among Wall-E's mementos of as the human beings. He is a dented little workhorse who spends his day in the mechanical labor of gathering and compacting garbage. His name is an acronym for Waste Allocation Load Lifter, Earth Class, but not everything he finds is trash to Wall-E. In the rusty metal hulk where he and the cockroach take shelter from dust storms, he keeps a carefully sorted collection of treasures, including Zippo lighters, nuts and bolts, and a Rubik's Cube. And if you notice, Wall-E's tender regard for the material artifacts of a lost civilization is understandable. After all, he too is a product of human ingenuity. And the genius of Wall-E, which was directed by the Pixar mainstay Andy Staton, who wrote the screenplay with Jim Reardon, lies in its notion that creativity and self-destruction are sides of the same coin. The human species was driven off its home planet. Wall-E eventually learns that we did not die out by an economy consecrated to the manufacture and consumption of more stuff. But some of that stuff turned out to be useful, interesting, and precious. And some of it may even possess something like soul. Observing Wall-E's surroundings, the audience gleans that in some bygone time, a conglomerate called BNL, which stands for by and large, filled the earth with megastores and tons of garbage. Eventually, the corporation loaded its valued customers onto a space station, where they have evolved into fat, lazy leisure addicts serviced by a new generation of mechanical specialized machines. One of these research products, a probe named Eve, drops to Earth and wins Wall-E's heart. Their courtship follows some familiar patterns. If Wall-E were a romantic comedy, it would be about a humble garbage man who falls for a supermodel who also happens to be a top scientist with a knack for marksmanship. Wall-E is a boxy machine of the old school, with creaks and clanks and visible rivets, his surface pocked with dents and patches of rust. He is steadfast, but not always clever and cool. Eve, shaped like an elongated egg, is as cool as the next iPhone and whisper quiet.
unless she's excited, in which case she has a tendency to blow things up. She and Wally communicate in chirps and beeps that occasionally coalesce into words. Somehow, their expressions of desire, irritation, indifference, devotion, and anxiety, all arranged in delicate counterpoint, achieve an otherworldly eloquence. Now it calls for a break. You're listening to VIT Community Radio 90.8, Second Look with Mohit, Himant and Vibisha. Please stay tuned, we'll be back in a while. Little hands and little feet, little eyes and little teeth. Don't make you smile, don't they make you laugh? Little hands and little feet, little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man, wiggle man, wiggle, wiggle man, wiggle man, wiggle. Every weekend that goes by, run to you, they climb on you. You know you love them so, and they can feel it too. When weekend that go, they run to you, and they climb on you. Can't get enough of you. Wiggle man, wiggle man, wiggle. Wiggle man, wiggle man, wiggle. Cause happiness is like a flu. If I catch it, you get it too. If you think about it, you'll feel it too. So stand up, run fast, go find someone. Well, me to share a love and hug. Cause the time has come, just gather around and hold their arms, wiggle man. Wiggle man. Wiggle. Hey, wiggle man. Little hands and Wiggle man. little eyes, those little teeth. Don't they make you smile, don't they make you laugh? Wiggle man. Every weekend that Wiggle man. run to you, they climb on you. Know you love them so, and they can feel it too. Wiggle man. உங்கள் இல்லம் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே உங்கள் இல்லம் நுழைந்திடும் உங்கள் செவிகளை தீண்டிடும் உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே VIT 90.8 வேலூரில் நாங்கதான் VIT 90.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible, huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! VIT வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுவே
இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. Hey everybody, did we keep you waiting for long? Well, we're back. You're listening to Vit Community Radio 90.8. This is Second Look by Mohit, Hemant and Vibisha. The very fact that they're endowed with such rich humanity is as much a Pixar trademark as the painstakingly modeled surfaces or the classical virtual camera work and editing. The technical resources that allow Wall-E to leap effortlessly from the Earth to the pristine atmosphere of the space station is matched by the rigorous integrity the filmmakers bring to the characters and the themes. Rather than turn a tale of environmental cataclysm into a scolding, self-satisfied lecture, Mr. Stanton shows his awareness of the contradictions inherent in using the medium of popular cinema to advance a critique of corporate consumer culture. The residents of the space station, accustomed to being tended by industry's robots, have grown to resemble giant babies with soft faces, rounded torsos, and stubby, weak limbs. Well, you can imagine that. Consumer capitalism, anticipating every possible need and swaddling its subjects in convenience, is an infantilizing force. But as they cruise around on reclining chairs, eyes fixed on video screens, taking in calories from straws sticking out of giant cups, these overgrown space babies also look like moviegoers at a multiplex. How They cool are is us. that? They are us, in other words. And like us, they are not all bad. The paradox at the heart of Wall-E is that they drive to invent new things and improve the old ones, to buy and sell and make and collect. Creates the potential for disaster and also the possible path away from it. Or, put another way, some of the same impulses that fill the world of Wall-E, our world with junk, can also fill with art. The heart of the film and the source of its most inspired bewitching scenes is the first half an hour. There's no dialogue, just a series of bleeps, whirs, squeaks, like a cross between smashed potato robots and soundtracks hatched up by the BBC Radiophonic Workshop. Wall-E gently motors across a parched earth full of faded street signs and collapsed buildings, heat and pollution, rendering the atmosphere dust-caked and poisonous red. It's in this half hour that we see ideas about the relationship between movement and thought to full effect. This strange creature, a close relative of the robots in short circuit, chugs along, occasionally tickled by his cockroach. Then, after Evie's arrival, he alternatively puts a stone on his head to protect himself from a laser and leads her to his living quarters. As he does so, we completely forgot that we are looking at pixels and algorithms. The confidence and skill with which Stanton's team have extended the parameters of their art form are amazing. Who else would think to make Wall-E a fan of Hello Dolly, a videotape of which he watches and re-watches with fanatical glee? And who else, even bearing in mind that Pixar's co-founder, Steve Jobs, is CEO of Apple, the company behind the iPod, would imagine that a film's love interest could be made out of white plastic? There's barely a scene that isn't jeweled with a side gag, amusing conceit, or delicate detail. I laugh like a drain when Wall-E nervously hands Evie a sheet of the bubble wrap he rescued during his rounds, only to see her pop it all in a split second, as well as when she solves a Rubik's Cube he offered her at such speed that he's left baffled. Well, he's actually flattered by her. I'm focusing on the daring and bravery of the first half of the film because I must confess to a feeling a little underwhelmed by its more conventional, action-led second half. The human beings are too grotesque, shown of that Brad Bird afforded to his baddie in last year's Ratatouille. The ending feels pat and perfectionary, no matter by that time Wall-E has already cast its spell. Now let's look into some of the awards which is won by Wall-E.
Wall-E won the Academy Award for the Best Animated Feature and was nominated for Best Original Screenplay, Best Original Score, Best Original Song, Sound Editing and Sound Mixing at the 81st Academy Awards. Peter Travers commented that if there was ever a time an animated feature deserved to be nominated for Best Picture, it's Wall-E. Only 3 animated films in history have ever been nominated for the Best Picture. These include Beauty and the Beast, Toy Story 3 and the movie Up. Now, there was another quote made by another famous director who has said that the line between live action animation is getting so blurry that I think with each proceeding year, it's gonna be tougher and tougher to say what's an animated movie and what's not an animated movie. Now, for the cast of the movie, we have Ben Burt as Wall-E, Elisa Knight as Eve, a sleek robot probe whose directive is to locate vegetation on Earth and verify habitability, Jeff Garlin as Captain B. McCree, the commander, Fred Willard as Shelby Forthright, John Ratzenberger and Kathy Najimy as John and Mary. John and Mary are the people who live on the Axiom and help Wall-E encounter Eve after he gets onto the ship. Sigourney Weaver as the voice of the Axiom computer who acts as the villain in this movie. Wall-E is one amazing film that tells us that dialogues are not at all necessary for it to be a box office hit. Well, I think all of you must watch Wall-E now. So until then, it's back. It's a very big bye from Mohit, Vibisha, and Hemant. It's Second Look. Keep listening to Second Look every Tuesday. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes, and one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika? Latika?
Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they are asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj. Please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या, साली? Latika got injured very badly. They locked her up in a room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello.
Hello. Police team and girls dart in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks a Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners. You're listening to Vit Community Radio 90.8, and this is your show Travel Bonanza with your host Ashika, the show where you will get to travel the world through the radio. This episode is something very special. All this while we were covering places in and around South India, but now we go international. I suddenly thought, why not talk about a foreign place since you know the long vacations are coming. This is for most of our NRI Gulf people, which makes like most of our population, doesn't it? No guys, it's for all you VITians and Valorians. We are going to go to Dubai, the man-made wonder. This city has so much to see that one episode is definitely not enough. We are going to divide this section into various parts. From the land that has transformed from a desert to a prime metropolis. The beaming skyscrapers have replaced the palm huts. But this is a beauty in itself. This episode, we will delve into the man-made wonders. So, how to get there? A, you can probably take a flight, which is probably 3 hours roughly. B, you can take a cruise, which will definitely take more than 3 hours. And C, you can go trekking probably through Middle East. Okay, actually being realistic, the only option or rather feasible option is to take the flight. So take it away into the Arab business hub. We discussed how to get there. Now the tourist attractions or what to do. There are plenty, but in this episode we can only feature a few. Let's go to the first attraction, Burj Al Arab, the symbol of Dubai. Dubai is home to the world's tallest hotel, also the tallest building in a facade. The speciality is that it is the world's only 7-star hotel, and most importantly, it rests on an artificial island about 280 meters offshore. Beautiful, isn't it? The hotel is situated on Jumeirah Beach Road. Of course, there are tourists always bustling at the shore getting a glimpse of the hotel from outside, which is what I did. Of course,
If you are a millionaire, you can probably dine in or stay in the 7-star hotel. It is said that the dining experience is spectacular, where you get to dine in an underwater restaurant. Yes, an underwater restaurant. So do have a glimpse of the world's only 7-star hotel, at least from outside, because it's definitely. We took you to the tallest hotel, now standing at 829.8 meters, the tallest man-made structure in the whole world, Burj Khalifa. That's where we go. This is near Sheikh Zayed Road. Well, you don't need me to tell you the location. You can see it soaring from anywhere. To be part of the cloud, you can buy an entry ticket to the at the top deck, which is the 124th floor of the 160-story building. And you can go all the way top to get the beautiful panorama view. So that's Burj Khalifa, which you definitely don't want to miss. The next one, which we'll be talking about. So what is Dubai without shopping? There are plenty of magnificent malls in Dubai. And in Dubai, malls are not only about shopping. It's all about entertainment. Let's begin with the Ibn Battuta Mall. You must have heard of this traveler, or let's say people are confused whether he's an explorer. Well, this mall is based on him. This is the largest theme-based mall. Ibn Battuta was an Arabic traveler. So the mall is based on his Silk Route, which he carried upon. So the mall is themed upon various countries like Iraq, Persia, and then Arabian Peninsula, Somalia, Swahili, and South Asia, Southeast Asia, China. So it goes on and on. So the mall is completely themed based on these countries, and you will experience the culture of these countries and nations. Repeat. So you will experience the culture of these nations when you visit the mall. It is a truly great experience. And this mall is not only for shopping, guys. This is a true entertainment spot and a spectacular treat for the eyes. Now the next mall is something very, very special. This is near Burj Khalifa on the same street. The Sheikh Zayed Road is a very important road. It's filled with skyscrapers from the right and the left. So it's been soaring throughout Dubai. And I forgot to mention about Burj Khalifa earlier. It's that building where Tom Cruise leaped in Mission Impossible Ghost Protocol. So you definitely do want to go and see that building. Now let's get back to Dubai Mall. So did you know this is the largest shopping mall in terms of area in the whole wide world? So you definitely need to go to this mall. And what is special about this mall? What makes it a very good tourist attraction? And one thing I want to tell you guys, it is one of the most popular malls in the entire world. In 2012, it was rated the top most visited mall in the entire world. So guys, do not miss this. So what is so special about this? We have the Dubai Aquarium. It is the largest acrylic panel aquarium. I know I'm going on about how this is large and that is large, but guys, that is what Dubai is about. Now, apart from the aquarium, or let me go on a little more about the aquarium, it has species of fishes which you would never even imagine, and it's just beautiful to watch because they just soar over your head. It's completely made of an acrylic material, so you can actually see the fish and the sharks and whatever, and all the sea animals which you call it. They'll be soaring right over your head, and you can see every feature of them. So that's definitely an experience, and it actually spans the entire ground floor of the Dubai Mall. Now the next attraction of the Dubai Mall is the ice rink. Can you imagine an ice rink in the middle of the mall? That is what Dubai is about. So do visit Dubai Mall. And I forgot to mention, it has the world's largest candy shop. It's called Candylicious. So guys, Dubai is all about making it big, and Dubai Mall is something that you guys have to visit. And it's not only for the shopping, it's for the leisure activities. Talking about shopping, do not miss visiting Dubai during the month of March, because this is when the shopping festival takes place. It's a world carnival where people from all over the world come just for this festival, and this is huge in Dubai Mall. So do go to Dubai during March, and that too, visit Dubai Mall. The next mall that we will go to is the Mall of Emirates. After the Dubai Mall,
one should visit the Emirates Mall definitely. It's not only magnificent, it has one of the largest artificially created snow environments. It's called Ski Dubai. It is not cheap in price, but it's definitely worth every penny to delve into this winter wonderland. In Ski Dubai, you also get to witness a live encounter with penguins. Yes, it is indeed magical to be in that place. You also have skiing classes which go on, so please just do not miss this opportunity. When you go to Mall of Emirates, the only thing that you have to check out is probably Ski Dubai. It's expensive but completely worth your penny. So this is it about the malls of Dubai, the recreational facilities that are completely worth your time. The next attraction I'm going to recall is the Desert Safari. It was one trip that I would never ever forget. So how do you go about it? Basically, this facility is available on the outskirts of the man-made wonder, or rather, I'll say outskirts of Dubai. So what happened? So we go there, and then there are these hardcore vehicles like Hummers and Range Rovers. So we got into a Hummer, and our rider was a Pakistani driver. Okay, so the Desert Safari. So there's a huge camp in the middle of the desert. Now it's practically not possible to walk by yourself. One, because it's super far, and second, it's hard to trek over the desert sand. So you have hardcore vehicles. You have Hummers. You have Range Rovers. Yeah, that's what they call it, right? So we went on a Hummer, exactly. The car itself is a pleasure. So anyway, we had a Pakistani driver, and he was literally bouncing over the sand dunes. He had to drive us to the desert camp. And while we go on the desert camp, it was the most amazing moment. It's something that I would never forget. The ride was crazy. We were in the air like most of the time. My mom was super scared, but me and my brother totally enjoyed it. Because the Pakistani driver, he was just swirling across the sand dunes, and half the time he was in the air. So it was a brilliant, brilliant ride. They must be super talented to take us all the way to the desert camp in that Hummer. Of course, they'll enjoy riding the Hummer. But basically, one thing I starkly remember about the Desert Safari was the ride in the Hummer. Because it was not only about the vehicle, but how we jumped across the sand dunes. It was a completely adrenaline rushing experience. So once we get there to the camp, we were astonished. It was a huge place, and it had a buffet, an elaborate buffet with traditional food like hummus, kubus, and then there was a sweet round thing. I forgot what it was called, but it was really yummy. So it was all about that, and it was barbecues, and you get to cook your own kebab by yourself. They'll give you a separate tent. So it was an amazing experience. But as soon as we got there, it was around evening, and the first thing they show you is a huge falcon. A guy, a tamer, would be having the falcon, and you get to actually hold it. The falcon would be on your shoulder, and you get to, of course, take pictures. I was scared the first time, but it was really amazing. They've of course tamed the falcon so that it does not do anything to you or harm you. But it's an amazing experience because the falcon almost looked like half the size of me. So it is amazing to just hold a falcon. We see them in movies and all. You actually get a chance to hold them. Now the second thing that you would be doing is a camel ride. You must be thinking you get a camel ride here and there, even if you're not in Rajasthan, even if you go to Hyderabad, you get camels. But this is a different experience because these are the true camels of Dubai. They will take you through the sand dunes. So you're actually going on the camel through the sand dunes. It is an experience in itself. So do not miss that. Actually, it's not possible to miss all of that because the Desert Safari comes in a package, including the ride, including the falcon, and including the camel, including the elaborate buffet. And let's not miss what happens in the night is even more amazing. This is as Arabian as you can get. Yes, this is belly dancing. Yes, there's belly dancing in the middle of the desert camp. It was an amazing experience. Of course, the woman was super talented and everybody obviously thoroughly enjoyed it. And along with the women, there were also men who were singing. And the most amazing part was that they involved everybody in the audience. And one thing I'd like to point out about Dubai is the diversity. Not only the diversity of the tourists, of course you see tourists from various destinations, from Southeast Asia, from South Asia,
from the European countries, from Australia, and from Africa. So you see a complete diverse tourist crowd. But that is not only the speciality about Dubai. The people of Dubai, the citizens of Dubai, are diverse in itself. You'll see Filipinos, you'll see Indians, you'll see the Arabs, of course, and the Arabs are from different areas of Middle East itself, and you can see a distinction in the way they wear their wardrobe. And not only that, you'll see a lot of Europeans in Dubai. So you'll see a complete diverse culture when you go and roam around Dubai. And in the desert safari is particularly very interesting because everybody will be dancing together, and the belly dancers and the men who sing along with them, they would call everybody on the dance floor and we'd all be dancing. And the belly dancers was superbly talented. I don't think anybody can shake it like. Okay, so that was about desert safari. You do not, especially don't miss the desert safari. It is a must do in Dubai. It is more worth than anything you'd ever come across. And trust me, till date, it's the first thing that strikes my mind. The one thing when I think about Dubai is the Hummer ride and swooping across the sand dunes. And of course the belly dancing and everything. So it was amazing. So you do have to go to the desert safari. Now, a very important destination that we'll switch on to is the Global Village. Sounds fancy, right? Global Village. Sounds most like a oxymoron. Anyway, so what you would see in this destination is truly mind-blowing. This is not exactly a mall, it is an open area, and the speciality about this destination, it is a replica of various destinations across the world. Like I was walking as I enter through the Global Village. There's a mini replica of Venice. I'm actually going in one of the Venice boats. And it's all replicated within the Global Village. And I'm talking not only about Venice, you have the Chinese monasteries, and you have a lot of other things from various countries. So you have the complete theme of the village is based on different countries. The speciality of each country is depicted out there. The replica of each country's symbol is present out there. And that is not only it. It's not only the treat for the eyes, guys. Because if you enter Global Village, to the right and to the left, they almost cover every country. And each country gets an area where they get to portray their culture, their food, their traditions, the most sought after souvenirs from the country. So it is definitely something that you need to see. And the most amazing thing about Global Village is that it covers most of the countries in the world. So you turn around, you can almost not think of any country that they've missed. So I particularly like the Thailand area, where I had tasted these Thailand sweets that they readily make. It was super fresh and it was delicious. And not only that, I also got to visit Singapore, and I also got to visit Somalia. So you get to taste not only the delicacies of that land, but you get a glimpse of what their culture is. And Dubai being a truly global destination, Global Village is something that you have to visit. It will mesmerize you with the diverse cultures of the world. So we're talking about Dubai, and I hope I mentioned, or you guys would always know, that Dubai is pretty much surrounded by water. So what would you expect? You must be wondering how come this female hasn't spoken about the Jumeirah beach, or rather any beach in Dubai. Particularly, let's visit the Jumeirah beach. This is a beautiful beach, and the special part about it is it's bustling, and yet it is spick and span, unlike the beaches here in India. The white sand, the blue waters, completely something that you would definitely dream of, and is the best way to beat the heat of the scorching desert land. So do visit the Jumeirah beach. And most of the times in Jumeirah beach, you will see the Europeans or the Americans, but then that is a sight that you would see even in Goa. But Jumeirah beach is something very special. The stalls to the side, the hotels to the side are beautiful. And along the beach, there is the Dubai Zoo, of course. You should visit the Dubai Zoo because the diversity of the species and the endangered species that they've got there is something that you never see, or rather, some animals that you would have never seen in your entire life. So Dubai Zoo is something that you should go. It is a walkable distance along the Jumeirah beach.
So you should visit the Jumeirah beach and finish it off by visiting the Dubai Zoo. Now we're talking about Jumeirah. What is Jumeirah super famous for? Of course, the Jumeirah Hotel. This is a very interesting hotel mainly because of its architecture style. It's more like a hunchback or let's say like a surfer board. That's what I would call it. So the design is like that and it's truly extravagant just to look at it from outside. Of course, if again you're a millionaire, you can go and stay in the Jumeirah Hotel. But of course, it's not that expensive as Burj Al Arab. It's a 7-star hotel. What do you expect? Now we're talking about Jumeirah and Burj Al Arab. How could I miss the Wild Wadi theme park? This is a world-renowned water theme park. And if you want more adrenaline rush, this is the place that you have to be. This is one of the largest theme parks in the world. And of course, you get a special pass from Burj Al Arab if you're a hotel resident. So Wild Wadi is something that you definitely need to go to, especially if you're going along with a group of friends. It's something that you'll truly enjoy, an extravagant theme park that you probably wouldn't have come across in your life. So do visit Wild Wadi when you're going and clicking pictures at the Burj Al Arab. Now what is next? This is something unique. These are the man-made wonders. Dubai is famous for quite a few things. The tallest hotel, the tallest building, the largest mall. Now we have something even more spectacular. Dubai is famous for its artificial islands. Yes, they call the Palm Jumeirah the world, the universe. The Palm Jumeirah is an artificially created island. And it's called Palm Jumeirah, of course, because from the bird's eye view, it's a truly great attraction. The island is in the shape of a palm, and the world, from a bird's eye view, is in the shape of the world, of course. And the universe in the bird's eye view is as the name says. So I particularly visited Palm Jumeirah because the world and the universe is relatively new. The Palm Jumeirah is the most amazing attraction of Dubai. The speciality of the island is that it is in the shape of the palm, and each of the leaflets of the palm has villas which must be super expensive. I know Shah Rukh Khan for a fact owns a villa in Palm Jumeirah. So it's a beautiful place. You get your own sand dune buggy and then you get a typical Dubai villa which is a mixture of a traditional and a modern architecture, where instead of air conditioners, they have cross ventilation that completely keeps you cool even during the scorching summers. And of course, it's a desert, so it'll be super hot. So imagine how the natural ventilators keep the villas extremely cool. So not only is that special about Palm Jumeirah, you have Atlantis as you enter Palm Jumeirah. Atlantis is one of the many hotels in Dubai, and the speciality about it is a true wonder. It is more like a castle, if you would ask me. So most of the time when we passed it, we were clicking pictures from outside. And of course, it has its own leisure activities and recreational activities like the malls, which I was talking about, within Atlantis. You can go underwater from Atlantis. It is a completely amazing tourist attraction. And the thing famous about Atlantis is on the way to Atlantis, you're actually going through an underwater bridge. Yes, Dubai has an underwater bridge. So suddenly you're going through the land and the bridge connects you from below the sea. So that is something that you have to experience. So Palm Jumeirah is all about Atlantis, and of course the beautiful villas and the beautiful roads. It's a complete treat for the eye. So when you go to Dubai, do not miss Palm Jumeirah. Of course, visit the world and the universe, but do not miss Palm Jumeirah. I know it sounds like I'm going on about some philosophy, but the places are actually named that. And I'm telling you, the names of the places are completely apt for what they are. So this was about Dubai for this episode. And I'm telling you, this is not even half the places that I have covered. There's plenty more to go, and we have more episodes on Dubai just for you. So guys, stay tuned to Travel Bonanza with your host. This is VIT Community Radio 90.8.
This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. VIT பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். சிறு துளி பெருவெள்ளமாய் சிதறித் தொடங்கின தூறல்கள் வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின. வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின. உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தன இடிமுழக்கம். உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தது இடிமுழக்கம். முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. அச்சம்மா பாட்டியின் காது குண்டலம் தாண்டி முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. சிறு குழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். சிறுகுழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். ஆம், மழை, பெருமழை, மாபெரும் மழை, கார்கால மழை தொடங்கிற்று மாற்றங்களோடு. காய்ந்து கிடக்கும் தார் சாலைகளுக்கு கருப்பு சாயம் பூசி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. சாயக்கலவையில் இன்னும் காரமேற்றி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. கருமேகமாய் தரையில் தவழும் மாற்றங்களோடு தொடங்கிற்று கார்கால மழை. சிறு தெரு நுழையும் மழை பரபரப்பாய் புரட்டி போட்டது சேரும் சகதியுமாய். சின்னஞ்சிறு சிறார் கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். சின்னஞ்சிறு சிறார் கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார் கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார் கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மாறி வந்தால் மாறி நிற்கும் ஒரு கூட்டம். மாறியின்றி மாறாமல் நிற்கும் ஒரு கூட்டம். மாறி வேண்டி விசித்திர மனமுடிக்கும் ஒரு கூட்டம். மாறி வந்தும் தேக்காமல் தொலைக்கும் முழு கூட்டம். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும் மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும் மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. துப்பார்க்கு தூவின தூறல்கள் இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க. சிறுநகர வீதிகளில் உருண்டு ஒழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. சிறுநகர வீதிகளில் உருண்டொழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. இன்று வாழ்விழந்த அல்லல் நிலை. கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம். மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம். மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்?
நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம் மழையில் மீண்டும் பிறப்போம். நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம் மழையில் மீண்டும் பிறப்போம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on rainwater conservation delivered by Professor Arun Kumar, VIT University. Today I am going to speak on the topic rainwater harvesting. What is rainwater harvesting? Rainwater harvesting is a technique used for collecting, storing, and using for landscape irrigation and other uses. The rainwater is collected from various hard surfaces such as rooftops and other types of man-made above-ground hard surfaces. This is an ancient practice which is currently growing in popularity throughout our communities due to interest in reducing the consumption of potable water. Why do we harvest rainwater? This is perhaps one of the most frequently asked questions as to why one should harvest rainwater. There are many reasons, but following are the important ones. To arrest the groundwater decline and augment groundwater table, to beneficiate water quality in aquifers, to conserve surface water runoff during monsoon, to reduce the soil erosion. Who can harvest the rainwater and from where they can do this? People who are planning for construction of houses, modification of houses and existing houses, etc. From rooftop of government buildings, institutions, hospitals, hotels, shopping malls, etc. From the rooftops and open areas, farmlands, public parks, playgrounds, etc. Paved and unpaved areas of layout city, town and villages. What are the basic components in rainwater harvesting? Rainwater system comes in all shapes and sizes, from simple catchment system under a downspout to large above and underground systems with complex filtration systems that can store thousands of gallons of water. Most rainwater collection systems are comprised of the following components. The first one is called as the catchment surface. Rooftops or other raised solid surface. The best catchment system have hard, smooth surfaces such as metal roofs or concrete areas. The amount of water harvested depends on the quality and quantity of rainfall and the size of the surface and the slope of the catchment area. Gutters and downspouts, also known as the distribution systems that channel the water from the catchment area to a holding container such as barrel, cistern, planted area, etc. Leaf screens, a screen that removes or catches debris. Roof washers, a device that diverts the first flush of rain before it enters the storage tank. Most rainwater suppliers recommend that the first flush of water is diverted to an outside area of the storage system, since the catchment surface may accumulate bird droppings, debris, and other pollution. Storage tanks. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. Storage containers can be made from galvanized steel, wood, concrete, clay, plastic, fiberglass, polyethylene, masonry, etc. Examples of above ground storage include cisterns, barrels, tanks, garage cans, above ground swimming pools, etc. Storage tank prices vary based on the different variables such as size, material, and complexity. To exhibit the growth of algae, storage tank should be opaque and preferably placed away from the direct sunlight.
The tank should also be placed close to the area of use and supply line to reduce the distance over which the water is delivered. Also consider the placing the storage at an elevated area to take the advantage of gravity flow. The tank should be always placed on a stable and level area to prevent it from leaning and possibly collapsing. Delivery systems. Gravity fed or pumped to the landscape or other end use areas. What are the advantages of rainwater harvesting? It makes use of the natural resources and reduces flooding, stormwater, runoff, erosion, and contamination of surface water with pesticides, sediments, metals, and fertilizers. It reduces the need for imported water, excellent source of water for landscape irrigation with no chemicals such as fluoride and chlorine, and no dissolved salts and minerals from the soil. Home systems can be relatively simple to install and operate, which may reduce your water bill. Promotes both water and energy conservation. No filtration system required for landscape irrigation. What are the safety considerations to be made in this rainwater harvesting? Please make sure that children and pets do not climb on the storage systems, as they may accidentally fall into the storage tank. Storage tank should have locking lids and bars that keep the children and pets out. What is the effectiveness in this technology? The feasibility of rainwater harvesting in a particular locality is highly dependent upon the amount and intensity of rainfall. Basically, we know that the rainfall is unevenly distributed throughout the year, and the rainfall collection methods can serve as the only supplement source of household water. The viability of rainwater harvesting system is also a function of the quantity and quality of water available from other sources, household size, and budget available. Likewise, the cost of physical and environmental degradation associated with the development of available alternative sources should be calculated and added to the economic analysis. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on traffic accident delivered by Professor Jagdish, VIT University. Road accidents in Tamil Nadu and steps to mitigate it. Road accidents are very common all over the world, but the quantum of jump in the road accidents in India nowadays is very high. Therefore, every citizen should know how much the road accidents was increased for the past 15 years and what are the reasons how to mitigate it. If you see the National Crime Records Bureau in 2003, the number of persons lost their life is 1,39,091 persons in 4,40,042 accidents. Out of that total number of accidents, it is unfortunate to say Tamil Nadu has ranked first. It is not only ranked 2013, for the past 10 years, the number of accidents and also the deaths in Tamil Nadu is highest. If you see in 2013, Tamil Nadu, the total number of accidents 67,757 and number of deaths 16,175. Its share with the national data is 15.4%. Uttar Pradesh ranked second with 24,478 deaths with 15,109. And Andhra Pradesh ranked third with 39,344 accidents with 14,966 deaths. And fourth, Maharashtra with 45,247 accidents with 13,936 deaths. In the total number of accidents, the maximum vehicles, the type of vehicle contributed for the accident is two-wheelers, followed by heavy vehicle, lorries. This is regarding the national statistics in 2013. Coming to Tamil Nadu, if you see for the past 20 years, the total number of fatal accidents increased by 122%. That is, it is in 1993 6,528. Now it was increased to 14,504. The number of people killed in the fatal accident was increased by 112%. That is 7,349 in 1993 to
15,563 in 2013. Similarly, grievous injuries has increased by 33% and number of persons injured is increased by 28%, and minor injuries are increased by 146%, and number of persons involved is increased by 154%. If you see overall total number of accidents Tamil Nadu, it was increased by 90%, and the total number of persons involved in the accident increased by 130%. This is the statistical scenario of accidents. If you see in Chennai city, especially the fatal accidents rate was increased by 116% for the past 16 years, and the number of persons killed by 72%, and total number of accidents also increased by 87%, and total number of persons involved increased by 77%. The number of accidents based on vehicles, type of vehicles. If you see the total various types of vehicles, two-wheelers caused major number of accidents, followed by light vehicles, car, jeep, taxi, and truck and lorry, then finally buses. This is the scenario of the vehicles caused the accident. This shows that two-wheelers, because two-wheelers are increased enormously, therefore it is one of the major source of causing accidents. And if you see the data, government vehicles and private buses, government vehicles are causing more accidents compared with the private vehicles. The reason may be because the government using all the old buses and old accessories compared with the private buses. This may be one of the reason for causing more number of government buses involved in accidents. If you see the type of road causing the accidents, the roads are broadly classified: national highway, state highway, other districts roads, and village roads. And generally the national highway contributing more for the fatal accidents, followed by the state highway and other district roads and village roads. Then number of accidents according to the causes. If you see the various reasons for causing these accidents: fault of driver, fault of passenger, fault of pedestrian, fault of mechanical defects, bad roads and bad weather, etc. Out of all these reasons, fault of driver alone causing 98% of the accidents. Therefore, the accidents are mainly due to the fault of drivers. Then if you see all these statistics, then the drivers are the main contributor for the road accidents. We will see what are the reasons generally for the accidents. The most of the reasons very common. One is overspeeding. Nowadays we are seeing many vehicles are very high speed with lightweight, not following traffic rules and regulations. Many, because the vehicles are increased enormously, but traffic rules and regulation violation also increased many places. This is also one of the causes for occurring accidents. Drinking and driving, because the increasing our living standards, and due to urbanization we will get liquor everywhere along the highways and everywhere in the cities as well as in towns. Therefore many people are driving after taking alcohol. Underage vehicle driving. Underage vehicle driving is because these people are not sufficiently matured. Even though they can able to drive it, they don't know the traffic rules and what is the importance of traffic rules. They may not follow the traffic rules properly. Due to that, accidents are occurring. Next, using of mobile phones. Due to increase in the technology, everyone having the mobile phone. While driving in a car, while driving in a two-wheelers, people are using extensively the mobile phones. This is one of the major reasons for causing many accidents. Finally, illiterate. India is not completely literate. Therefore, due to increasing the lifestyle, due to urbanization, everybody can able to offer a minimum two-wheelers. Therefore, due to illiterate also contributing to some extent to the accidents. Finally, you can say corruption in RTO office while issuing driving license. These also, if you don't give after proper checking driving license, this also causes major accidents, especially in the case of heavy vehicles. Now we saw the statistics and major causes. Now what are the measures we have to take it? One is road safety policy. The road safety policy has to change time to time, because due to urbanization, due to increasing the living standards, the number of vehicles are increased. Therefore, accordingly, the roads
standards of the roads and also the signaling system and also post-accidental measures. All these things should have a proper policy with updated with the latest technology in order to prevent the accidents. Road Safety Council. Road Safety Council generally a group of higher officials under the Honorable Transport Minister under every state government will be functioning. These administrative people has to take proper safety rules and regulations. They have to implement it time to time. Road Safety Fund. Because due to increase in the enormous vehicular traffic, road safety fund is very important. We have to repair and rehabilitate the roads time to time. Because of increasing the number of vehicles and total tonnage of the vehicles, roads are damaging very frequently. Hence, we have to allocate a road safety fund to repair and rehabilitate the roads frequently. Road safety measures. This is again divided into preventive measures, surveillance and detection, and enforcement measures. Preventive measures is generally wearing the helmet during driving in the two-wheelers and maintaining the speed. This way, you can, by following the proper traffic rules, you can prevent the accident itself. Surveillance and detection. Wherever there is a junctions are there, you can put important places, you can put the cameras and you can track the details so that the person who is not following the rules can be detected, can be penalized properly. Enforcement measures. Those who are violating the traffic rules, those who are riding the vehicles with a higher speed should be punished properly. There should not be any discrimination between the rich and poor. Everybody should be same under the law. Road Safety Week should be every month. They have to conduct in order to increase the awareness of the masses. Masses can easily catch when you conduct the dramas or when you conduct through radio, through TV. If you conduct this Road Safety Week regularly, then the masses will know what are the things they have to follow and what are the reasons, and all these things will be acquainted. Interdepartmental team to study the fatal accidents. This problem is very common in India. There is one place road is laying, and the same place one more department is constructing the bridges and one more department is laying the optical fiber cable. Therefore, should be a proper coordination between all the departments in order to avoid the accidents. If there is no proper coordination between the departments, if they do their job independently, there is a major cause of accidents. This is one of the reason contributing for accidents in India. Air quality measurements. Because due to urbanization, due to industrialization, the air quality is changed a lot. Due to that, the vision will be affected and the eyes will be irritated. Therefore, time to time, we have to check the air quality, and we have to take proper measures in order to avoid the accident. Emergency accidental relief centers. These relief centers are already existing on national highways, but it should be extended to state highways and major district roads also. Because after the post-accident, how to protect the person, this is very, very important, and you have to give care and proper support to reach the hospital to protect his life. Compensation to road accidents. There is a compensation for road accidents, but it should be increased so that the person who suffered from the road accidents of no mistake should be compensated properly. Rewarding drivers with zero accident record. Those drivers who are driving heavy vehicles like trucks and buses, both private and government sector, with zero accidental record should be rewarded and should be given a proper encouragement so that we can reduce the accidents. If you see the overall the statistics, how much it was increased and what are the causes and what are the measures we should take. If you have awareness of all the three things, then you can avoid the accidents, maximum extent, and we will be safe. We can keep others also safe with happy driving. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on global climate change,
delivered by Professor Srinivasan, VIT University. Today you are going to listen some of important facts on global climate change. One of the biggest problems facing the world today is global warming. Many scientists believe that our production of carbon dioxide and other greenhouse gases is having heating effect on atmosphere, and this could be very dangerous for human life as well as other plants and animals in this globe. This short speech will examine the problem global warming and suggest some ways of solving this problem. Global warming is increase in the world's temperature and changes in the world's climate caused by carbon dioxide from our cars, factories and power plants. Many scientists believe that world is getting warmer and this will affect our oceans, weather and agriculture. Some even believe that countries and cities near the coast will disappear as sea level rise. This could result in the flooding of low-lying coastal areas and cities such as Egypt, Netherlands and Bangladesh in Southeast Asia. Rising sea levels will cause flooding and increase standing water, which can serve as breeding grounds for malaria and other parasites. Even though climate change is partially caused by the natural cycles of Earth, humans are still a major part of it. Greenhouse gases such as carbon dioxide absorbs and emit heat in the atmosphere, keeping Earth warm enough to support life. However, human activities such as burning fossil fuels and are adding large amounts of greenhouse gases to the atmosphere. More greenhouse gases mean that more heat is being held in the atmosphere, which in turn makes temperature higher. In the future, climate change will affect people worldwide. To start with, there will be increased health risk. Rising temperature will cause longer and more common heat waves, which result in more heat-related injuries and deaths. Flood will also increase coastal erosion and destroy people's homes. Thousands of people will be displaced and coastal erosion will accelerate. Additionally, higher temperature will cause problems. Longer and more intense heat waves will cause heat-related injuries. Fresh water availability worldwide is dwindling due to higher evaporation rates, which means that planet is losing a vital resource. By the middle of the 21st century, water supplies in the already dry regions are estimated to decrease by 10 to 30%. Food supplies are also at risk as it is harder to grow crops in environmental conditions altered by climate change. According to EPA, American corn production could be reduced by 10 to 30% if the temperature rises 3.6 degrees Fahrenheit. Measures to stop climate change need to be taken now because we will experience its effects during our lifetime. Since it has not affected us very much yet, not very many people are aware of it. We need to raise awareness now because once we see its effects, it will be too late. We still have time. Despite the fact that climate change is progressing, there are still ways that can be slowed down. To start with, we should work to raise awareness about global warming and what people can do to help. Most people know about climate change, but they do not realize what will happen if nothing is done. They also may not realize that they can make a difference by doing little things like recycling. In addition, the government should offer tax benefits for people who use clean energy and green energy. Fossil fuels such as oil and coal are the largest sources of carbon emission, and phasing them out would significantly reduce the human impact on the environment. Offering tax benefits promote use of clean energy among the society. Some countries might even disappear completely. Another problem caused by global warming is changes in weather patterns. Many areas of the world are experiencing increased hurricanes, floods, storms, and other unusual weather conditions. The problem associated with global warming is the effect on animals. Fish population could be affected, while some insect which spread disease might become more common. There are several things we can do to solve the problem global warming. One solution is stop producing CO2. We can do this by switching from oil, coal and gas to renewable energy. Another solution to plant more trees. Trees absorb carbon dioxide and produce oxygen, which is not a greenhouse gas. Using less energy and to recycle more products, generating electricity is one of the main sources of carbon dioxide. If we use less electricity, we will produce less CO2. In conclusion, if we make small changes now, the way we live, we can avoid huge changes in the future.
Scientists, governments, and individuals must work together to overcome this threat. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hi guys, this is VIT Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you about Swami Vivekananda at the Kasipur Garden House. As Swamiji's father, Sri Vishwanath Datta, died in the year 1884, as Swamiji was the eldest son and so he became the head of the family. His father had never saved any money and so Swamiji found it difficult even to get enough food for the family to eat, and so he was completely upset. His mind was in a turmoil. He found peace only at the feet of his guru, Sri Ramakrishna, who was at the Kali temple in Dakshineshwar near Calcutta. In 1888, Sri Ramakrishna began to suffer from a sore in his throat. It became worse and worse, and finally it was learned that he had cancer, which is a terrible disease. His disciples and devotees came forward to help him. A garden house was rented for him at Kasipur. He moved there and many of his young disciples began to stay there and nurse him. Naren was one of those who spent most of their time at Kasipur. He sometimes had to go to Calcutta on family business, but he spent the rest of his time with his guru, Sri Ramakrishna. Swamiji and the other disciples devoted themselves to the service of their master. Swamiji was their leader. When they had time, they would gather together and sing, study, or discuss the great qualities of Sri Ramakrishna. Swamiji wanted very much to realize God, to see God, for he felt that this was the only purpose of life. Sri Ramakrishna gave him many hints about how to meditate, and he spent much time in meditation. He had wonderful experiences during meditation. Sometimes he would completely forget the outside world. Once, Swamiji and Sri Girish Chandra Ghosh, the great poet and dramatist, sat under a tree for meditation. Girish tried to meditate, but there were too many mosquitoes. They buzzed around his head and beat him, and he could not meditate. He wondered if Naren was able to meditate, so he opened his eyes to see what he was doing. He was surprised by seeing the mosquitoes had covered completely Naren's body like a blanket. But Swamiji did not seem to feel anything, since he was lost in meditation. One evening, Swamiji had the highest spiritual experience. While meditating, he forgot the outside world and even his own body. He thought of nothing but God and God alone. His mind was literally filled with God. He felt great joy and happiness. This experience is called as Samadhi. Sri Ramakrishna began to prepare Swamiji for the work he was to do later. He asked Swamiji to look after the other young devotees and to see that they continue to practice meditation. One day, Sri Ramakrishna asked them to beg their foods from door to door, as the sadhus do. And the devotees started to beg, and the food which they collected was offered to Sri Ramakrishna. He ate it with great joy and said that such food was pure. He also gave ox robes to the boys and in this way initiated them as monks. The end came all too soon. On August 16, 1886, Sri Ramakrishna passed away, leaving his disciples full of sorrow. Some stayed at the Kasipur Garden House for a time, and others returned home and began to study.
But Swamiji, however, started to organize them into a monastic brotherhood. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. Exchange of ideas. People are throwing garbages on roads and everywhere. Even if we give two different bins, biodegradable and non-biodegradable, why don't they do it correct? People think that we have to clean and we have to make our places clean. But definitely they'll do it. Have you thrown any plastic bottles all around the way? Why we can't start cleaning ourselves and our dirty around us? Once the company starts reducing the production of plastic bags and plastic materials, the people will buy less plastics. Hi, hello listeners. You're listening to VIT Community Radio 90.8. I, K. Nirmal, am your host in your favorite show, Exchange of Ideas. Today, we are going to discuss about Clean India. Is it a reality or myth? Here I have with me 6 members to discuss about this topic. First, we have Deepika, Suresh, Alice, Abhurvan, Akhilesh, and Arunachalam. In the first segment, we are going to know about what is cleanliness and why we need it. All we know is cleanliness is something we need in a daily life, and if we are clean only, we can stop our diseases. So what do you think about it, Akhilesh? Cleanliness, it's the only way for everyone to be healthy. So we must also be clean. Each and everyone must follow that. And we must also be clean. So we must take care of our surroundings as well. For examples, we should not throw the garbages around the dustbins, and but not in the dustbin. And also there are many different kinds of waste like biodegradable and non-biodegradable that may also help people to stay clean. So Akhilesh, what is stopping us from being clean? What is the problem? Why we are not clean? As I said, people are throwing garbages on roads and everywhere. It is helping the people walking on the road to smell that, and which may cause them many heart problems, also lungs problem also. You have said it very nicely, Akhilesh. And Arunachalam, what do you think of it? Why we need cleanliness? We need to be cleanliness because if we be clean, we can be disease free in India, because many diseases have been come due to unhygienic. So we should be clean, and nearly many people have died due to this. And some of the reasons why we get diseases are like pollution, and from the industries, the waste that we put in the seas, and from that we get many diseases. And the waste that we put in the water, and the water that we drink, we also get diseases. So we should keep the surroundings clean. Yes, you're absolutely right. Could you quote an example for this? Why we get more diseases, and place where they get more disease because of unhygienity? If you take the Ganga River, near to Ganga River, many industries were there. The industries used to put the waste in the Ganga River, and many people used to drink those water or used to bath, and from there many diseases come. So the industry should take a separate place to put the waste, and they should also try some methods to stop putting those waste in the water. You have given a good example, Arunachalam. So why and what restricts those company people and industry people? Why are they so careless?
they are so careless because if they throw those waste near their industries, they may get a bad impression from the people because the people may feel that this industry is bad and it may be unhygienic, so they throw it in the rivers and they do not find any places to where to dump it, so they just throw it in the rivers. You have said it absolutely right. So it's the impression of the people. Yeah. So why don't the people help the industries to clean the waste, or why don't the industries clean the garbage? They don't care about it. They just want to do their work and get escape. Aburban, why and what are restricting us from cleanliness? I go with Akhilesh and Arnachalam. As they said, the industries don't care about the water they leave in the river. The water they leave must be saturated, and as Akhilesh said, there are many different kinds of garbages, non-biodegradable, biodegradable, so that we must have an attitude that we should throw our garbage and waste in the dustbins, but we are not doing this. This is not the environmental mistake, that is our mistake. Why? Because we are not having an attitude to do that. And even the municipal garbage collectors, even they come, but they don't have two bins separately, biodegradable and non-biodegradable. When they assign the work, and even if you give two different bins, biodegradable and non-biodegradable, why don't they do it correctly? Why don't they do their job correctly? I accept your thought, but there are no sufficient municipal workers here. So Alice, you know that India is a populous country and more than the required number of people in a square meter. So why is it that there are not more than 2 people in the street? Yeah, even I agree with you, because our daily life, routine life, in sense, it is very busy for everyone, because they are going for their jobs, so they are very busy. They don't have any time to take care of themselves or our streets, because after the one step they are taking out of their home, they can see their streets with full of the garbages, because the problem arises from the beginning, from your house till our country, because every street are filled with the garbages in the corner of your street. You can notice that. And the garbages are not taken care also, because every week now they should be having some people responsible or some organization who used to have put some in charge of the people to clean our street. So the problem comes from your house and from the street, then it goes to the country. Why can't the central part of the Delhi, it is clean, no other dust we can see in the central part of a country, but why it is in Mumbai, the garbage place? So some of the rushed or populated countries are being dumped, and more populations leads to the dirty places. So some measures our government has taken recently, the Narendra Modi, we have heard about that, and sir has taken some steps, but what is our main fact is that we have to follow them. So it is responsible for every citizens to do that. So Sirish, you have seen in the news that people taking oath that they were going to keep the country clean or like that, but what they do after going off the camera, they again start littering. Why do they do like that? It's simple, because of the people's carelessness. Once if people think that we have to clean and we have to make our places clean, definitely they'll do it. And do you think before 100 years we were having diseases like malaria, dengue, all those things? No, because of the cleanliness, and one more thing is of the carelessness of the people. Nowadays, if we can see that in poor places where people live, we can see that all the garbages are being dumped into that places. It's all because of that. Even we have street cleaners, even they are human beings, right? If one day they are ill, they're not coming to our street to collect the dustbin, what do? We throw them on the roadside, right? Yeah. Why is it happening like that? In our mindset, it's just fixed that it's not our work. Once if we throw our garbage out of a house, it is their work to clean and collect and do some partitions. Once if the thought come into our mind that we should clean our surrounding, and if what else is there, if the workers are not there, we can arrange some people and we can clean our surrounding on that particular day. So don't go anywhere, listeners. We'll be right back in the second segment of this show. You're listening to VIT Community Radio 90.8 in your favorite show, Exchange of Ideas. Exchange of Ideas.
Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Exchange of ideas. Welcome back, listeners. You're listening to Vit Community Radio 90.8 and you're listening to the show Exchange of Ideas. In the second segment, we're going to discuss about the problems and the solutions for Clean India. Apurvan, what do you think is the solution for Clean India? We should keep our surroundings and house clean. After keeping our surrounding and house clean, we will have a attitude that we should clean our road, our city, our state, our country. We should think that we should do it, but we are not thinking like that. Some of the actors are coming for cosmetic advertisement. Like that, we should have advertising and awareness between the people. We are not having proper sanitation in the village part because they are not having awareness about this problem. So in our country, it's a popular fashion that we listen to film stars a lot. So do you think that a film star is going to make an ad on this? Would it make a difference in the people? Yeah, absolutely. How? Because people in village will not have awareness, but they have a work that they will not always, but sometimes they will watch advertisements in the TV so that they could get awareness. And if you see here, the popular cities alone is clean. The villages are not popular, so that nobody is there to clean or no municipal is there. Low facilities and hospital facilities also low. If they get a disease because of not being clean, so that they could not be cured also. So that facilities must be higher in the village side also. But we are thinking who is going to be there. All will be in the cities only. No, not like that. Some of the peoples also there in villages. These cities are not adjustable for cultivation. Some of the farmers will be in villages, so that facilities must be there. But there is no facilities which are available to them. You're right, Abhuvan. We have seen this ignorance in a recent film also. Ignorance of the city people on village side why do you think that we are not able to make our country clean, Anachalam? I would like to oppose Apurvan. He told that it's the people, if we keep our homes clean and we can keep our roads and our country clean. But in some countries, they keep their houses dirty, but they keep their public places clean. And in our country, it's just opposite. We keep our home clean, but in our public places we just throw our waste and we don't care about the public places. You're right. Even it's banned in few countries that we should not spit on the roadside and not urinate the public areas. But whereas we all watch IPL, right? We see that cricket stars spitting on the ground. Isn't that an offense? It is an offense, but some rules should be made that we should not spit, and punishment should be given for spitting. Severe punishment should be given so that next time the players or the people doesn't do that again. So you're saying that we should give a fine for this people. I go with you, but they say that we can clean a country with the whole population is working on cleaning our country. Isn't it possible to clean our country within a short span of time, less than 5 years? No, that's not possible because only few people do. It is not possible. The whole country should unite and all the people should clean our country. Then only we can make it possible. You're right. But what's the problem behind that all people are not going for cleaning the country, Akhilesh? Many people do their own job and don't consider this as their own private work. But even then, village people are there who take a private interest in it and clean the garbages. But if you come across the city areas, they do their own job and just litter here and there, and they do not give interest much in cleaning. That might be the problem. You're saying that because of we are littering the plastic materials around the places, that's also a point for consideration, right? Yeah, especially in cities, just like bottle cans, they just after drinking they throw it away from cars, and municipality also don't care about that, and there are especially in city main roads nobody's there for cleaning areas. But there are dustbins, right? Yeah, so at least
people can throw in the garbages, dustbins. Why don't they throw in the dustbin? What's the thought in the people's mind that is stopping them from throwing the bottles or the waste in dustbins disposal? Because people think that is not our right job to do, and we have a proper job, and they don't think that is our nation work and keep our nation clean. Saying that people think that high-born people let the low-class people do that. You're saying like that? Some people have that in their mind, and also if some people have like it is some others' work to do, whoever drank, and it's their job to do those stuff of throwing it in the dustbin after drinking plastic, and even many people drink plastic soda juice, and that may. So Deepika, what's the right solution for this? I say that my brother just spoke before and he told it's not possible in India. I say it's Singapore, which I read recently, where they started a mission called Please Clean Singapore, and that was a successful project, and they cleaned the Singapore city. The whole place was clean in just 2.5 years. And how come it was possible? They didn't think that high class people and low class people should clean their own waste. They just saw the dust and the waste garbages on the road, and in spite of their caste or religion, they just did what they thought. So Deepika, you are saying that Singapore is just a small country, right? If they were able to clean the country in 2.5 years, how much time will it take for our country, India? It's a vast country, right? How much time will it take for our country to be clean? I say that this 5 years, that Clean India mission, this project is enough to clean our country in just 5 years. If each and every person from their home start cleaning their own waste and start preparing to clean their own surroundings, and it will be successful in 5 years. So Sirisha, what's the problem? How to stop the throwing of plastic bottles and plastic covers here and there? What can we do? What's the solution? Before you answer, I want to ask you a question. Have you thrown any plastic bottles all around the way? I mostly reuse the plastic bottles. I will just dispose it in the garbage dustbins. So, well, I am not able to believe it, but most of the people, after their drinks, they throw it out all the way in the roadside. An individual must get to know that we must not do that. If each and everyone thinks about that, then definitely we can control the garbage waste. If they're reusing or correctly disposing it, we'll be able to clean our country easily. We can't clean it, but we can reduce the wastages. The first and foremost thing that we must do is to throw out the garbages in the dustbins or else in the recycle bins. And the other work must be taken by the corporation, because they recycle the things, all those plastics, or the two things that they say it as biodegradable and non-biodegradable. But in Ranipet, where we live, I have seen that the people take all the garbages in dumps and throw it in a particular area where it is stinking, and when the load gets more and more, they burn it. Isn't it an offense to the nature what we do? There's no other way, because do you think non-biodegradable thing can be varnished? Because we don't have any other option except burning that. But due to burning plastics, they emit a toxic gas in the atmosphere, right? Yes, of course they do it, but there are a few technologies which have been invented in order to recycle it, and a few chemicals are also been invented in order to decompose the plastics. You're right, and I go with your point, but I think that there's a problem because there are a few types of bottles which cannot be reused or recycled. So what do you think about the Alice? Yeah, I would be very much happy to the person who is listening here, who is using the plastic. He should have certain thing that he should put that all those plastics into a dustbin, not throwing into out, wasting it or some other thing. So for every individual, he should have certain responsibility to do all the cleanliness habits of our everyday life. As Sirish said, the person who is listening over here, he should have think whatever we have discussed here, he should have think that why we can't do certain actions, why we can't start cleaning ourselves and our dirty around us. So it is our responsibility first that we should have to take measures, not only listening, but we should do it in action.
So, what are the major source for plastic? Plastic, in sense, we are taking the plastics out, and it is being recycled and using by many industries we have. Who's having only the plastics input to it, and all plastics gets recycled and a new product has been forming. There is the industries are there in India, but I think it is in small amount of industries are there. But shouldn't we stop buying those plastic covers? Even big retail shops nowadays, to stop these things, first of all, plastic bags were free. Now in big retail stores, if we need a plastic bag, we need to give a specific charge. Do you think that it is a way to stop plastic, or they are just thinking that it's profit made? No, it is the solution. I will go with you, because once a product is payable, people will think whether we have to buy it or why we should waste the money over a plastic bag. Because we can take it now. This VIT University have changed all the plastic bags into a paper bags. We are providing all the bags as a paper bags. So it is a little kind of a change over the first step over avoiding all the plastics. You are absolutely right, Alice. So, Aburvan, what do you think the solution for this problem? You are saying that burning of garbages is pollutable, but biodegradable waste can be dumped and can be recycled as methane gas and can be used as a fuel for vehicles. And non-biodegradable waste, they are some of the plastics and other materials. They can be recycled. And Alice said that there is a small amount of industries to recycle it. You are also right. I'm asking the solution at large for the whole India. In Singapore, there is a less population. They clean the Singapore in two and a half years. But in India, the population is higher, and India is the second population in the world. So that if we start to clean from now onwards, Prime Minister said, Mr. Narendra Damodar Das Modi, we can clean it in 5 years. On 2019, our India will be cleaned fully. You're absolutely right. The solution at large for a country to be clean is that Swachh Bharat Abhiyan started by our respected Prime Minister Narendra Modi. So you're saying that we'll be able to clean, right? Yeah. We'll be right back on Exchange of Ideas after a short break with the third segment. You're listening to VIT Community Radio 90.8. Exchange of Ideas. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Go green. Exchange of Ideas. We are back after the break in VIT Community Radio 90.8. Now, for last section of Exchange of Ideas, we are going to see the ultimate solution, the next level of solutions for clean India. Now, we'll start with Aburvan. Okay, I think all of us will know 3 R's. In that, I am going to say one. Reuse. We can reuse the biodegradable waste when it is separated, biodegradable waste, and convert it as a methane gas, and we can use as a fuel for our vehicles. Now they also invented a vehicle which uses a methane gas as a fuel. Next we will listen to Akhilesh. Okay, I am also going to say about that one of the 3 R's is reuse. We can reuse plastic bottles and empty water cans and Coca-Cola tin cans also, which are thrown in the garbages. Instead of polluting them, we can reuse them. Next we'll go with Arnachalam. I will also say one of the 3 R's, reduce. When you go out of your home, fans, tube lights, bulbs are all off, and you also check your pipes are closed so that the water doesn't leak. I will end with a quote: the energy saved is the energy produced. Next we'll go with Alice. I will say the second R, that is reduce. Reduce the production of plastics, because once the company starts reducing the production of plastic bags and
plastic materials, the people will buy less plastics. So once they reduce the production, all things will get set right. It's the major point so that there will be no toxic in our nature and all can lead a healthy life. Next we'll go with Sirish. So the solution I prefer is recycle. I think so you guys have heard about the dress showroom about Levi's. So Levi's has created a pants that we wear, men's pant made out of plastic bottles. So using that plastic waste we can recycle and then we can create new things, so which is completely harmless, so people can prefer it. We can also recycle the plastic bottles to create home decorations. Yeah, of course. Many of the industries use these plastic bottles to create those decorative articles which is present in our homes. So people must encourage it so that the industries of this recycling industries will grow in our India. Finally, we'll ask Deepika's suggestion for this problem. Yeah, and I was thinking about Sirish's idea, and it's that recycling the plastics, and they make a very beautiful flower petals and they are selling it, and many craft items are also even being sold in China, and it's a very popular kind of art, and this can be followed in any ways, and they can earn money using that. We got the suggestions from the 6 members here, which are the 3 R's: reduce, reuse and recycle. If we all start reducing the usage of plastics, reusing the paper waste and plastic waste, and start recycling the banana peels and other things, even save a lot of energy, and we can also make our country clean. If all of us put our hearts and minds cleaning our country, even it is possible to clean our country with 2 years, because we have a lot of population in our country, but we need all members to cooperate. So don't say you're going to clean the country, all start acting upon it, and we'll have a clean India in the next generation to come. We have come to the end of this show, Exchange of Ideas in VIT Community Radio 90.8. I'm your host Nirmal with Alice, Deepika, Akhilesh, Aburvan, Arunachalam and Sirish. We'll be back in your next show. Thank you. Keep listening to VIT Community Radio 90.8. Exchange of Ideas. This is VIT Community Radio 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, வச்ச கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடி.
வாங்கி வாரேன், மானாமதுர சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மானாமதுர சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நான் இன்னைக்கு பல விஷயங்களோட அவங்கள வந்து சந்திச்சிருக்கோம். என்னோட பேர் கேபி ஆனந்த், என் கூட இருக்கிறவங்க நிதிராஜ், ரஞ்சித். என்ன ரஞ்சித், என்ன தகவலோட வந்திருக்கீங்க இன்னைக்கு? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சைக்கிளை பத்தி பார்க்க போறோம். சைக்கிள், ஆமா, மிதிவண்டி. சரி, இப்போ சைக்கிளை பத்தி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்? மிதிவண்டியை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹிஸ்டரியை பத்தி பார்த்துருவோமா? சரி, ஓகே. என்ன மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்ல போறீங்க? சைக்கிள் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் தானே சொல்ல போறீங்க? கண்டிப்பா அதை பத்தி தான் சொல்ல போறோம். மக்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. சொல்லுவோம். இப்போ மிதிவண்டின்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட ஒரு மிக சிறந்த கண்டுபிடிப்புனே சொல்லலாம். ஆமாம். மனிதன் வந்து முதல் கண்டுபிடிப்பு அப்படின்னு நம்ம நெருப்புன்னு ஒன்று சொல்லுவோம். ஆமாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காக சக்கரம்னு ஒன்று கண்டுபிடிச்சான். ஆமாம். அந்த சக்கரத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு வெஹிக்கிள்னு சொன்னோன்னா அது வந்து சைக்கிள் தான். ஆமாம். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா 1534 கிரெயின் கேக்கினோ கேப்ரிட்டோ அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமாம். ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஆமாம். ஆமாம், வேணாங்க. சரி, அப்படியா? 1817 அதுக்கப்புறம் இதை ப்ராக்டிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிகபிள் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கிராண்ட் டியூக் ஆஃப் பேடன் அப்படின்றவர் வந்து வடிவமைச்சிருக்காரு. அந்த டிசைனை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து வடிவமைச்சார். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின முதல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த சைக்கிள் நாம் பொதுவாக சைக்கிள் கற்றுக்கும் போதே எத்தனை தடவை விழுந்து வருவோம் அப்படின்னும் போது அவங்க சைக்கிள் கண்டுபிடிச்சி ஓட்டினப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த ரஞ்சித் சொன்னோடனே எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள் கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து பைக் ஓட்டுறதோ இல்லை கார் ஓட்டுறதோ வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது, கற்றுக்குறாங்க. ஆனால் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கற்றுத்தர்றது, அந்த வண்டி சின்ன சின்ன வண்டி இருக்கும், வாடகைக்கு வண்டி கொடுப்பாங்க, அந்த மாதிரியான பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. கண்டிப்பாக நினைக்கிறீங்க? சின்ன வயசில் எங்களுக்கும் அந்த மாதிரி தான், வாடகைக்கு தான் சைக்கிள் கொடுப்பாங்க. 3 ரூபாய்க்கு 1 மணி நேரத்துக்கு சைக்கிள் வாடகை கொடுப்பாங்க. நீங்கள் என்னைக்காவது அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் வாடகை எடுத்து ஓட்டியிருக்கீங்களா? ஏன், நான் கூட சைக்கிள் கற்றுக்கிட்டே அவர் சைக்கிளில் தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி பல பேர் சைக்கிள் கற்றுக்கிறோம் அப்படின்னும் போது உடனே ஒரு சைக்கிளை புதுசாக வாங்கி அதுக்கப்புறமா கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவம். 4 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு 3 ரூபா கொடுத்துட்டு 1 மணி நேரத்துக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து அந்த சைக்கிளை வச்சே நாங்கள் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளாக 3 பேரும் பாதி பாதி அப்படி ஓட்டி கற்றுக்கிறது அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு. ஒரு சிலர் நேரத்தில் நம்மள்ட்ட காசு இருக்காது, 3 பேர் ஆளுக்கு 1 ரூபா போட்டுலாம் சைக்கிள் எடுத்திருக்கோம். ரொம்ப பல விதமான அனுபவங்கள்லாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி வரலாற்று ரீதியாக இன்னும் ஒரு சில தகவல்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 1817 இதோட ப்ராசஸ் ஆரம்பித்தாலும் 1819 தான் வந்து இது நிறைவடைஞ்சதுன்னு சொல்லலாம். இதோட ஃபஸ்ட்டு சைக்கிளோட பேர் பார்த்தீங்கன்னா விலாசிபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிகேஎம் டென்னிஸ் ஃபின்சான் அப்படின்றவர் இதை வந்து ஓட்டியிருக்காரு. முதல்ல வந்து 13 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. இதான் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்ற கணக்குன்னு சொல்லலாம். இதை மேனுஃபேக்சர் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனும் ஃப்ரான்ஸும் தான் சைக்கிளை வந்து அதிகப்படியாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா
சைக்கிள் பயன்படுத்தக்கூடிய நாடுகள்னு வந்து ஒரு 10 நாடுகள் இருக்குது. ரொம்ப அதிகமாக இந்த இடத்துல சைக்கிள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நாடுகளை பற்றி நான் இப்போ சொல்லலான்னு இருக்கேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து, அடுத்ததாக வந்து டென்மார்க், மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஜெர்மன், அப்புறம் ஸ்வீடன், அதுக்கப்புறம் நார்வே, ஃபின்லாண்ட், அப்புறம் ஜப்பான், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, 9ஆக பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், 10வது இடத்துல சைனா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்காக வந்து சைக்கிள்கள் வந்து, அதாவது மிதிவண்டி சொல்லக்கூடியது, அது வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து சைக்கிளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி சைக்கிள் வந்து எந்தெந்த விதங்களுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட உடல் எடையை பருமனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சைக்கிளை பயன்படுத்தலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே மோட்டர் சைக்கிளில் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடறாங்க. பெட்ரோலை யூஸ் பண்ணிவிட்டு அந்த மோட்டர் சைக்கிள் தானாக ஓடுது. ஆனால் நம்மளுடைய எடை பார்த்திங்கன்னா அதனாலேயே கூட இன்க்ரீஸ் ஆகுது. சில பேர் சொல்லுவாங்க, நான் சைக்கிளை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், உடனே எனக்கு வெயிட் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னோடனே ஆனந்த், இந்த 90ன்னு நினைக்கிறேன், இந்த 90 காலகட்டத்தில் தான் வந்து அதிகமாக வந்து இந்த பைக்குகள் அதிகமாக வந்து சைக்கிள் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பித்த காலம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களோட நினைவுகள் ஏதாவது? என்னோட நினைவுகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நானே சைக்கிள் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். நான் எம்ஏ படிக்கிற வரைக்கும் சைக்கிள் தான் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் மோட்டர் பைக் எடுக்க ஆரம்பித்தேன். மோட்டர் பைக் எடுக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய எடையே கூட எக்கச்சக்கமாக ஏறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ திரும்பவும் சைக்கிளுக்கு மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போ திரும்ப ஒரு மாத காலமாக சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன். அதனால எனக்கு வந்து உடல் எடை குறையிறத விட ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த சைக்கிளிங்கில் வந்து ஒரு பெஸ்ட்டு அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகிடுவீங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெலோரிஸ் உங்கள் உடம்புலேருந்து குறையுது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 14 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் வந்து ஓட்டுறீங்கன்னா அதை மாட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு 80 கிலோ எடையில் இருக்கீங்க அப்படின்னா 472 கலோரிஸ் வந்து குறையுது அப்படின்ற ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறீங்க, 14லேருந்து 15 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுறீங்க அப்படின்னா 600 கலோரிஸ் குறையுது ஒரு மணி நேரத்துக்கு. அதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக, அதாவது ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில், 16லேருந்து 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 700 கலோரிகள் குறைக்கலாம். இது ரொம்ப கம்மி தான் ஓடுறது கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் நீங்கள் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே இதை இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அங்கம் வந்து இந்த சைக்கிள் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தானே. கண்டிப்பாக. இப்போ நம்ம ஓட்டுற சைக்கிள்லாம் என்ன வெயிட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 கிலோ இருக்கலாம். ஆனால் வந்து இந்த சைக்கிள் கண்டுபிடிச்சப்போ பார்த்தீங்கன்னா 22 கிலோ இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 48 பவுண்டு வந்து இந்த சைக்கிள் இருந்திருக்கு. சைக்கிளை வந்து 2 சக்கர சைக்கிளை நம்மலாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அதோட பேலன்ஸ் வர்றதில்லை. ஊனமுற்றோர்கள் சில பேர் வந்து 3 சக்கர சைக்கிள்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் அது இல்லாமல் நார்மல் யூசேஜுக்காகவே வந்து 3 சக்கர சைக்கிளும் 4 சக்கர சைக்கிளும் 1820களில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி பயன்படுத்தியும் இருக்காங்க. 2 சக்கரத்தை விட இந்த 3 சக்கர சைக்கிள்ஸ் தான் வந்து நிறைய வந்து அந்த ஸ்டேஜில் வந்து விற்பனை ஆகிருக்கு. இதை வந்து ரொம்பவே வந்து நிறைய வந்து விற்பனை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் சொல்லியிருக்காங்க. 1860ல் போன் ஷேக்கர் அப்படின்னு ஒரு மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போன் ஷேக்கர் அப்படின்ற பேரை கேட்டால் உங்களுக்கு என்ன தோணுது? எலும்புகளெல்லாம் முறிக்கிறது அப்படின்னு. முறிக்கிறதுன்னு சொல்ல வேணாம், அசைக்கிறதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ கேபி சார் சொன்னார், உடலுக்கு வந்து எவ்வளோ நல்ல விஷயம் சைக்கிள் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 1860ல் போன் ஷேக்கர்ன்ற அந்த மாடல் எதுக்காக பயன்படுத்துதுன்னா, அந்த சைக்கிளில் வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இரும்பு தான் இல்லைங்களா? ஸோ வந்து அது ரொம்ப ஸ்டிஃபாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம ரோட்டில் ஓட்டும் போதே வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்ததுனாலே அந்த சைக்கிளுக்கு வந்து போன் ஷேக்கர் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த குயின் விக்டோரியா நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம ப்ரெஸ்டீஜை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம கார் வாங்குகிறோம், எக்ஸ்பென்சிவான கார்லாம் வாங்குகிறோம். அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து அப்போ வந்து சைக்கிள் வாங்கியிருக்காங்க குயின் விக்டோரியா அவர்கள். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ராயல் ஸ்லேவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராயல் சால்வோன்ற சைக்கிள் வந்து அவ்வளோ விலை உயர்ந்தது. அதை வந்து குயின் விக்டோரியா மட்டும்தான் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னார் ஆனந்த். பார்த்தீங்கன்னா உடல் நலம் பற்றி சொன்னார், நீங்கள் வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லிட்டுருக்கீங்க. சைக்கிளால் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் எந்த அளவு வந்து முக்கியமான விஷயம் பாதுகாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள்களால் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிராஃபிக் கண்ட்ரோலாக இருக்குது. டிராஃபிக்னா அதாவது இட நெருக்கடி வந்து ஓரளவு கம்மியாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உடல் நலத்துக்கு ஒரு நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கார்பன், அதாவது வாகனங்கள், அதாவது ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுங்க விடுற காற்றுனால வந்து காற்று மாசுபாடு அதிகமாகுது. ஆனால் சைக்கிளில் வந்து இது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் வெளிநாடுகளில் வந்து தங்களோட கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து மக்களை வந்து சைக்கிள் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சைக்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஓரளவு வந்து டிராஃபிக்கும் வந்து நெருக்கடி இல்லாமல் வந்து சுலபமாக போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிகளை பார்க் பண்ணுறதுக்கான இடங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இதாவது ஒரு கார் நிறுத்துகிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சைக்கிள்கள் நிறுத்தலாம், அந்தளவு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன இடத்துக்கு உங்கள் தெருவுலேருந்து பக்கத்து தெரு போகிறதுக்கு, கடைக்கு போகிறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து நம்ம பைக்கை யூஸ் பண்ணுறோம். அதனால கூட வந்து நம்ம சுற்றுச்சூழல் வந்து பயங்கரமாக பாதிக்குது. இதுக்காக வந்து ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுக்கலாம். சைக்கிள் மூலமா போகிறதுனால வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து மிக முக்கியமான பாதுகாப்பு ஏற்படும்னு வந்து வலியுறுத்துறாங்க. கண்டிப்பாக சார் சொன்னது இல்லாமல் நம்ம வந்து இப்போ மறுபடியும் கொஞ்சம் வரலாறுக்கே திரும்பி போகலாம். போன் ஷேகர் மாடலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் மேம்படுத்தி அதுக்கப்புறமேட்டு இந்த வீல்ஸில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா இப்போ 1870 வந்துருச்சு. சொல்லுங்கள். நீங்கள் வீல்ஸு பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீல்ஸ் உள்ள சைக்கிள்ஸ்லாம் வந்து சர்க்கஸில் இருக்கும். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, நீங்கள் மறுபடியும் ஹிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணுங்கள். சரி, சொல்லுவோம். அதை பற்றியும் பேசுவோம், பின்னாடி பேசுவோம். இவர் சொன்ன மாதிரி இந்த சிங்கிள் வீல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வீல் வந்து இப்போ நாம் யூஸ் பண்ணுற சைக்கிள் தான் வந்து சேஃபஸ்ட் சைக்கிள். ஆனால் கண்டுபிடிச்சி 1870 வரைக்கும் மேம்படுத்திப்பட்டு வந்துட்டுருக்கு சைக்கிள். அப்படி இருந்தோ அது இன்னும் சேஃபஸ்ட் சைக்கிள் இல்லைன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சக்கரத்தை வந்து முன்னாடி வீல் சின்னதாகவும் பின்னாடி வீல் பெருசாகவும் டிசைன் பண்ணி ஃபஸ்ட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது எதற்காகனா அவங்களோட பாடி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும், கீழே விழாமல் கொஞ்சம் தடுக்கலாம் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு பின்னாடி வீலை சின்னது பண்ணி முன்னாடி வீலை பெருசு பண்ணி அதில் மிகப்பெரிய தோல்வியும் அடைஞ்சாங்க. அதற்கு பின் 2 வீல்களையும் சமப்படுத்தி அதுக்கப்புறம் 1880 தான் ஃபஸ்ட்டு சேஃப்டி சைக்கிள் அப்படின்னு ஒன்றே வந்தது. இன்னும் பல சைக்கிள்கள் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இது அறிவோம் ஆயிரம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி.
Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி விஐடி பண்பலை 90.8. இன்னைக்கு சைக்கிளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சைக்கிளை பற்றி ரஞ்சித் நமக்கு நிறைய தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. ரஞ்சித், நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். வரலாற்றில் இன்னும் பல தகவல்கள் இந்த சைக்கிளை பற்றி என்னென்னலாம் இருக்குது? கண்டிப்பாக நம்ம சேஃபஸ்ட் சைக்கிளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த சேஃபஸ்ட் சைக்கிளுக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க. அதாவது 1885 தான் சேஃபஸ்ட் சைக்கிள்னு ஒன்று டிக்ளேர் பண்ணி ஜான் டின்டோ அப்படின்றவர் வந்து அது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி டிசைன் பண்ணார். அதுதான் வந்து சேஃபஸ்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாம் ஒரு முக்கியமான சைக்கிளை பற்றி பேசவே இல்லை. சைக்கிள் அப்படின்னா வந்து டிசைன் பண்ணது ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய சைக்கிளாக மட்டுமே தான் இருந்தது. அதை கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து பெண்களுக்கும் வந்து டிசைன் பண்ணாங்க. அது 1889 பென்னி ஃபார்த்திங் அப்படின்றவர் வந்து லேடிஸ் சைக்கிளை வந்து டிசைன் பண்ணார். இந்த சைக்கிளை பற்றி உள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வேர்ல்டு வார் 2 பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த வேர்ல்டு வார் 2ல் இந்த சைக்கிள் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிது. ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸ் போகிறதுக்காக இந்த சைக்கிளை வந்து பயங்கரமாக பயன்படுத்தியிருக்காங்க. நிதி சார் சொன்ன மாதிரி சைனாவை பற்றிலாம் சொன்னார். சைனா வந்து சைக்கிளை வந்து பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அது ஏன் அப்படின்னா, ஃப்ளையிங் பீஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை வந்து சைனாக்காரங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாடல் ஏன் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னா, பொதுவாக நமக்கு எல்லாருமே தெரியும், சைனாவில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாளிங்க, உழைப்பாளிங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சைக்கிளுன்றது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் அப்படின்றதுனால அவங்க இது எல்லாருமே நாட்டில் பயன்படுத்தணும் அப்படின்னு அரசாங்கத்தின் மூலியமாக வலியுறுத்தப்பட்டு 3/1 குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஒரு சைக்கிள் நிச்சயமாக வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த பீஜான் அப்படின்ற மாடலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைக்கிளுக்கு வந்து பல வரலாறு இருக்குது இல்லையா? அதாவது உபயோகப்படுத்துறது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா நெருப்பு அந்த மாதிரி விஷயங்கள், மாட்டு வண்டியை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. பல இடத்துக்கு போயிருக்கு. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் வருவார் வந்து போஸ்டல் கொடுக்கறதுக்கு. மற்ற விஷயங்கள் இருக்குது, நிறையா இடத்துல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு கற்றுக்கிற விஷயம். அதாவது ஒரு பைக்கு கற்றுக்கணுன்னா கூட முன்னாடி வந்து ஒரு சைக்கிள் கற்றுக்கணும். சைக்கிள் கற்றுக்கிட்டு அப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் காருன்னு ஒரு பொசிஷன் இருக்குது. சரி, இப்போ நம்மலாம் பைக் இருக்குது. பைக்கில் வந்து நம்ம பொதுவாக பிளான் பண்ணுவோம். கார் இருக்கிறவங்க, பைக் இருக்கிறவங்களாம் என்ன பிளான் பண்ணுவோம்? லீவ் வந்துட்டா எங்கேயாவது வெளியில் போகலாம், ஒரு ஹாலிடே பிளான் பண்ணுவோம், ஒரு டூர் பிளான் பண்ணுவோம். சைக்கிள் யாருன்னா பிளான் பண்ணியிருக்கோமா? சைக்கிள் பிளான் பண்ணதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வேர்ல்டு ஃபுல்லாவுமே வந்து சைக்கிள் ரிலேட்டட் சாம்பியன்ஷிப் நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் நானும் சொல்ல வந்தேன். சைக்கிள் டூரிசம்னு அப்படின்னு வந்து ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1923 6 இளைஞர்கள் இந்தியாவிலேருந்து தான் கிளம்பியிருக்காங்க. அதுவும் மும்பையிலேருந்து 1923 ஆரம்பித்து மே 11, 1924 அவங்க வந்து ரோமை சென்றடைஞ்சிருக்காங்க. ஒரு வருஷம் சைக்கிள் ஓட்டியிருக்காங்க. இது சாதாரணமான விஷயமே கிடையாது. அதே வருஷம் வந்து அவங்க லண்டனுக்கும் போயிருக்காங்க. 1925 அவங்களோட பயணத்தை முடிச்சிருக்காங்க. 71,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. 4 வருஷம் 5 மாதம் 3 நாள் அந்த சைக்கிள் அவங்க ஓட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆமாம், ரொம்ப மிகப்பெரிய ஒரு சாதனை தான். ஆனால் இந்த ஒரு சாதனையை நிகழ்த்தும் போது அவங்களோட சைக்கிள் வந்து எந்த அளவுக்கு வேகத்தில் போகணும், என்ன மாதிரியான சைக்கிள் அவங்க வச்சுருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. சரி சார், நீங்கள் வேகம்னு சொல்லும் போது எனக்கு ஒரு இப்போ டவுட் வருது. அதாவது நம்ம பைக்கை வந்து மோட்டர் சைக்கிளை பைக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ சைக்கிளையே வந்து சைக்கிள் பைக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு அதை பற்றி தான் சொல்ல வரேன். சொல்லுங்கள் ரஞ்சித். கண்டிப்பாக நானும் அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 தான் வந்து இந்த ரேசிங் பைக்ஸுக்கெலாம் வந்து ஆரம்பம் இருந்து. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம கேபி சார் சொல்லுவார். அதாவது இந்த ரேசிங் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு தரமான மிதிவண்டியோட தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிடுச்சு. ஏன் இப்படி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து சிங்கிள்
செயினில் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டுறோம். இந்த மாதிரியான ஒரு சைக்கிள் ஓட்டுற முறைக்கு பேர் பார்த்திங்கன்னா சிங்கிள் கியர் சைக்கிள். அது வந்து சேம் லெவலில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப தூரம் நம்ம போகணும் அப்படின்னும் போது அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல தடைகளை நம்மளுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் காற்று வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஏத்தாப்புல ஒரு சைக்கிளை மிதிச்சுட்டு போகிறோம்னா நம்மளுக்கு எதிர்காற்று இருந்ததுன்னா அது நம்மளுக்கு கூடுதல் பலுவை வந்து கொடுக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம 2 மடங்கு சக்தியை வந்து உபயோகிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குதுன்றதுனால பின்னால் வடிவமைப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மிதிவண்டியை வேற ஒரு களத்துக்கு கொண்டு போகணும், வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால அந்த ஒரே ஒரு வேகத்தில் போகக்கூடிய சிங்கிள் ஸ்பீட் பைசைக்கிள்ஸ் இதை வந்து மல்டி ஸ்பீட் பைசைக்கிளாக மாற்றுறாங்க. ஸோ இப்போ மல்டி ஸ்பீட் பைசைக்கிளாக இந்த சைக்கிள்ஸை மாற்றும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஒன்று முக்கியமானது சைக்கிளோட வெயிட். சைக்கிளோட வெயிட்டை வந்து அவங்க அதிக அளவில் குறைச்சிட்றாங்க. பின்னாடி வந்து இப்போ வரக்கூடிய சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டு வந்து கேரியர் வைக்காமல் வருது. ஏன் அப்படி கேரியர் வைக்காமல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெயிட்டை குறைக்கும். அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு நிறைய இருக்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம சைக்கிளில் தான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பெரிய பெரிய வெயிட்லாம் தூக்கிட்டு போகும்போது சைக்கிளை பயன்படுத்துறதில்ல, அதுக்கு வேறு சில ஊர்திகளை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த ஒரு நிலையில தான் சைக்கிளுக்கு வந்து நம்ம வெயிட்லாம் குறைக்கிறோம். ஸோ இப்படி வெயிட்டை குறைச்சா அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உந்துதலாக இருக்கும். அதே நேரத்தில் 2 விஷயம் வந்து இந்த வடிவமைப்பாளர்கள் மாற்றிருக்காங்க. ஒன்று வந்து கோக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த கோக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளுக்கு பின்னாடி வீலில் இருக்கக்கூடிய அந்த முற்சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் கோக்ஸ். இந்த கோக்ஸில் வந்து பற்கள் இருக்கும். அந்த பற்கள் பார்த்திங்கன்னா அளவுகள் மாறுபடும். சின்னதாக இருக்குது அப்படின்னா அதில் 22 பற்கள் இருக்கும். ஸோ அந்த 22 பற்களை வந்து பயன்படுத்தி அந்த சைக்கிள் வந்து மிதிப்போம். ஸோ அது வந்து சின்னது. அதே நேரத்தில் நடுநிலையாக இருக்கிறது வந்து 32 பற்கள் இருக்கும். அதே நேரத்தில் பெருசு பார்த்திங்கன்னா 42 பற்கள் இருக்கும். இது எல்லாம் எங்கே இருக்கும்னா முன்னாடி பக்கத்தில் நம்ம சைக்கிள் பெடல் இருக்குல்ல அதோட ஒட்டி வரும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா செயின் ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயின் ரிங்ஸும் பின்னாடி இருக்கக்கூடிய கோக்ஸும் இணைஞ்சி ஒரு பெரிய சைக்கிள் செயினால் பின்னப்பட்டிருக்கும். ஸோ இந்த சைக்கிள் செயின் பின்னு இருக்காங்கல்ல இது அளவுகள் மாறுபட்டு அந்த கோக்ஸு 1, 2, 3ன்ற படிநிலைகளில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோக்ஸில் மாறி வரும். இப்படி மாறும்போது நம்மளோட மிதிக்கிறக்கூடிய திறனை வந்து கம்மிப்படுத்திக்கிட்டு அதே நேரத்துக்கு அந்த எதிரில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம வந்து எளிமையாக ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சு தான் வந்து இன்றைக்கி பல இடங்களில் இந்த மாதிரி ரேசிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் இன்றைக்கி அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் சைக்கிளை பற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை பொங்கும் பாட்டின் அலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what many people these days are like? They close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay, tell me what's the matter? I was saying let's bring some saplings and plant it around our home so that it looks more clean and green. Fine, let's do it. Go green! வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மிதிவண்டி சைக்கிளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற அந்த சைக்கிளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்.
நம்ம ரஞ்சித் நம்மளுக்காக பல வரலாற்று தகவல்களை சேர்த்து எடுத்து வந்திருக்காரு. அதே நேரத்தில் இன்னைக்கு நிலைமையில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு சைக்கிள் பயன்படுது அப்படின்றத பற்றி நிதிஷ் சார் பேசிகிட்டு இருக்காரு. நானும் உங்களுக்கு பல தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி ரஞ்சித், சொல்லுங்க, இன்னும் என்னென்ன தகவல்கள் வச்சிருக்கீங்க? நான் நிறைய தகவல்கள் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிதி சார் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, அவர்கிட்ட கேட்போம். முன்னாடி வந்து டெக்னாலஜி பல விஷயங்கள வளர்ந்துட்டு வந்திருக்கு இல்லையா? ஆனந்த் கூட சொன்னார், அதாவது சைக்கிளுக்கு வந்து பரிமாண வளர்ச்சியாக வந்து கியர் சைக்கிள்லாம் வந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஒரு சைக்கிளை வந்து வடிவமைச்சிருக்காங்க, செல்ஃப் டிரைவிங் சைக்கிள் சொல்லிட்டு. அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு சைக்கிளில் வந்து முன்னாடி வந்து ஒரு சின்ன கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது ஆப்பு மூலயமா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே வந்து இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆஃபீஸில் வந்துருக்கோம், அது வந்து வீட்டில் இருக்க அந்த சைக்கிள் ஆப் மூலயமா அதை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வர வைக்கலாம். அதுக்கு வந்து யாரும் ஓட்டிகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஓட்டிகிட்டு இருக்கோம். பட் அது வந்து என்னென்னா ஒரு ட்ரையல் பேஸில், ஒரு ரிசர்ச் பேஸில் தான் இன்னும் இருக்குது, முழுமையாக வரல. நிறைய விஷயங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எங்கே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையலில் வந்து ஆம்ஸ்டர்டாமில் வந்து முதல் நெதர்லாந்தில் ட்ரையல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆம்ஸ்டர்டாமில் வந்து இதை எப்படி ட்ரையல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 900 கிலோமீட்டர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மனுஷன் வந்து ஓட்டி பார்த்துருக்கிறாரு இது வரைக்கும். இதன் மூலமாக 15 பில்லியன் கிலோமீட்டர்கள் ஒரு வருஷத்துக்கு சேமிக்கப்படும், அதாவது பெட்ரோல் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த கூகுள் செல்ஃப் டிரைவிங் பைசைக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது இன்னும் ப்ரோட்டோடைப்பாக தான் இருக்குது, இன்னும் வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற நிலைக்கு வரலை அப்படின்றது கூடுதல் தகவல். ஸோ கண்டிப்பாக இதன் மூலிமா நமக்கு வந்து நிறைய சைக்கிள் டைப்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. சைக்கிள்லேயே வந்து பல வகைகள் இருக்குது. ரோட் பைக்கர்ஸ் அப்படின்னு ஒரு சைக்கிள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ரோட் பைக்கர்ஸ் தான். சைக்ளோ கிராஸ் பைசைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து போத் ரோட்லேயும் ஓட்டலாம், அதே மாதிரி காட்லேயும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு சைக்கிள். டூரிங் பைக் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங்கெல்லாம் போகும்போது அந்த சைக்கிளில் போனோம்னா நமக்கு வந்து உடல் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த சைக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. டைம் ட்ரையல் பைக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சார் சொன்னார், ஒரு சைக்கிளில் ஓட்டும்போது வந்து காற்று வந்து எதிர்க்க அடித்தா ஓட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சில விஷயத்த பேசணும். அதற்காகவே வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு சைக்கிள் இது. ஃப்ளாட் பார் ரோட் சைக்கிள், ஃபிக்ஸ்டு கியர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல சைக்கிள்கள் இருக்குது. அதான் நம்ம இந்த டெக்னாலஜி இப்போ வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது. சைக்கிளில் பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும். இந்த நைட் டைமில் வந்து லைட் எரியும். இந்த டைனமோவில் வந்து அந்த லைட்டு கனெக்ட் ஆகிருக்கும். பின்னாடி வீலில் வந்து அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நைட் டைமில் ஓடும்போது பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு வந்து பளிச்சுன்னு எரியும். அதுதான் அந்த காலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு டெக்னாலஜி சொல்லலாம். எல்லோரும் வந்து நைட் டைமில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிவிட்டு லைட் எரியும். நைட் டைமில் வந்து நம்ம சைக்கிளில் போகலாம். பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? வந்து நம்ம சைக்கிள் வந்து உடல் நலத்துக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இவ்வளோ நாள் வந்து நம்ம பைக்ஸ் ஓடியாச்சு, மறுபடியும் வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே தான். கண்டிப்பாக இந்த பைக்கோட ஆதிக்கத்தால் தான் வந்து சைக்கிள்ஸ் குறைஞ்சிருக்கு. நாம் வந்து நம்ம பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் சைக்கிளெல்லாம் பயன்படுத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அப்பா நம்ம தாத்தாலாம் வந்து சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நவீனமாக நிறைய விஷயம் வந்ததுனால நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக தான் ஆகிட்டோம், அதுதான் உண்மையும் கூட. அப்படி பார்க்கும்போது நம்ம மறுபடியும் சைக்கிளை நோக்கி கொஞ்சம் பிரயாணிச்சோம்னா நிச்சயமாக வந்து நம்ம உடலுக்கும் நல்லது, பொல்யூஷனையும் வந்து நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். உடனே இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீக்லி, அதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியாவது நம்ம வந்து அதை சூஸ் பண்ணலாம். சைக்கிள் ஓட்டுறது காலையில் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour சூஸ் பண்ணனாலே நம்ம உடம்புக்கும் நல்லது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை யூஸ் பண்ணுறத வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி, ஓகே, இவ்வளோ தூரம் தானே, சைக்கிளில் போனால் நல்லது தானே நம்மளுக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சைக்கிளோட இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதனால் வந்து உடல்நலம் எவ்வளோ நல்லது பெரிதும் வந்து சுற்றுச்சூழலில் வந்து பாதிப்பு இல்லை. அதனால் வந்து சைக்கிளை வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு நம்ம கற்றுத்தரணும். சைக்கிளை கொஞ்சமாவது நம்ம ப்ரமோட் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது. சைக்கிளை வந்து இதுக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அதுக்குன்னு தனியாக ரேசிங்ஸு, ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் அப்படின்லாம் நிறைய வந்துடுச்சு. அந்த வகையில் பார்த்தோன்னா 1930 யூரோப்பில் தான் வந்து இந்த ரேசிங் சைக்கிள்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து முதல்ல கியர் சைக்கிளில் 2 கியர்கள் தான் வச்சுருந்தாங்க. 2 ஸ்பீட்-அப் கியர் சைக்கிள்ஸ் வந்து இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம சைக்கிள்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த சைக்கிள்ஸை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசினோமே, அறிவோமாயிரத்தில் உண்மையான தகவல்கள் தான் தராங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழலாம்.
நாங்கள் 100க்கு 100 உண்மையான தகவல்களை மட்டும்தான் தருவோம். அந்த ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு 100க்கு 100 உண்மையான தகவல். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து கூகுளோட கண்டுபிடிப்பான செல்ஃப் டிரைவிங் சைக்கிளை பற்றி பேசணும். தானாகவே அது வந்துடும் அப்படின்னு சொன்னோம். மன்னிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்து ஒரு பொய்யான தகவல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ப்ராங்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராங்க்ஸில் தான் இந்த ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த கூகுள் இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து உண்மையிலேயே அந்த சைக்கிள் வர மாதிரியும், அந்த கூகுள்லேருந்து இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இந்த சைக்கிள் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் தர மாதிரியும் ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. சைக்கிளை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்த அந்த ஒரு இனோவேட்டிவான ஐடியா ஏப்ரல் 1க்கு அப்புறமா அது வந்து ஒரு ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏமாத்துறதுக்காக செஞ்ச ஒரு விஷயம். ஸோ சைக்கிள் வந்து பல பரிமாணங்களை பெற்றிருக்கு. சின்ன வீல்லேருந்து பெரிய வீல், முன்னாடி வீல் பெருசாகவும் முன்னாடி வீல் பெருசாகவும் பின்னாடி இருக்கிற வீல் சின்னதாகவும், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் மாற்றம் பெற்று ஒரு வீலோட சைக்கிள் சர்க்கஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பலவிதமான மாற்றங்களை பெற்று இந்த சைக்கிள் சிங்கிள் கியர்லேருந்து மல்டி கியருக்கு மாறி இருக்குது. இன்றைக்கி பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெவலுக்கு மாறி இருக்குது. ஆனால் இவ்வளவு விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சைக்கிளை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடலும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும், ஒரு உறுதியான கட்டுடலாம் நம்ம பெறலாம் அப்படின்ற ஒரு உண்மையான தகவலோட இன்னைக்கு அறிவமாயிரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன், என்னுடன் இருந்து விடைபெறுவது நித்யராஜ், ரஞ்சித். நன்றி நேர்களே. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.